Hello, good morning, Pasangla. Hi, Nandita, Vishwa, Yuvanesh, Rukmani, Darshana, sorry. Sharad, Shakti, Mohana, Priya. Hi, Prashant, Jennifer, Shakti. Good morning, Archana. Good morning, everyone. So good to see all of you. Inniki nama class 12 marathon பார்க்க போறோம் பசங்களா. Entirely I'm going to revise class 12 for you. Okay? So early in the morning, such a bright energy. I hope you're all ready for this. ஓகே ஸோ இப்போ கிளாஸ் 11ல் வந்து எப்படி நம்ம ஒவ்வொரு சாப்டரையும் ஆர்டரில் எடுத்து ப்ரொசீட் பண்ணோமோ அதே மாதிரி தான் வந்து ஐ எம் கோயிங் டு டேக் த கிளாஸ் 12th ஆல்சோ. Okay, so far how's your preparation been pasangla? Ninga already vande you've already attended almost 5 days. Today is the 6th day of the marathon. How are you all feeling? You tell me that first. Everyone, I want to listen from you all. Just sort of 5 minutes catch up before we actually start the class. Yes, good morning, Anandavarshini, Hamid, Sharat. Good, ma'am. Yes, ma'am. All full fire ready. Right? Okay. Now, for a fact, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி I want to tell you all something பசங்களா. If you've attended my class 11 session, very good. But நீங்கள் attend பண்ணாட்டி கூட, if you're all new in the class today, no problem at all. But just I want to tell you all that நீங்கள் வந்து please hold your NCRT as I am revising. Okay? So, because நீங்கள் வந்து the more you are familiar with the NCRT, the more you will be clear cut and confident when you go and approach the exam. Okay? So, அதனால நான் இங்கே ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே நீங்கள் ப்ளீஸ் சைடில் வந்து மேக் ஷோர் தட் யூ ஆர் கோயிங் டு ஹோல்ட் ஆன் டு யோர் என்சிஆர்டி புக் அண்ட் நீங்கள் அப்படியே கான்செப்டை நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். சரியா? தட் இஸ் ஒன் திங். செகண்ட் திங் இஸ் இந்த மேரத்தான் செஷன்ஸில் வந்து எஸ்பெஷலி பயாலஜி ஐ எம் ஃபோக்கஸிங் ஆன் மைண்ட் மேப்ஸ், ஐ எம் ஃபோக்கஸிங் ஆன் தீஸ் திங்ஸ் டு ஹெல்ப் யூ ரிவைஸ் இன் த லாஸ்ட் மினிட். ஓகே, ஸோ அதனால இந்த டைம்லேயும் வந்து டோன்ட் சிட் அண்ட் ரைட் அன்வான்ட் எக்ஸாம்பிள்ஸ், அன்வான்ட் நோட்ஸ் மாதிரி எழுதாதீங்க. ஜஸ்ட் மேக் ஷோர் யூ ஆர் கோயிங் டு கீப் த content really crisp and clean in your head. அதுக்கு தான் வந்து நம்ம இந்த மேரத்தான் செஷன்ஸே பண்ணுறோம். ஓகே, ஸோ அதனால ப்ளீஸ் ரிமெம்பர் தேட். செகண்ட் திங் வந்து இந்த லாஸ்ட் மினிட் ஆன்சைட்டி அப்படிங்கிறது வந்து இஸ் வெரி காமன். ஓகே, இஸ் வெரி என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே இருக்கப்பட்டது தான். இன்ஃபேக்ட் நாளைக்கே என்னைய போய் எக்ஸாம் எழுத சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் கூட ஈவன் ஆஸ் அ டீச்சர் ஐ வில் ஸ்டில் ஹாவ் தட் ஃபீலிங். ஓகே, to be honest with you all, ஒவ்வொரு கிளாஸ் வரும்போதுமே that feeling will be there. நீங்கள் இப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அது வந்து ஆஸ் டீச்சர்ஸ் எங்களுக்குமே ஒவ்வொரு கிளாஸ் வரத்துக்கு முன்னாடியுமே இருக்கும். ஐயோ, பசங்களுக்கு இந்த கான்செப்ட் எல்லாமே கிளியராக சொல்லணுமே. இப்போ நீங்களாவது டெக்ஸ்ட் புக்கை பார்த்து பேசலாம், நான் டெக்ஸ்ட் புக்கை பார்க்க முடியாது இல்லையா? ஸோ தென் when I'm teaching you all, எனக்கே வந்து எந்த பாயிண்ட்டையும் மிஸ் பண்ணிடக்கூடாது, நம்ம கரெக்டாக சொல்லிக் கொடுக்குறோமாங்கிற ஆன்சைட்டி எல்லாருக்குமே இருக்கும். நான் கிடையாது, எல்லா டீச்சருக்குமே இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து அது ஃபேஸ் பண்ணுற விஷயம் தான். ஸோ உங்களுக்குமே வந்து எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு குட்டி பயம், ஒரு வல்னரபிலிட்டி எல்லாமே வந்து இஸ் வெரி காமன். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு பயம் வந்து நல்லது தான். ஓகே, ஸோ அதனால் டோன்ட் ப்ரெஷரைஸ் யுவர் செல்ஃப் ஆர் புட் யுவர் செல்ஃப் இன் அ பேனிக் மோட். ஓகே, ஸோ எப்போல்லாம் நமக்கு வந்து ஐயோ ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு செல்ஃப் டவுட் வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் காம் a little bit and think. ஓகே, நம்ம படிச்சிருக்கோம், நம்ம இவ்வளோ நாள் இதில் எஃபர்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதனால் வந்து கீப் your head space really calm in this time, in the next 4-5 days, because that is what is going to help you perform your best on that day. Now பசங்களா, உங்களுக்காக வேண்டி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சர்ப்ரைஸ், ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் வந்து நம்ம Xylemலேருந்து we have brought for you all. ஓகே, என்னது, ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு எல்லாம்? Shaktivel, just try the new link kanna. I think it's there in the description box. Try பண்ணுங்க. I think WhatsApp community will work there. Okay பசங்களா, அபிவாதன் மாக் டெஸ்ட்டில் சேஃப் ஸ்கோர்னு எதுவுமே கிடையாது கண்ணா. மாக் டெஸ்ட்டுன்னு சொல்கிறப்ப இட் இஸ் ஓன்லி ஃபார் யோல் டு என்ன சொல்கிறது, ஒரு
கிளாரிட்டி, ஒரு ஃபெமிலியாரிட்டிக்காக பண்ணுற விஷயம்தான். ஓகே, ஸோ நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் ஸ்கோரை வச்சுக்கிட்டு டோன்ட் டிசைட் எனி திங் ஃபார் யோர் நீட் எக்ஸாம். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ரெக்டிஃபையிங் மிஸ்டேக்ஸ், பிகாஸ் எனி டே உங்களுக்கு வந்து அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுறது தான் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ இன் த லாங் ரன். ஓகே, ஸோ அதனால் ப்ளீஸ் go ahead. Dinesh already class 11th முடிச்சாச்சு கண்ணா. Today we are going to be doing class 12. Okay, now coming to the big surprise that Xylem has for you. பசங்களா, மே 2ஆம் தேதி ராத்திரி, அதாவது ஈவினிங் 6 o'clockலேருந்து மே 3ஆம் தேதி காலையில் 6 o'clock வரைக்கும் நம்ம Xylemலேருந்து we are going to hold an online night camp. ஓகே, ஸோ ஆன்லைன் நைட் கேம்பில் என்டையர் அந்த ஒரு 12 hours ஸ்டார்டிங் ஃப்ரம் மே 2 ராத்திரி 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் the forum is going to be open for all of you. அன்றைக்கி ஃபுல் நைட் நம்ம ஒரு நைட் கேம்பாக சப்ஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், எக்ஸாம் ஃபியர் ஓவர் கம் பண்ணுறதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், anything that you all want to discuss, everything அன்றைக்கி காலையில் 6 மணிக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு we are going to do a night camp on that day. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு 1 full day is going to be yours. ஓகே, எல்லாருமே வந்து we're going to allow you that time to process whatever you want to. ஓகே, ஸோ எஸ், சில பேர் சொல்லுவீங்க மேம் தூக்கம் பிரச்சனை மேம், தூக்கத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. தட்ஸ் நாட் our இன்டென்ஷன் பசங்களா. அன்றைக்கி ஒரு ராத்திரி நிறைய பசங்க வந்து 20% ஆஃப் பசங்க சூப்பராக ப்ரிப்பேர் ஆகி கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் தூங்க போயிடுவீங்க. பட் நிறைய பசங்களுக்கு அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் பயம், தூக்கம் வராமல் ஐயோ இது என்ன பண்ணுறது அது என்ன பண்ணுறதுங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷன், அந்த ஒரு லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், இது எல்லாத்தையுமே டேக்கிள் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு நைட் கேம்ப். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து யூ கேன் கிளாரிஃபை யோர் டவுட்ஸ் அண்ட் தென் யூ கேன் கோ டு ஸ்லீப் இஃப் யூ வாண்ட் டு. ஓகே, அது வந்து உங்களோட சாய்ஸ், நோ ப்ராப்ளம். ஓகே, பட் ஆனால் ஃபார் தி அதர்ஸ் who are extremely anxious and நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி நிறைய பசங்களுக்கு வந்து ஐயோ படித்தோமே ஞாபகம் இருக்கா இல்லையா, ஞாபகம் இருக்கா, திருப்பி ஒரு திருப்பி ரிவைஸ் பண்ணிக்கலாமா, இந்த நேரத்தில் வந்து ஒரு 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 புஷ் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நீங்கள் வந்து உங்களோட நீட் எக்ஸாமை வந்து ஃபேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து வி கம்மிங் அப் வித் அ பிளான். பட் உங்களுக்கு வந்து அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் எல்லாமே சீக்கிரமாக வரும். ஓகே, மேரத்தான் முடியும் போது உங்களுக்கு ஒரு குட்டி ஒரு ஹெட்ஸ் அப் தட் திஸ் இஸ் கம்மிங். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா, மே 2ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும். ஸோ தோஸ் ஆஃப் யூ ஹூ ஆர் ஆல்ரெடி சூப்பர் கான்ஃபிடென்ட், ஆல்ரெடி சூப்பர் ப்ரிப்பேர்ட், நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இல்லை காலையில் எழுந்திரிச்சு எப்போனாலும் நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டு யூ கேன் கோ பேக் டு யுவர் ஷெட்யூல், நோ ப்ராப்ளம். ஓகே, ஆல்ரைட். Alright, okay. So let's start off with today's class, pasangla. Class 12th biology uடைய final marathon. So I already, can I see some stars in the chat box? அப்படியே தெரிக்க விடுற எனர்ஜியோட let's start பசங்களா. ஸோ இன்னைக்கு day 6 நம்ம வந்து ஆல்ரெடி day 6 day 7 இல்லை day 6 தான். day 6ல் வந்து we are going to do class 12th biology. நாளைக்கு கிளாஸில் வந்து you're going to have physical chemistry. So that's going to be your last marathon. So in case you're new to the class, இன்னும் நீங்கள் marathons எதுவும் attend பண்ணல அப்படின்னா everything is there in the channel பசங்களா. லைவ் செக்ஷனில் போனீங்கன்னா நம்ம கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ப்ளீஸ் கோ attend them, ப்ளீஸ் கோ ரிவைஸ் ஆல் த கான்செப்ட்ஸ் வித் அஸ். ஸோ உங்களுக்கு அது நீட்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் எதுவுமே படிக்கலைன்னா கூட இந்த ஒரு லாஸ்ட் 7 daysல வந்து இந்த 7 days marathon வந்து will help you to boost your score, to develop some conceptual understanding and for you to proceed with the exam. Okay, that's my boys, that's my girls, that's the energy I'm looking for. Archana, Darshana, Akshwashmi, Nandita, Nivi, Anand Varshini, Abhivadan, Mohana, Priya, Srinivasan, Dr. Kreetana, Ramya, super. Jasmine, very nice, Suhail. Okay, very nice energy in the chat box pasangla. That's what I'm looking for. Okay, so இந்த ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கல அப்படின்னா உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லா பிடிஎஃப்ஸ் எல்லாவோட செஷன்ஸோட நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ எஸ்பெஷலி பயாலஜிக்கு சின்ஸ் ஐ எம் ஷேரிங் மைண்ட் மேப்ஸ்,
since I'm sharing these kind of conceptual ideas உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் in terms of நீங்கள் எப்படி வந்து ஃபார்வர்டாக நீங்கள் வந்து உங்கள் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் எப்படி ரிவைஸ் பண்ண போகிறீங்க, லாஸ்ட் மினிட் எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி கூட இந்த நோட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதனால் ப்ளீஸ் டூ கிவ் இட் அ தாட் அண்ட் revise all of these notes பசங்களா. இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா பசங்களா? QR is not visible. Okay, if it's not visible also, நம்ம chat boxல the link is pinned. Okay, so you can definitely go and see. Shaktivel, the notes are there, Kana. You can just take the updated note, the link. Updated link la poi check panni parunga, it will be there. Okay, Gobisha, Jasmine, Rasika, all good. Okay, so then let's start off pasangla. 12th marathon la first chapter is our sexual reproduction in flowering plants. Okay, so in the entire chapter la நம்ம என்ன பார்க்க போறோம், how exactly flowering plants will reproduce. So this is the first unit of your class 12, which is reproduction. மெயினா பிளான்ஸ்ல reproduction, human reproduction, reproductive health. இந்த 3 சாப்டர்ஸுமே ரொம்ப ரொம்ப ஹை வெயிட்டேஜான சாப்டர்ஸ் பசங்களா. இன்ஃபேக்ட் நீங்கள் கிளாஸ் 12th பார்த்தீங்கன்னா நீட் பர்ஸ்பெக்டிவில் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹை வெயிட்டேஜான சாப்டர்ஸ் தான். ஓகே, ஸோ எல்லாமே ஈஸிலி நீங்கள் ஒவ்வொரு சாப்டர்லேருந்தும் 2 to 3 questions you can expect. Okay, especially genetics and reproductionல வந்து this is very very important. Now before I start, Shaktivel announcements இருக்கு, correct, but I think you're viewing the wrong group. Please go and check the media, please go and check the free notes group. Okay, so அதில் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும், including your notes, including notifications. சரியா? just go check the media. நான் அது இல்லைன்னா I will ask கைப்புள்ள to check. கைப்புள்ள அது மட்டும் go check பண்ணியிருப்பா. But updated link தான் வந்து is there in our pinned in the chat box, so please go and check the link and join the group. Okay, alright, so let's start off with the chapter பசங்களா. நான் சொன்ன மாதிரி first unit வந்து is going to deal with entire reproduction. அதில் sexual reproduction in flowering plants அப்படின்னு வரப்ப there are certain things that you have to remember in this chapter. இப்போது இந்த chapter பொறுத்தளவில் first thing is the parts of the flower. ஓகே, அதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். பட் அதுக்கு முன்னாடி இப்போ உங்கள் டெக்ஸ்ட் புக்கை நீங்கள் வந்து ப்ளீஸ் சைடில் வச்சுக்கோங்க பசங்களா. எல்லாருமே என்சிஆர்டி சைடில் வச்சுக்கோங்க as and when we are revising. ஓகே, ஸோ the first section is flower. ஃப்ளவரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, எங்கே எக்ஸாக்டாக reproductive organs and எங்கே எக்ஸாக்டாக reproduction is happeningங்கிறது எல்லாமே we have to see. Now from the class 11th portion itself உங்களுக்கு வந்து anatomy of morphology of plantsல ஃப்ளவரோட plants parts எல்லாமே தெரியும் உங்களுக்கு. But even then, just to give you a quick revision on that, உங்க NCERT-லியே that diagram is very much visible, the longitudinal section of a flower. Okay, so இந்த flowerல என்னெல்லாம் இருக்கு, we have a sepal. So calyx oda ஒரு wall is there. Then after that the next word is your petal, corolla அப்படிங்கிற word. So all the petals are going to be there, especially angiosperms அப்படின்னு சொல்லும்போது flowering plants. இந்த flowering plantsல மெயினாக யார் வந்து இன்செக்ட்ஸை வச்சு பாலினேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியான ஒரு இது இருக்கும், என்ன சொல்கிறது, சென்ட்டோ இல்லை பெட்ரல்ஸோட ஒரு வேரியேஷனோ இல்லை ஒரு கலர் வேரியேஷனோ, இது எல்லாமே வந்து அந்த மாதிரியான ஃப்ளவர்ஸில் இருக்கும். பட் அதையும் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா there are a lot of flowers, wind pollinated flowers அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான பெட்டல்ஸ், அதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் மோட் ஆஃப் பாலினேஷன் த ஃப்ளவர் அண்டர்கோஸ் அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்ட்ரக்சரல் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். பட் ஓவராலாக எஸ், பெட்டல்ஸ் வந்து மெயினாக பாலினேட்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வேண்டியான ஒரு மேஜர் பார்ட் இன் த ஃப்ளவர். Then coming to the androecium, it is the male part. In male part la vandu we have the stigma and the we have the filament and the anther. Where is the filament? The filament is here. Filament and the anther. Okay, so please view the textbook diagram. Inga blurred irundha kuda anga clear ana diagram is there for you. Okay, so filament is the stalk, anther is the male pagudi. Anga da vandu nammada pollen grains are going to be produced, and in the pollen grains desiccate agi veli release aanadukku apprama through some mode of pollination, through some mode of transfer, in the pollen grains வந்து நம்ம female reproductive organ வந்து சேருது. Now female reproductive organ is called the
carpel or the gynoecium. So in the carpel or is also called as the pistil. Okay, so in the carpel or pistil la vandu pathina enna further parts irukku, stigma, adavadhu mele irukkudiya and the receptor landing surface da stigma. Stigma la irundhu oru pollen grain vandadukku apprama okay ivan நம்ம இனத்தை சேர்ந்த pollen grain தான், இவனை germinate பண்ண விடலாம் அப்படிங்கிற chemical signals வந்துச்சு அப்படின்னா it will elongate into a tube. And the tube pass are on the long passage that we call as the style. Okay, so style is here, the long part is the style. Now style will lead into the ovary, and in the ovary kulla there are ovules. Okay, so இந்த ஒரு ovules தான் வந்து is the egg cell இருக்கக்கூடிய பாகம். அங்க போய் fertilization further it will take place. So overall இதுதான் parts of the flower. Any questions here? Any questions here? Definitely Tarika, நீங்க வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சுமாரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்னோட மைண்ட் மேப்ஸே உங்களுக்கு வந்து கான்செப்சுவலி நல்ல ரிவிஷன் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக யோசிச்சு நீங்கள் கொஸ்டின்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நல்ல மார்க் வாங்கலாம். ஓகே, no doubts, clear ma'am? Okay, so now pasangla, now that you know that parts of the flower idha appdin therinjadukku apprama what is the next thing we have to see is the events. Okay, so main sexual reproduction event is what is going to be fertilization. Now in the fertilization ku munnadi nadakra events ellame da pre fertilization event la varum. Okay, this is our pre fertilization structures and the events. Now in the events vandu will lead to what? Production of gametes, transfer of gametes, இது எல்லாமே நடக்கும். முடிச்சதுக்கு அப்புறமா our fertilization is the central event. அப்புறமா அந்த ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறமா நடக்கிற மாடிஃபிகேஷன்ஸ், அதிலிருந்து எப்படி அடுத்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் டெவலப் ஆகுதுங்கிறது எல்லாமே போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸில் வரும். Okay, so clearly pre-fertilization, fertilization and the post-fertilization. So இது உங்கள் மைண்டில் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா then we can move on to the exact details. So when you look at pre-fertilization structure and events, first thing is what? Gametogenesis has to take place. So fertilization is என்னது? In the male and female gametes வந்து fuse ஆகிற ப்ராசஸ் தான் fertilization. அப்போ இதை தயாரிக்கிற ப்ராசஸ் தான் நம்மளோட pre-fertilization eventல வரும். So starting from the male reproductive organ or androeciumல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்டேமனில் மேஜராக 2 பார்ட்ஸ் இருக்கா, filament and the anther. நான் filament வந்து ஒரு ஸ்டாக், ஆனால் மேலே இருக்கிற ஆன்தரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் there are certain tissues that are present which is called as the microsporangia. ஸோ இந்த microsporangia அப்படிங்கிற டிஷ்யூவில் தான் நம்மளோட மேல் reproductive gametesஆன pollen grains வந்து synthesize ஆக போகுது. ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் இந்த மைக்ரோஸ்போர்ஸ் or in the male gamete தான் நம்ம மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா பசங்களா? நான் ஓவரால் when you look at the structure of an anther வந்து இப்படி பைலோப்டான ஸ்ட்ரக்சராக இருக்கும். அண்ட் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு லோபுக்குள்ளேயும் 2 மூட்டை மாதிரி இருக்கும். ஸோ 2 மூட்டை மாதிரி இருக்கிறதுனால இதை நம்ம 2 சாக் ஆர் டைதீக்கஸான ஒரு கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ யூஸ்வலாக தே ஆர் பைலோப்ட் அண்ட் தே ஆர் டைதீக்கஸ். ஏன்னா ஒவ்வொரு லோப்குள்ளேயும் 2 சாக்ஸ் மாதிரியான ஸ்ட்ரக்சர் வில் பி present. ஓகே, தென் கம்மிங் டு தி எக்ஸாக்ட் மைக்ரோஸ்போரோட இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் figure 1.3, I think in your textbook also is 1.3 only. So if you see here I've added the screenshot இல்லையா? ஸோ இங்கே வந்து if you see பசங்களா இந்த ஒவ்வொரு லோப்குள்ளேயும் வந்து can you all see இந்த மாதிரி sac like structures. ஸோ இந்த sac like structures are nothing but my microsporangia அப்படிங்கிற group of tissues. நான் இந்த ஒரு இதில் நம்ம உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் there are these microspore mother cells. சரியா பசங்களா? ஸோ இந்த ஒரு ஸ்போரோஜினஸ் டிஷ்யூவில் ஆர் இந்த மைக்ரோஸ்போராஞ்சியாவில் என்ன இருக்குது? நமக்கு மைக்ரோஸ்போர் மதர் செல் இருக்குது. இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல், okay, I'm just going to write it here. In the microspore mother cell வந்து what will happen அப்படின்னா it will undergo some differentiations, okay, and it will
start the process of microsporogenesis. So in the microsporogenesis ங்கிறது என்னது ஒரு மியாட்டிக்கான ஒரு டிவிஷன். யூசுவலாக ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸில் வந்து என்ன இருக்கும், ஸ்போரோஃபைட் தான் இஸ் த டாமினண்டான ஸ்டேஜ். யூ ஆல்ரெடி நோ தட், அதாவது டிப்ளாய்டான ஸ்டேஜ். ஸோ இந்த டிப்ளாய்டான ஸ்டேஜ்லேருந்து ஹாப்ளாய்டான செல்ஸ் வந்து வில் பி ஃபார்ம் த்ரூ திஸ் கைண்ட் ஆஃப் மியாட்டிக் டிவிஷன். ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா மைக்ரோஸ்போர்ஸ். ஓகே, ஆர் நம்ம அதை மைக்ரோஸ்போர் டெட்ராட் அப்படின்னு சொல்லலாம். 4 மைக்ரோஸ்போர் ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு கிடைக்கிது. இந்த மைக்ரோஸ்போர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்தராக வந்து வில் டெவலப் இன்டு த pollen grain. ஸோ ஒரு ஃபுல் மெச்சூரான ஒரு pollen grain or inside structure of a pollen grain நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் this is how it will look பசங்களா. ஸோ இந்த pollen grain தான் is representing the gametophyte, அதாவது the haploid-ஆன gamete. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் outside and inside 2 structures இருக்குது, which is the exine and the intine. ஓகே, ஸோ எக்ஸைன் அப்படிங்கிறது வந்து இஸ் த ஹார்ட் அவுட்டர் லேயர். ஸோ இது வந்து இஸ் அ ஆர்கானிக் மெட்டீரியலான ஸ்போரோபோலனின். ஓகே, இங்கே பாலன் கிரெயினில் ஐ ரைட் ஹியர் எக்ஸைன் கண்டெய்ன்ஸ் ஸ்போரோபோலனின். இந்த ஒரு மாலிக்யூல் வந்து இந்த ஒரு காம்பவுண்ட் வந்து இஸ் அன் ஆர்கானிக் மெட்டீரியல். அண்ட் நமக்கு தெரிஞ்சு நேச்சரில் இன்னும் எந்த ஒரு என்சைமுமே இந்த போலன் கிரெயினை டீக்ரேட் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு என்சைமாக நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ ஹை டெம்பரேச்சராக இருக்கட்டும், ஸ்ட்ராங்கான ஆசிட்ஸாக இருக்கட்டும், எனி கைண்ட் ஆஃப் அட்வர்ஸ் கண்டிஷன்ஸ் இந்த ஸ்போரோபோலனினால் தாங்க முடியும். ஓகே, நான் இன்சைட் திஸ் இந்த எக்ஸைனுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெர் இஸ் அன் இன்டைன் அப்படிங்கிற ஒரு லேயர். ஓகே, நான் இந்த ஒரு எக்ஸைன் லேயர் மேம் இவ்வளோ ஹார்டான லேயர் மேம், இது எப்படி மேம் உடச்சி ஃபர்டிலைசேஷன் நடக்கும் அப்படின்னா அதுக்கு தான் வந்து வி ஹாவ் சம் ஜெர்ம் போர்ஸ் அப்படிங்கிற குட்டி குட்டி ஓப்பனிங்ஸ். ஓகே, ஸோ அங்கங்கே வந்து வி ஹாவ் தீஸ் ஜெர்ம் போர்ஸ். அந்த ஜெர்ம் போர்ஸ் வழியாக தான் இந்த ஸ்போரோபோலனின் இல்லாத ஏரியாஸில் தான் இந்த போலன் கிரெயின் வந்து ஜெர்மினேட் ஆகி இட் வில் கோ இன் டு த ஃபீமேலோடைய ஆர்கன். அண்டர்ஸ்டுட் பசங்களா? இஸ் இட் கிளியர்? நான் இதுக்குள்ளே இருக்கிற லேயர் தான் வந்து இன்டைன். நான் இன்டைனுக்கு உள்ளே வந்து தெர் இஸ் அ சைட்டோபிளாசம். நான் இந்த சைட்டோபிளாசம் வந்து யூஸ்வலாக இட் வில் divide and it will give rise to 2 different cells. Okay, so it is the vegetative cell and the generative cell. Okay, 2 விதமான cells வந்து will be produced. Now what happens is usually 60% of the angiospermsல இந்த மாதிரி 2 cell stageலயே வந்து the cell is released, the pollen grain is released. ஒரு சில பேரில் 3 செல் ஸ்டேஜாக கூட இட் கேன் பி ரிலீஸ். பட் யாராக இருந்தாலும் ஜெர்மினேஷனுக்கு அப்போ பிஃபோர் ஃபர்டிலைசேஷன் இந்த 3 செல் ஸ்டேஜ் வந்து ரீச் ஆகியே ஆகணும். வாட் இஸ் த 3 செல் ஸ்டேஜ்? இந்த ஜெனரேட்டிவ் செல் அப்படிங்கிற இந்த ஸ்பிண்டில் ஷேப்ட் நியூக்ளியஸ் வந்து ஃபர்தராக டிவைட் ஆகி இட் வில் கிவ் ரைஸ் டு 2 மேல் gametes or the male nuclei. Okay, will be formed. ஓகே, கெமீட்டுங்கிறது வந்து ஓவராலாக நம்ம வந்து இதுன்னு வச்சுக்கிட்டா கூட, அதாவது கெமீட்டுங்கிறது ஓவராலாக போலன் கிரெயினை நம்ம வச்சுக்கிட்டா கூட ஃபர்தராக மேல் நியூக்ளியஸான 2 இம்பார்ட்டண்ட்டான நியூக்ளியஸ் வந்து வில் டிவைட். அதுதான் வந்து இட் வில் கிவ் ரைஸ் டு த 3 செல் ஸ்டேஜ் ஆஃப் த மெச்சூர் கெமீட். அண்டர்ஸ்டுட்? Is that clear? So actually speaking, male gamete அப்படிங்கிறது pollen grain கிடையாது. அந்த உள்ளே இருக்கிற ஜெனரேட்டிவ் செல் டிவைட் ஆகி ஃபார்ம் ஆகிற அந்த 2 நியூக்ளியஸ் தான் நம்ம மேல் gamete அப்படின்னு சொல்லி எடுத்துக்க முடியும். ஸோ இந்த pollen grain அப்படிங்கிறது வந்து இஸ் த மேல் gametophyte, அவ்வளோதான். அண்டர்ஸ்டுட் பசங்களா? இஸ் இட் கிளியர்? இட் இஸ் த haploid ஸ்டேஜ் ஆஃப் த செல். அண்டர்ஸ்டுட் எவ்ரிவன்? Yes, Saugantika, very good. Pollen is the gametophyte, whereas the actual gamete is there in the generative cell. Clear la pasangla? Okay. So in the pollen grain vande is very nutritious, and the ஒரு segment வந்து you would have already seen. Okay, so all that வந்து I'm not going to repeat on that. சில பேர் அதை வந்து நியூட்ரிஷனல் பெனிஃபிட்காக வேண்டி அதை கன்சியூம் பண்ணுறவங்களும் நிறைய பேர் வந்து இருக்காங்க. சரியா? ஓகே, so this is all about your microsporangia
the microspore tetrad, which is the pollen grain. Inside the pollen grain, how the cells are arranged, and male gamete அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜென்ரேட்டிவ் செல் டிவைட் ஆகி வர வரைக்கும் we have dealt. ஸோ இந்த என்டையர் மைக்ரோஸ்போரோஜெனசிஸில் என்ன நடக்குது, ஒரு மைக்ரோஸ்போர் மதர் செல் வந்து இஸ் கோயிங் டு டிவைட் அண்ட் ஃபார்ம் அ மைக்ரோஸ்போர் டெட்ராட். ஸோ 4 செல்ஸ் வந்து நமக்கு இதுலேருந்து கிடைக்கும் ஒவ்வொரு மைக்ரோஸ்போர் மதர் செல்லிருந்து. கிளியர் எவ்ரி ஒன்? ஸோ இந்த ஒரு பாலன் கிரெயினை நம்ம ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சில பாலன் கிரெயின் வந்து 30 நிமிஷத்துலேயே செத்துரும். ஓகே, இட் வில் லூஸ் த வயபிலிட்டி. இதே இது ஒரு சில பாலன் கிரெயின்ஸ் வந்து வருஷக்கணக்கானா கூட இட் கேன் பி ஆக்டிவ். ஒரு சில பாலன் கிரெயின்ஸை நம்ம அதனால தான் லிக்விட் நைட்ரோஜனில் ஸ்டோர் பண்ணி we will actually take it. Now பசங்களா, since I'm discussing this with you, I know it's slightly not relevant to your need, but also have you all been seeing the news of the dire wolf? டயர் உல்ஃப் பற்றி கேள்விப்பட்டீங்களா நீங்கள்லாம்? ஸோ டயர் உல்ஃபுங்கிறது ஆக்சுவலாக 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே எக்ஸ்டிங்க்ட் ஆன ஒரு உல்ஃபோட ஒரு வெரைட்டி. ஓகே, பட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஜுராசிக் பார்க்கில் வர மாதிரி ஃபாசில்ஸ்லேருந்து என்ன பண்ணாங்க, தே டுக் அ DNA from that. Okay, they fused the protoplast, I mean they did some somatic hybridization and they brought back the dire wolf. So அந்த somatic cellsலேருந்து they developed an embryo, somatic embryo develop பண்ணி they actually implanted in another wolf and 2 dire wolves பிறந்திருக்கு இப்போ. ஓகே, ஸோ அதனால ஜுராசிக் பார்க் இஸ் நாட் ஃபார் அவே. ஜுராசிக் பார்க்கில் என்ன ஆகும், ஒரு கொசுவோட ஃபாசிலில் கொசுவோட வயிற்றுக்குள்ளே இருந்த ரத்தத்தில் இந்த டைனோசரோட டிஎன்ஏ இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஜுராசிக் பார்க் கொண்டு வருவாங்க டைனோசரை, இஃப் யூ ஆல் ரிமெம்பர் இல்லையா? ஸோ அதே மாதிரி ரியல் லைஃபான ஒரு ஜுராசிக் பார்க்காக டயர் உல்ஃப்ஸை வந்து தே ஹவ் brought back. I mean, I was discussing this viability, அவங்க எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்கன்னெலாம் சொல்லும்போது I just remembered and I thought it is good for you all to know. Okay, got it pasangla? Okay, great. So I hope no other doubts here pasangla. Shall we move on to the next section? Shaktivel, please check the link, Kana. I think the link is opening now. You can check again, okay? Or I'll just ask everyone else. Everyone else is there in the WhatsApp group, no? I hope everybody? Okay, so if everything is fine, let's continue. So adnala, if you still don't know about the dire wolf, நீங்க எக்ஸாம்லாம் முடிச்சிட்டு லாவகமாக ஒரு நாள் உட்காந்து அதை பற்றி படித்து பாருங்கள். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு நோ. ஸோ தட் மீன்ஸ் இதுவே வந்து benefits also you can bring about, பட் ஆனால் இதே மாதிரி ஹார்ம்ஃபுல்லான ஆர்கானிசம்ஸை ஸ்பீஷீஸ் திருப்பி கொண்டு வரணும்னாலும் இட் இஸ் பாசிபிள். ஸோ அதனால் யூ நெவர் நோ ஹவு த வேர்ல்ட் இஸ் கோயிங் டு டெவலப் ஃப்ரம் ஹியர். எனிவே, ஜஸ்ட் அன் இன்ட்ரெஸ்டிங் பீஸ் ஆஃப் நியூஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஆல் ரைட், now let's continue into the next part of the chapter pasangla, which is your megasporogenesis. So microsporogenesisல we're making the microspore, which is the male or gametophyte. இங்கே வந்து female gametophyte, female gametes நம்ம எப்படி உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம gynoecium வந்து is going to be the female reproductive organ. Now gynoeciumல வந்து பார்த்தீங்க அப்படின்னா the pistils are usually நம்ம வந்து ஃப்ரீயாக இருந்தால் அதை ஏப்போகார்பஸ்ன்னு சொல்லுவோம். இஃப் இட் இஸ் ஃபியூஸ்டுனா நம்ம சின்கார்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஒரே ஃப்ளவரில் வந்து ஒரே ஒரு கைனோயிஷியம் தான் இருந்துச்சு, ஒரே ஒரு பிஸ்டில் தான் இருந்ததுன்னா we call it monocarpellary. இதே இது நிறையா கார்பல்ஸ் இருந்தது அப்படின்னா we would call it multicarpellary. Okay, this you all know. Now structure of the pistil, I already told you, stigma, style, ovary and உள்ள இருக்கிற ovules. Now இந்த ovule-குள்ள, அதாவது இந்த ஓவரிக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஓவரிக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸை வந்து I will call as a ovarian cavity or a locule அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இந்த ovarian cavityக்குள்ள
இருக்கிற இந்த ஓவியூல்ஸ் தான் வந்து இஸ் ஃபார்மிங் த பிளசென்டா. என்ன மாதிரி இந்த ஓவியூல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து வில் மேக் அப் யுவர் பிளசன்டேஷன். ஸோ இந்த பிளசன்டேஷன் வந்து ஐ திங்க் யூவ் ஸ்டடிட், நம்ம இதுலேயே படித்தோம் இல்லையா, மார்ஃபாலஜிலேயே வீவ் ஸ்டடிட் என்ன விதமான பிளசன்டேஷன்ஸ் அதர், பேசல் இருக்குது, மார்ஜினல் இருக்குது, பெரிஃபரல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளசன்டேஷன் இஸ் தேர். ஸோ இந்த மாதிரி பிளசென்டாக்குள்ளே நம்ம போய் பார்த்தோன்னா இந்த ஓவியூல்ஸ்குள்ளே we have the sporangia. ஸோ மைக்ரோஸ்போரான்ஜியாங்கிறது எப்படி டிஷ்யூவோ அதே மாதிரி இங்கே வந்து ஓவியூல்ஸ்குள்ளே we have the மெகாஸ்போரான்ஜியா. ஸோ இந்த மெகாஸ்போரான்ஜியம் ஆர் த ஓவியூல்குள்ளே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஓவியூல் வந்து if you all can see this particular டயக்ராம் பசங்களா உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும். ஸோ இந்த ஒரு டயக்ராமை வச்சு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் இந்த ஒரு ஓவியூல் வந்து இந்த பிளசென்டாட்ட இந்த ஓவரிட்ட அட்டாச் ஆகிற அந்த ஒரு ஸ்டாக் பேர் என்ன? இட் இஸ் த ஃபியூனிக்கல். ஓகே, இஃப் இட் இஸ் blurred to you over here, please refer your textbook. It will be very very clear in your textbook. Okay, in the same figure is there in your textbook. Please revise alongside my explanation. So in the ஒரு ஸ்டாக் மூலியமா it will be connected to the ovary which is the funicle. Okay, and in the oru funicle வந்து is attached to the ovary, I mean the ovule through a notch. அந்த notch தான் ஹைலம். லேட்டராக சீடெல்லாம் டெவலப் ஆகும்போது இந்த ஹைலம் வந்து will be there. ஓகே, ஸோ இந்த ஹைலம் தான் வந்து இந்த ஓவியூலுக்கும் ஃபியூனிக்கலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட். சரியா? நான் இந்த ஒரு ஓவியூல் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை சுற்றி we have certain protective-ஆன covering, ஒரு ரெண்டு envelope மாதிரியான covering called the integument. Outer and the inner integument will be there. Okay, and இந்த integument குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் there will be some mass of cells around the ovule. இந்த mass of cells தான் நம்ம nucellus அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பசங்களை clearly understand that இந்த nucellus வரைக்குமே எல்லாருமே டிப்ளாய்டான டிஷ்யூ. ஓகே, இது வரைக்கும் நமக்கு கெமிட்டோஃபைட் வரல. எவ்ரிபடி இஸ் அ நார்மல் டிப்ளாய்டான பிளான்ட்டோட டிஷ்யூ. நான் இதுக்கு உள்ளே இருக்கிற நம்மளோட இந்த எம்ப்ரியோ சாக் தான் இஸ் த ஹாப்ளாய்டான கெமிட்டோஃபைட். இஸ் இட் கிளியர் பசங்களா? ஸோ ஓவியூல் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே நமக்கு இந்த இன்டெகுமெண்ட்ஸ் இருக்குது, நமக்கு இந்த நியூசெல்லஸ் இருக்குது, அண்ட் அதுக்குள்ளே வி ஹாவ் த கெமிட்டோஃபைட் விச் இஸ் த எம்ப்ரியோ சாக். கிளியர் பசங்களா? நான் இந்த ஒரு நியூசெல்லஸ் வந்து எல்லா இடத்துலையும் இந்த இதை சுற்றி இருக்கும் எக்ஸப்ட் ஒரு குட்டி ஸ்பேஸ் விச் வி கால் ஆஸ் த மைக்ரோபைல். அண்ட் இந்த மைக்ரோபைலர் எண்டில் தான் வந்து த மேல் கெமீட் வில் என்டர் இன் டு த எம்ப்ரியோ சாக். ஓகே, நான் இந்த மைக்ரோபைலர் எண்டுக்கு இருக்கிற ஆப்போசிட் எண்டுக்கு பேர் என்ன? செலேசா ஆர் த செலேசல் எண்ட். Is it clear? So micropyle and the cheleza. Cheleza is always the opposite side. அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஆல்வேஸ் இந்த மைக்ரோபைலர் எண்டில் தான் வந்து the gamete will enter into the embryo sac which is the female-ஓட gametophyte. கிளியர் எவ்ரி ஒன்? நான் இந்த ஃபீமேலோட கெமிட்டோஃபைட்டு நம்ம வந்து ஒரு டீட்டெயில்டான ஒரு இதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அகெயின் திஸ் இமேஜ் இஸ் வெரி பிளர்ட் இன் மை மைண்ட் மேப் பிகாஸ் நான் இவ்வளோ பெரிய மேப்பில் வந்து அதை நான் வந்து ஜூம் பண்ணி உள்ளே போட்டிருக்கேன். பட் யூ ஆல் கேன் டெஃபினெட்லி ரெஃபர் டு த டெக்ஸ்ட் புக் அலாங் சைட். சரியா பசங்களா? ஸோ ஹியர் இஃப் யூ சி இந்த ஒரு நியூசெல்லஸ்குள்ளே என்னோட இந்த ஒரு எம்ப்ரியோ சாக்கில் எம்ப்ரியோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு செல்லிருந்து ஆர் த மெகாஸ்போர் மதர் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டார்டிங் செல்லிருந்து ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு செல் வந்து 2 செல் ஆகும், 2 வந்து 4 ஆகும் which is the மெகாஸ்போர் டெட்ராட். எப்படி மைக்ரோஸ்போர் டெட்ராட் இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு மெகாஸ்போர் டெட்ராட் வந்து ஃபார்ம் ஆகும். ஆனால் இந்த மெகாஸ்போர் டெட்ராட்லேருந்து 4ல் ஏதோ ஒன்று தான் வந்து இட் வில் கோ ஃபார் த ஃபர்தர் டெவலப்மெண்ட். ஸோ 4லிருந்து ஏதாவது ஒன்று வந்து வில் நவ் ஸ்டார்ட் டிவைடிங். டிவைட் ஆகி என்ன ஆகும்? ஒரே செல்லுக்குள்ளே எனக்கு இருந்த ஒரு நியூக்ளியஸ் வந்து 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும். 8 ஆனதுக்கப்புறமா now this embryo sac will start differentiating. எப்படி differentiating?
ஃபஸ்ட்டு வந்து 3 செல்ஸ் வந்து will form the micropylar end, 3 செல்ஸ் வந்து will form the chelazal end. 3 வந்து they will form. ஸோ இந்த மைக்ரோபைலர் எண்டில் தான் வந்து நான் என்ன சொன்னேன், மேலோட கேமீட் வில் என்டர் த எம்ப்ரியோ சாக்குன்னு நான் சொன்னேன். ஸோ அந்த இடத்துல ஈஸியாக வந்த உடனே ஃபர்டிலைசேஷன் ஆகணுங்கிறதுக்காக வேண்டி என்னுடைய எக் செல் ஃபாலோட் பை 2 synergids will be there. ஸோ 2 synergid செல் ஒரு எக் செல். ஸோ 3 செல்ஸ் வந்து அங்காச்சு. ஓகே, தென் ஆப்போசிட் எண்டில், இந்த இதுக்கு ஆப்போசிட் எண்டில் ஆன்டிபோடல்ஸ்னு 3 செல் வந்து போய் ஃபார்ம் ஆகிடும் செலேசல் எண்டில். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் we have the synergids and the egg cell, and then we have the மேலே இருக்கக்கூடிய antipodal. ஸோ இந்த synergids and egg cells சேர்த்து and also some structures around the synergids will form the filiform apparatus. அதுதான் வந்து உள்ள நம்மளோட மேல் கேமீட்டை டைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு கைடிங் apparatus. Okay, so it will lead into the egg cell. So நான் என்ன சொன்னேன், முதல்ல இருக்கிற ஒரு செல் வந்து மெகாஸ்போர் மதர் செல்லேருந்து மெகாஸ்போர் டெட்ராய்டு வரும். ஆனால் அந்த மெகாஸ்போர் டெட்ராய்டில் 4ல் ஒரு செல் தான் வந்து will start growing, and ஒரே செல்லுக்குள்ள what happens, the nucleus will divide. Nucleus will grow into 2, 4, 8. 8 cell stage வந்ததுக்கு அப்புறமா then what happens, it will differentiate into cells. So 3 cells antipodal போயாச்சு, 3 cells வந்து is forming the filiform apparatus with the synergid and the egg cell. ஓகே, now மீதி இருக்கக்கூடிய 2 நியூக்ளியை வந்து போலார் நியூக்ளியா நடுவுலையே it will be floating in the பெரிய central cell. ஓகே, ஸோ ஒரு பெரிய சென்ட்ரல் செல் இருக்குது, அதில் 2 போலார் நியூக்ளியா இருக்குது, போக 3 செலேசல் எண்டில் ஆன்டிபோடல்ஸ், 3 வந்து ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸோட செல்ஸ். ஸோ மொத்தம் எத்தனை இருக்குது, we have 7 cells but 8 nucleus inside this embryo sac. அண்டர்ஸ்டுட் பசங்களா? ஸோ இந்த ஒரு ஃபைனலாக இந்த 7 celled 8 nucleate ஸ்டேஜ் தான் நம்ம ஃபீமேலோடைய ஃபைனல் கமேட்டோஃபைட். Is this clear to all of you? Any questions so far pasangla? Any questions so far? All good? Okay, great pasangla. Okay, yes, so in the okay, Kavi Arasan 7 celled la அப்போ ஏன் நம்ம அதை ஹாப்ளாய்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, ஸோ ஹாப்ளாய்டு அப்படிங்கிறது வெரி குட் கொஸ்டின் ஹியர். லெட் மீ கிளியர் இட் ஃபார் ஆல் ஆஃப் யூ பசங்களா. ஹாப்ளாய்டுங்கிறது செல்லோடைய நேச்சர் கிடையாது. இட் இஸ் ஹவு மெனி குரோமோசோம்ஸ் ஆர் தேர் இன் த செல். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுடைய ஒரு நியூக்ளியஸை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே அம்மாவோட ஒரு காப்பி ஆஃப் ஜீன்ஸ், அப்பாவோட ஒரு காப்பி ஆஃப் ஜீன்ஸ், டிப்ளாய்டான ஒரு நியூக்ளியஸ் வில் பி தேர். கரெக்ட்? Now in the nucleus will now undergo a meiosis and form a nucleus that is haploid. ஸோ இங்கே இந்த 7 cells 8 nucleus அப்படின்னு சொல்லும்போது இந்த 8 நியூக்ளியஸுமே ஹாப்ளாய்டான நியூக்ளியஸ். ஸோ இந்த ஒவ்வொரு நியூக்ளியஸ்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் மட்டும்தான் இருக்கும். இது ஃபர்தராக மேலோட ஃபியூஸ் ஆகும்பொழுது தான் அந்த அம்மாவோட ஒரு காப்பி அப்பாவோட ஒரு காப்பிங்கிற டிப்ளாய்டு கண்டிஷன் வில் பி ரிஸ்டோர்ட். Now when I am talking to you about triple fusion and all, then you will understand that எப்படி வந்து இந்த ஹாப்ளாய்ட் நியூக்ளியஸ் அப்புறம் எப்படி ட்ரிப்ளாய்டு ஆகும் இல்லையா. இப்போ எண்டோஸ்பர்மில் வந்து ட்ரிபிள் ஃபியூஷனில் வந்து we having a ட்ரிப்ளாய்டான செல் அப்படின்னா இந்த 2 போலார் நியூக்ளியாயுமே இஸ் ஹாப்ளாய்டு. ஸோ ஒரு காப்பி 2 காப்பி மேலோட கேமெட் 3வது காப்பி. ஸோ தட் இஸ் வை திஸ் ஹோல் செல் இஸ் பிகமிங் அ ட்ரிப்ளாய்டான நியூக்ளியஸ். அண்டர்ஸ்டுட் பசங்களா? ஸோ 7 செல் இஸ் டிஃப்ரெண்ட். 8 நியூக்ளியஸ் இருந்தால் கூட அது 8 காப்பீஸ் ஆஃப் குரோமோசோம் ஆகிடாது. அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே எத்தனை செட்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம ஹாப்ளாய்டு டிப்ளாய்டுன்னு சொல்கிறோம். ஐ ஹோப் தட் கான்செப்ட் இஸ் கிளியர் டு யூ. Got it. Okay. Now Karthik has a question here. Synergid அப்புறம் செலேசலுக்கு நடுவில் இருக்கிறது எல்லாமே சென்ட்ரல் செல்லா? ஓகே, சி பேசிக்காக சென்ட்ரல் செல் இருக்குது. சென்ட்ரல் செல்லில் 2 இருக்குது, 2 போலார் நியூக்ளியாய். இந்த செல்லுக்கு உள்ள ஃபர்தராக 3 ஆன்டிபோடல் செல்ஸ் இருக்குது அண்ட் synergid and egg cells இருக்குது. That is how you will look at it. Okay?
Abhivadan, yes, but you don't have to go into too much of details in that sense. Entirely, the gametophyte is haploid. So, ஒவ்வொரு நியூக்ளியஸுமே வந்து is a haploid-ஆன நியூக்ளியஸ். அந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா is more than sufficient. Okay? Alright, I hope this concept is clear to you, pasangla. Any questions so far in pre-fertilization structures or events? No? Shall we move on to pollination? Okay. So now that male gametophyte ஆன pollen grain குள்ள நமக்கு division has happened, the 3 cell stage is achieved. So either நமக்கு வந்து pollinationக்கு முன்னாடியோ இல்லை pollinationக்கு அப்புறமோ either way வந்து anyhow pollen grain வந்து has to become 3 cell stage. Okay, so sometimes release ஆன பிறகு ஆவாங்க, சில டைம் release ஆகிறதுக்கு முன்னாடியே they will become the 3 cell stage. So male gametophyte is ready. Okay, inside the pollen grain male nucleus is there. அதே மாதிரி female nucleusல இந்த differentiated embryo sac வந்து will now further on give rise to the what do you see? And the egg cells and everything. So polar nuclei, everything is ready. So that is also done. Now in the transfer from the anther to the stigma is known as pollination. Now என்ன types of pollination இருக்கு அப்படின்னா, firstly நம்ம வந்து we have to look at the different kinds of pollination. Types of pollination அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, first thing is autogamy, அதாவது self pollination. அதே flower உடைய so it's a bisexual flower அப்படிங்கிறப்ப what happens, அந்த flower உடைய antherல இருந்தே அந்த flower உட stigmaக்கு the pollens will be transferred. That is autogamy. Now in the autogamyலயே வந்து we have two types இல்லையா? What are the two types? We have casmogamous flowers. அப்படின்னா என்ன? நார்மலா பூ மாதிரி திறக்கும், ஆனால் அவங்களே வந்து சொந்தமாக ஃபர்டிலைஸ் பண்ணிப்பாங்க. ஸோ வேறு பாலினேஷனுக்கான அவசியம் அவங்களுக்கு இல்லை. ஓகே, இன்னொரு டைப் என்ன அப்படின்னா, அவங்க நார்மல் ஃப்ளவர் மாதிரி இல்லாமல் க்ளீஸ்டோகேமஸாக இருப்பாங்க. வாட் இஸ் க்ளீஸ்டோகேமஸ்? க்ளோஸ்டாகவே இருக்கும். ஸோ திறக்காது. திறந்தாதானே வந்து the stigma will be exposed to the outside. ஸோ திறக்காது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி அதே pollen வந்து will come and fertilize into the stigma. Okay, so this is a case of autogamy. All kinds of explanation is given pasangla. So if you see Oxalis, Viola, Commelina, இதெல்லாமே are examples of autogamy இருக்கக்கூடிய flowers. Okay pasangla, then coming to your cross pollination. Now cross pollination சொல்லும்போது there are two kinds that can happen. One is geitonogamy and one is xenogamy. Now cross pollination அப்படின்னா ஒரு ஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஆந்தர் இன்னொரு ஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவில் போய் இட் இஸ் கோயிங் டு அண்டர்கோ த பாலினேஷன். பட் இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர் ஒரே செடியிலேயே இருக்கலாம். கரெக்ட்? ஸோ ஒரே செடியில் எனக்கு ஒரு மேல் பூலேருந்து இன்னொரு ஃபீமேல் பூக்கு, இல்லை ஒரு பைசெக்ஷுவல் ஃப்ளவர்லேருந்து இன்னொரு பைசெக்ஷுவல் ஃப்ளவருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரே செடியில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவரோட ஆந்தரும் இன்னொரு ஃப்ளவருடைய ஸ்டிக்மாவும் பாலினேட் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கீட்னோகேமி. ஓகே, ஐ வில் ஜஸ்ட் ரைட் ஹியர் சேம் பிளான்ட். Whereas xenogamy is different plants. Okay, மொத்தமாகவே வந்து மேல் அண்ட் ஃபீமேல் பிளான்ட்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட், ஆர் இந்த ஒரு செடியோட ஆந்தர்லேருந்து அந்த ஒரு செடியோட ஸ்டிக்மாக்கு, ஸோ செடியே டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ பிளான்ட் இட் செல்ஃப் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னா தட் இஸ் xenogamy. Understood pasangla? Now coming to the agents of pollination, you have abiotic ஆன wind or water pollinated ஆன flowers are present. Okay, so wind வந்து is very காமன் அமங் த ஏபயோட்டிக்கில். வாட்டரை விட விண்டு தான் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாலன் கிரெயின்ஸ் ரொம்ப லைட்டாக இருக்கும், நான் ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ தே கேன் பி டிரான்ஸ்போர்ட்டட் இன் த விண்ட் கரண்ட். ஓகே, அதே மாதிரி ஸ்டிக்மாவும் வந்து ஃபெதரியாக இருக்கும். ஸோ இட்ஸ் ஈஸி ஃபார் தெம் டு கேட்ச் த பாலன் கிரெயின்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்ன் காபோட டாசல்ஸ் வந்து எப்படி நமக்கு வெளியே ப்ரொஜெக்டிங்காக இருக்கும், தட் இஸ் நத்திங் பட் டு கேட்ச் த பாலன் வென் எவர் இட் இஸ் கம்மிங் இன் த விண்ட். அதே மாதிரி வாட்டரை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில ஜெனரா தான் வந்து கோ த்ரூ வாட்டர். ஸோ மோஸ்ட் காமன் இன் ஏபயோட்டிக் வந்து இஸ் விண்ட் ஒன்லி. பட் முக்கியமாக வந்து இந்த வாட்டர் நீட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியான ஜெனராக்கு தான் வந்து இட் இஸ் ப்ரெசென்ட். ஓகே, ஸோ அதுலேயும் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இஸ் யோர் வேலிஸ்னரியா,
ஹைட்ரில்லா மாதிரியான ஃப்ளவர்ஸில் வந்து வாட்டர் இது ஆர் ஜாஸ்ட்ரா இந்த மாதிரியான பிளான்ட்ஸில் வந்து யூ வில் ஹாவ் வாட்டர் பாலினேஷன் தட் இஸ் சீன். நான் இது தவிர வந்து த மோஸ்ட் காமன் biotic transfer is through any kind of pollinator like an insect or animals. இது எல்லாமே வந்து will come under your biotic or உயிருள்ள pollinators. Okay, so இந்த உயிருள்ள pollinators வந்து what role they have அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா they will come and they will sit on the flower. அப்போ வந்து ஏதோ ஒரு ரிவார்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நெக்டரோ இல்லை ஏதோ ஒரு வாசனையோ இல்லை ஏதோ ஒன்று அவங்களுக்கு அங்கேருந்து கிடைக்கிறதுனால they will come and sit on the flower. அப்போ என்ன ஆகும், pollen grains அவங்க பாடியில் ஒட்டிக்கும். அப்புறம் இதே மாதிரி இன்னொரு ஃபீமேல் ஃப்ளவரில் போய் அவங்க உட்காரும்பொழுது அவங்க பாடியில் இருக்கிற pollen ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிக்மாவை வந்து பாலினேட் பண்ணிடும். தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் பயோட்டிக்கான பாலினேஷன். இஸ் இட் கிளியர் பசங்களா டு ஆல் ஆஃப் யூ? எஸ். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இஃப் யூ நோ தேர் இஸ் திஸ் ஆர்கிட். ஓகே, ஸோ ஆர்கிட்டில் வந்து அந்த ஒரு ஆர்கிட்டோட பெட்டலோட ஸ்ட்ரக்சர் வந்து எக்ஸாக்ட்லி வந்து வில் பி சிமிலர் டு த ஃபீமேல் ஆன ஒரு வாஸ்ப். அப்போ என்ன ஆகும்னா இந்த வாஸ்ப் வந்து இது வந்து ஃபீமேல் பார்ட்னர் போல இருக்குன்னு நினச்சிட்டு இட் வில் கம் ஃபார் காப்புலேஷன். அப்போது இவென்ச்சுவலாக த pollen grains வந்து will be transferred. ஸோ இது வந்து சூடோ காப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் திஸ் இஸ் அ மோட் ஆஃப் பாலினேஷன் அகேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ், இஃப் யூ சி நிறைய பேர்ட்ஸ் சாப்பிட்டுட்டு கொட்டையை எங்கேயாவது தூக்கி போட்டுரும், அந்த கொட்டை வந்து வில் ஜெர்மினேட். பட் ஆனால் அதே இது பேர்ட்ஸ் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுது, இன்னொரு இடத்துல உட்காந்து சாப்பிடும்போது அந்த ரெக்கையில் இட் கேன் ஹெல்ப் டு ட்ரான்ஸ்ஃபர் த பாலன். நான் அதே மாதிரி பேட்ஸ் ஆல்சோ அண்டர்கோ அ லாட் ஆஃப் பாலினேட்டிங் ஆன ஏஜெண்ட்டாக வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. சரியா பசங்களா? ஸோ ஆல் தீஸ் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் ஆர் available. Now if you see quickly I will talk to you about the pollen-pistil interaction. அதுக்கு முன்னாடி வந்து ஒருவேளை ஒரு ஃப்ளவர் வந்து இஃப் இட் டிசைட்ஸ் எனக்கு வந்து செல்ஃப் பாலினேஷன் வேண்டாம் அப்படின்னா ஒரு சில அவுட் ப்ரீடிங் டிவைசஸ் இருக்குது. என்ன இந்த அவுட் ப்ரீடிங் டிவைசஸ்னால் செல்ஃப் பாலினேஷனை ஸ்டாப் பண்ணணும். ஸோ செல்ஃப் பாலினேஷன் நடந்துகிட்டே இருந்ததுன்னா ஒரு வேரியேஷனுக்கோ ரீகாம்பினேஷனுக்கோ வழியே இல்லாமல் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக வேண்டியே வந்து ஒரு சில methods வந்து is there in the case of your flowers. ஸோ என்ன இந்த மாதிரி அவுட் ப்ரீடிங் டிவைசஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் pollen வந்து if it comes and releases on the stigma, அந்த மெச்சுரேஷன் இருக்கணும். கரெக்டாக? இப்போ போலன் வந்து மெச்சூர் ஆகி வந்து ஃபார்ம் ஆயாச்சு, ஐஸ் கம்மிங் அண்ட் லேண்டிங் ஆன் த ஸ்டிக்மா. அப்போ ஸ்டிக்மா ஆல்சோ அதே நேரத்தில் ரிசீவ் பண்ணக்கூடிய மெச்சுரேஷன் அட்டைன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இட் வில் கோ ஃபார் த ஜெர்மினேஷன். பட் ஒருவேளை அந்த ஒரு ரிலீஸ் ஆஃப் பாலனும் ஸ்டிக்மாவோட ரிசெப்டிவிட்டியும் சிங்க்ரனைஸ்டாக இல்லை அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் பாலினேஷன் நடக்கவே நடக்காது இல்லையா? தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்ன, ஒருவேளை பாலன் வந்து ஸ்டிக்மாவை விட கம்மி ஹைட்டில் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெசிகேஷனுக்கு அப்புறமா இட் வில் நாட் ஃபால். ஸோ பொசிஷனலி என்ன ஆகும், தேர் வில் பி அ பேரியர். ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஒரு பாலன் வந்து அங்கே விழ முடியாத மாதிரியான ஒரு பேரியரோ ஹைட் டிஃப்ரென்ஸோ அந்த மாதிரி பொசிஷனல் சேஞ்சஸ் வந்து கேன் பி தேர். அண்ட் மூணாவது விதம் என்ன அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ ஜெனட்டிக்கான ஒரு மெக்கானிசம் வேரின் என்னோட ஜீனை சேராத ஒரு பாலனை ஸ்டிக்மா வந்து ஆர் என்னோட சேம் செல்ஃப் ஜெனட்டிக் கம்போசிஷன் இருக்கிற ஒரு பாலனை ஸ்டிக்மா ஜெர்மினேட் ஆகவே விடாது. ஓகே, ஸோ டியூ டு சம் கைண்ட் ஆஃப் ஒரு கெமிக்கல் ஒரு என்ன சொல்கிறது கெமிக்கலான ஒரு செக்ரீஷன்னால் எனிவே எனக்கு என்னுடைய பிளான்ட்டோட செல்ஃப் பாலன் ஃபர்டிலைஸே ஆகாது. இட் வில் நாட் ஜெர்மினேட் அட் ஆல். ஓகே, ஸோ தேட் வில் ப்ரிவெண்ட் போத் ஆட்டோகேமி அண்ட் கீட்னோகேமி ரெண்டுமே. ஓகே, கீட்னோகேமினா ஒரே செடியாக இருந்தால் கூட இட் வில் நாட் ஹேப்பன். எஸ், தட் இஸ் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. ஓகே, இஸ் தட் கிளியர்? குட். ஓகே, ஸோ இதோட பாலினேஷன் இஸ் கம்ப்ளீட்டட் பசங்களா. ஸோ இதுக்கப்புறமா we will go into the actual post pollination. பாலினேஷன் முடிஞ்சு என்ன ஈவெண்ட் நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லி we have the pollen-pistil interaction. What is pollen-pistil interaction? First thing is என்னோட pollen வந்து மேலே ஸ்டிக்மாவில் உட்காந்த உடனே I need to recognize
I need to recognize இது வந்து என்னோட genetic composition. For example, மாம்பழத்தோட பூல போய் நீங்க வந்து செர்ரியோட பாலனை போட்டீங்கன்னா மாம்பழத்துக்கும் செர்ரிக்கும் எப்படி குழந்தை பிறக்கும்? It will not come. No new fruit will not come. It will not germinate at all. இல்லையா? So அந்த மாதிரி ஒரு ஸ்பீஷீஸ் இன்னொரு ஸ்பீஷீஸோட டெஃபினட்டா it cannot germinate. So அந்த மாதிரி இது முதல்ல என்னோட ஸ்பீஷீஸா, இது வந்து என்னுடைய pollen டைப்பா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு, ஒருவேளை என்னோட செல்ஃப் பாலினேஷன் நடக்கக்கூடாதுங்கிற மாதிரி இன்கம்பேரிட்டிபிலிட்டி இருந்தால் அது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு முதல்ல ரெக்கக்னிஷன் வில் ஹேப்பன். Then after that, okay, இவன் நம்ம ஸ்பீஷீஸ் தான் தெரிஞ்ச உடனே it will accept or reject the pollen. So once it is accepted அப்படின்னா pollen tube வந்து will germinate. So stigma-குள்ள ஸ்டைல் வழியா அப்படியே pollen tube வந்து will germinate. So usually by this time pollen grain வந்து would have reached the 3 cell stage and ரெண்டு மேல் gametes வந்து will enter the pollen tube. ஓகே, pollen tube குள்ள போனதுக்கு அப்புறமா மைக்ரோபைலர் எண்ட் வழியாக இந்த மேல் gamete will enter the egg cell. Will enter the embryo sac. நான் அங்கே வந்து சினர்ஜிட்ஸோட சப்போர்ட்னால ஒரு மேல் gamete வந்து நேராக egg cell போய் பார்த்து it will fuse causing syngamy. Okay, or normal fusion of the male and the female gamete will happen, resulting in a zygote. Okay, then triple fusion அப்படின்னா என்ன? இன்னொரு மேல் gamete இருக்கு இல்லையா, அவன் என்ன பண்ணுவான்னா நேராக அந்த ரெண்டு போலார் நியூக்ளியாயை போய் he will go and fertilize, and as a result a triploid ஆன endosperm is formed. ஸோ இந்த எண்டோஸ்பர்ம் எதுக்கு அப்படின்னா இந்த ஜைகோட்டை அது வந்து ஜெர்மினேட் ஆகிற வரலும், ஒன்ஸ் த சீட் இஸ் ஃபார்ம்ட், காட்லிடன்ஸ் எல்லாம் அதுக்கு இது தர வரலும் வந்து இட் ஹேஸ் டு கிவ் நரிஷ்மெண்ட் இல்லையா, அதுக்கு தான் வி ஹாவ் த எண்டோஸ்பர்ம். Is it clear to all of you பசங்களா? ஸோ டபுள் ஃபர்டிலைசேஷனில் வி ஹாவ் syngamy and we have triple fusion. Any doubts in here? Any doubts in here பசங்களா? Clear? Good. Archana, Selvapriya, Abhinesh, Vigneshwaran, all good? Okay, so now once fertilization is over, next வந்து post-fertilizationல என்ன நடக்க போகுது? என்னோட endosperm is formed. ஸோ என்னோட இந்த ஜைகோட் வந்து எம்ப்ரியோவாக மாறுறதுக்கு முன்னாடியே எண்டோஸ்பர்ம் ஃபார்ம் ஆயிடும், ஸோ தட் இட் வில் நரிஷ் த எம்ப்ரியோ. நான் இந்த எம்ப்ரியோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஜைகோட் வந்து ஃபர்ஸ்ட் இட் வில் ஸ்டார்ட் க்ரோயிங். ஓகே, இட் வில் பிகம் 2 cell, 4 cell, 8 cell, அப்புறம் ஸ்லோவாக வந்து இட் வில் பிகம் அ குளோபியூரல் செல், அப்புறம் ஒரு ஹார்ட் ஷேப்டாக மாறும், அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் மெச்சூரான எம்ப்ரியோவாக இட் வில் சேஞ்ச். ஓகே, ஸோ மெச்சூரான எம்ப்ரியோ அப்படின்னா என்ன? கண்டிப்பாக அதில் காட்டிலிடன்ஸ் இருக்கும், அகெயின் ஃபார் நரிஷ்மெண்ட். ஓகே, தென் வி ஹாவ் அன் எபிகாட்டல் அண்ட் அ ஹைப்போகாட்டல், அண்ட் அதிலிருந்து வி ஹாவ் த ரேடிக்கல் அண்ட் பியூமியூல் தட் வில் கம் அவுட். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ இதில் வந்து நமக்கு இந்த ரேடிக்கல் அண்ட் பியூமியூல் இஸ் ரெடி அப்படின்னா அதிலிருந்து தான் வந்து ஃபர்தராக நம்மளோட ரூட் அண்ட் ஷூட் வந்து இஸ் கோயிங் டு கம் அவுட் வென் த ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் ஆர் கோயிங் டு அட்டெயின். Is that clear, everybody? And when you look at the seed, okay, ஒரு embryo வந்து பார்த்தீங்க அப்படின்னா it can develop into a it can be a dicotyledonous or a monocotyledonous embryo. So if you see the seed structure, dicot அப்படின்னா ரெண்டு proper cotyledons will be there, monocot அப்படின்னா ஒரு single cotyledon will be there which we call as the scutellum. So this image is there பசங்களா, ஒரு embryo of monocot and embryo of dicot வந்து will be there in your textbook, so please refer to the diagram. So other base பண்ணி கூட questions can come. So for example, epicotyl hypocotyl ங்கிறது வந்து is there in the dicots, whereas in the monocots you have a single cotyledon and you have the என்ன சொல்றது, you have the radical and plumule followed by coleoptile, coleorhiza layer வந்து will be there additionally in the monocots. Okay, இது வந்து monocot ஸ்ட்ரக்சரில் மட்டும்தான் இருக்கும். ப்ளீஸ் கோ த்ரூ தட் டயக்ராம். ஓகே, ஸோ நவ் ஒன்ஸ் திஸ் எம்ப்ரியோ இஸ் ரெடி, இந்த ஓவியூல் வந்து அந்த இன்டெக்யூமெண்ட்ஸ் எல்லாம் சீட் கோட்டா மாதிரி மாறி இட் வில் பிகம் அ ப்ரக்கா சீட். ஓகே, அண்ட் அது சுற்றி இருந்த ஃப்ரூட் வந்து ஒரு பக்கா சுற்றி இருந்த ஓவரி வந்து ஒரு பக்கா ஃப்ரூட்டாக இட் வில் டெவலப், அண்ட் அந்த ஃப்ரூட்டுக்கு ஒரு வால் லாஸ்ட்டில் வந்து வில் டெவலப் விச் இஸ் நத்திங் பட் த பெரிகாப்.
Is that clear, everyone? Kaviyarasan gecko lizard is a type of lizard kana helping in pollination. Adu nyabam vechukonga is enough. Okay? Alright, is it clear pasangla? So idikaprama one important section you have to remember is this apomixis, parthenogenesis and the polyembryony. Now first thing is sometimes seed வந்து fertilization ஆகாமலேயே form ஆச்சு. Seed, okay? அப்படினா that is apomixis. Fruit வந்து fertilization ஆகாமலேயே form ஆச்சு அப்படின்னு சொன்னா that is parthenogenesis. Is it clear to all of you? So parthenogenesis na enna? Fruit without fertilization. Okay. Adhe the seed without fertilization na adu apomixis. Okay, and ஒரு சில நேரங்கள்ல ஒரே சீடுக்குள்ள நிறைய எம்பிரியோ இருக்கும். இப்போ எப்படி வந்து ட்வின்ஸ் ஃபார்ம் ஆறாங்க, ட்ரிப்ளெட்ஸ் ஃபார்ம் ஆறாங்க இல்லையா, ஒரே டைம்ல there is more than one egg cell that is there. அதே மாதிரி more than one embryo sac might be there. As a result there will be more than one embryo in a single seed. Okay, that is polyembryony. Understood pasangla? ஒரே சீடுக்குள்ள நிறைய embryos will be there. If you see orange oda kottekkulla pathinga appdin sonna nasiki parunga, there will be further kutti embryos inside the seed. So that is an example of polyembryony. Okay, so parthenogenesis, apomixis and polyembryony. Is it clear to you pasangla? Avladha, actually chapter is over. Any doubts you all have? Any doubts you all have? Any doubts you all have pasangla? Yes, there is also a mention of true fruits and false fruits உங்களோட bookல. So true fruits அப்படிங்கிறது நம்மளோட actual ovary வந்து when it forms the fruit னா நம்ம வந்து அதை true fruit னு சொல்லுவோம். அதே இது வந்து if at all நம்ம வந்து ஒரு receptacle apple மாதிரி வந்து along with the thalamus if we have the fruit that is formed, not just the ovary அப்படின்னா வந்து it will lead into the false fruit. Okay, clear pasangla? I hope it's all good, clear? Okay, so idoda namma first chapter is over. I think I was a little slow with the first chapter. Naranda chapter lendu konja speed etirla. Seriya? Diyas, Nandita, Darshana, Abhinesh, all good? Let's continue. Okay, Sharat Chandrasekhar, I will tell you double fertilization again. So double fertilization la enna nadakudhu, rendu male gamete vandu pollen tube valiya germinate agi, it is coming to the embryo sac. Now inge varumbodhu there is a clear cut fusion between oru male gamete and oru egg cell. Oru fusion irukku which is called as syngamy. Then இன்னொரு மேல் கேமீட் அண்ட் போலார் நியூக்ளியை ரெண்டு சேர்ந்து 3 ஹாப்ளாய்டான ஒரு நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகிறதுனால தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரிபிள் ஃபியூஷன். 3 செல்ஸ் ஆர் ஃபியூசிங். ஸோ 2 போலார் நியூக்ளியை ப்ளஸ் ஒரு மேல் கேமீட். ஸோ தட் இஸ் ட்ரிபிள் ஃபியூஷன். ஸோ இந்த சின்கேமி அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன் 2 தடவை ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுனால we are calling it double fertilization. Okay, got it? Okay, Kaviyarasan. So simply just remember that male gametes varumbodhu in the filiform apparatus synergid cells vandu is going to help in navigating the male gamete to the egg cell and to the polar nuclei. So correcta indha pakkam po andha pakkam poங்கிற ஒரு guidance vandu chemical signals மூலமா it is going to bring about Kaviyarasan. So that much information is enough. ரொம்ப detailed என்ன chemicals எப்படி interaction நடக்குதுங்கிறது is not necessary. Okay, all good pasangla? Clear? No other doubts in sexual reproduction? Let's move on to the next chapter which is human reproduction. So, every plants la vandu there is a pre-fertilization event, gametogenesis nadakudhu, gametes form agudhu. Adhe madri it is moving on to the transfer of gametes and post-fertilization events ஆன development நடக்குதோ அதே மாதிரி தான் animals லியும். Okay, so nothing is different.
the nature has the same process for everyone. So adile human reproduction வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா definitely we are only sexually reproducing on forms. We don't have any means of asexual reproduction. So fusion of male and female gametes ல இருந்து தான் zygote has to be formed. Okay, so reproductive system mainly has primary and accessory organs. Okay, so adile வந்து firstly we will look at the anatomy of the male and the female reproductive system. So starting with the male reproductive system pasangla, the primary sex organ is the testis. So testis enga placed irukku, it is there in the scrotum. That is nothing but the pouch like structure outside of the abdomen. Yen outside of the abdomen abdina there is a temperature requirement. Spermatogenesis ஒழுங்கா நடக்கணும்னா பாடி டெம்பரேச்சரை விட 2 to 2.5 degrees கம்மியாக இருக்கணும். அண்ட் அந்த ஒரு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் கொண்டு வரதுக்காக வேண்டி தான் அப்டாமினல் கேவிட்டிக்கு வெளியில் ஸ்க்ராட்டம்குள்ள இந்த ஒரு டெஸ்டிஸ் இஸ் பிளேஸ்ட். ஓகே, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். நான் இந்த ஒரு டெஸ்டிஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்டிஸ்க்குள்ள தெர் ஆர் லாட் ஆஃப் லோப்ஸ். ஓகே, and ஒவ்வொரு லோபுக்குள்ளேயுமே வந்து there are குட்டி குட்டி seminiferous tubules that are present. Okay, and in the seminiferous tubules குள்ள முக்கியமாக ரெண்டு விதமான செல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்பெர்மாட்டோகோனியா, இன்னொன்று வந்து சர்டோலி செல்ஸ். ஸ்பெர்மாட்டோகோனியா தான் வந்து இஸ் கோயிங் டு ஆக்ட் லைக் த அங்கே எப்படி நமக்கு வந்து மைக்ரோஸ்போர் மதர் செல் இருந்ததோ அதே மாதிரி இங்கே இந்த ஸ்பெர்மாட்டோகோனியா தான் இஸ் கோயிங் டு பி த மதர் செல் which will differentiate and form the sperms. Sertoli cells வந்து is for nourishment of these sperms and involved in transformation of the sperm. Clear? Now accessory ducts என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, right from the seminiferous tubules. Okay, seminiferous tubules லிருந்து வெளியே transport பண்ணுறதுக்கு we have the retitestis. Okay, so I'm going to write here retitestis. Retitestis லிருந்து it will come to the vasa efferentia. Seminiferous tubules வெளியே வரத்துக்கு retitestis, அதிலிருந்து டெஸ்டிஸ்க்கு வெளியே வரத்துக்கு it is vasa efferentia. டெஸ்டிஸ்க்கு வெளியில் வந்த உடனே வந்து we have the epididymis, which is the super coiled ஆன structure. அங்கே வந்து ஒரு ஸ்டோரேஜ் நடக்கும், ஒரு மெச்சுரேஷன் நடக்கும். அண்ட் எப்போ தேவையோ அப்போ வந்து வாஸ் டெஃபரன்ஸ் மூலியமாக this particular sperms are going to reach the seminal vesicle. Okay, so seminal vesicle is a gland. Okay, இது வந்து நிறைய fructose rich ஆன fluid வந்து is going to secrete. It is for the nourishment of the sperm. This is going to act as an accessory gland. Okay, so இந்த ஒரு seminal vesicle வந்து அதோடைய டக்டோட இந்த வாஸ் டெஃபரன்ஸை ஃபியூஸ் பண்ணி ஒரு காமனான எஜாகுலேட்டரி டக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். Okay, in the ejaculatory duct will further pass on to the accessory gland called the prostate gland. இதில் இருக்கக்கூடிய alkaline fluid வந்து ஃபீமேலுடைய அசிடிக்கான என்வாயர்மெண்ட்டில் இந்த ஸ்பெர்ம் செத்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆல்கலைன் ஃப்ளூயிட் வந்து இட் இஸ் கோயிங் டு ரிலீஸ். ஓகே, ஸோ இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டை தாண்டி தேர் ஆர் ஸ்மால் கிளாண்ட்ஸ் கால்ட் த பல்போயூரித்ரல் கிளாண்ட் which will secrete mucus for lubrication. இந்த செக்ரேஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு த்ரூ த காமன் ஓப்பனிங் ஆன யூரித்ரா, காமன் பேசேஜ் ஆன யூரித்ரா மூலியமாக இட் இஸ் கோயிங் டு டிரான்ஸ்போர்ட் டு தி அவுட் சைட் த்ரூ த யூரித்ரல் மியேட்டஸ். Okay, so external genitalia in the male வந்து is the penis, which is the copulatory ana organ, and inga urethral meatus valiya both urine and the sperms will be transported. So there is a single urinogenital duct present in the males. Is it clear? Clear to all of you? This is the male reproductive system. Now when you come to the female order reproductive system, primary sex organ are the ovaries. So advum lower abdomen it is present. So inge da vande majorly the ova is produced, and they will also produce some hormones which is the estrogen and the progesterone. Now remember that males liyume vande in the seminiferous tubules sutti interstitial spaces la there are these cells called the Leydig cells. In the Leydig cells da vande predominant will release the testosterone. Okay, pasangla, is it clear to all of you? Okay, now when you look at the female reproductive system, ovaries are the primary sex organ நான் சொன்னேன். நான் இந்த ஓவரீஸ்லேருந்து இந்த எக் ரிலீஸ் ஆனதும் ஒன்ஸ் த ரிலீஸ் ஆஃப் த ஓவா ஹேப்பன்ஸ் அதை வந்து பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக வேண்டி we have a set of tubes which is called as the
fallopian tubes or the oviduct. Okay, now in the oviduct lay வந்து பாத்தீங்கன்னா right outside the ovary அது உடனே pick up பண்றதுக்காக வேண்டியான ஒரு finger like projection is there which is called the fimbriae, and in the fimbriae will lead into a funnel shaped infundibulum. So அது வழியா தான் egg is sucked in, and அதில் இருந்து it is coming to an அகலமான portion called the ampulla, and ampulla ல இருந்து narrow ஆன region called the isthmus. Clear? Now in the isthmus da is connecting the fallopian tube to the uterus. Okay, Rasika, very good question there. Then the glands are paired. Seminal vesicle is paired, bulbourethral is paired. Prostate one is unpaired. One prostate gland da irukku. Michapadi the glands are paired. Okay, clear to you? Any other questions pasangla? Okay, so inge vandu the uterus vandu is the site of implantation. So inge indu vara egg vandu oru vela fertilize aachu appadina, now where will fertilization happen? Fallopian tube la da fertilization will happen, and fallopian tube la da vandu in case sperm and egg same time la vandanga na fertilization will happen, appadi illa na fertilization will not happen. Okay, understood? Bhuvana, exactly number of seminiferous tubules la keka matanga kanna, but usually ketanga appadina roughly there are around 250 lobes in the testis. So ovvoru lobe kulliyume 2 la irundhu 3 seminiferous tubules irukku. So roughly you can say somewhere between 500 to 700 seminiferous tubules அப்படிங்கற மாதிரி நம்ம நினைச்சுக்கலாம். Okay, is that clear? Okay. Yes, Nadana, I told you இல்லையா, Leydig cells இங்கிறது வந்து seminiferous tubules-க்கு வெளியில் இருக்கக்கூடிய interstitial cells-ல இருக்கும், which is going to produce the male hormones. Okay, now coming back to the female reproductive system pasangla, இங்க வந்து the fallopian tube is connected to the uterus. Now uterus-ல main-ஆ 3 regions are there. Okay, now fallopian tube-ல I already told you இல்லையா, infundibulum, ampulla and isthmus. Please remember that questions repeated are ketade irukanga neat la, so definitely do not forget that. Okay, and when you look at the uterus, we have 3 layers in the uterus. First there is the perimetrium, myometrium and the endometrium. Perimetrium வெளியில இருக்கக்கூடிய outermost covering, நடுவுல இருக்கிறது வந்து myometrium, okay, or the muscular ஆன smooth muscle layer, and innermost layer வந்து is the endometrium. நல்ல rich ஆன secretions, vascularization எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு nourishing layer which will support the pregnancy or support the zygote, I mean the embryo when it comes and implants. சரியா? now இந்த ஒரு uterusல இருந்து ஒரு neck மாதிரியான region is there called the cervix. okay, cervix க்கு நடுவுல is a cervical canal, and the cervical canal along with the vagina together will form the birth canal. Remember, cervical canal along with the vagina will fuse to form the birth canal. Okay, now in the vagina the copulatory organ, it's a muscular tubular organ, and in the ஒரு muscular organ la da வந்து the sperms will be deposited. Clear to all of you? Now when you look at the external genitalia of the female reproductive system, there is the vulva. So vulva la vandu enna irukku appadina, firstly we have the labia majora, labia minora அப்படின் 2 விதமான folds of tissue, and then there is also a fatty cushion layer called the mos pubis, and then there is a clitoris and then a hymen. Now hymen ingiradhu is a very membranous ஆன ஒரு covering. Okay, so இந்த ஒரு membranous ஆன covering வந்து was considered as an indicator of virginity, but we do not take it as that kind of indicator anymore, because அது வந்து first intercourse-ல மட்டும் கிடையாது, it is also going to tear because of any kind of strenuous workouts or any kind of hormonal issues நால கூட it can happen. Clear pasangla? Is it clear to all of you? Okay. Alright, now when you look at the female reproductive system, not just the reproductive organs, but we also have to talk about the mammary glands. Okay, so prolactin அப்படிங்கிற முக்கியமான hormone is involved in milk production. So எங்க milk is produced na in the mammary gland. Once the baby is born, for the
nourishment of the baby, there we have the mammary glands. So in the mammary glands la enna irukum appadina mammary lobes are divide ஆயிருக்கும் பசங்களா. இந்த ஒவ்வொரு லோப்லயுமே வந்து there are குட்டி குட்டி cells called the alveoli, and in the alveoli வந்து will prepare the milk. Okay, from there ஒரு mammary duct வழியாக, okay, ஒரு mammary duct வழியாக it will come into the mammary ampulla. Okay, so in the mammary ampulla lerundu further there is a lactiferous duct that will come, and this lactiferous duct will then open out into the nipples. Okay, so adu variyada the milk will be transported outside the body. Is it clear to all of you? So in the route of milk vandu is very very common ana oru asked question pasangla. So mammary idile irundhu mammary what do you say, mammary lobe la irukakuriya alveoli irundhu அங்கிருந்து ஒரு mammary tubule வழியாக mammary ductக்கு வந்து mammary ampulla la open ஆகி that will now open into the lactiferous duct. Okay, clear to all of you? So in the root of milk எப்படி வருது அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு neat question, so remember that. Alright, so that's about your female reproductive system pasangla. Now that we know the anatomy, shall we start off with gametogenesis? So I'm going to explain to you both spermatogenesis and oogenesis. Now fundamentally you all know that நம்ம எல்லாருமே diploid ஆன organism, அதாவது ஒரு காப்பி அம்மா கிட்டேந்து ஒரு காப்பி அப்பா கிட்டேந்து நமக்கு வரும். Now next generationக்கு pass on ஆகிறதுக்கு இந்த ரெண்டு copies வந்து will undergo some recombination and they will form a haploid ஆன gamete. இந்த haploid ஆன gamete தான் வந்து will fuse with another gamete to result in a zygote. Okay, so இங்க வந்து ஒவ்வொரு spermமே இல்ல eggமே வந்து is a haploid ஆன cell that you all know. Now when we look at the process, sperm form பண்ற process is spermatogenesis, ovum form பண்ற process is oogenesis. So formation of sperm நடக்கிறது தான் spermatogenesis. Now how this is happening அப்படின்னா, firstly one thing you have to remember is spermatogenesis puberty la da ஆரம்பிக்கும் and it will continue lifelong. That is first thing. Second thing, spermatogenesis la ஒரு spermatogonia will then undergo differentiation, will undergo mitosis, okay, and will lead to a primary spermatocyte, okay, which is diploid. This will lead to a secondary spermatocyte which is haploid. So meiosis enter பண்ணி primary spermatocyte வந்து meiosis enter பண்ணி secondary spermatocyte கொடுக்கும் which is haploid. அது further second meiosis complete பண்ணி it will give spermatid which is also haploid. இந்த spermatid வந்து will undergo a process called as spermiogenesis. Spermatogenesis full process. அதில் இந்த spermatid ஒரு mature sperm ஆன ஒரு structure form பண்ணுறது தான் spermiogenesis. Understood? இதிலிருந்து ஒரு full mature sperm structure வந்து we get. So mature sperm of the spermatozoa வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா it will have a head region, neck, middle piece and tail. Okay, so head la வந்து பாத்தீங்க அப்படினு சொன்னா மெயினா Golgi apparatus உடைய ஒரு modification ஆன acrosome அப்படினு இருக்கும். மண்ட மேல ஒரு கேப் மாதிரி இருக்கும். So இந்த கேப் குள்ள நிறைய enzymes இருக்கு which will help in penetrating the egg. And முக்கியமா head குள்ள we have the male உடைய pronucleus or the male உடைய nucleus is there. அதுதான் fundamentally is going to go and carry out the fertilization. So that is there in the head. Then neck region குட்டியா ரெண்டு centrioles மட்டும் இருக்கும். அதுக்கப்புறமா followed by the middle piece we have the mitochondria. So mitochondria வந்து is going to function for the energy. ஏன்னா once the sperms are deposited in the vagina, all the way to the fallopian tube அவங்க ஏறி போகணும். So அந்த process fertilize பண்றதுக்காக வேண்டி, அந்த process carry out பண்றதுக்காக வேண்டி we have the mitochondria. And tail வந்து is going to help in movement. Is it clear to all of you? So spermatogenesis la spermatogonia da first starting cell. And the spermatogonia la irundhu first primary spermatocyte வந்து வெறும் மைட்டோசிஸ்ல டிஃபரன்சியேஷன்ல ஃபார்ம் ஆகுது. இந்த பிரைமரி ஸ்பெர்மாட்டோசைட்ல இருந்து செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட் வந்து மியோசிஸ் 1க்கு அப்புறமா வருது. ஸோ பாதி குரோமோசோம் தான் அதில் இருக்கும். அதுக்கப்புறமா அது செகண்ட் மியோசிஸ் முடிக்கும்பொழுது ஒரு ஸ்பெர்மாட்டிட் அண்ட் that will undergo spermiogenesis to form the mature ஆன sperm.
Is it clear? Any specific doubts in here? So inge vandu first point is enoda spermatogenesis starts at puberty and continues lifelong. Okay, second point is ஒரு single spermatogonia ல இருந்து or single spermatocyte ல இருந்து, yes Karthik, I'll tell you. So single spermatocyte ல இருந்து 4 ஈக்குவலான spermatozoa வந்து நமக்கு கிடைக்குது. Then third point is in the males ல configuration of genes is XY. Yeah, that is the sex chromosome in males. So we have 44 plus XY in the males அப்படிங்கிறதுனால first meiosis முடியும் பொழுதே 22 plus X 22 plus Y அப்படின்னு பாதி பிரிஞ்சிரும். So overall அது mature ஆகி sperms form ஆகும் பொழுது what will happen? Equal number of 22 plus X, equal number of 22 plus Y is obtained. So எந்த sperm போய் egg fertilize பண்ணுதோ அந்த sex of the child வந்து is determined. So who determines the sex of the child? It is going to be the males. Understood? Because எந்த sperm போய் egg fertilize பண்ணுதோ that is what will lead to the sex of the child. Understood? Okay, now Karthik is asking, ma'am, LH and FSH oda role vandu same. So I will tell you for spermatogenesis. Spermatogenesis la vandu FSH vandu enna pannum appadina Sertoli cells poi it will prepare the Sertoli cells. So in the spermatozoa மாறற process இருக்குல்லையா spermatogenesis அதுக்கு Sertoli cells தான் nourish பண்ணணும். So அந்த ஒரு processக்கு FSH வந்து Sertoli cells தயார் பண்ணுது. Now LH வந்து என்ன பண்ணும் அப்படின்னா Leydig cells போய் it will ask the Leydig cells to produce the androgens to produce the testosterone. அப்போ இந்த LH வந்து is regulating entire spermatogenesis, entire spermatogonia differentiation எல்லாமே LH தான் வந்து I mean the testosterone தான் is going to control. So overall spermatogenesis plus மேலோட secondary sexual characteristics என்னவோ அது எல்லாத்தையுமே வந்து regulate பண்றது வந்து இந்த LH and the testosterone. Okay, clear to all pasangla? That is about your spermatogenesis. Now when you look at the oogenesis, there are certain differences which you have to remember. Now first thing is அது வந்து embryonic stage liye ஆரம்பிச்சிடும். Okay, so embryonic stage liye ஆரம்பிச்சிடும். Now how is the process going to take place அப்படினு பாத்தீங்கன்னா there is going to be an oogonia. In the oogonia will now differentiate into the primary oocyte. Primary oocyte குள்ள போனதுமே இந்த primary oocyte வந்து meiosis 1 குள்ள காலடி எடுத்து வெச்சதுமே it will get arrested until the puberty. Okay, so oogonia was diploid. இந்த diploid cell வந்து ஒரு oocyte form பண்ணதுமே அது prophase 1 குள்ள போன உடனே அது arrest ஆயிடும். Okay, arrest ஆயிட்டு puberty வரைக்கும் வெயிட் பண்ணும். ஸோ எத்தனை primary oocyte எனக்கு embryonic ஸ்டேஜில் டெவலப் ஆச்சோ அத்தனை மட்டும்தான் எனக்கு pubertyயில் இருக்கும். ஸோ ஒரு couple million ஆரம்பிச்சிருந்தா கூட puberty வரும்போது 60,000 80,000 primary oocyte தான் will be பாக்கி in the ovary. Okay, ஸோ இந்த ஒரு primary oocyte வந்து puberty வந்ததும் it will undergo the meiosis 1 and form the secondary oocyte. Now when it is forming the secondary oocyte, spermatogenesis la paatha madri equal ஆன cells இல்லாம ஒரே செல்ல மொத்த சைட்டோபிளாசமும் இருக்கும், இன்னொரு செல்ல ஒண்ணுமே இருக்காது. அந்த ஒண்ணுமே சைட்டோபிளாசமே இல்லாத ஒரு டம்மி n number of chromosomes நம்ம polar body அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு செகண்டரி oocyteம் ஒரு குட்டி போலார் பாடியும் வந்து இஸ் ரிலீஸ்ட். ஓகே, கிளியர்? ஏன் இந்த மாதிரி மொத்த சைட்டோபிளாசமே நான் அள்ளி வச்சுக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒன்ஸ் மை ஃபர்டிலைசேஷன் இஸ் ஓவர் யூட்ரஸில் போய் இம்ப்ளான்ட் ஆகிற வரைக்கும் ஜைகோட்டை இந்த சைட்டோபிளாசம் தான் காப்பாற்றி ஆகணும். ஓகே, ஸோ அதனால வந்து இந்த செகண்டரி oocyteல தான் the bulk of the cytoplasm and all the nourishment is retained. Now in the secondary oocyte metaphase 2 குள்ள போன உடனே again it will get arrested in metaphase 2. Okay, it will get arrested. Now once it is arrested in the metaphase 2, இந்த secondary oocyte ஆவே தான் இருக்கும். and எப்போ வந்து fertilizationக்கு முன்னாடி sperm enter ஆகுதோ இந்த oocyte குள்ள enter ஆகும் பொழுது தான் it will finish the secondary meiosis, second meiosis, and it will become the
ovum. Now in the ovum also is a single large cell with a second polar body. Clear pasangla? Is it clear? Okay, so Angel has a question here. Ma'am, spermatogonia 10 இருக்கு. எத்தனை sperm அப்படினு கேட்டா times 4 because ஒவ்வொரு spermatogonia-ல இருந்தும் நமக்கு 4 spermatids கிடைக்கும், 4 sperms கிடைக்கும். பட் இதே இது வந்து primary spermatocyte அப்படினு சொன்னாங்கன்னா அப்பவும் அதேதான். ஒரு primary spermatocyte 4 sperms கொடுக்கும். பட் secondary spermatocyte ன்னு கொடுத்தாங்கன்னா ஒரு secondary spermatocyte-ல இருந்து 2 spermatid தான் வரும். 2 spermatocyte-ல இருந்து 4 வரும். Understood? So அதனால அந்த இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு then go ahead for your இது. Okay. Now Angel has another question. Ma'am, எத்தனை polar bodies டோட்டலாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டெக்ஸ்ட் புக்கை பொறுத்த அளவில் 2 polar body தான் இருக்கும். ஒன்று வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் மியோசிஸ்க்கு அப்புறமா கிடைக்குது, ரெண்டாவது ஜஸ்ட் பிஃபோர் த ஃபர்டிலைசேஷன் செகண்ட் ப்ராசஸில் கிடைக்குது. நான் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இந்த ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு போலார் பாடியே ஃபர்தராக டிவைட் ஆகும். ஸோ அப்போ வந்து we get 4 cells at the end of meiosis. ஆனால் 3 வந்து உருப்படி இல்லாமல் டீஜென்ரேட் ஆகிடும், ஒன்று மட்டும்தான் உயிர் வாழும். சேம் திங் ஹேப்பன்ஸ் இன் த பிளான்ஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ அதனால் வந்து இஃப் அந்த அளவுக்கு டீட்டெயில் கேட்க மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் போலார் பாடி அண்ட் செகண்ட் போலார் பாடி. பட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஐம் டெல்லிங் யூ மொத்தம் 3 போலார் பாடி வில் பி தேர். ஓகே, பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் மியோசிஸ் 4 செல் வந்தாகணுமே இல்லையா? அதனால் 4 செல்லில் 3 வந்து டீஜென்ரேட்டிங் செல்ஸ், ஒன்று தான் இஸ் த ஓவம். Clear to you பசங்களா? ஸோ oogenesis பொறுத்த அளவில் fetal லைஃப்லேயே ஆரம்பிச்சிடும், எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்லேயே ஆரம்பித்து it will continue only up to a certain age, and after that the reproductive capability of a female is stopped. Okay, now when you look at the case of the size of the cell, again 4 equal sperms கிடைக்கும். but when it comes to the ova நமக்கு we only have the clear ஆன one ovum which will be retaining all the cytoplasm, all the nourishment. No deeps, nothing. Just that in the second polar body இருக்கு இல்லையா, அது வந்து செல் டிவிஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், ஜைகோட் ஃபார்ம் பண்ணோன்னே அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதை தவிர அதுக்கு வேறு எந்த சிக்னிஃபிகன்ஸும் கிடையாது, ஃபங்க்ஷன்ஸ் as such கிடையாது. ஓகே ஓகே, ஸோ செகண்டரி ஊசைட்க்கு அப்புறமா கீர்த்தனா, செகண்டரி ஊசைட்க்கு அப்புறமா whenever the sperm will come and enter the secondary oocyte, the ovum will be formed after the second meiosis. அவ்வளோதான். ஓகே, இது வந்து I will tell you when I am teaching you the menstrual cycle, Karthik. சரியா? which is going into that. ஓகே, நான் இந்த கேஸ் ஆஃப் ஃபீமேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களா இந்த ஒரு oocyte ஜென்ரேட் பண்ணுறது வந்து இஸ் அ சைக்கிளிக் ப்ராசஸ். ஓகே, விச் இஸ் கால்ட் ஆஸ் த menstrual cycle. இட் ஹேப்பன்ஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் 28 days சைக்கிளில் வந்து இட் ஹேப்பன்ஸ் ஆவரேஜாக. பட் ஏறக்குறைய இட் கேன் டிஃபர் ஃப்ரம் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல். நான் when you look at the menstrual cycle, இது வந்து என்ன அப்படின்னா இந்த ovarian stroma நமக்கு நிறைய ப்ரைமரி ஃபாலிக்கிள்ஸ் இருக்கும். இதிலிருந்து ஒவ்வொரு சைக்கிள்லையும் ஒவ்வொரு பிரைமரி ஃபாலிக்கிள் வந்து will enter into the division, will complete the division and it will release. இந்த secondary oocyte will release. So how this process is happening அப்படிங்கிறது தான் இந்த menstrual cycle. So firstly இந்த primary oocyte இருக்கு இல்லையா, இந்த primary oocyte வந்து ஒரு layer of cells வந்து will form around it. Okay, so ஒரு layer of cells, okay I'll probably draw it in pink. okay, ஒரு layer of cells வந்து surround பண்ணியிருக்கும் இந்த ஒரு egg cell and forms the primary follicle. okay, ஒவ்வொரு சைக்கிள்லையும் ஒரு primary follicle என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்தராக இந்த primary oocyte சுற்றி ஃபர்தராக layers of cells வந்து will start forming. ஸோ ஹார்மோனல் ரெகுலேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா FSH வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். அண்ட் இந்த FSH வந்து இந்த ஃபாலிக்கிள்ஸை டெவலப் பண்ணும். ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் தானே. ஸோ இட் வில் டெவலப் த ஃபாலிக்கிள். ஸோ இந்த ஃபாலிக்கிள் டெவலப் ஆகும்பொழுது வாட் வில் ஹேப்பன், இட் வில் ப்ரொடியூஸ் த எஸ்ட்ரோஜன். அதுதான் நம்மளோட ஃபாலிகுலார் ஃபேஸ். ஓகே, ஸோ ஃபாலிகுலார் ஃபேஸில் ஒரு புது ஃபாலிக்கிள் வந்து FSHோட இதில் வந்து இட் இஸ் கோயிங் டு
release. Okay, so yes, hormone level will increase. So in the estrogen oda level வந்து will start increasing, and இந்த ஒரு folliclesலேருந்து வர estrogen வந்து uterus-ஐ வந்து போய் heal பண்ணி it will start growing the uterus. Proliferation of the uterus will happen. Okay, in the follicular phase. நான் இப்படியே டெவலப் ஆகி இந்த ப்ரைமரி ஃபாலிக்கல் அப்படிங்கிறது செகண்டரி ஃபாலிக்கலாக மாறி ஸ்லோவாக என்ன ஆகும், டெர்ஷரி ஃபாலிக்கலாக மாறும். ஸோ டெர்ஷரி ஃபாலிக்கல் அப்படின்னா என்ன, எனக்கு வந்து இருக்கிற செல்ஸுக்கு நடுவில் குட்டி குட்டியான பவுச் எல்லாம் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சு இவென்ச்சுவலாக வாட் வில் ஹேப்பன் அப்படின்னா எனக்கு ப்ராப்பரான ஒரு fluid filled cavity surrounded by all these follicular cells அப்படின்னு ஃபார்ம் ஆகும். This is my tertiary follicle. ஸோ இந்த மாதிரி என்னுடைய இந்த ஆண்ட்ரம் அப்படிங்கிற ஃப்ளூயிட் ஃபில்ட் கேவிட்டியும் என்னோட லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ் எல்லாமே க்ளீனாக டிஃப்ரென்ஷியேட் ஆகி ஃபார்ம் ஆகிற ஸ்ட்ரக்சர் தான் இந்த tertiary follicle. and இந்த tertiary follicle தான் வரப்ப இந்த primary oocyte வந்து will become a secondary oocyte. Karthik, is it clear? You asked me, ma'am, secondary oocyte எங்க இருக்கும், எப்போ ஃபார்ம் ஆகும்னா tertiary follicle தான் என்னோட secondary oocyte ஃபார்ம் ஆகும். ஓகே, நான் அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் கூட மெச்சூர் ஆகி, ப்ளீஸ் லுக் at the structure in your textbook பசங்களா, we call it the Graafian follicle. ஸோ கம்ப்ளீட்டாக டீக்கா அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து வெளியில் இருக்கும். ஆல் த ஃபாலிகுலர் செல்ஸ் வில் பி தேர். இங்கே இந்த செகண்டரி ஊசைட்டை சுற்றியே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜோனா பெலியூசிடா அப்படிங்கிற ஒரு நான் செல்லுலார் லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும், ஃபாலோட் பை ஒரு லேயர் ஆஃப் ஃபாலிகுலர் செல்ஸ் விச் இஸ் த கொரோனா ரேடியேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ஸ் வந்து இதோடையே சேர்ந்து ஃபார்ம் ஆகும். சாய்மித்ரா, பை த எண்ட் ஆஃப் டெர்ஷரி ஃபாலிக்கல் டு கிராஃபியன் ஃபாலிக்கல், ஆல் திஸ் கொரோனா ரேடியேட்டா, ஜோனா பெலியூசிடா, ஆல் த தீகா இன்டர்னா எக்ஸ்டர்னா, எவ்ரிதிங் வில் பி ஃபார்ம்ட். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஓகே, தீப்ஸ் ஹேஸ் எ கொஸ்டின், ஃபாலிகுலர் ஃபேஸில் எக்ஸப்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் எல்லா ஹார்மோனுமே இருக்குமா? எஸ் தீப்ஸ், இருக்கும். ஓகே, ஸோ ப்ரொஜெஸ்டரான் இன்னும் வரவே இல்லை, பிகாஸ் இந்த ஃபாலிகுலர் செல்ஸ் தான் அப்புறமா கார்பஸ் லூட்டியமாக மாறப்போகுது. ஸோ வில் ஃபாலோ த்ரூ. ஓகே, ஸோ என்னாச்சு, இந்த செகண்டரி ஊசைட் வந்து இஸ் நவ் ஃபார்ம்ட் அண்ட் கிராஃபியன் ஃபாலிக்கல் ஹேஸ் ஃபார்ம். ஸோ இது எல்லாமே எங்கே நடக்கும், ஃபாலிகுலர் ஃபேஸில். நான் இப்போ என்ன ஆகும்னா LH அண்ட் FSH திடீர்னு ஜாஸ்தி ஆகிறதுல இந்த LH சர்ஜ் ஆகும் பொழுது ஓவியூலேஷன் இஸ் ட்ரிகர்ட். அதுதான் ஓவியூலேட்டரி ஃபேஸ், சம்வேர் இன் த மிடில் ஆஃப் த சைக்கிள். Okay, so in the ovulatory phase la, once the egg is released on the secondary oocyte precisely is released, பாக்கி இருக்கிற இந்த லிக்விடு இந்த ஃபாலிகுலர் செல்ஸ் எல்லாமே சேர்ந்து it will form a corpus luteum that will start secreting progesterone. So already proliferate பண்ணி வச்சிருந்த என்னோட யூட்ரஸை இன்னும் கூட வந்து நரிஷ்மெண்ட் ஆக்கி அந்த யூட்ரஸை இம்ப்ளான்டேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணும். Okay, so in the preparation வந்து is roughly 14 days from day 15 to day 28. So usually Gautam Anushka is asking, in the days change ஆகுமா ma'am? Usually cycle 28 days இருந்துச்சு அப்படின்னா we will take ovulation to be somewhere in the middle around the 14th day and அதிலிருந்து 14 days luteal phase. So sometimes follicular phase வந்து can change between 6 to 13 days. Okay, so இது வந்து இந்த 9 days span வந்து 9 days இருக்கலாம் or 9 days இல்லாமல் அது 14 days கூட இருக்கலாம். So அதை பேஸ் பண்ணி சைக்கிளோட லென்த் வந்து will change. Okay, is that clear? So once the luteal phase is done, then the corpus luteum is secreting progesterone. It is waiting for the pregnancy. ஒருவேளை pregnancy இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த HCG human chorionic gonadotropin வந்து will come and tell the corpus luteum போயிடாத நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி will give a signal. அப்போ என்ன ஆகும்னா கார்பஸ் லூட்டியம் டீஜெனரேட்டே ஆகாமல் அது வந்து இட் வில் கண்டினியூ டு ரிலீஸ் ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் மெயின்டைன் த ப்ரெக்னென்சி. பட் ஒருவேளை ப்ரெக்னென்சி இல்லை அப்படின்னு ஆச்சுன்னா தென் வாட் வில் ஹேப்பன், இட் வில் கோ டு த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆன மென்ஸ்ட்ருவல் ஃபேஸ் வேர் த நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த குஷன் இந்த யூட்ரஸ் எவ்ரி திங் வில் ஷெட் ஆஃப் அண்ட் த நியூ சைக்கிள் வில் ஸ்டார்ட்.
So first cycle is menstrual phase, follicular phase, adikaprama follicles will grow, uterus will grow. Once ovulation is over, the corpus luteum is created. Luteal phase la vandu in the progesterone is released. Adikaprama vandu if in case no signal is received, then it will go back to the fresh cycle. Yes, Chris, until parturition it will be there. Okay, because it is the main hormone, progesterone will maintain the pregnancy. No, Sharad, there will be no menstrual phase during the entire pregnancy. No cycle will happen. If in case pregnancy is there, there will be no menstruation. Okay, clear to everyone? So now that we have dealt with the menstrual cycle, in the ovulatory phase kaprama, ovulation முடிஞ்சு fallopian tube la என்னோட இந்த egg வரும்பொழுது, in case at the same time the sperm enters the fallopian tube, then there will be a fertilization that will take place, and in the fertilization வந்து will lead into the formation of a zygote. So it will happen only in the ampulla or the ampullary isthmic junction. Okay, அங்கிருந்து now the zygote will start dividing. Okay, it will become 2 cells, 4 cells. So in the division ku per da cleavage division, where number of cells mattumna increase agum 2 4 6 8 nu, but total cytoplasm same ah dhaan irukum. So total size of the cell maaradu. Okay, understood? Okay, menstruation நடக்கலனாலும் corpus luteum progesterone secrete பண்ணுமா மேம்? Yeah, so progesterone secrete பண்ணிட்டே இருக்கும். எப்போ progesterone கிளம்புதோ அப்போதான் வந்து ஓகே corpus luteum degenerate ஆயிடுச்சு, progesterone இல்லை அப்படின்னு ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து the uterus will degenerate. The uterus lining will shed and the fresh cycle will start. So menstruation is actually the starting of a cycle. Okay, so in case there is pregnancy, then there is no need for the starting of the cycle again. So adanale there will be no menstruation. Okay, right. So please be aware that zygote formation kaprama number of cells da increase agum, size of the cell kuttiyave da irukum. The cytoplasm will keep dividing. Okay, then what happens is இந்த ஒரு செல் வந்து ஒரு 8 செல்லுக்கு வரும்போது we call it as a morula. அது வரைக்குமே வந்து எதுவுமே டிஃபரன்ஸே இல்லாத ஒரு group of cells தான். ஆனால் அதுக்கப்புறமா what will happen, it will start to differentiate. So 16 to 32 cell stage வந்து we call as a blastocyst or a blastula. இந்த blastula வந்து பார்த்தீங்க அப்படின்னா it is going to have an outer layer of cells called the trophoblast cells and inner cell called the inner cell mass. Inner cell mass தான் will give rise to the embryo, will give rise to the fetus. Trophoblast cells வந்து all the extra embryonic layers அப்படின்னு சொல்லக்கூடிய கோரியான், amnion, yolk sac, allantois, இது எல்லாமே it is going to form. So இந்த trophoblast cells தான் first finger like projection ஆன chorionic villi மூலியமா it will go and attach to the endometrium. இந்த attachment தான் we call as implantation. இது fertilization ஆகி ஒரு 7 to 9 நாள்ல this will happen. ஸோ இந்த 7 to 9 நாளுக்குள்ள எனக்கு சிக்னல் வந்தாதான் இந்த கோரியானிக் வில்லை வந்து ஹெச்சிஜியை ரிலீஸ் பண்ணி நான் வந்துட்டேன் சிக்னல் கொடுத்தாதான் கார்பஸ் லூட்டியம் டீஜெனரேட் ஆகாமல் மெயின்டைன் ஆகும். ஓகே, clear? Okay, is that clear? Jason, roughly the middle of the cycle. So if it is a 28-day cycle, it is always the 14th day. Okay, if it is 30, it is 16. If it is 26, it is 12. So on the somewhere in the middle of the cycle, this will happen. Okay, fine. So once implantation has happened, appadina, then there will be placenta that will form. So eppadi placenta will form appadina, இந்த ஒரு கோரியானிக் வில்லை அப்படிங்கிற ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் அலாங் வித் பேபியோடைய இந்த ஜைகோட்டுடைய எல்லா டிஷ்யூஸ் ப்ளஸ் மெட்டர்னல் டிஷ்யூ அண்ட் பிளட் வெசல்ஸ் டுகெதர் ஒரு ஆர்கன் இஸ் ஃபார்ம்ட் கால்ட் த
placenta. So in the placenta தான் வந்து is going to supply nutrients to the baby, remove the waste, supply oxygen, everything. The connection between the mother and the baby is going to be the placenta. Now in the placenta வந்து இந்த connection மட்டும் இல்லாம it is also going to release some hormones. Who are they? HCG, human chorionic gonadotropin, the first signal that will maintain the corpus luteum. Second thing is the human placental lactogen. அது வந்து differentiation of the mammary glands and prolactin தூண்டி milk production க்கு help பண்ணும். Then we have the estrogen and progesterone which is helping for the normal maintenance of pregnancy. Okay? Okay, Kaviyarasan has a question here. Ma'am, morula blastocyst லாம் எவ்வளோ cytoplasm இருக்கும் and amount of DNA லாம் கேட்பாங்களா? So simple previous yearsல some questions they have asked. அதாவது DNA to cytoplasm ratio வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ டிஎன்ஏ வந்து டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும், ஆனால் சைட்டோபிளாசம் அதே மாதிரி தான் இருக்கும். அப்போது இந்த ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகும் இன் யோர் மொரியூலா வரைக்கும். ஓகே, தென் பிளாஸ்டோசிஸ்டா டிஃப்ரென்ஷியேட் ஆன அப்புறமா தென் த டிவிஷன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஓகே, தென் த டெவலப்மெண்ட்டோட டிவிஷன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவங்க மொரியூலா வரைக்கும் கேட்டாங்க அப்படின்னா சைட்டோபிளாசம் ஜைகோட்டில் எவ்வளோ இருந்ததோ அவ்வளோவே தான் இருக்கும். ஆனால் டிஎன்ஏ மட்டும் ஜைகோட்டில் இருந்ததுக்கு செல்ஸ் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கிறதுனால டிஎன்ஏ ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஐ ஹோப் திஸ் கான்செப்ட் இஸ் கிளியர். Okay, now once pregnancy has started and the full 9 months baby உள்ள grow ஆகிற period வந்து we call as the gestation period. Roughly 280 days அப்படின்னு சொல்லலாம். 9 months வந்து the baby will be inside the mother's womb and it will grow. And once the babyயோட growth எல்லாமே முடிஞ்சது, also பசங்களா இந்த development related questions நிறையா வரும். ஃபர்ஸ்ட் மந்தில் ஹார்ட் மட்டும் ஃபார்ம் ஆகும். செகண்ட் மந்தில் ஓரளவுக்கு டிஜிட்ஸ் எல்லாமே லிம்ஸ் டிஜிட்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகும். தேர்ட் மந்த் அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் முடியும் போது மேஜர் ஆர்கன் சிஸ்டம்ஸ் எல்லாமே டெவலப் ஆகிருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து 4வது மாதம் 5வது மாதத்தில் ஸ்லோவாக மூவ்மெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். பேபியில் வந்து ஐஸ் ஐலிட்ஸ் எல்லாம் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஹேர் அந்த பாடி வந்து வில் ஸ்டார்ட். இது எல்லாமே செகண்ட் ட்ரைமெஸ்டரில் முடியும். செகண்ட் ட்ரைமெஸ்டர் முடிஞ்சு தேர்ட் ட்ரைமெஸ்டரில் மேஜராக த பேபி வில் க்ரோ அண்ட் அட்டைன் டு த ஃபுல் சைஸ்க்கு இட் வில் ஸ்டார்ட் க்ரோயிங். அவ்வளோதான், will happen by the end of 9 months. Now once the baby is ready அப்படின்னா fetal ejection complex அப்படின்னு இந்த பேபியிலேருந்து பிளசென்டாலேருந்து ஒரு சிக்னல் வந்து will start. இந்த சிக்னல் வந்து will cause the contractions in the myometrium. இந்த கான்ட்ராக்ஷனை பார்த்தா உடனே what will happen? posterior pituitaryலேருந்து ஆக்சிடாசின் ட்ரிகர் ஆகி இன்னும் கொஞ்சம் கான்ட்ராக்ஷனை கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் கான்ட்ராக்ஷனை பார்த்த உடனே இன்னும் கொஞ்சம் ஆக்சிடாசின் வரும், திருப்பி இன்னும் கொஞ்சம் கான்ட்ராக்ஷன் வரும்னு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கில் கான்ட்ராக்ஷன் ஜாஸ்தியாகி இட் வில் லீட் டு த சைல்ட் பர்த் which is nothing but parturition. Is it clear பசங்களா? Is it clear? Once parturition is over, nourishment of the baby kavendi, there will be lactation. So first vara milk வந்து is very rich in antibodies. It is called as the colostrum. Okay, it is very important for the protection of the newborn. And in the milk production kavendi irukra hormone is prolactin. Ana milk ejection kana hormone is oxytocin. So oxytocin வந்து child birth எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் milk ejection will take place. Is that clear? Clear to all of you? அவ்வளோதான், நம்மளோட human reproduction chapter is over பசங்களா. Shall we move on to the next chapter? Jason, fertilization முடிஞ்சாச்சு. Okay. Superb energy பசங்களா. So இதுதான் human reproduction. I hope all concepts are clear. Now next chapter is reproductive health. ரொம்ப குட்டி chapter but ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர் பிகாஸ் ரஃப்லி 2 to 3 questions every single year we are seeing from reproductive health. Very straightforward questions we get, so easily scoring ஆன ஒரு சாப்டர் இது. சரியா? ஓகே, ஷரத் சந்திரசேகர், fetal ejection reflex வந்து the baby and the placentaலேருந்து originate ஆகிற signal. That's what is called the fetal ejection reflex. That will start the childbirth process. Okay, Jason. Jason, sperm receptors will always be present in the zona pellucida.
So corona radiata தாண்டி zola pellucidal இருக்கிற receptorsல தான் the sperm head will bind and அதுக்கப்புறமா தான் it will have the entry into the egg and then அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா the egg will finish the second meiosis and form the ovum so that fertilization can take place. Okay, superb. So now coming to the reproductive health. Reproductive health na enna basic ella aspects of reproduction when there is well-being you call it as reproductive health. Okay, so this will include healthy sexual practices, prevention of STDs, maternal health, baby udia health, population control, idu ellame will come under your reproductive health. Okay, so majorly in the chapter la இந்த மூணு segments தான் ரொம்ப ரொம்ப important. இந்த chapter நம்ம மூணா divide பண்ணலாம். Firstly starting with contraceptives. So இந்த section lende every year we've got one question. If you're lucky you will get two questions also. வெறும் contraceptives லிருந்து என்னெல்லாம் methods என்னெல்லாம் examples லிருந்து directa you will get MCQs, you will get statement based questions, match the followings, எல்லா விதமான questions we have seen. Okay, so guaranteed you will see one question in this in your NEET paper. So when you see NEET paper la இந்த question பார்த்த உடனே என் மூஞ்சி அப்படியே டங்குன்னு ஞாபகம் வரும் உங்களுக்கு. Okay, and then secondly it is the sexually transmitted diseases, அதோடைய cure என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது, all that will be there. And last assisted reproductive technologies. So if a couple cannot conceive then what they can do in order to have a child, அப்படிங்கிறது தான் assisted reproductive technologies. Okay, so firstly starting with the birth control and contraceptives பசங்களா. First method is the natural method. The natural method there are no hormones involved, no side effects involved, but chance of failure is very high. Natural method la vandu what are we doing? Sperm and egg meet pannada madri we are avoiding any kind of chances. Okay, so adile there are three methods involved. Firstly it is the natural abstinence, okay, or sexual abstinence. So between day 10 and day 17 there will be no intercourse because that is when ovulation is expected. Adha periodic abstinence. Okay, then second thing is rhythm method. Adila vandu is also called rhythm method is this periodic abstinence where in the time la rhythmica we are avoiding any kind of sexual contact. Second method under the natural method is coitus interruptus or is also called as the withdrawal method. What is withdrawal method? Just before ejaculation male partner will remove the penis, so there is no deposition of sperm into the vagina, appo there is no chance of contraception, there is no chance of conception. Okay, this is a method of contraception. Seriya. Then last method under natural is lactational amenorrhea. So this can be practiced only up to 6 months because that is the time amenorrhea. Okay, spelling mistake. Whatever. Okay, so lactational amenorrhea la vandu what do we have? Because there is suppression of the gonadotropin due to lactation, ovulation nadakadu. So ovulation nadakaduna there is no chance of pregnancy. Understood? So in the moonume are natural methods of contraception. Second thing is what? Barrier method. Abdina, even if the sperm is deposited, sperm and egg physically meet panna mudiyada madri we are creating a barrier. Okay, so in the barrier method la first example is your condom, which is a reusable which is a disposable method of contraception. Then we have others like the diaphragms, vaults, okay, and the madriyana cervical caps and all that, and these barriers are reusable. Okay, your diaphragm, vaults, cervical caps are reusable whereas condoms are disposable. Okay, Chris, during lactational amenorrhea menstruation nadakadu. So if menstruation is happening that means gonadotropin is working and ovulation is happening. Appada ovulation agi there is no pregnancy aanadukku apprama da again menstruation will start. Okay, good question Bhuvana. So barrier method la only condoms will help to prevent any kind of STDs also.
Okay, so diaphragm cervical caps la vandu there is still body contact, fluid contact that will happen. So as a result, sexual diseases can transmit. So inge vandu in the case of condoms there is no contact of body fluids, and as a result there will be no spread of these kind of sexual diseases also. That is the additional advantage of usage of condoms. Okay, is that clear? Yes, Jason. Okay. Not only 6 months, until the child is feeding, there will be prolactin, there will be milk production. Okay? Alright, then the third method of contraception is intrauterine devices, pasangla. So this section is very, very important. Please remember, intrauterine devices use pandradhanala, there will be additional phagocytosis of the sperm, or in the sperm oda fertilizing capacity and motility we are going to stop. So adanale even if there is fertilization, even if the sperm enters, there is no fertilization that will take place. Appadiye fertilization aana kuda the uterus is not ready for implantation, so there will be no pregnancy. Is it clear? So adula we have one which is a non-medicated IUD. Okay, so I am writing it here. Non-medicated example is lipase loop. Okay, then you have the copper releasing la you will have copper T and multi-load 375. Two examples are there in your textbook. Then last one is the hormone releasing la LNG20 and progestasert. Okay, remember these examples, easily match the following statement based questions. They have asked this question. Okay, so remember that. So intrauterine devices, what are we doing? Fertilizing capacity, motility of the sperm and the uterus composition we are going to alter. Okay, that is about the IUD. Then next method is the hormonal method. So adilla we have pills la estrogen and progesterone or combined pills illa progesterone only pills ellame irukku. So in the pills enna help pannum appdin sonna, it will tell the body nee முடிச்சாச்சு ஓவியுலேஷனை முடிச்சு நீ லூட்டியல் ஃபேஸுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி ப்ரொஜெஸ்ட்ரானை அது சிந்தட்டிக்காக நம்ம எடுத்துக்கும் போது அந்த ப்ரொஜெஸ்ட்ரோஜன் ஓகே நம்ம லூட்டியல் ஃபேஸ் வந்துட்டோம் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓவியுலேஷனே நடக்காது. ஸோ இன் ஹார்மோனல் மெத்தட் there is no ovulation. Clear? As a result, there is no chance of pregnancy also. So, either pills are eduthukiradhukku badala there are implants and injections also to take these hormones. But in usual cases, there is a non-steroidal contraceptive drug called Saheli. இந்த சஹேலி என்ன பண்ணும் அப்படின்னா எஸ்ட்ரோஜன் ரிசெப்டர் இருக்கும் இல்லையா யூட்ரஸில், அதை போய் பிளாக் பண்ணிடும். ஸோ அதை போய் பிளாக் பண்ணியாச்சு அப்படின்னா தென் வாட் வில் ஹேப்பன், இந்த ஒரு எஸ்ட்ரோஜன் போய் யூட்ரஸில் சொல்லவே முடியாத சிக்னல்னா யூட்ரஸ் வில் நாட் க்ரோ அட் ஆல். அப்போது ஈவன் இஃப் தெர் இஸ் ஃபர்டிலைசேஷன் த இம்ப்ளான்டேஷன் cannot happen. அதுதான் சஹேலியோடைய கான்செப்ட். Okay, understood? So these are other hormonal methods. Now in the methods ellame reversible methods. In case the couple do not want any other children, then you can go for the surgical method. So surgical method is vasectomy or tubectomy, wherein we are going to block the transport odeya duct. So sperms carry பண்ணிட்டு வருது is the vas deferens. So அங்கே கட் பண்ணி பிளாக் பண்ணிடுவோம். அதே மாதிரி tubectomy is fallopian tube is going to transport the egg. So அங்கேயும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவோம். So these gametes will come, ஒரு பிளாக் இருக்குன்னு உடனே அது அங்கேயே disintegrate ஆகிடும். There will be no sperms that will come out or egg that will come out. So there is no chance of pregnancy also. Okay. Okay, Bhuvana cannot understand. So Bhuvana na sonna madri and the pills la what is happening abdina, you are fooling the body that you have finished the ovulation and progesterone has come, luteal phase ku poyache appdin sonni ஏமாத்றோம். So அப்படி பண்ணர்ச்சே for 21 days the pills will be continued and then you will give a gap of 7 days. So gap of 7 days na progesterone கம்மி ஆனதும் body will think new cycle ஆரம்பிச்சாச்சு appdin சொல்லி it will go to menstruation. But menstruation க்கு அப்புறமா again
within 7 days when you start taking the pills again, you're telling the body follicular phase la mudichachu, ovulation mudichachu, va luteal phase polam appdin solliyachu appadina ovulation will still be inhibited. So as a result, pregnancy will be avoided. Okay, but yes, since you're messing with the hormonal system in the body, there will be some side effects to this. Okay, clear? Okay, Rafa Banu has a question, ma'am. During lactational amenorrhea, ovulation irukuma? Mostly irukadu. ஏன் அப்படின்னா gonadotropins are suppressed. So as a result, there is no LH and FSH. So as a result, no ovulation will happen. So that is why you can consider it to be a natural method of contraception. Yes, Joseph, because menstruation is completely hormonal. Nama hormones mess up pandrathe illa tubectomy la, so there will be no difference in the menstruation. Everything will be normal, just that the egg cannot come outside into the uterus. So there will be no pregnancy that will happen. Okay? No problem, Rafa. Now it's clear? Is that clear? Okay. So these are all about your contraceptives, pasangla. Guaranteed. Yethana star venumo potukonga. One question will be there in your paper. Okay? So Kamali, the whole point is because of these pills having estrogen and progesterone, you are skipping the ovulatory phase. So since there is no ovulation, there will be no pregnancy. Okay? Alright, clear. Alright, the next part is the sexually transmitted diseases, pasangla. Sexually transmitted diseases la vande we have bacterial, viral, protozoan diseases. So gonorrhea, syphilis, AIDS, herpes, trichomoniasis, idella different kinds of sexually transmitted diseases. Now to prevent these diseases, enna panano, safe sexual practices like using of condoms is advised, so that body fluids contact la varlena indha mai STDs vandu paravadu. And then if you are in the risk group, regular screening பண்ணிக்கிட்டா நம்ம அதை வந்து prevent பண்ணிடலாம். But cure as such வந்து பார்த்தீங்க அப்படின்னா for HIV, herpes and hepatitis B, okay, 3H, இதுக்கு there is no cure. இது தவிர வேற எந்த டிசீஸாக இருந்தாலும் க்யூர் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஆல்சோ வெரி காமன்லி ஆஸ்க் கொஸ்டின் நீட்டில். ப்ளீஸ் ரிமெம்பர், இந்த 3H டிசீசஸ் வந்து க்யூர் பண்ண முடியாது. Okay, the other diseases like gonorrhea, like syphilis, like something else, we can definitely cure if treated, if kandupidichified early and treated, it can definitely be cured. Okay, pasangla, that's about your sexually transmitted diseases. Now the last part of the chapter is infertility and ART. ஒரு வேளை ஒரு கப்பல் வந்து ஆல்மோஸ்ட் 2 years ஆஃப் செக்ஷுவல் கான்டாக்ட்க்கு அப்புறமும் they are not able to conceive a child அப்படின்னா then we call it as infertility. இது ஹார்மோனல் டிசார்டர்ஸ்னால, இல்லை ஃபிசிக்கல் டிசார்டர்ஸ்னால, இல்லை ஸ்பெர்ம் கவுண்ட் லோவாக இருக்கிறதுனால, அப்படி இல்லைனா சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ், ஃபிசியலாஜிக்கல் ரீசன்ஸ், நிறைய ஜெனட்டிக் ரீசன்ஸ் கூட கேன் காஸ் திஸ் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி. ஓகே, ஸோ இதுக்கு வந்து தெர் ஆர் சம் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ் தட் வி கேன் யூஸ். ஸோ என்ன டெக்னிக்ஸ்? ஃபர்ஸ்ட்லி, இஃப் பாடியில் நேச்சுரலாக உள்ள ஃபர்டிலைசேஷன் ஆக முடியலை அப்படின்னா நம்ம வெளியில் லெபார்டரி கண்டிஷன்ஸில் ஃபர்டிலைசேஷன் பண்ணலாம். தட் இஸ் கால்ட் ஆஸ் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன். ஸோ egg and the sperm from the donor or the husband and wife can be taken and fused in the lab, which we call as in vitro fertilization. இதுக்கு அப்புறமா embryo transfer or ET அப்படிங்கிறது மூலியமா இந்த ஃபர்டிலைஸ் ஆன ஜைகோட்டை நான் திருப்பி தூக்கி பாடிக்குள்ளே வச்சிடலாம் for the further development to take place. நான் இந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வந்து how am I going to do? உடனே ஃபர்டிலைஸ் பண்ண உடனேயே அந்த ஜைகோட்டை ஒரு 8 செல் ஸ்டேஜ்க்குள்ளாரையே ஃபெலோப்பியன் டியூப்பில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஜைகோட் இன்ட்ராஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர், விச் கால்ட் அஸ் ஜிஃப்ட். ஓகே, ஸோ இந்த ஜிஃப்ட் மூலியமாக ஐ கேன் ட்ரான்ஸ்ஃபர் த எம்ப்ரியோ இன்சைட். அது நார்மலாக வந்து இட் வில் இம்ப்ளான்ட் இன்டு த யூட்ரஸ் அண்ட் ப்ரெக்னன்சி வில் ஹேப்பன். பட் அப்படி ஒரு வேளை ஒரு 16 ஸ்டேஜுக்கு மேலே அப்படின்னு சொன்னால் நான் இன்ட்ரா யூட்டரின் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக டைரெக்டாக யூட்ரஸ்லேயே கொண்டு போய் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஓகே, தென் இட் வில் டைரெக்ட்லி கோ இன் டு த யூட்ரஸ், இட் வில் இம்ப்ளான்ட் அண்ட் இட் வில் க்ரோ.
Okay, this is in vitro fertilization and embryo transfer. So ஒருவேளை எனக்கு வந்து fertilizationல problem இல்லை but gamete வரல அப்படின்னு சொன்னா then what we can do, we can go for the gamete intrafallopian transfer wherein the egg is taken and released into the fallopian tube. Normal sperm will come and it will fertilize. In vivo fertilization will happen and the zygote will grow. அப்படி இல்லாம if the male is not able to transfer the sperms அப்படின்னா we can go for artificial insemination or intrauterine insemination. Okay, we can go for it if in case the male is not able to inseminate. Okay, now in the cases la in vitro fertilization kuda nadakala appadina vera valiye kedaiyadhu egg kulla direct we can inject the sperm through the intracytoplasmic sperm injection. Is it clear pasangla? Is it clear? That's all about your art. Now I will answer all the questions that are there in the chat box. Okay, tubectomy la yes Jyoti, ovum will release, everything will be normal but ovum cannot reach the uterus because nadula நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். அதனால வந்து it cannot reach the uterus ஏ தவிர ovum will release and then it will disintegrate. அவ்வளவுதான், no problem. Jason, and the female body la ovulation will occur. எந்த female body la Jason? I didn't quite get your okay, yes Jason. So ஒருவேளை வந்து இல்ல ovulationல problem இருக்கு, the woman is not able to produce the gamete அப்படின்னா then you can transfer the gamete into the fallopian tube. But if ovulation is happening, female body can produce the ovum அப்படின்னா then we can do artificial insemination or something like that also. Okay, so artificial insemination kum IUI kum enna difference? Actually both mean the same thing but actually intrauterus la poi நம்ம direct inseminate பண்றது வந்து we call it as intrauterine insemination. அவ்வளவுதான். It is also a means of artificial insemination only. Okay, so in vivo la gamete intrafallopian transfer இருக்கு இல்லையா, gift, அதுதான் வந்து in vivo ல வரும். or artificial insemination also in vivo fertilization தான். in vitro na everything else. கார்த்திக், ovarian cancer வந்தா ovum secrete ஆகுமா? இது ஒரு நல்ல கேள்வி, எனக்கே தெரியாதுடா கண்ணா. I have to check and tell you. தெரியல, எனக்கு தெரியல நிஜமா. Okay, Sharath Chandrasekhar, MTP important இல்லையா? MTP பத்தி I will give you a quick glance here. So MTP ங்கிறது medical termination of pregnancy. It is safe up to the first trimester. ரொம்ப தேவை அப்படின்னா second trimester குள்ள you have to complete the MTP. So MTP ல வந்து first trimester ல it is completely safe but second trimester ல only if அது அம்மாவோட உயிருக்கு ஆபத்து இல்ல குழந்தையோட உயிருக்கு ஆபத்துனா மட்டும்தான் second trimester ல they will go for the medical termination of pregnancy. Okay, so இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியால வந்து until 1971 it was banned but அதுக்கப்புறமா ஒரு legal MTP வந்து we have opened. எதுக்கு அப்படின்னா in case of a rape or an unprotected casual intercourse, if the couple do not want to go for children, then you can go for a medical termination of pregnancy. but இதை ஏன் ban பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா நிறைய female feticide பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா they will go for a medical termination. ஸோ அந்த மாதிரி ஃபீமேல் ஃபீட்டிசைடை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால the MTP is still under check. ஸோ இன்னமும் வந்து ஒரு டாக்டர் ஹேஸ் டு guarantee and has to give a heads up for this MTP and qualified doctors மட்டும்தான் இதை பண்ணணும். பிகாஸ் இல்லீகலாக பண்ணுறதுனால there can be some life threat for the mother also. ஸோ அதனால் it has to be done very very carefully. Okay, Raj, about surrogacy ங்கிறது it's the same kana. So same in vitro fertilization or அந்த மாதிரி பண்ணிட்டு instead of the donor we keep it into some other woman will carry the child and give the child. அதுதான் surrogacy. Okay,
Kaiser Calvin, amniocentesis is the process wherein நம்ம amniotic fluidல இருக்கிற பேபியோட cells எடுத்து we will check the genetic profile. So usually any kind of genetic disorder அப்படினா we can find out, but physical disabilities we cannot find out. அதே மாதிரி we can find the sex of the child. So அதனால அதுக்காக வேண்டி sex determination காக வேண்டி amniocentesis is banned. Okay, Sudhakar Manoharan, screening அப்படினா வந்து checking. So you just have to check if you have the disease or not regularly. That's called regular screening. Okay, Kamali. Okay, Sudhakar. All good? Avladhaan pasangla, reproductive health is over. Next chapter polama, principles of inheritance. So genetics unit, romba important ana or unit. Okay, so romba important ana or unit pasangla. So principles of inheritance and variation one is the first chapter under genetics. Shall we start that? Can I see some stars in the chat box, everyone? Quickly we'll revise. Yes, everybody? Yes, tired aiducha? Ille continue pannalama. Shall we start? Okay, so romba quickly, romba easy, I'm going to explain it to you, okay? Sure, I'm seeing all the stars in the chat box. Waiting, ma'am. Super. Yes, coming to it, pasangla. So genetics unit ரொம்ப important ஆன ஒரு unit. You all know it. So இந்த ஒரு unitல வந்து 3 chapters இருக்கு. Principles of inheritance, molecular basis of inheritance and evolution. இது மூணுமே ரொம்ப important தான். அதுல principles and molecular basis தான் ரொம்ப important இருக்கிறதுலயே. Okay, so actually genetics unit முடிச்சிட்டு நான் break கொடுக்கட்டுமா? Is that okay? Because நம்ம எல்லாரும் ரொம்ப ஃபயரா காலையில ஸ்டார்ட் பண்ணி சூப்பரா போயிட்டு இருக்கோம் அப்படின்றப்ப I think it's good that we will finish the genetics unit and then I will give you all a break. Okay? Start, ma'am. Okay, ma'am. ஆரம்பிக்கலாமா? Wow, I see so many beautiful stars, some energy. Very nice பசங்களா. All right. Okay, so PDF வந்து Haritharini, it will come in the WhatsApp group karna, so please join the WhatsApp group. இன்னும் நீங்க join பண்ணிக்கல அப்படினா. All right, so I'm going to start off with the genetics unit. So principles of inheritance and variation ல வந்து பாத்தீங்க அப்படினா first basic என்ன concept of gene na என்ன நம்ம segment of DNA that is coding for a particular character. இப்போ நமக்கு கண்ணு கலர், ஸ்கின் கலர், முடி டைப் இப்படிங்கிற மாதிரியான ஒவ்வொரு கேரக்டரையும் கோட் பண்ணுற செக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ தான் நான் ஜீன் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ இந்த ஜீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஜீனுக்குமே எனக்கு அம்மா கிட்டேருந்து ஒரு காப்பி இருக்குது, அப்பா கிட்டேருந்து ஒரு காப்பி இருக்குது. ஸோ இந்த காப்பீஸ், இந்த என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காப்பீஸ் எனக்கு கிடைக்குமோ தட் இஸ் வாட் வி கால் ஆஸ் அலீல்ஸ். ஓகே, ஸோ அலீல்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா அண்ட் அப்பா கிட்டேருந்து எனக்கு ஒரே மாதிரியான இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம். கரெக்ட். ஸோ ஒரு கேரக்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ முடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஹேர், கர்லி ஹேர், வேவி ஹேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து ஒரே இன்ஃபர்மேஷன் எனக்கு 2 பேர்கிட்டேருந்து வரலாம், இல்லை வேறு இன்ஃபர்மேஷன் எனக்கு வரலாம். கரெக்டா? ஸோ இதை பேஸ் பண்ணி எத்தனை ஃபார்ம்ஸ் ஆஃப் இந்த ஜீன் இருக்குது, இந்த ஜீனில் எத்தனை டைப்ஸ் இருக்குது. இப்போ கண்ணு கலர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ணு கலர்னால் ப்ளூ, பிளாக், ப்ரௌன், வாட் எவர் யூ கால் இட், இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஃபார்ம்ஸ் ஆஃப் தீஸ் ஜீன்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் alleles. ஓகே, நான் நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறீங்கல்ல, டாலாக இருக்குது, டுவாஃபாக இருக்குது, ப்ளூ கலர், பிளாக் கலர், இது எல்லாமே வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய டைப்ஸ், பார்க்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். இதுதான் நம்ம ஃபீனோடைப் அப்படின்னு சொல்கிறோம். எதெல்லாம் நம்ம பார்க்க முடியாமல் ஜெனட்டிக்கல் காம்போசிஷனில் பார்க்குறோமோ அதுதான் நம்மளோட ஜீனோடைப். ஓகே, ஸோ நவ் அம்மா கிட்டேருந்து ஒரு காப்பி, அப்பா கிட்டேருந்து ஒரு காப்பி வருது எனி கைண்ட் ஆஃப் டிப்ளாய்டு ஆர்கானிசமில். அப்போ 2 பேருமே சேமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, சேம் அலீல்ஸ் ஆர் தேர் டுகெதர் அப்படின்னா அது ஹோமோசைகஸ். different alleles are there together அப்படின்னா that is heterozygous. Okay, so parents கிட்டேருந்து வர offspringல first generation is F1. அந்த F1 generation self cross பண்ணீங்க அப்படின்னா you get F2. clear பசங்களா? is that clear to all of you? now அந்த கிடைக்கிற offspring ஏதாவது ஒரு பேரண்ட், அதாவது டாமினன்ட் பேரண்ட்டாக இருக்கலாம், ரெசிசிவ் பேரண்ட்டாக இருக்கலாம், ஹெட்ரோசைகஸ் பேரண்ட்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு பேரண்ட்டோட நம்ம கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது பேக் கிராஸ். பட்
ஒரு 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 ஆஃப் ஸ்ப்ரிங்கை வந்து அதோடைய ஜெனட்டிக் காம்பசிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நம்ம வந்து ரெசசிவ் பேரண்ட்டோட மட்டும் கிராஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரெசசிவ் பேரண்ட்டோட போடுற கிராஸ் பேர் தான் டெஸ்ட் கிராஸ். பிகாஸ் டெஸ்ட் கிராஸை வச்சு தான் நம்ம அந்த ஃபீனோடைப் என்ன, அந்த ஜீனோடைப் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு டால் பிளான்ட் அப்படின்னா அது டாமினன்ட் ஹோமோசைகஸாக இருக்கலாம், ஹெட்ரோசைகஸாக இருக்கலாம். ஸோ நான் அந்த ரெசசிவ் பேரண்ட்டோட கிராஸ் பண்ணும்பொழுது தான் எல்லாருமே டாமினண்ட்டாக வந்தாங்க அப்படின்னா அப்போ என்னோடது ஹோமோசைகஸ் டாமினன்ட். பட் அதே இது பாதி டாமினன்ட் பாதி ரெசசிவாக வந்தது 1:1 ரேஷியோவில் அப்படின்னா தென் இட் இஸ் அ ஹெட்ரோசைகஸான டாமினன்ட் அப்படின்னு சொல்லி ஐ கேன் ஃபைண்ட் அவுட் த ஜீனோடைப் ஆஃப் மை offspring using a text cross. Okay, so these are all your basics you need to know for principles of inheritance and variation. Now coming to Mendel's law. Now before I start with Mendel's laws, yaar in the Mendel, he is the father of genetics. So what was he doing abdina? He was doing some hybridization experiments. Now not just in this chapter, sexual reproduction in flowering plants liye you have a category of hybridization oda technique. Okay, so adha na inga explain pannanungiradnaala dhaan na anga explain pannala. So here if you see pasangla, hybridization technique na enna appadina, you first take a plant. அந்த பிளான்ட் வந்து அந்த ஃப்ளவர் வந்து பைசெக்ஷுவல் ஃப்ளவராக இருந்ததுன்னா அதோட ஆந்தர்ஸை பிடுங்கிடணும். ஸோ தேட் இஸ் நோன் ஆஸ் இமாஸ்குலேஷன், பிடுங்கிஃபையிங் த ஆந்தர்ஸ். நான் ஆந்தரை பிடுங்கியாச்சு அப்படின்னா செல்ஃப் பாலினேஷன் நடக்க முடியாது. பட் சப்போஸ் காற்று வாக்கில் வேறு ஏதாவது பாலன் வந்து ஃபர்டிலைஸ் ஆச்சுன்னா அப்போ எனக்கு தெரியாதுல்ல. ஸோ அதுக்காக வேண்டி I will cover the stigma, that is called bagging. Okay, now after I cover the stigma, எனக்கு தேவையான pollen grain என்னவோ அதை வந்து மட்டும் எடுத்து அதை நான் ஸ்டிக்மா மேலே அப்படியே டஸ்ட் பண்ணி விட்டு I will do the artificial pollination and மறுபடியும் ரீபேக் பண்ணி விட்டாச்சுன்னா எனக்கு தேவையான pollen grain-ஐ நான் டஸ்ட் பண்ணி எனக்கு தேவையான ஹைப்ரிடை நான் உருவாக்க முடியும். That is hybridization experiments. Okay, so this fellow, our Gregor Mendel, அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 7 வருஷமாக கிட்டத்தட்ட 56லேருந்து 63, 1856லேருந்து 1863 வரைக்கும் he was doing these hybridization experiments. எதை வச்சு பண்ணார்? பைசம் சொட்டைவமை வச்சு பண்ணார், which is the pea plant. Okay, so pea plant வச்சு 7 contrasting characters. Please look at your textbook பசங்களா. There is a clear cut ஆன ஒரு description on என்ன 7 characters were there and என்னென்ன features were there, எது டாமினன்ட் எது ரெசசிவ் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இருக்கும் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில். ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ தட் டேபிள், இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ சிம்பிள் கொஸ்டின்ஸ் லைக் ஒரு சீட் கலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எது டாமினன்ட் எது ரெசசிவ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஃப்ளவர் கலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எது டாமினன்ட் எது ரெசசிவ்னு தெரிஞ்சிருக்கணும். சரியா ஸ்னேஹா? ரெசசிவ் இஸ் சம்திங் தட் வில் நாட் எக்ஸ்பிரஸ் இன் த ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் கண்ணா. ஓகே, அது வந்து ஹோமோசைகஸ் ரெசசிவ்ல மட்டும்தான் வந்து இட் வில் எக்ஸ்பிரஸ் இட் செல்ஃப். சரியா? ஸோ திஸ் வந்து இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். அந்த டேபிள் வந்து ப்ளீஸ் ரெஃபர் இன் யோர் டெக்ஸ்ட் புக். ஓகே, நவ் ஹீ டிட் அ மோனோ ஹைப்ரிட் கிராஸ். அதாவது ஒரு கேரக்டரை கன்சிடர் பண்ணி ஒரு டாமினன்ட் டைப்பையும் ஒரு ரெசசிவ் டைப்பையும் கிராஸ் பண்ணார். ஃபீனோடிபிக் ரேஷியோ வாஸ் 3:1. அதாவது 3 டாமினன்ட் டைப் 1 ரெசசிவ் டைப் வந்து F2 ஜென்ரேஷனில் பார்த்தாரு. அதே ஜீனோடிபிக்கலி வந்து he saw 1:2:1. இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சாரு? லா ஆஃப் டாமினன்ஸ்னால் ஒரு ஹெட்டரோசைகஸான ஒரு அலீல் இருந்தது, 2 பேர் சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா ஒருத்தன் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவான், இன்னொருத்தன் சும்மா இருப்பான். எக்ஸ்பிரஸ் பண்ணுறவன் தான் டாமினன்ட், சும்மா இருக்கிறவன் ரெசசிவ் அப்படின்னு சொல்லி லா ஆஃப் டாமினன்ஸ் நமக்கு கொடுத்தார். தென் செகண்ட்லி என்ன சொன்னார்? நாம் வந்து F1 ஜெனரேஷனில் ஒரு பியோர் டாமினன்ட்டையும் பியோர் ரெசசிவையும் கிராஸ் பண்ணோன்னா ஹைப்ரிட் எல்லாமே டாமினண்ட்டான ஃபீனோடைப்பில் தானே வருது. ஸோ டால்னால் எல்லாருமே டாலாக தான் வராங்க F1ல. பட் F2ல அந்த பேரண்ட்டில் பார்த்த ரெசசிவ் எந்த கலப்படமுமே இல்லாமல் அந்த ஒரு ரெசசிவ் ட்ரேட், ஒரு டுவார்ஃப் ட்ரேட் திருப்பி ரீஅப்பியர் ஆகுது அப்படின்னா கேமீட் ஃபார்மேஷன் அப்போ இந்த அலீல்ஸ் வந்து செக்ரிகேட் ஆகுது, எந்த விதமான பிளட்டிங்கும் கிடையாது. ஸோ கேமீட்டில் கிளியர் கட்டாக செக்ரிகேட் ஆகி அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆன் ஆகுது அப்படிங்கிறது தான் லா ஆஃப் செக்ரிகேஷனில் நமக்கு கொடுத்தாரு. ஓகே, நான் 2 கேரக்டர்ஸை வச்சு அவர் ஒரு கிராஸ் ட்ரை பண்ணும்போது புதுசாக இந்த மாதிரி ஒரு ஃபீனோடிபிக் ரேஷியோ வந்து அவருக்கு கிடச்சிது. அப்போ பார்க்கும் பொழுது 9:3:3:1 அப்படின்னா he took 2 characters which is round and wrinkled for the seed
yellow and green for the color அப்படின்னு சொல்லிட்டு சீடோட 2 கேரக்டர்ஸை எடுத்து he did a cross. So when he did a cross, he got this ratio. He was slightly confused. But at the breakdown பண்ணி பார்த்தோம்னா 9 plus 3 is yellow. 3 plus 1 is green. So what is 9 is to 3 is to 3 is to 1? இது வந்து round and yellow. இது round and green. இது வந்து wrinkled and green. Wrinkled and yellow, sorry. Wrinkled and yellow. இது wrinkled and green. So round and yellow, wrinkled and green தான் parent-ஓட type. பட் புதுசாக 2 ரீகாம்பினன்ட் டைப்ஸும் வந்து நமக்கு வந்திருந்தது. பட் அதை நீங்கள் பிரேக் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்த ரவுண்ட் எவ்வளோ 9 + 3 12, மொத்த ரிங்கிள்டு எவ்வளோ 3 + 1 4. அப்போது 12 is to 4 அப்படின்னு சொன்னால் தட் இஸ் 3 is to 1. இப்போ இது எல்லோ எடுத்து பாருங்கள், எல்லோ இஸ் 9 + 3 12. அதே மாதிரி க்ரீன் மட்டும் அப்படின்னா 3 + 1 4. அப்போ அதுவும் 12 is to 4னா 3 is to 1 ரேஷியோ. ஸோ 2 கேரக்டர்ஸை நான் கன்சிடர் பண்ணால் கூட அந்த 2 கேரக்டர்ஸில் எந்த விதமான இன்டர்ஃபரன்ஸும் இல்லை. அவங்க தனித்தனியாக அவங்க வேலையை பார்க்குறாங்க 3 is to 1ல். அப்படிங்கிறது தான் வந்து லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்டில் நமக்கு சொன்னார். இஸ் இட் கிளியர்? Okay, one more time I will go through Mendel's laws. So first thing, law of dominance says that ஒரு pair of factors சேர்ந்து இருக்கும்பொழுது ஒரு ஃபேக்டர் தான் தானே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கும், அதுதான் டாமினன்ட். எது எக்ஸ்பிரஸ் பண்ணாதோ அதுதான் ரெசிசிவ். அதே மாதிரி கெமீட் ஃபார்மேஷன் அப்போது இந்த பேர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து செக்ரிகேட் ஆகிடும். ஸோ எந்த விதமான பிளெண்டிங்கும் இல்லாமல் அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த கெமீட் வந்து வில் பாஸ் ஆன் த ட்ரேட்ஸ். அப்படிங்கிறது தான் லா ஆஃப் செக்ரிகேஷன். அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டில் 1 or more ஜீன்ஸ் சேர்ந்து சார்ட் ஆகும்பொழுது ஒருத்தனுடைய ரேஷியோ இன்னொருத்தனோட ரேஷியோவை இம்பேக்ட் பண்ணாது. அப்படிங்கிறது தான் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். Is it clear? Archana, Karthik, Abhinesh, Kirtana, Vimala, Haritarani is all good? So இதுதான் வந்து மெண்டலுடைய லாஸ். நான் இதில் இருந்த டிஃப்ரென்சஸ் என்ன? ஃபர்ஸ்ட் திங், இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். அது வந்து ஒரு மேஜர் டீவியேஷன். மெண்டல் என்ன சொன்னார்? 2 பேர் கூட இருந்தாங்க அப்படின்னா ஒருத்தன் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவான், அவன் தான் டாமினன்ட், இன்னொருத்தன் சும்மா இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. பட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸில் உதாரணத்துக்கு மிராபலிஸ் ஜிலாப்பாவில் வாட் ஆர் வி சீயிங்? பிங்க் ஃப்ளவர் அப்படிங்கிற ஒரு இன்டர்மீடியட் ட்ரேட்டே வருது. ரெட் அண்ட் ஒயிட் ஃப்ளவருக்கு நடுப்புற ஒரு பிங்க் ஃப்ளவர் அப்படிங்கிற ஒரு ட்ரேட் வருது. ஸோ கம்ப்ளீட்டாக ரெட்டு வந்து டாமினன்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஹெட்டரோசைகஸ் கண்டிஷனில் கொஞ்சமாக ரெட்டு கொஞ்சமாக ஒயிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பிங்க் கலரான ட்ரேட் வந்து நமக்கு கண்டுபிடிக்கிறது. ஸோ இன்கம்ப்ளீட்டான டாமினன்ஸ் இஸ் சீன். ஸோ ஒரு இன்டர்மீடியட்டான கேரக்டர் வில் பி தேர். போத் phenotypic and genotypic ratios are the same. That is incomplete dominance. Now co-dominance என்ன? 2 பேருமே எக்ஸ்பிரஸ் பண்ணுவான், கூட இருக்கிற 2 பேருமே. உதாரணத்துக்கு நம்ம ஏபிஓ பிளட் குரூப்பில் ஏக்கான ஜீன் இருந்ததுன்னா ஏ ஆன்டிஜன் வரும், பிக்கான ஜீன் இருந்ததுன்னா பி ஆன்டிஜனும் வரும். ஸோ ஏபி சேர்ந்து இருக்கிறப்ப ஏபிங்கிற ஒரு பிளட் குரூப் நமக்கு தனியாக இருக்குது இல்லையா? ஸோ போத் கேரக்டர்ஸ் ஆர் பீயிங் எக்ஸ்பிரஸ்ட் இஸ் ஆல்சோ அ டீவியேஷன் ஃப்ரம் மெண்டலுடைய லா. நான் ஒரு பாப்புலேஷன் பார்க்கும்போது மெண்டல் சொன்னது படி ஒரு டாமினண்ட்டான ஒரு ட்ரேட் இருக்குது, ஒரு ரெசசிவான ட்ரேட் இருக்குது. பட் சம்டைம்ஸ் ஒரு பாப்புலேஷன்லன்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து மோர் தேன் 2 அலீல் வந்து கேன் பி observed. ஓகே, ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம பிளட் குரூப்பையே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் there is a IA gene for A antigen, IB gene for B antigen and ஒரு ரெசசிவான I for antigen இல்லாமல் இருக்கிறதுக்கு which is the O blood group. ஓகே, ஸோ இந்த A, B and I அப்படிங்கிற இந்த 3 ஜீன்ஸுமே நம்ம பாப்புலேஷனில் பார்க்கலாம். பட் ஒரு இண்டிவிஜுவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 3ல் ஏதாவது 2 தான் இண்டிவிஜுவலுக்கு வரும். பிகாஸ் we have a diploid organism. So அம்மா கிட்டேருந்து ஒரு காப்பி, அப்பா கிட்டேருந்து ஒரு காப்பி. So whatever that copy is, we will be diploid. But ஒரு populationல we have 3 different alleles, which is multiple allelism. Okay, now coming to pleiotropism is another deviation. என்ன அப்படின்னா ஒரே ஜீன் நிறைய எஃபெக்ட் கொடுக்கும். அதாவது இப்போது ஃபினைல் கீட்டோனியூரியாவை எஃபெக்ட் பண்ணுற ஜீன் என்ன அப்படின்னா ஃபினைல் ஆலனினை கன்வெர்ட் பண்ண முடியாத, அதாவது ஃபினைல் ஆலனினை டைரோசினா கன்வெர்ட் பண்ண முடியாத ஒரு டிசீஸ் தான் ஃபினைல் கீட்டோனியூரியா. பட் அந்த ஒரு என்சைமில் ஒரு குறைபாடு இருக்குங்கிறதுனால மென்டல் ரீட்டார்டேஷன், பிக்மெண்டேஷனில் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நிறைய இஃபெக்ட் வந்து தெரியும் இந்த ஒரே ஜீன்னால். ஓகே, that is an example of pleiotropism. That is called as pleiotropism. இதே இது வந்து
ஒரே எஃபெக்ட்டுக்காக வேண்டி நிறைய ஜீன்ஸ் சேர்ந்து உழைச்சான் அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ். உதாரணத்துக்கு ஹைட்டோ ஸ்கின் கலரோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ கியூமுலேட்டிவ் எஃபெக்ட் ஆஃப் த ஜீன்ஸ். ஸோ இப்போது எனக்கு வந்து 3 ஜீன் இருக்குது அப்படின்னா இந்த 3 ஜீன்ஸோட அலீல்ஸுமே கியூமுலேட்டிவ் எஃபெக்ட். எல்லாமே டாமினண்ட்டான அலீலாக இருந்ததுன்னா எனக்கு வந்து மொத்தமான எக்ஸ்ட்ரீம் ஒரு கண்டிஷன் வரும். மொத்தமாக எல்லாருமே ரெசசிவாக இருந்தாங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரீமான ஒரு கண்டிஷன் வரும். ஆனால் நடுவில் வந்து எத்தனை டாமினண்ட் எத்தனை ரெசசிவ்ங்கிறத பேஸ் பண்ணி ஒரு கியூமுலேட்டிவான ஒரு 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 இஃபெக்ட் வந்து எனக்கு கிடைக்கிது பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸில். இஸ் இட் கிளியர்? பசங்களா? All right, so this is all about your deviations from Mendelism. Any questions so far? Archana, Abhijit? Okay, so please stick to your NCERT pasangla. Sometimes in the madriyana topics especially you might go off track and go into a little more of extra content, but please stick to your NCERT, especially exam ku naal munnadi. I think it's very important to stick to your portions. Do nothing new, no experimentation. Okay, that's about your deviations for Mendelism. Now coming to chromosomal theory of inheritance. Okay, ஸோ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பசங்களா இப்போது நம்ம மெண்டலோட 3 லா ஆஃப் டாமினன்ஸ் வந்து யூனிவர்சல் கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? நவ் கமிங் டு த குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், மெண்டலோட ஒர்க் வந்து ஆக்சுவலாக 1900 வரைக்கும் யாரும் மதிக்கவே இல்லை. பட் அதுக்கப்புறமா டிவ்ரீஸ், காரின்ஸ், ஷேமாக்குங்கிற சயின்டிஸ்ட் வந்து இண்டிபெண்ட்டாக அவங்களோட ஒர்க் மூலியமாக இந்த மனுஷன் எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் தே rediscovered his law and he got the title of father of genetics. Okay, so இந்த factors தான் குரோமோசோமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி சட்டன் அண்ட் போவரி வந்து ஒரு குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நமக்கு கொடுத்தாங்க. ஓகே ஓகே ஸோ இங்கே வந்து Bhuvana, that's what I told Ilya, so that is something not involved in your NCERT, so let's not go into the details of that. Okay, now Sneha, F1 generation is the first generation of offspring kana. Okay, now multiple allelism is seen in blood groups. Yes Archana, you're right. Good. Okay, so I think all your questions are answered. We can continue. Okay, so inge vande chromosomal theory of inheritance la vande we have Sutton and Boveri who proposed this particular theory. So அவங்க என்ன சொன்னாங்க, மெண்டல் சொன்ன ஃபேக்டர் இப்படி பேராக வந்து செக்ரிகேட் ஆகி எக்ஸ்பிரஸ் ஆச்சு. குரோமோசோமையும் பார்க்கும்போது அதே போல தானே இருக்குது, அவங்களும் பேராக தான் வராங்க, செக்ரிகேட் ஆகிறாங்க, தே ஆர் பீயிங் எக்ஸ்பிரஸ். ஸோ ஒருவேளை இந்த குரோமோசோம்ஸ் தான் இதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு தியரியை ப்ரப்போஸ் பண்ணதை இந்த டிஹெச் மார்கன் வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக வெரிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போனார். போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, சரி குரோமோசோம் தான் வந்து இந்த ஃபேக்டர் அப்படின்னு நம்புவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கிராஸ் போட்டப்ப வாட் டிட் ஹி see, ஐ கலர் அண்ட் பாடி கலருக்கான ஜீன்ஸை சேர்த்து வச்சு நான் ஒரு கிராஸ் போட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து அந்த ஒரு 9:3:3:1 அப்படிங்கிற ரேஷியோ எனக்கு கிடைக்கவே இல்லை. So 9:3:3:1 what do we have? 9:3:3:1 இந்த 3:3ங்கிறது, இந்த 3 and 3ங்கிறது வந்து is the recombinant. கரெக்டா? ஸோ இது வந்து ரவுண்ட் அண்ட் எல்லோ, இது வந்து ரிங்கிள்ட் அண்ட் க்ரீன். இது வந்து பேரண்ட்டில் இருந்தது. பட் பேரண்ட்டில் இல்லாத ரீகாம்பினேஷன் என்னது? ரவுண்ட் அண்ட் க்ரீன் சீட்ஸு ப்ளஸ் வந்து ரிங்கிள்ட் அண்ட் எல்லோ சீட்ஸு. இது வந்து எனக்கு பேரண்ட்டில் கிடையாது. ஸோ அதுதான் ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ரீகாம்பினன்ட் வந்து இந்த ஐ கலர் அண்ட் பாடி கலருக்கு வெறும் 1.3% தான் இருந்தது. பட் 3:3னா 6 அவுட் ஆஃப் 16 அப்படின்னு சொல்கிறப்ப 37% வரணும். பட் எனக்கு அது வந்து வரலை. பட் இதே இது வந்து நான் அதே மாதிரி கலரையும் விங்கோட சைஸையும் சேர்ந்து நான் அந்த 2 ஜீன்ஸை எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு கரெக்டான 37% ரீகாம்பினன்ட் கிடச்சிது. அப்படின்னா என்ன, ஜீன்ஸ் எங்கே பொசிஷன் ஆகிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் செக்ரிகேஷன் நடக்கும். கரெக்ட்? ஸோ மெண்டலோடைய லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்டும் யூனிவர்சல் கிடையாது. அப்படின்னா என்ன,
ஒருவேளை ஜீன்ஸ் வந்து பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் we will call it as linkage. அப்போ பக்கத்தில் இருக்கிற ஜீன்ஸ் வந்து செக்ரிகேட் ஆகும்போதும் பக்கத்துலேயே சேர்ந்து போயிடும். ஸோ மெண்டல் சொல்கிற மாதிரியான ரீகாம்பினேஷன் வந்து will not happen. ஸோ அவர் கொடுத்த லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் படி ஒரு ஜீன் இன்னொரு ஜீனை கண்டுக்காமல் அசார்ட் ஆகுதுங்கிறது வந்து லிங்கேஜில் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறது தான் டிஹெச் மார்கன் நமக்கு கொடுத்த தியரி. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, மெண்டலுடைய லாஸில் லா ஆஃப் டாமினன்ஸும் யூனிவர்சல் கிடையாது, அதுக்கும் எக்ஸெப்ஷன் இருக்குது. லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்டும் யூனிவர்சல் கிடையாது, அதுக்கும் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஓவரால் எந்த லா இஸ் யூனிவர்சல் அப்படின்னு கேட்டால் லா ஆஃப் செக்ரிகேஷன் ஆஃப் கெமீட்ஸ் மட்டும்தான் இட் இஸ் அ யூனிவர்சல் லா. அண்டர்ஸ்டுட் எவ்ரிவன்? கிளியர்? ஜேசன், ஜீன் மேப்பிங்லாம் படிக்க வேண்டாம், பட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் தட் ஜீன் மேப்பிங்கில் percentage of recombination என்னவோ it is equal to the distance. ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ண அப்ளிகேட்டிவான ஒரு நியூமெரிக்கல் கொஸ்டின் மாதிரி வரலாம். இந்த ரெண்டு ஜீனுக்கு நடுவில் இதுதான் ரீகாம்பினேஷன் பர்சன்டேஜ், அப்போ ஜீனோட ஆர்டர் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேன் கம். ஓகே, ஸோ டாக்டர் கீர்த்தனா, ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ் ஒன் மோர் டைம். ஸோ த திங் இஸ், எப்போ ஜீன்ஸ் வந்து கிட்ட இருக்கோ அப்போ இட் cannot assort independently. இப்போ independent assortmentனா என்ன? When we looked at round and wrinkled seeds, yellow and green seeds, round is to wrinkled will always be 3:1. Yellow is to green will always be 3:1. But அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது what do we get? 9:3:3:1. But independent-ஆக ஒவ்வொரு ஜீனியும் எடுத்து பார்த்தீங்கன்னா is there any difference in how they are assorting? No, it is following the 3:1. So they are not bothering with each other. Correct. But in the case of மார்கனுடைய எக்ஸ்பெரிமெண்ட், இங்கே வந்து ஐ கலர் அண்ட் பாடி கலர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 9:3:3:1ங்கிற ரேஷியோ வரலை. What is 9:3:3:1? Recombinant அப்படிங்கிறது 6 out of 16 should be there. But in this case, it was only 1.3%. It was not 37%. So that means if genes are linked, then independent assortment will not take place. ஸோ அதுதான் நம்ம லிங்கேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எவ்வளோ லிங்கேஜ் வந்து இருக்கோ அவ்வளோ டைட்லி லிங்க்டான ஜீனில் ரீகாம்பினேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஜீன்ஸ் தனித்தனியாக இருந்தால் தான் ரீகாம்பினேஷன் வில் டேக் பிளேஸ். ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். எஸ் டாக்டர் கீர்த்தனா, வைஷாலி, தர்ஷனா, அபினேஷ், ஆல் குட் பசங்களா? Very nice. Now coming to the next segment, which is sex determination. Genetica பார்க்கும்பொழுது sex is something that is genetically determined. Okay, it is not a environmental ஆன ஒரு condition. Though there are some species on this planet who will change the sex based on environmental conditions or அந்த மாதிரி different இது நம்ம சிலபஸுக்கு and most commonly sex determination சொல்லும்போது இந்த 4 வகையான sex determination methodologies are there in the genetic aspect. The first thing வந்து number of chromosomes liye வந்து female will have full 2n number of chromosome, male 2n minus 1 ஒரு chromosome கம்மியா இருக்கும் மேல்ஸ்ல. ஓகே, ஸோ அப்போ அவங்களோட gametesல வந்து there will be n number of chromosomes ஒரு gametல and இன்னொரு gametல வந்து ஒரு chromosome கம்மியா இருக்கும். ஸோ அந்த கம்மியான chromosome வந்து எக்கோட fertilize ஆகும்போது it will form a male species. So male will be XO, female will be XX. அப்போ என்ன, eggs வந்து will always have some X as the sex chromosome. Males ஓட spermsல வந்து 50%ல X chromosome இருக்கும், 50%ல எதுவுமே இருக்காது. So depending upon எந்த sperm will fertilize the egg, the sex of the child will be determined. Okay, so இது வந்து grasshopper, butterfly எல்லாம் it is applicable. Now humans, drosophila எல்லாம் வந்து we have equal number of chromosomes in both male and female. அதில் எந்த விதமான சேஞ்சஸுமே கிடையாது. That will be the same, but 2 different types of gametes will be produced in the male. Okay, so females-ல only one type of gamete, males-ல 2 different type. ஒன்னுல X chromosome இருக்கும், இன்னொன்னுல Y chromosome இருக்கும், இன்னொரு பாதியில். So number of chromosomes-ல there is no difference. சரியா? That is going to be human and ட்ரோசோஃபிலாக்கான எக்ஸாம்பிள். ஸோ இது ரெண்டுத்துலேயுமே வந்து என்ன நடக்குது, மேல் ஹெட்டரோகேமெட்டி இஸ் ஹேப்பனிங்.
அப்படின்னா males are going to produce two different kinds of gametes. Now ZW என்ன ஆகும் அப்படின்னா it is the opposite. Females தான் ரெண்டு விதமான gametes produce பண்ணுவாங்க based on எந்த gamete வந்து is fertilizing the sperm அந்த ஒரு sex is determined. So if sperms எல்லாமே வந்து ஒரே type of gamete தான் இருக்கும் eggs தான் ரெண்டு different eggs இருக்கும். So Z egg ஓட Z sperm fuse ஆச்சுன்னா it is a male. அதே W egg ஓட Z sperm fuse ஆச்சு அப்படின்னா it is a female. So usually in all birds you can find this kind of sex determination. Now when you look at Haplo-diploidy type, honeybees தான் வந்து is an example for Haplo-diploidy. So females will be diploid, males will be haploid. So females ஆன queenும் workerும் diploid இருப்பாங்க, drones வந்து always haploid இருப்பாங்க. So females வந்து 2n number of chromosomes இருக்கிறதுனால meiosis மூலியமா n number of gametes, n chromosomes இருக்கிற பாதி gametes வந்து produce பண்ணுவாங்க. Now இந்த gametes வந்து actually fertilize ஆச்சு அப்படின்னா 2n ஆன females is produced. ஒருவேளை ஃபர்டிலைசேஷனே ஆகலை அப்படின்னா Parturition மூலியமா the drones are produced. Is it clear பசங்களா? So males வந்து will only be having n number of chromosomes ங்கிறதுனால mitosis மூலியமா அவங்க n gametes produce பண்ணுவாங்க and females வந்து meiosis மூலியமா n gametes produce பண்ணுவாங்க. In case fertilization happens, it's a female. Fertilization நடக்கலை அப்படின்னா Parturition மூலியமா it is a male. So எந்த ஒரு ட்ரோனுக்குமே அப்பா கிடையாது, பையனும் கிடையாது, பட் தாத்தா இருப்பாங்க, பேரனும் இருப்பாங்க. Understood? So ZO type வந்து அதே தான் கண்ணா. So ZW typeல இப்போ எப்படி XO is one type and XY is one type, ZW is one typeங்கிற மாதிரி one chromosome less-ஆ இருக்கும் ஃபீமேல்ஸில், அதுதான் ZO type. பட் யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட் பிகாஸ் இட்ஸ் வெரி நம்ம இது பொறுத்தளவில் நம்மளோட சிலபஸை பொறுத்தளவில் we don't have those kind of these things. Now see, the problem is ZO na என்ன? So here pasangla, okay, I will clarify this question. Okay, I understood what you're asking. So actually speaking, ZW na enna? It is that females are producing two different gametes. நம்ம அதை XXXY கூட சொல்லலாம், ஓகே, பட் XXXY na கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுனால தான் ZZZWன்னு டிஃப்ரெண்ட்டான ஒரு இண்டிகேஷன் வச்சுருக்கோம், ஓகே. பட் இன்டைரக்ட்லி ஆக்சுவலி ZZZO அப்படிங்கிறது is XXXO only, where the males will be producing one chromosome less. Okay, did you understand? So NCERTல இந்த 4 தான் கொடுத்துருக்கு, you can stick to this. ஒருவேளை அந்த மாதிரி ZOன்னு கேட்டால் கூட you go with these examples and you answered it, okay. So don't have to worry about that. சரியா? Is it clear to all of you? Now coming to the mutations pasangla, genetically mutations or changes can happen. இது நம்ம ரெண்டு வகையா சொல்லலாம், point mutation and frame shift mutation. So point mutation na என்னோட gene sequenceல ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் வந்தது அப்படின்னா அது பாயிண்ட் மியூட்டேஷன் சொல்லலாம். உதாரணத்துக்கு சிக்கிள் செல் அனீமியால அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் மியூட்டேஷன் தான் நடக்குது. Now when I am talking about molecular basis of inheritance, அப்போ நான் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். But overall this is how a point mutation will happen. Okay. Now frame shift mutationல what is happening அப்படின்னா மொத்தமாகவே இப்போ இதுதான் என்னோட ஃப்ரேம் அப்படின்னா you all know that ட்ரிப்ளாய்டான கோடான் நமக்கு ஒவ்வொரு அமைனோ ஆசிடும் கோட் பண்ணும். நான் இதில் வந்து ஏதாவது ஒன்று நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னோட மிச்ச கோடே முழுசாக மாறி போயிடும். என்னோடய ஃப்ரேமே வந்து என்ன இது வச்சுருந்தேனோ இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல டெலிஷனோ இன்சர்ஷனோ நடக்காமல் ரேண்டமாக ஒரு இடத்துல டெலிஷனோ இன்சர்ஷனோ நடந்தது அப்படின்னா என்னோட மொத்த ஃப்ரேமே வந்து வில் கொலாப்ஸ், அமைனோ ஆசிட் சம்மந்தமே இல்லாமல் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ என்னோட ரிசல்டன்ட் ப்ரோட்டீன் இஸ் ஆல்சோ சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். Understood? That is what you call as a frame shift mutation. இதுக்கான எக்ஸாம்பிள் வித் லெட்டர்ஸ் உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது, you can refer to that. Okay? So is mutations clear to everyone? Shall I move on to genetic disorders? Everybody? Shall I move on to genetic disorders? Okay, clear ma'am. Fantastic. Okay. Sneha, I've already explained that Kanna, so you can just go back and check the video one more time.
Okay? Alright, so coming to the genetic disorders, நம்ம generally ஒரு graphical representationல அதை படிக்கிறதுக்காக வேண்டி we use a pedigree analysis. இதோட symbols எல்லாமே வந்து is there in your textbook பசங்களா. Please go through the symbols. ரொம்ப டைரெக்டாக இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம்னு கூட டைரெக்டாக கேட்பாங்க. ஆர் இந்த ஒரு விஷயத்துக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோங்கிறது கூட ரொம்ப சிம்பிளான MCQல they have asked. So please go through that table in your textbook. Now coming to the disorders, actually genetic என்ன டிஸார்டர்ஸ் நமக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் அ மெண்டேலியன் டிஸார்டர். அதாவது பேசிக்காக எப்படி வந்து நம்ம ஒவ்வொரு ஜீனையும் வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணும்போது டாமினண்ட்டாக ரெசசிவாக அப்படிங்கிறத பொறுத்து வர டிஸார்டர்ஸ் தான் ஜெனட்டிக்கான மெண்டேலியன் டிஸார்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதில் நீங்கள் படிச்சுக்க வேண்டிய ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான disorders வந்து sex-linked and recessive disorder, autosomal and recessive disorder. So first I will do autosomal recessive, wherein autosomal na normal இப்போ எப்படி கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு நார்மலாக க்ராஸ் போடுறோமோ அதே மாதிரி நார்மலான ஒரு க்ராஸில் ரெசசிவான கண்டிஷன் எப்போ வருதோ அப்போது இந்த ஜீன் வந்து இந்த டிசீஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். ஓகே, ஸோ ஒன்லி இன் ஹோமோசைகஸான ரெசசிவ் கண்டிஷன் இந்த ஒரு பர்டிகுலர் disease வந்து will be expressed. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஆர் சிக்கல் செல் அனீமியா, ஃபினைல்கீட்டோனியூரியா, தாலசீமியா, இது எல்லாமே ஆர் ஆட்டோசோமல் ரெசசிவ். ஸோ இதுக்கான அங்கே அடையாளம் என்ன? ரெசசிவ் அப்படிங்கிறதுனால அம்மா அப்பாவுக்கு இல்லைன்னா கூட குழந்தைக்கு இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஒன்று. ரெண்டாவது மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸை ஈக்குவலாக அஃபெக்ட் பண்ணும். பட் செக்ஸ் லிங்க்ட் அப்படின்னு சொல்கிறப்ப எக்ஸ் குரோமோசோம் மேலே இருக்கக்கூடிய ஒரு டிஸார்டர். ஸோ இந்த எக்ஸ் குரோமோசோமில் இருக்கிற டிஸார்டர் அப்படின்றப்ப ஒரு ஃபீமேலுக்கு 2 எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்குது. அப்போது இது ரிசசிவான டிசீஸுங்கிறதுனால ஒரு எக்ஸ் குரோமோசோமில் டிசீஸ் இருந்தால் கூட இன்னொன்று நார்மலாக இருந்தால் அதுதான் டாமினன்ட். ஸோ ரெசசிவ் கண்டிஷனில் அந்த டிசீஸ் எக்ஸ்ப்ரெஸ்ஸே ஆகாமல் அவங்க கேரியர்ஸாகவே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஒரு மேலில் ஒரு எக்ஸில் இருந்தால் கூட அந்த ஒரு எக்ஸ் தான் இருக்குங்கிறதுனால டைரெக்டாக டிசீஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகிடும். ஸோ இட் இஸ் மோர் காமன் இன் த மேல்ஸ் கம்பேர்ட் டு த females. Is it clear? So இதுக்கான example is your color blindness and hemophilia பசங்களா. சிம்பிளாக நீங்கள் எப்படி டால் அண்ட் ரெசசிவ்க்கு ஒரு மோனோஹைப்ரிட் கிராஸ் போடுறீங்களோ அதே மாதிரி ப்ளீஸ் லேர்ன் டு புட் crosses for the sex linked as well as autosomal. ஸோ ஒன்றும் இல்லை, ரெசசிவ்ங்கிறது அந்த ரெசசிவ் அலீல் வந்து is going to be a disease allele, அவ்வளோதானே தவிர there is no difference in the cross. ஸோ நிறைய கொஸ்டின்ஸில் வந்து they will ask you these kind of questions like ஒரு கலர் பிளைண்ட் மேன் வந்து ஒரு நார்மலான உமனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வந்து எத்தனை பையனுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கும், எத்தனை பொண்ணுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கும், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நிறைய வரும். ஸோ அப்போ பசங்க நிறைய வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க நீங்கள் எப்படி வந்து கிராஸ் போடுறதுன்னு தெரியாமல். ஸோ சிம்பிளாக XY XX, XY இஸ் மேல், XX இஸ் ஃபீமேல். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் படி உமன் வந்து ஒரு கேரியராக இல்லையா, மேல் வந்து அஃபெக்டடாக இல்லையாங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு டிசீஸ்னால் இப்படி ஒரு ஸ்டார் போட்டுக்கோங்க எக்ஸ் மேலே, நார்மலாக க்ராஸ் போடுங்க, எங்கெல்லாம் அந்த ஸ்டார் வருதோ அதை பேஸ் பண்ணி ஆஃப் ஸ்ப்ரிங்கோட ஃபீனோடைப் என்னங்கிறது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா பசங்களா? ஸோ தீஸ் டூ செக்ஸ் லிங்க் ரிசசிவ், ஆட்டோசோமல் ரிசசிவ் ஆர் யோர் மெண்டேலியன் டிஸார்டர்ஸ். நவ் குரோமோசோமல் டிஸார்டருங்கிறது மல்டிபிள் ஆஃப் அந்த குரோமோசோமல் செக்ரிகேஷன்லேயே ஏதாவது கழப்படி நடந்து ஒருவேளை 2 செட் ஆஃப் குரோமோசோமுக்கு பதிலாக எனக்கு மொத்த குரோமோசோமே 3 செட்டு 4 செட்டுலாம் இருந்ததுன்னா ஐ கால் இட் ஆஸ் பாலிப்ளாய்டி. பட் இது வந்து பிளான்ட்ஸில் தான் மோர் காமன், ஹியூமன்ஸில் வி டோன்ட் see it, அனிமல்ஸில் வி டோன்ட் see it too much. ஓகே, பட் அதே இது ஒரு சில குரோமோசோம்ஸ் வந்து இந்த மாதிரி 2 காப்பியாக இல்லாமல் 3 காப்பி, 2 காப்பியாக இல்லாமல் 1 காப்பி அப்படின்லாம் வந்ததுன்னா தென் வி கால் இட் ஆஸ் அன்யூப்ளாய்டி. அதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான 3 டிசீசஸ். ஒன்று வந்து டவுன் சிண்ட்ரோம் விச் இஸ் ட்ரைசோமி 21, அதாவது 21 குரோமோசோமில் 2 காப்பிக்கு பதிலாக 3 காப்பி. ஸோ ஐதர் அம்மாலேயோ அப்பாலேயோ டியூரிங் gametogenesis கரெக்டான செக்ரிகேஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ் நடக்காததுனால gamete வந்து there will be 1 chromosome extra. ஸோ ஃபியூஷன் முடிஞ்சதுக்கப்புறமா 3 குரோமோசோமுக்கு பதிலாக 2 குரோமோசோம் காப்பி ஆஃப் 21க்கு பதிலாக 3 குரோமோசோம் காப்பி இருக்கும். தட் இஸ் வாட் இஸ் டவுன் சிண்ட்ரோம். ஓகே, இதே இது வந்து எக்ஸ் குரோமோசோமில் வந்து அகெயின் பிகாஸ் மியாசிஸில் வந்து செக்ரிகேட் ஆகிறப்ப அந்த 22 + X வராமல் 0 வந்துருச்சு பை சான்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த கேமீட் வந்து ஃபர்டிலைஸ் ஆகும்பொழுது ஆர் இந்த கேஸ் ஆஃப்
sperms வந்து ஒரு empty sperm வந்து suppose fertilize ஆச்சு அப்படின்னா it will cause a monosomy of the sex chromosome. So 44 plus XO. Okay, this is called as Turner syndrome. So and the females will be sterile, there will be rudimentary ovaries that are there, all this problem will be there. Okay, இது 2x plus y, so 44 plus xy இருந்துச்சு அப்படின்னா that is an addition. So ஒருவேளை gametogenesis அப்போ எக்ல வந்து xx 22 plus xxன்னு இருந்திருக்கலாம், இல்லை gametல வந்து 22 plus xx xyன்னு இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஸார்டர்னால Klinefelter syndrome is caused. ஸோ அவங்களுக்கு both male and female characteristics இருக்கும், பாடி மஸ்குலினாக இருக்கும், பட் அவங்களுக்கும் வந்து they will be most probably sterile. Okay, is that clear everyone? So these are the three important syndromes that you have to remember, and idoda namloda principles of inheritance and variation is over. Karthik, congenital அப்படினா பிறவிலே இருக்கிறது. So congenital heart disease is something that you get through the birth. Jason, myotonic dystrophy is a autosomal dominant disorder. You can remember that. Okay, clear? Okay ma'am, clear. So idoda genetics oda first unit is over pasangla. Shall I actually finish molecular basis then give you a break? Is that okay? Or illa ma'am break veno? So idana actually I will finish in the next 20 to 25 minutes. So na 9 o'clock break kodukutuma ungalku? 9 o'clock break is okay? Janoshi, Vaishali, Jason. So around 9 o'clock or 9:15 I'll give you the break. So I think if we finished genetics unit, konjam heavy ana unit vandu mudinjirum. Then we only have biotechnology, human health and ecology. Adu vandu takkunu mudichidalam. Sure ma'am? Okay ma'am. Okay, so actually I will try to finish entire genetics by 9:15. Okay, Rasika has a question. I will clarify that, then I will go into molecular basis. Rasika, crisscross inheritance அப்படினு சொன்னா it is linking the X-linked. ஏன் அப்படின்னா X chromosome from the அப்பா will always grow to the daughter. பையனுக்கு வராது. அதே மாதிரி அம்மாவோட X chromosome வந்து will come to the son, not the daughter. Usually, I mean, it will come to the daughter also, invariably half of it. But ஆனா அப்பாவோட X chromosome is always to the daughter. பையனுக்கு வரவே வராது. அப்பா கிட்டேருந்து பையனுக்கு எந்த விதமான எக்ஸ் குரோமோசோம் டிசீஸும் வராது. ஓகே, okay, don't worry Samuel, everything will go well. Okay, so all right, let's try to finish genetics as fast as possible. So once I finish genetics, I'll give you all a break. Okay, so you can take a pakka, I will give you a longer break. Okay, so I'll give you like a 20 minutes 25 minutes break. Adikaprama we will continue on with the other 3 units. Cheriya, let's do that. So molecular basis of inheritance அப்படினு சொல்றச்ச first thing is genetic material. அதாவது இவ்வளோ நேரம் நம்ம பண்ண law, இவ்வளோ நேரம் நம்ம பேசின inheritance ஓட எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா when it comes down to என்ன molecule அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is either your DNA or RNA, which is the nucleic acid. Okay, அதுதான் நம்மளோட genetic material. நான் இந்த nucleic acidனு சொல்லும் போது ஆல்ரெடி பயோமாலிக்யூல்ஸில் நான் லாஸ்ட் மேரத்தான்லேயே ரிவைஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு. பட் ஜஸ்ட் ப்ரஷிங் த்ரூ ஒரு நியூக்ளிக் ஆசிடோட மோனோமர் இஸ் மேட் அப் ஆஃப் நியூக்ளியோடைடு இல்லையா? In the nucleotide what do we have sugar, which is ribose or deoxyribose. Ribose இருந்தா அது RNA, deoxyribose இருந்தா அது DNA. Phosphate group வந்து is coming from phosphoric acid. Now nitrogenous baseல வந்து we have the purines, which is the double ringed A and G structures. இதே வந்து we have the pyrimidine, which is the C, T and U. So pyrimidine வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா very importantly T is only there in DNA, U is only there in RNA. Okay, now sugarum nitrogenous baseum சேர்ந்ததா nucleoside with the phosphate group is a nucleotide. In the nucleotide further polymerizes to form a nucleic acid. இதுக்குள்ள bonds என்ன இருக்கு அதெல்லாம் biomoleculesல வரும். Please go and revise that once. So I think we are clear in this aspect. Yeah. Now when we look at our DNA, we follow a structure called the B DNA.
Okay, and in the bDNA structure was proposed by Watson and Crick. Watson and Crick along with Morris Wilkins and Rosalind Franklin oda X-ray diffraction study use panni these people proposed this particular concept for us. So in the oru Watson and Crick oda structure, in the double helical model of bDNA la salient features என்னென்ன அப்படின்னா, first thing is ரெண்டு polynucleotide chains இருக்கு, ரெண்டுத்துலயுமே sugar phosphate தான் will form the backbone. இந்த nitrogenous base உள்ள இப்படி project ஆகும். Okay, this is how the structure will look. Okay, so backbone is sugar phosphate, projections உள்ள இருக்கிறது நம்ம nitrogenous base, and இந்த ரெண்டு strandுமே are anti-parallel. What is anti-parallel? ஒரு பக்கம் 5' end ஃப்ரீயா இருந்தா இன்னொரு பக்கம் 3' end ஃப்ரீயா இருக்கும். இங்கே 5' endனா இங்கே 3' end. So அப்படியே polarity reverse ஆகும். Now just to clarify this polarity once for you all பசங்களா, 5' phosphate இருக்கிற group always சும்மா தான் இருக்கும். நான் இதே நியூக்ளியோடைடில் ஒரு 3' OH இருப்பான். அந்த OH தான் அடுத்த 5' phosphate ஓட சேர்ந்து ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி அடுத்த elongationக்கு ஹெல்ப் பண்ணணும். So 3' OH is extremely important for growing that strand. That is why 5' to 3' direction la தான் always synthesis will take place, because 3' OH தான் can elongate, 5' cannot elongate. He is summa mixture eating fellow. Normally he'll be sitting there, mixture சாப்பிட்டு he'll be sitting, no other work that fellow has. So 3' OH தான் fundamentally will help in elongating the strand. So synthesis is always 5' to 3'. Remember that. Okay, so நம்ம DNA பொறுத்தளவில் there is an anti-parallel polarity that can be seen, and இந்த ஒரு turn அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த ஒரு turn is 10 base pairs. So அந்த ஒரு turn ஓட gap is pitch னு சொல்லுவோம், which is 3.4 nanometers. So 3.4 nanometers is pitch அப்படின்னா ஒவ்வொரு நியூக்ளியோடைட் குள்ளியும் என்ன இருக்கு, 0.34 nanometer இடைவேளை இருக்கு. You can remember it that way. And inclination பொறுத்தளவில் 36 degrees inclination will be there, because ஒரு turn 360 degrees ஒரு circle. அப்போ அதில் 10 base pairs இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு base pairum 36 degrees inclinationல it is placed over each other. Okay, these are all the important characteristics of the DNA உடைய structure. Now இந்த DNA ஒவ்வொரு டிஎன்ஏக்கு நடுவுலையும் 0.34 நானோமீட்டர்னு சொன்னேன். அப்போ நம்மளோட என்டையர் ஹாப்ளாய்டு கண்டென்ட்டு, நீங்கள் ஈகோலையோட கண்டென்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பேஸ் பேர் இருக்குங்கிறப்ப அவ்வளோ பெரிய டிஎன்ஏ நம்ம எப்படி நியூக்ளியஸ்குள்ளே அடக்கி வச்சுருக்கோம்? இட் இஸ் த்ரூ த பேக்கேஜிங் மெக்கானிசம்ஸ். ஸோ இஃப் யூ சி ப்ரோகேரியாட்ஸ், positively charged components will hold the negative DNA together. So nucleoid அப்படிங்கிற பகுதியில் அதை சுருட்டி வச்சிருப்பாங்க. ப்ரோகேரியாட்ஸில் எந்த கம்பார்ட்மெண்ட்டும் கிடையாது, தனி ரூம் கிடையாது. ஸோ அங்கேயே ஒரு இடத்துல நியூக்ளியாய்டு அப்படின்னு ஒரு இடத்த ஒதுக்கி அந்த இடத்துல நம்ம டிஎன்ஏயை பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரோட்டீன்ஸோடு சேர்ந்து பைண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவ்வளோதான் ப்ரோகேரியாட்ஸ். பட் யூகேரியாட்ஸை பொறுத்தளவில் மேஜராக ஹிஸ்டோன்ஸ் அப்படிங்கிற ஸ்பெஷலைஸ்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது பசங்களா. இந்த ஹிஸ்டோன்ஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அன் ஆக்டாமர். வாட் இஸ் அன் ஆக்டாமர்? ஒரு பால் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இட் வில் ஃபார்ம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இஸ் பாசிட்டிவ், பிகாஸ் நெகட்டிவ் டிஎன்ஏயை பிடிச்சிக்கணுங்கிறதுக்காக வேண்டி இட் இஸ் பாசிட்டிவ் இன் நேச்சர். அது எதனால்? பிகாஸ் ஆஃப் ஆர்ஜினின் அண்ட் லைசின் மாதிரியான பேசிக் அமைனோ ஆசிட்ஸ். Okay, so இந்த ஒரு arginine and lysine together will form that, will give the basic nature to the histones, and in the ball will wrap the DNA. So கிட்டத்தட்ட 200 base pairs in the DNA wrapping ஆகி அந்த ball we call it as a nucleosome. So in the ball இப்படி ஒரு chromatin fiber it is forming, which is like a beads on string ஆன ஒரு alignment. Okay, yes, Akshwashmi, always DNA will be negative, proteins will be positive. Okay, is that clear everyone? Okay,
Dr. Keerthana, just answering your question here, Kanna. Appadi kadayadu. You have Y-linked diseases also. Unga syllabus la you only have X-linked disease. That doesn't mean only X-linked will have diseases, X will have diseases, Y will also will have. But it's not there in your syllabus. Okay? Alright. Dr. Keerthana, negatively charged is the DNA. Always DNA is negatively charged. Here I am just saying positive charged. Proteins will hold them together. Avladhan. Anyway, I need to hold them together. Adhik I need an opposite charge. So I will use positive to hold it there. Negative one DNA da always. Always DNA is negative. There is no doubt about that. Okay? So, இதை வந்து பூ தொடுக்கிற மாதிரி இந்த பாலை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணுற அந்த இதுதான் chromatin ஃபைபர்னு சொல்கிறோம், which looks like a beads on a string. Now, இந்த chromatin ஃபைபரை ஃபர்தராக என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி கண்டென்ஸ் பண்ணி we going to build it into a chromosome. So, அதுக்கு ஒரு சில non-histone chromosomal proteins வந்து நமக்கு தேவை. Some higher order proteins, non-histone chromosomal proteins. Okay, so these will help in forming the chromosome. Clear pasangla? Now இந்த மாதிரி wrapping பண்ணி நான் அதை வந்து சுருட்டி வைக்கும்போது sometimes earphonesலேயே what happens, நம்ம வந்து sometimes சில tangle எடுத்துடலாம், sometimes அது எவ்வளோ சுருண்டு போயிருக்கும்னா we can never untangle it இல்லையா, அது untangle பண்ணுறதுக்குள்ளே உயிரே போயிடும். என்ன பண்ணுவோம், sometimes வந்து என்னோட I've seen my sister and all, she'll hold one ear plug, அந்த இயர் பிளக் கீழே இப்படி ஒரு பால் தொங்கிக்கிட்டு இருக்கும், என்னடி இது அப்படின்னா அந்த இது திறக்கவே முடியல, ஐ கேனாட் அன்டாங்கிள் இட், அவ்வளோ சிக்கு பிடிச்சி போய் இருக்குது அப்படின்னு சொல்லி இட் வில் ஆல்வேஸ் பி ஒன் பால். அந்த மாதிரியான டைட்லி டேங்கிள்டு பகுதிஸும் இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம குரோமோசோம்லேயும் we have structures called as the euchromatin, which is லூஸாக நான் வந்து மடித்து வச்சுருப்பேன். ஸோ எப்போ எனக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும், இன்ஃபர்மேஷன் எடுக்கணுமோ ஐ கேன் ஆல்வேஸ் ஓப்பன் இட், டேக் த இன்ஃபர்மேஷன், க்ளோஸ் இட் பேக். ஸோ அது வந்து யூக்ரோமேட்டின். ஸோ அது வந்து லைட்டாக ஸ்டெயின் பண்ணும் லூஸ்லி பேக்டான ரீஜன். அதே இது ஹெட்டரோக்ரோமேட்டின் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, அவுக்கவே முடிச்சுங்கிற மாதிரி பயங்கர டைட்டாக காயில் ஆகிருக்கும். இதை திறந்து நான் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு விடிஞ்சிருங்கிறதுனால நான் அங்கேருந்து இன்ஃபர்மேஷனே எடுக்க மாட்டேன், டிரான்ஸ்கிரிப்ஷன் வில் நாட் ஹேப்பன். ஸோ யூக்ரோமேட்டின் அண்ட் ஹெட்டரோக்ரோமேட்டின், ப்ளீஸ் ரிமெம்பர். இஸ் தட் கிளியர் எவ்ரி ஒன்? Okay, Jason has a question here. Ma'am, DNA acidic nu edachum sollirukangla ma'am? Because yes Jason. So when you look at the structure of a DNA, we are adding a phosphate group which is coming from phosphoric acid. Yes everyone. So phosphoric acid is nothing but H3PO4. Adilende PO4 3- is going to be my phosphate group. That is why DNA is negatively charged. That is why DNA is acidic in nature. Is it clear? So on the acidic neutralize பண்றதுக்கு I need basic. So basic is always positive. So negative hold பண்றதுக்கு positive, like that. Okay, is that clear to all of you? Packaging is clear to all of you? நான் இதெல்லாம் நான் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டேன், பட் இதை எப்படி சர்ச் பண்ணாங்க ஜெனட்டிக் மெட்டீரியலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, first scientist was Friedrich Miescher. He developed this structure called nuclein அப்படின்னு ஒன்று இருக்குன்னு பார்த்தாரு. அப்புறம் ஆல்ட்மேன் என்ன சொன்னார், நியூக்ளீனுக்கு பதிலாக இந்த நியூக்ளிக் ஆசிட்னு வச்சா இன்னும் கச்சிதனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். தென் கிரிஃபித் வந்து did this transformation principle-கான experiment. Okay, அவர் ஆக்சுவலாக he was working with one bacteria called Streptococcus pneumoniae. இந்த pneumoniae strain-ல வந்து there are 2 strains, smooth strain, rough strain. Okay, பார்க்க வழுவழுன்னு இருப்பான் பட் ஃபுல் விஷம், he will give the disease. பட் பார்க்க கரடுமோடா இருப்பான் பட் பாவம், he will not give the disease. Okay, so smooth is actually virulent, whereas rough is non-virulent. Okay, so when you look at the virulent strain, அதை வந்து எலியில் போட்டால் எலி செத்து போச்சு, ரஃப் போட்டால் எலி சாவலை, பிகாஸ் டிசீஸ் வரல. சிம்பிள். நவ் அந்த எஸ் வந்து வென் ஹீட் கில்ட், ஓகே அதான் செத்து போச்சு இல்லை, எஸ்ஸே செத்து போச்சு, அப்போ எலிக்கு என்ன பிரச்சனை, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றப்ப எலி வாஸ் அலைவ். பட் இந்த ஹீட் கில்ட் எஸ்ஸை உயிருள்ள ஆரோட சேர்ந்து உள்ளே போடும்பொழுது பாவம் அந்த எலி செத்து போச்சு.
அப்போ எதனால் இந்த எலி செத்து போச்சுன்னு சொல்லி அதோட பிளட்டில் கல்ச்சர் பண்ணி பார்த்தா உயிருள்ள எஸ்ட்ரெயின் அவருக்கு கிடச்சிது. அப்படின்னா என்ன, ஏதோ ஒன்று அந்த எஸ்ட்ரெயின், செத்து போன எஸ்ட்ரெயின்லேருந்து இந்த உயிருள்ள ஆர் ஸ்ட்ரெயினை எஸ்ஸாக மாற்றிருச்சு பாரேன் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிரின்சிபல் அப்படின்னு அவர் வந்து கிளாஸிஃபை பண்ணார். அதுக்கப்புறமா ஆவ்லி, மெக்லியோட் அண்ட் மெக்கார்ட்டி சேர்ந்து இந்த பயோகெமிக்கல் நேச்சரை கண்டுபிடிச்சாங்க. எப்படி, ஒவ்வொரு என்சைமாக ஊற்றி பார்த்தாங்க. சரி, நம்ம வந்து புரோட்டீஸை ஊற்றி பார்ப்போம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்ததா, நடந்தது, அப்போ புரோட்டீன் இல்லை. ஆர்என்ஏஸை ஊற்றி பார்ப்போம், அப்போ ஆர்என்ஏ எல்லாம் அழிஞ்சு போச்சு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்ததா, நடந்தது, அப்போ ஆர்என்ஏயும் இல்லை. டிஎன்ஏஸை அவங்க எப்போ ஊற்றி பார்த்தாங்களோ அப்போ தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கவே இல்லை. அப்போது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற இந்த மாலிக்யூல் இஸ் டிஎன்ஏ அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. பட் அதுக்கப்புறமா ஹெர்ஷி அண்ட் சேஸ் கேவ் த அன்இக்விவோக்கல் ப்ரூஃப். இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பேச முடியாதுடா அப்படின்னு சொல்லி வாட் டிட் தே டூ இன் தியர் எக்ஸ்பெரிமெண்ட், 2 பேட்ச் ஆஃப் பாக்டீரியோஃபேஜை வந்து கல்டிவேட் பண்ணாங்க. ஒன்று வந்து ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபரில், அப்போ சல்ஃபர் வந்து போய் ப்ரோட்டீனுக்குள்ளே உட்காந்துக்கும். அந்த ஒரு பாக்டீரியோஃபேஜில் ரேடியோ ஆக்டிவான ப்ரோட்டீன் இருந்துச்சு. இதே இது ஃபாஸ்பரஸ் வந்து ரேடியோ ஆக்டிவான பேட்சில் வந்து என்னாச்சு, டிஎன்ஏல தான் ஃபாஸ்பரஸ் குரூப் நான் ஆட் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா, ஃபாஸ்பேட் குரூப். அப்போது ஆட்டோமேட்டிக்லி டிஎன்ஏ வில் பிகம் ரேடியோ ஆக்டிவ். சரி, இன்ஃபெக்ட் பண்ணுவோம். அப்போ இன்ஃபெக்ட் பண்ணும்போது அந்த பாக்டீரியாவில் என்ன போகுது, ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் போகுதா, ஃபாஸ்பரஸ் போகுதா அப்படிங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ட் பண்ணாங்க. இன்ஃபெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், யார் ஜெனட்டிக் மெட்டீரியலோ அது வந்து பாக்டீரியாக்குள்ளே போயிடும். போனதுக்கப்புறமா இந்த ஒட்டின் இருக்கிற அந்த வைரஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு, அந்த பாக்டீரியோஃபாஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு பிளெண்டிங் மூலியமாக கடகடன்னு சுத்த விட்டேன்னா இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பிரிஞ்சிடும். தென் when I do centrifugation, எனக்கு பாக்டீரியல் பெல்லட் வந்து இங்கே இருக்கும், சூப்பர்நேட்ரண்ட் வந்து தனியாக தண்ணி மாதிரி பிரிஞ்சிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பாக்டீரியல் பெல்லட்டில் வந்து ஐ ஹேட் ரேடியோ ஆக்டிவான ஃபாஸ்பரஸ். எந்த பேட்சில் இருந்ததோ அதுதான் பாக்டீரியல் பெல்லட்டில் வந்து எனக்கு இருந்தது. ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் வந்து வாஸ் தேர் இன் த சூப்பர்நேட்டன்ட், அது வந்து செல்லுக்குள்ளே போகவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல், இன்ஃபெக்ஷன் ஆகும்போது அதுதான் வைரஸ்லேருந்து பாக்டீரியாவுக்கு பாஸ் ஆன் ஆகிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக கண்டுபிடிச்சாங்க. இஸ் இட் கிளியர் பசங்களா? எஸ் சஹானா, யூக்ரோமேட்டின் தான் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவ். ஓகே, எனி அதர் கொஸ்டின்ஸ் ஹியர் பசங்களா? Any other questions here? No? All good? That's it. So DNA தான் genetic material அப்படிங்கிறது எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச அப்புறமா சென்ட்ரல் டாக்மா, அதாவது அதை ப்ரொப்போஸ் பண்ணும்போதே நம்ம ஃப்ரான்சிஸ் கிரிக் என்ன சொன்னார் அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் ஆல்வேஸ் டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏக்கு போகும், ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீனுக்கு போகும். அப்படி தான் வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம டிஎன்ஏலேருந்து வெளியே எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது அப்படிங்கிறத ஃப்ரான்சிஸ் கிரிக் வந்து ப்ரொப்போஸ் பண்ணாங்க. ஓகே அருண், இயர்ஸ் வந்து நாட் ஆல்வேஸ், பட் முக்கியமான இயர்ஸ் வந்து ப்ளீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மெண்டல் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார், அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக they can ask you in match the following or something. So don't ignore it, but இது வரைக்கும் தெரியல அப்படின்னா don't sit and by heart. இப்போது you can give time for other concepts, don't sit and by heart now. But if you know it, just give it a glance, just பார்த்துக்கோங்க ஒரு தடவை, so that you at least match the following மாதிரி வந்தால் you can relate and you can answer. Okay? Alright, so Francis Crick வந்து he proposed that informationோட flow இப்படி தான் இருக்கும்னு, இதுதான் சென்ட்ரல் டாக்மா. ஸோ டிஎன்ஏல நம்மளோட எல்லாமே இருக்குன்னா எப்படி இருக்குது, அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனை நம்ம ப்ரோட்டீனாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுல தான் இருக்குது இல்லையா. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனோட ரவுட் தான் we call it as a சென்ட்ரல் டாக்மா. ஸோ ஒவ்வொரு டிஎன்ஏயுமே ஜைகோட்டில் ஒரு செல்லில் ஆரம்பித்தோம், ஒவ்வொரு இவ்வளோ இன்றைக்கி நம்ம மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸில் இருக்கோம் அப்படின்னா இதுக்கு எல்லாமே டிஎன்ஏ ஒவ்வொரு செல்லையுமே டிரான்ஸ்போர்ட் ஆகிருக்கணும். அவ்வளோ ரிப்பேர் நடக்குது, அவ்வளோ ரீப்ளேஸ்மெண்ட் நடக்குது. அப்போ டிஎன்ஏ ஷுட் பி ஏபிள் டு ரெப்ளிகேட் இட் செல்ஃப். ஸோ ரெப்ளிகேஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். நவ் டிஎன்ஏலேருந்து இன்ஃபர்மேஷன் வில் கோ இன் டு த ஆர்என்ஏ, அதுதான் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன். நான் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் சம்டைம்ஸ் ரிவர்ஸாக ஒரு சில வைரஸில் வந்து ஆர்என்ஏ டிஎன்ஏயாக மாறுறதுக்கு நடக்கும். தட் இஸ் நோன் அஸ் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். Okay, reverse transcription will happen, but usually transcription is the only flow of information. Now in the transcribe RNA வந்து it will translate into a
protein and அந்த protein தான் ஒரு enzymo ஒரு pigmento ஹார்மோனோ whatever it is. So நம்ம வளர்ச்சி நம்மளோட expression நம்ம எப்படி இருக்கோம் பார்க்கிறதுக்கு எல்லாமே இந்த proteinsனால தான் it is happening. Okay, is it clear to all of you? Clear to all of you pasangla? Okay, so any questions here? Any questions here pasangla? Okay, I am seeing some questions here. Okay, so if you see okay, feminism is nothing but reverse transcription. Idella unga textbook la illa, so don't worry about those questions. Black whitey. Okay, I don't have to worry about that. No other questions here? Yes, Dilip Ramakrishnan, I will. So now in a search for genetic material, I have already put all the names of the scientists, so you can refer from there. Okay? Alright, very good. So let's go into replication pasangla. I am going to go through all the process. Romba simple ana, easy ana varila. Okay, no vala koda explanations. So clear cut replication அப்படிங்கிறது semi conservative nature னு நமக்கு தெரியும். எப்படி semi conservative nature? Because of Messelson and Stahl ஓட experiment. அவங்க என்ன பண்ணாங்கன்னா E. coli முதல்ல ஹெவியான DNAல கல்டிவேட் பண்ணாங்க. அப்போ ரெண்டுமே வந்து ஹெவியான டிஎன்ஏயா ஈகோலையில் இருந்துச்சு. அந்த ஈகோலையை கொண்டு போய் N14 மீடியமில் கல்டிவேட் பண்ணாங்க. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹெவியாக டிஎன்ஏ இருந்தப்போ இந்த டென்சிட்டி கிரேடியன்ட் சீசியம் குளோரைட் சென்ட்ரிஃபியூகேஷன் பண்ணறச்ச ஹெவியான ஒரே ஒரு பேண்டு கிடச்சிது. அதுக்கப்புறமா என்னாச்சு, அதை வந்து ஒரு ஹைப்ரிடான இதுவாக ஆக்கும்போது இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டை வச்சு புதுசாக ரெண்டு ஸ்ட்ராண்ட் வந்து லைட்டான டிஎன்ஏயாக இருந்தது. அப்போது சென்ட்ரிஃபியூகேஷனுக்கு அப்புறம் நமக்கு நடுப்புற ஒரு ஹைப்ரிடான பேண்ட் கிடச்சிது. இப்போ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் திருப்பி வளர்க்கும் போது என்னாச்சு, இது ஒன்றுமே டெம்ப்ளேட் ஆகி இதிலிருந்து ஒரு புது ஸ்ட்ராண்ட் வந்து கிடச்சிது. ஸோ ஒரு லைட் பேண்டும் ஒரு ஹைப்ரிட் பேண்டும் கிடச்சிது. அதுக்கப்புறத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஜெனரேஷன் போனாலும் சரி, இது வந்து முதல் ஜெனரேஷன், இது ரெண்டாவது ஜெனரேஷன், எத்தனை தடவை ஜெனரேஷன்ஸ் போனாலும் சரி, இந்த ரெண்டு ஸ்ட்ராண்ட் மட்டும்தான் ஹைப்ரிடான ஸ்ட்ராண்டாக இருந்தது. மிச்சது எல்லாமே டெம்ப்ளேட் ஆகி வாஸ் ஆல்வேஸ் அ லைட்டான ஒரு பேண்ட். ஓகே, ஸோ இதிலேருந்து என்ன கண்டுபிடிச்சாங்க, செமி கன்சர்வேட்டிவான நேச்சர் தான் நம்மளோட ரெப்ளிகேஷன். அதாவது ஒன்று டெம்ப்ளேட்டாக வச்சு தான் இன்னொன்று ஜெராக்ஸ் போடுவோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. நான் டெய்லர் அண்ட் ஹிஸ் கொலீக்ஸ் வந்து இதை விஷயா ஃபாபா அப்படிங்கிற பீன்ஸில் இந்த குரோமோசோம் செமி கன்சர்வேட்டிவாக தான் டிவைட் ஆகுதுங்கிறத தைமிடினை லேபிள் பண்ணி தே கண்டக்டட் தி எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ சேம் திங், தே ஃபவுண்ட் அவுட் தட் ரெப்ளிகேஷன் இஸ் செமி கன்சர்வேட்டிவ். Okay, now how exactly replication is happening அப்படினா, it will start at the origin of replication. Okay, it will start at the origin of replication, which is ORI or any kind of origin of replication will be there. அந்த originல இருந்து தான் இந்த ஒரு replication will start. Now என்ன enzymes இதில் involved இருக்கு? First thing is helicase open பண்ணுறதுக்கு DNA. Then isomerase வந்து topoisomerase will relieve the tension. ஒரு இடத்துல திறந்தீங்கன்னா பின்னாடி வந்து சுருண்டு டென்ஷன் ஆகக்கூடாது இல்லை, ஸோ அதனால டு ரிலீவ் த டென்ஷன். தென் ஓப்பன் பண்ண ஸ்ட்ராண்ட் திருப்பி சுருண்டுக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஐ ஹாவ் SSBP சிங்கிள் ஸ்ட்ராண்டட் பைண்டிங் ப்ரோட்டீன் வந்து ஒன்று வில் பி தேர். ஓகே, தென் ஆஃப்டர் தேட் வந்து ஒரு ப்ரைமேஸ் ஐ வில் ஆட். எதுக்குன்னா ஒரு RNA ப்ரைமர், ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிளுக்கு ஒரு RNA ஆட் பண்ணேன்னா அதிலிருந்து டக்குன்னு என்னோட ரெப்ளிகேஷன் வில் கண்டினியூ. ஸோ அதுக்கு ஒரு RNA ப்ரைமேஸ். தென் ஒவ்வொரு நியூக்ளியோடைடாக கொண்டு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பேட்டர்னில் எனக்கு DNA டிபெண்ட் DNA பாலிமரேஸ் வில் பாலிமரைஸ் த நியூக்ளியோடைட். Okay pasangla, now when you look at the mechanism, what happens, now I told you synthesis is always 5 prime to 3 prime. So template வந்து 3 prime to 5 prime இருந்தா complementary strand is 5 prime to 3 prime. அப்போ easily singular 5 prime to 3 prime, it will start, it will end, and it will keep going on. So continuous synthesis will take place. So this is the leading strand. Now opposite strand what will happen? Now my template is 5 prime to 3 prime.
அப்போ சிந்தசிஸ் 3' to 5' நடக்க முடியாது. அப்போ அதுக்காக வேண்டி நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து என்னோடய ஸ்ட்ராண்டை ஓப்பன் பண்ண ஒரு ப்ரைமர் வச்சு 5' to 3', ப்ரைமர் வச்சு 5' to 3' அப்படின்னு குட்டி குட்டி பிட்டாக சிந்தசைஸ் பண்ணுவேன், which is called as the Okazaki fragments. இதை எல்லாத்தையும் கடைசியில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு I will have a ligase. Understood? Is it clear? So இந்த strand template 5' to 3' இருந்ததுன்னா synthesis வந்து opposite direction நடக்காதா? So குட்டி குட்டி fragment discontinuous the synthesis will happen. So it is the lagging strand. Understood? So மொத்த DNAயும் starting to ending இந்த mechanism படி எனக்கு replicate ஆயிடும். Is it clear? Abhivadan, see, always my polymerase will catalyze in 5' to 3' direction only. 3' to 5' எதுக்கு அப்படின்னா ப்ரூஃப் ரீடிங், திரும்பி வந்து ஒரு தடவை பார்த்துட்டு போகிறதுக்கு தான் ப்ரூஃப் ரீடிங் கெப்பாசிட்டி. அதெல்லாம் உங்கள் என்சிஆர்டியில் இல்லை. ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப், ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் திஸ் பாயிண்ட் தட் ஆல்வேஸ் சிந்தசிஸ் இஸ் 5' to 3'. ஓகே. Yes, Sharanya Kannan, don't worry, I am including all NCERT points in my explanation. சரியா? Okay, done pasangla. So replication is over. Now replication lende RNA ki transcription மூலியமா நான் information ஒரு copy எடுக்கணும். So how am I going to do that? That is through transcription. So copying DNA into RNA. Now என்னோட இந்த entire ரெப்ளிகேஷன் ப்ராசஸில் சூப்பராக ஃபுல் டிஎன்ஏயும் நான் ரெப்ளிகேட் பண்ணிட்டேன். பட் அந்த மாதிரி ஃபுல் டிஎன்ஏயை நான் ட்ரான்ஸ்கிரைப் பண்ணுங்கிற அவசியமே எனக்கு இல்லை. எந்த ஜீனை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணணுமோ அதை நான் ஆர்என்ஏயை கன்வெர்ட் பண்ணால் போகிறோம், விச் ஹேஸ் டு பி டேக்கன் இன் டு ப்ரோட்டீன். ஸோ ஐ வில் ஹாவ் சர்டன் செக்மெண்ட்ஸ் இன் மை டிஎன்ஏ, சர்டன் யூனிட்ஸ் கால்ட் த டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட், வேர் த டிரான்ஸ்கிரிப்ஷன் வில் ஹேப்பன். அண்ட் எல்லா யூனிட்ஸும் எல்லா நேரமும் டிரான்ஸ்கிரைப் ஆகாது. எனக்கு எப்போ தேவையோ அப்போ நான் பண்ணால் மட்டும் போதும் எனக்கு. ஓகே. ஸோ இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோட்டர் ரீஜன் இருக்குது, ஃபாலோட் பை ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் அண்ட் அ டெர்மினேட்டர் ரீஜன். நவ் ஆல்வேஸ் சிந்தசிஸ் இஸ் 5' to 3' அப்படிங்கிறதுனால நான் டெம்ப்ளேட் வந்து அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி 3' to 5' எடுத்தேன் அப்படின்னா சிம்பிளாக ஒரே ஒரு சூப்பரான ஒரு ஆர்என்ஏ எனக்கு கிடச்சிரும். ஓகே. நான் ஒரு வேளை 2 ஸ்ட்ராண்டையுமே நான் சிந்தசைஸ் பண்ணுறேன்னு போனேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வாட் வில் ஹேப்பன், எனக்கு வந்து சிந்தசிஸ் ப்ராப்ளம் இஸ் தேர். 5' to 3' ஸ்ட்ராண்டில் டிஸ்கண்டினியூஸாக பண்ணி ஒட்ட வச்சு தேவையில்லாத வேலை. ஆல்சோ ஒரே செக்மெண்ட்லேருந்து 2 ஆர்என்ஏ இருந்து 2 வேறு வேறு ப்ரோட்டீன் இருந்ததுன்னா ஒரு ப்ரோட்டீனே மேம் புரிஞ்சிக்க கஷ்டமாக இருக்குங்கிறீங்க, 2லாம் இருந்ததுன்னா டோட்டல் கன்ஃபியூஷன் வில் ஹேப்பன். ஸோ சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஆல்வேஸ் ஆர்என்ஏ ஒன்று தான் வரும் 5' to 3' டைரெக்ஷனில். அப்போது டெம்ப்ளேட் என்னவாக இருக்கும், அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி விச் இஸ் 3' to 5'. இஸ் இட் கிளியர்? ஸோ 3' to 5' இஸ் ஆல்வேஸ் த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். 5' to 3' ஸ்ட்ராண்ட் இருக்குல்ல, அதோட சீக்வென்ஸும் நம்ம ஆர்என்ஏயோட சீக்வென்ஸும் எக்ஸாக்ட்லி சேமாக இருக்கிறதுனால வாட் வி வில் கன்சிடர் இட்னா வி வில் கால் இட் ஆஸ் த கோடிங் ஸ்ட்ராண்ட். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ ப்ரொமோட்டர் இஸ் அப்ஸ்ட்ரீம் ஆஃப் த கோடிங் ஸ்ட்ராண்ட் அப்படின்னா இந்த 5'க்கு கிட்ட ப்ரொமோட்டர் இருக்குது, 3'க்கு கிட்ட டெர்மினேட்டர் இருக்குன்னு அர்த்தம். பட் ஆக்சுவலாக யார் டெம்ப்ளேட்? இவன் தான் டெம்ப்ளேட், which is the 3' to 5'. I hope it's clear to all of you, Basangla. Are you clear with the transcription unit? So promoter is upstream of the structural gene, terminator is downstream of the structural gene, nadula I have the structural genes which will be transcribed. Clear? Now promoter sequence la promoter region la there will be some sequences, அங்கே அதை ஐடென்டிஃபை பண்ணி தான் என்னோட பாலிமரேஸ் வில் கம் அண்ட் பைண்ட். என்ன பாலிமரேஸ்? டிஎன்ஏ வச்சு நான் ஆர்என்ஏ தயாரிக்கிறேன். ஸோ டிஎன்ஏ டிபெண்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ். அண்ட் இந்த ஒரு பாலிமரேஸ் வந்து ப்ரோகேரியாட்ஸில் ஒன்று தான் இருக்குது. பட் யூகேரியாட்ஸில் 3 இருக்குது பசங்களா. RNA 1 will Pol 1 will catalyze the rRNA synthesis, Pol 2 for the mRNA synthesis, Pol 3 for the tRNA synthesis. So ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக இருக்குது. ப்ளீஸ் ரிமெம்பர் mRNA நமக்கு ஆக்சுவலாக நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன்லேருந்து எடுக்க போகிற இந்த மெசஞ்சர் ஆர்என்ஏயை கேட்டலைஸ் பண்ணுறது பாலிமரேஸ் 2.
Okay, now how the mechanism takes place அப்படினா first இந்த promoter sequenceல ஒரு சில recognition sequences இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை பார்த்துட்டு என்னோட RNA polymerase வந்து bind ஆகும். RNA polymerase ஓட சேர்ந்து ஒரு sigma factor வந்து bind ஆகும். ஆனா உடனே அடுத்து இந்த polymerase என்ன பண்ணும், DNA பார்த்து complementary டக்குன்னு it will keep the nucleotides and it will elongate. Okay, simple. So elongation la DNA template வச்சு அதுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கும் அது அந்த பேஸ் பேரிங்ல நம்ம A க்கு T G க்கு C அப்படினு பண்ணுவோம். Now A க்கு T னா T வந்து cannot be possible in the RNA. அப்போ A க்கு U will come in place of tRNA in the RNA. Got it? So RNA ல T க்கு பதிலா U இருக்கும். Understood? Now elongation will happen. Now once the terminator region vandachu அப்படினா ஒரு rho factor வந்து join ஆகும். So இந்த rho factor பார்த்த உடனே RNA polymerase கிளம்பி போயிடும். So end of the day என்னோட RNA is ready. Okay, now when you look at prokaryotes எந்த ப்ராசஸிங்கும் தேவையில்லை. ஒரு பக்கம் அவன் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டு இருந்தானா பின்னாடி நான் டிரான்ஸ்லேஷன்ல புரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணிட்டே இருப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி நான் எடுக்கிற இந்த ஒரு RNA இருந்து எனக்கு வந்து என்ன சொல்றது, இப்போ RNA வந்து ஒரு புரோட்டீனாக கன்வெர்ட் ஆகும் இல்லையா, ஒரு ஜீன் செக்மெண்ட், இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன் செக்மெண்ட் நான் சொன்னேன்ல இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டில். ஸோ இப்போ இதில் இருந்து எனக்கு ஒரே ஒரு RNA தான் வரும், ஒரே ஒரு ப்ரோட்டீன் தான் இதுலேருந்து நான் எடுக்க முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் மோனோசிஸ்ட்ரானிக் ஜீன். ஓகே, இது நான் நிறைய RNA நிறைய ப்ரோட்டீன்ஸ் எனக்கு இந்த ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜீன்லேருந்தே கிடைக்கும் அப்படின்னா தட் இஸ் அ பாலிசிஸ்ட்ரானிக் ஜீன். ஸோ யூஸ்வலாக prokaryotes we see polycistronic genes and we see that usually transcription and translation are coupled. Clear பசங்களா, எந்த ஒரு ப்ராசஸிங்கும் தேவையில்லை. பட் யூகேரியாட்ஸில் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு சொன்னால், என்னோட இந்த RNA இருக்குல்ல, இந்த ஒரு RNA நான் DNAலேருந்து காப்பி எடுத்த உடனே அந்த RNAல வந்து I have some introns and exons. ஸோ ஒரு சில இன்டர்ஃபியரிங்கான சீக்வன்சஸ், இன்டர்ஃபியரிங் இன்ட்ரான்ஸ் வில் பி ப்ரெசென்ட். ஓகே, ஸோ இன்ட்ரான்ஸ் ஆர் இன்டர்ஃபியரிங் செக்மெண்ட்ஸ், நடுவில் இரிட்டேட் பண்ணுறதுக்குனே நடுவில் இருப்பான். ஸோ அப்போ அவனை வந்து நம்ம கட் பண்ணி போட்டுட்டு தான் ஃபுல் RNA காப்பி எடுத்து அதிலிருந்து தான் நம்ம ப்ரோட்டீன் சிந்தசைஸ் பண்ண முடியுங்கிறதுனால ஐ நீட் டு கட் ஹிம் ஆஃப், விச் இஸ் கால்ட் ஆஸ் ஸ்ப்ளைசிங். ஓகே, ஸோ இந்த ஒரு எக்ஸான் அண்ட் இன்ட்ரான் இருக்கிற RNA வந்து we call as heteronuclear RNA. இந்த heteronuclear RNA ஸ்ப்ளைஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் it forms the mRNA. ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ இந்த கட்டிங் அண்ட் பேஸ்டிங்லாம் இருக்கிறதுனால எனக்கு ஒரு செக்மெண்ட்லேருந்து ஒரு ப்ரோட்டீன் எடுக்கிறதுக்குள்ளேயே போதும் ஆயிடும். ஸோ அதனால மோனோசிஸ்ட்ரானிக் ஜீன்ஸ் தான் யூகேரியாட்ஸில் நம்ம பார்க்க முடியும். கிளியர் பசங்களா? நான் இங்கே யூகேரியாட்ஸில் என்னோட டிரான்ஸ்கிரிப்ஷன் எங்கே நடக்கும், நியூக்ளியஸ்குள்ளே நடக்கும். ஆனால் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் எங்கே நடக்கும், சைட்டோபிளாசமில் நடக்கும். ஸோ அப்போ நியூக்ளியஸ்லேருந்து கதவை திறந்து நான் வெளியே வரணும். அப்போது சின்ன பசங்களுக்கு சைக்கிள் ஓட்டும் போது ஹெல்மெட்டு நீ பேடெல்லாம் எப்படி மாட்டி விட்றாங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு மித்தைல் குவனோசின் ட்ரைஃபாஸ்பேட் கேப்பை 5' எண்ட்லேயும் டெய்லாக ஒரு ஏஏஏன்னு பாலி ஏ ரெசிடியூவை நான் வந்து ஒரு டெய்லாகவும் அதை அட்டாச் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதை வெளியே அனுப்புவேன். ஸோ இந்த கேப்பிங், ஸ்ப்ளைசிங், டெய்லிங் எல்லாம் தான் போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இஸ் இட் கிளியர் பசங்களா? ஸோ இந்த mRNA இஸ் நவ் ரெடி, இஸ் கான் அவுட் சைட் ஃபார் translation. Now translation ஆகிறதுக்கு முன்னாடி one thing you have to understand is the genetic code. நான் இந்த mRNA வந்து ஓகே DNA வந்து நம்ம சீக்வன்ஸ் வச்சுருக்கோம்ப்பா, ஏதோ ஒரு ஆல்ஃபபெட்டிக்கலாக நம்ம வந்து ATGCன்னு ஏதோ ஒன்று வச்சுருக்கோம். அதிலிருந்து நம்ம காப்பி எடுத்து ஒரு RNA வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறோம் அந்த காம்ப்ளிமெண்ட்ரி பேசிஸில். ஓகே, சூப்பர். பட் இந்த RNA ஃபர்தராக ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆக போகுது அப்படின்னா இந்த RNAல ஏதோ ஒரு மெசேஜ் வந்து என்ன அமைனோ ஆசிட் வரணும் அப்படிங்கிறதுக்கான மெசேஜ் இருக்குது. அப்போ ஒரு கோடு வந்து இதில் இருக்குது. ஸோ இந்த கோடு வந்து ஒரு ட்ரிப்ளெட் கோடாக தான் இருக்கும்னு சொல்லி ஜார்ஜ் கேமோ வந்து ப்ரப்போஸ் பண்ணார். அதை வந்து கெமிக்கலாக சிந்தசைஸ் பண்ணி பார்த்தது வந்து ஹர்கோபிந்த் கொரானா.
செல் இல்லாமல் செல் ஃப்ரீயாக ஆர்என்ஏ சிந்தசைஸ் பண்ணி அதுலேருந்து ப்ரோட்டீன் வருதா அப்படின்னு பார்த்தது வந்து மார்ஷல் நீரன்பர்க். அண்ட் செவரோ ஆச்சவா அப்படிங்கிறவர் வந்து ஒரு என்சைமேட்டிக் சிந்தசிஸ் ஃபார் ஆர்என்ஏ கொடுத்தாரு. ஸோ இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் இந்த வேறு வேறு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி they came to the conclusion that we have a genetic code. Okay, மொத்தம் 64 genetic codes இருக்கு. அதில் 61 will code for amino acid, 3 வந்து is a stop codon. ஸோ இந்த 3 வந்து எந்த விதமான அமைனோ ஆசிடுக்கும் கோட் பண்ணாது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அண்ட் ஒரு ஜெனட்டிக் கோடுன்னு சொல்லும்போது ஒன்றுக்கு அடுத்து ஒன்று எவ்ரிபடி இஸ் இன் லைன் வித் ஈச் அதர். ஸோ இட் இஸ் கண்டினியூஸ். ஓகே, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். It is unique. Okay, so இது வந்து இப்போ for example if you look at one codon, it has a unique amino acid. அந்த கோடானே திருப்பி வேறு ஏதாவது அமைனோ ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுவானா? பண்ணாது. ஒரு கோடுக்கு ஒரு அமைனோ ஆசிட் தான். that is what you call unique or you can call as specific. Okay, and it is almost universal. நீங்கள் இப்போ UUU அப்படின்னா எங்கே வேணால் பார்த்தாலும் அது phenylalanine தான். so it is almost universal. Degenerate அப்படின்னா one amino acid can have many codons. ஸோ இப்போ UUUவும் phenylalanine தான், UUCயும் phenylalanine தான். ஸோ ஒரே அமைனோ ஆசிடுக்கு நிறைய கோட்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் டீஜெனரேட் அப்படின்னு சொல்லுவோம். பட் அதே இது ஒரே கோடுக்கு ஒரு அமைனோ ஆசிட் தான், ஒரு கோடுக்கு நிறைய அமைனோ ஆசிட் இருக்க முடியாது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் யோர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் யோர் ஜெனட்டிக் கோட். எனி கொஸ்டின்ஸ் ஹியர் பசங்களா? இல்ல லோகப்பிரியா, they will not ask you those questions, don't worry. yes Jason, அதுவே எல்லாமே பண்ணிக்கும். பட் just that initiationக்கு ஒரு sigma factor, terminationக்கு ஒரு rho factor தேவைப்படும். okay, any questions here பசங்களா? can I continue on to translation? all clear here? all clear here? okay ma'am. சூப்பர். ஓகே பசங்களா, ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் we will go on to translation. ஸோ இந்த mRNA-யை ப்ரோட்டீனாக மாற்றுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அடாப்டர் மாலிக்யூல் நமக்கு தேவை, which is the tRNA. ஸோ இந்த tRNA வந்து இட் ஹேஸ் அ க்ளோவர் லீவ் ஷேப். 2Dயில் பார்க்கும்போது 3Dயில் பார்க்கும்போது ஒரு இன்வெர்டட் எல் ஷேப்பில் அது இருக்கும். சரியா? ஸோ இஃப் யூ லுக் அட் த tRNA 3' எண்டில் அகேன் 3' OH தான் போய் ஃப்ரெண்டு பிடிக்கணும். ஸோ 3' எண்டில் ஒரு அமைனோ ஆசிட் ஆக்செப்டர் எண்டு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ லெட்ஸ் சே என்னோட கோடானில் ஐ ஹேவ் AUG அப்படின்னா இந்த AUGக்கு ஏற்ற ஒரு அமைனோ ஆசிட் யார்? மெத்தியோனின். அப்போது அந்த AUGக்கான tRNAல வந்து AUGயில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆன்டி கோடான் லூப் ஒன்று இருக்கும். ஸோ AUG அப்படின்னா UAC அப்படிங்கிற ஒரு ஆன்டி கோடான் வச்சுக்கிட்டு அந்த லூப்பில் மெத்தியோனினை கரெக்டாக வந்து இட் வில் கேரி. அண்டர்ஸ்டுட்? ஸோ அதுதான் tRNAயோட வேலை. ஒவ்வொரு கோடானுக்கும் யார் அமைனோ ஆசிடோ அவனை கொண்டு வந்து சொருகிறது தான் இந்த tRNAயோடைய வேலை. தட்ஸ் வை வி கால் இட் அஸ் அன் அடாப்டர் மாலிக்யூல். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கோடானுக்கும், என்னோட ஆர்என்ஏல இருக்கிற ஒவ்வொரு கோடானுக்கும் அதோட tRNA அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு tRNA இருக்கும், which will have the corresponding amino acid attached to it. அதுதான் tRNAயோடைய வேலை. Now if you see, there are 3 stop codons இல்லையா? Who are the stop codons? UAA, UAG and UGA. இவன் 3 பேருக்கும் அந்தந்த அமைனோ ஆசிடை கொண்டு வரத்துக்கான tRNA கிடையாது. ஸோ there are no tRNAs for these 3 codons. That is why it is called as a stop codon. Clear? That's about your tRNA. Now coming to the ribosome. Ribosome வந்து protein synthesisக்கான ஒரு முக்கியமான molecule. Prokaryotsல 70S டைப்புன்னு நம்ம சொல்லுவோம். Oops. One second பசங்களா. What is wrong? Is it clear பசங்களா? Are you all able to see me, hear me? Any problems? No? I think there was a kuti lag. Okay, sorry about that. It's all clear, le? No ma'am, clear.
Okay, superb. So in case you get carried away or something, just click the live button கீழே அந்த யூடியூப் ஸ்ட்ரீமுக்கு கீழே லைவ்னு ஒரு பட்டன் இருக்கும் இல்லையா, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் கம் பேக் டு த லைவ். ஓகே, இஸ் ஆல் கிளியர்? ஓகே, குட் தென். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைபோசோம் வந்து ப்ரோகேரியாட்ஸில் we call it as the 70S type, யூகேரியாட்ஸில் we can call it as the 80S type. என்ன அப்படின்னா 70ல் வந்து 50 + 30, 50 is the larger subunit, 30 is the smaller subunit. அதே இது வந்து 80Sல வந்து பார்த்தீங்கன்னா 60-40 அப்படின்னு சொல்லுவோம். ஒரு லார்ஜான ஒரு சப்யூனிட்டும் ஒரு ஸ்மாலான ஒரு சப்யூனிட்டும் will be present in the ribosome. சரியா? So when it is present in the ribosome, இந்த ஒரு ரைபோசோம் வந்து will help in making the proteins. எப்படின்னா நான் மெக்கானிசம் சொல்லும்போது சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ட்ரான்ஸ்லேஷனில் என்ன நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சார்ஜிங் will happen. அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டிவ் டிஆர்என்ஏ போய் அமைனோ ஆசிடை கூட்டு வரணும்ல, ஸோ அதுக்கு ஏடிபியை யூஸ் பண்ணி த ப்ராசஸ் ஆஃப் அட்டாச்சிங் த அமைனோ ஆசிட் டு த டிஆர்என்ஏ, அதுதான் வந்து ட்ரான்ஸ்லேஷன். ஸோ இந்த டிஆர்என்ஏ ஃபார் ஏயுஜி மெத்தியோனின் எடுத்துகிட்டு வர டிஆர்என்ஏ பர்டிகுலராக நான் இனிஷியேட்டட் டிஆர்என்ஏன்னு சொல்லுவேன். அண்ட் ஒன்ஸ் த சார்ஜிங் ஆர் அமைனோ அசைலேஷன் இஸ் ஓவர், இந்த டிஆர்என்ஏ வந்து ஃபஸ்ட்டு இட் வில் பி ரெடி, இனிஷியேட்டட் டிஆர்என்ஏ வில் பி ரெடி. இந்த ஸ்மாலர் சப்யூனிட் வந்து அப்படியே வர வாக்கில் ஆர்என்ஏ பாரு இங்கே இருக்கான் பாருன்னு சொல்லி அந்த ஏயுஜி இருக்கு இல்லையா, இனிஷியேட்டர் கோடான், அந்த கோடானில் வந்து ஸ்மால் சப்யூனிட் பைண்ட் ஆனதும் இந்த இனிஷியேட்டர் டிஆர்என்ஏ வந்து பைண்ட் ஆகும். உடனே மேலே இருக்கிற லார்ஜ் சப்யூனிட் வந்து பைண்ட் ஆகி பன்னு மாதிரி வந்து உட்காந்துரும். That is the initiation of translation. Now once it is sitting like this, next என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கோடான் அப்படின்னா பக்கத்து கோடானுக்கு இன்னொரு ஒரு டிஆர்என்ஏ வில் கம் அண்ட் இட் வில் சிட். ஸோ பிஏ இபிஏ அப்படின்னு 3 பொசிஷன்ஸ் இருக்கும் என்னோட ரைபோசோமில். பி பொசிஷனில் தான் ஃபஸ்ட்டு என்னோட டிஆர்என்ஏ இனிஷியேட்டட் டிஆர்என்ஏ உட்காந்துருக்கும். ஏ சைட்டில் அடுத்த ஒரு டிஆர்என்ஏ வந்து உட்காரும். அப்போது பிக்கும் ஏ சைட்டுக்கும் நடுவில் இருக்கிற க்ளோஸ்னஸ்னால ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் வில் டேக் பிளேஸ். பாண்ட் ஃபார்மேஷன் ஆன உடனே என்னோட ரைபோசோம் அப்படியே நகர்ந்துடும். ஓகே, ஸோ அப்படியே நகர்ந்து இட் வில் கோ டு த நெக்ஸ்ட் பிளேஸ். அண்ட் இங்கே இருந்த இந்த ஒரு ஒரு டிஆர்என்ஏ வந்து என்னோட எக்ஸிட் சைட்டுக்கு நகர்ந்துடும். ஓகே, ஸோ பியிலேருந்து அப்படியே எக்ஸிட் சைட்டுக்கு நடந்துடும். ஏ வந்து ஃப்ரீ ஆகிடும். ஏ ஃப்ரீ ஆன உடனே அடுத்த டிஆர்என்ஏ வந்து இங்கே உட்காரும். அவங்களுக்குள்ளே இருக்கிற க்ளோஸ்னஸ்னால ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் வில் ஹேப்பன். திருப்பி அது எக்ஸிட்டுக்கு போயிடும். இப்படியே என்னோட ரைபோசோம் வந்து நகர்ந்து வாட் வில் ஹேப்பன், இலாங்கேஷன் வில் டேக் பிளேஸ். இப்படி ஆகி 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 எக்ஸிட் வழியாக ஒன்றா வெளியே போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொன்று ஒன்று ஏக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். இப்படியே ரைபோசோம் நகர்ந்து போயிட்டே இருக்கும். எப்போ என்னோட ஒரு கோடான் ஸ்டாப் கோடான் வருதோ அதுக்கான டிஆர்என்ஏ எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு ரிலீஸ் ஃபேக்டர் வந்து பைண்ட் ஆகும். ஆஸ் எ ரிசல்ட் என்னோட ரைபோசோம் பிரிஞ்சு கீழே விழுந்துரும். என்னோட பாலிபெப்டைட் செயினும் இஸ் ரெடி. Is it clear to all of you? அவ்வளோதான் translation. Any questions here in translation பசங்களா? So did you all understand the entire central dogma? Replication, transcription, translation? அவ்வளோதான். So resultant protein வந்து I am getting. So now you can understand that நம்ம point mutation இல்லை frame shift mutation எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. பிகாஸ் இந்த கோடான்ஸை பேஸ் பண்ணி தான் டிஆர்என்ஏ will come. அதை பேஸ் பண்ணி தான் my polypeptide is synthesized. So if there is any mutation, it will result in wrong amino acid, so wrong protein, so something is abnormal. Got it? Yes, Pravanya, very good. So what will happen is A site kulla varum, move to the P site, move to the E site, exit. Okay? That's it. Very nice. Okay? So Ayamal, Janushya, then Darshana, Chris, Archana, all clear? Sanmati, all clear? So that is your replication, transcription and translation. Now regulation of gene expression அப்படிங்கிறது is a very important part of this chapter. இப்போ எப்படி வந்து 4 நாளில் எக்ஸாம், அதனால விடிய உட்காந்து நீங்கள் கிளாஸ் கேட்பீங்க. பட் இல்லை அப்படின்னா நீங்கள் காலையில் உட்காந்து 6 மணிக்கு எந்திரிச்சு கிளாஸுக்கு வருவீங்களா? மாட்டிக்கு. அதே மாதிரி எனக்கு ஒருவேளை தேவையே இல்லைன்னா நான் தேவையில்லாமல் எதுக்கு இந்த ஜீனை போய் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டு இருக்கணும்?
தேவையில்லை. ஸோ நான் ப்ரோகேரியாட்ஸை பொறுத்த மட்டும் இப்போ யூகேரியாட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனில் கண்ட்ரோல் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ப்ராசஸ் போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் மாடிஃபிகேஷனில் ஸ்டாப் பண்ணலாம், இல்லைனா கம்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே போகும்போது டிரான்ஸ்போர்ட்டில் நிறுத்தலாம், இல்லைன்னா டிரான்ஸ்லேஷனில் கூட நிறுத்தலாம். பட் ப்ரோகேரியாட்டை பொறுத்த மட்டும் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா ப்ராசஸிங் கிடையாது, டிரான்ஸ்போர்ட் கிடையாது, சம்டைம்ஸ் அது முடியறதுக்குள்ளேயே இங்கே டிரான்ஸ்லேஷன் ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படிங்கிறப்ப மோஸ்ட்லி ரேட் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷனை தான் நம்ம ரெகுலேட் பண்ண முடியும் ப்ரோகேரியாட்டில். நான் ஒவ்வொரு ஆர்கானிசம்லேயுமே ஒரு குரூப் ஆஃப் ஜீன்ஸ் வந்து ஒரே ஃபங்க்ஷனுக்காக வேண்டி சேர்ந்து வேலை செய்யும். அதை தான் நம்ம ஆப்பெரான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆப்பெரான்குள்ளேயே இந்த ஜீனை இப்போ நான் எக்ஸ்பிரஸ் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற கண்ட்ரோல் வந்து வில் பி தேர். அதுதான் வந்து நம்ம ஆப்பெரானோட ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஆப்பெரான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஈகோலையில் ஜேக்கப் அண்ட் மோனோடுங்கிற சயின்டிஸ்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. பிஃபோர் ஐ கம்ப்ளீட், ஜேசன் ஹாஸ் எ கொஸ்டின். மேம், ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அமைனோ அசைலேஷனா இல்லை பைண்டிங் ஆஃப் ரைபோசோமா? ஓகே, ஸோ பைண்டிங் ஆஃப் ரைபோசோம் ஆச்சு, ஃபஸ்ட்டு ஸ்மால் சப்யூனிட் ஆச்சு அப்படின்னா உடனே இனிஷியேட்டட் டிஆர்என்ஏ வரணும். வந்த உடனே ரைபோசோம் வந்துடுவான், லார்ஜர் சப்யூனிட். அதுதான் வந்து இனிஷியேஷன் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன். ஸோ அப்போது இனிஷியேட்டட் டிஆர்என்ஏ ரெடியாகவே இல்லைன்னா என்ன பண்ணுறது? அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து இவன் கூப்பிட ஆள் வரணும்ல. ஸோ அப்போது டிஆர்என்ஏயை ஃபஸ்ட்டு சார்ஜ் பண்ணுறது தான் முதல் ஸ்டெப். அதுக்கப்புறமா தான் நம்ம இனிஷியேஷன் வில் ஹேப்பன், இலாங்கேஷன், அதுக்கப்புறமா டெர்மினேஷன். ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். ஜேசன்? ஓகே, now coming back to the regulation of gene expression, Jacob and Monod தான் இந்த ஆப்பெரான் அப்படிங்கிற கான்செப்டை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ லாக் ஆப்பெரான் அப்படிங்கிறது ஈகோலையில் இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் ஜீன்ஸ் லாக்டோஸை மெட்டபாலைஸ் பண்ணுறதுக்காக வேண்டி இருக்குது. ஸோ இஃப் யூ லுக் அட் திஸ் ஆப்பெரான், ப்ரொமோட்டர் ரீஜன் இஸ் தேர், ஆப்பரேட்டர் ரீஜன் ஒன்று இருக்குது, ஃபாலோட் பை ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ். இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீனில் என்ன இருக்குது? Z is going to produce beta galactosidase, Y is going to produce permease, A is going to produce trans-acetylase. இது எல்லாமே என்சைம்ஸ். என்சைம்ஸ் ஆர் நத்திங் பட் ப்ரோட்டீன்ஸ். நான் இந்த ப்ரோட்டீன்ஸை நான் எக்ஸ்பிரஸ் எதுக்கு பண்ணணும்? லாக்டோஸை பிரேக் டவுன் பண்ணுறதுக்காக வேண்டி பண்ணணும். ஒருவேளை லாக்டோஸே இல்லை அப்படின்னா எனக்கு எதுக்கு இப்போ ப்ரொடியூஸ் பண்ணணும்? தேவையே இல்லை இல்லையா? ஸோ அதுக்கு தான் ப்ரொமோட்டர் ரீஜனுக்கு நடுவில் தெர் இஸ் அ ரெகுலேட்டரி ஜீன் தட் வில் ப்ரொடியூஸ் அ ரிப்ரெசர் மாலிக்யூல். இந்த ரிப்ரெசர் மாலிக்யூல் ஒருவேளை லாக்டோஸ் இல்லைன்னா போய் ஆப்ரேட்டர் மேலே ஜம்முன்னு உட்காந்தா ஆர்என்ஏ பாலிமரேஸ்னால பைண்ட் ஆக முடியாது. ஆஸ் எ ரிசல்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனே நடக்காது. இது எப்போ? லாக்டோஸே இல்லைனா. எஸ் பிரவன்யா. ஓகே, ஸோ லாக்டோஸே இல்லை அப்படின்னா எனக்கு என்சைமே இல்லை, பிகாஸ் இந்த ரிப்ரெசர் மாலிக்யூல் போய் ஜம்முன்னு ஆப்ரேட்டர் மேலே உட்காந்துட்டான். ஒருவேளை லாக்டோஸ் இருந்துச்சு அப்படின்னா அவன் தான் டிசைட் பண்ணுவான், யார்? லாக்டோஸ், வெதர் இந்த என்சைம் ப்ரொடியூஸ் ஆகணுமா வேண்டாமா அப்படிங்கிறது. ஸோ இப்போ ப்ரொடியூஸ் ஆகணும், லாக்டோஸ் வந்தாச்சு அப்படின்னா லாக்டோஸ் போய் இந்த ரிப்ரெசர்கிட்ட பைண்ட் ஆகி அதை இன்ஆக்டிவேட் பண்ணி விட்ரும். ஓகே, ஸோ இன்டியூசர் வில் இன்ஆக்டிவேட் த ரிப்ரெசர். ஆஸ் எ ரிசல்ட் ஆப்பரேட்டரில் யாருமே இல்லைங்கிறதுனால ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஜாலியாக வந்து பைண்ட் ஆகிக்கும், டிரான்ஸ்கிரிப்ஷன் சாதாரணமாக நடக்கும், என்சைம் ப்ரொடியூஸ் ஆகும், லாக்டோஸனா மெட்டபலைஸ் பண்ணிக்கலாம், பிகாஸ் லாக்டோஸ் இருக்குது. ஸோ ஆப்பெரான் இஸ் ஸ்விட்ச்ட் ஆன். ஒரு வேளை லாக்டோஸ் தீர்ந்து போச்சு அப்படின்னா திருப்பியும் ரிப்ரெசர் மாலிக்யூல் போய் ஜம்முன்னு உட்காந்துக்கும், பிகாஸ் இங்கே இன்ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு லாக்டோஸ் யாருமே இல்லை. ஓகே, is that clear? That's all about gene regulation pasangla. Any questions here? Okay, so allolactose, yes, can be a inducer, but அது உடச்ச அப்புறமா கிடைக்கிற குளுக்கோஸோ கேலக்டோஸோ will not be an inducer, because அதான் நீ தான் உடஞ்சிட்டியே, நான் எதுக்கு என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு அவன் ஆன் பண்ண மாட்டான். ஓகே, ஓகே, ஸோ ரேணு, ஃபண்டமெண்டல் கொஸ்டின் கண்ணா, திஸ் இஸ் கேரக்டர்ஸ் வந்து பாஸ்ட் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் டு ப்ராஜனி, அமைனோ ஆசிடா இல்லை ப்ரோட்டீனா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ கேரக்டர்ஸ் இஸ் பாஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏலேருந்து நம்ம ஆர்என்ஏ எடுத்து, ஆர்என்ஏலேருந்து சீக்வன்ஸ் ஆஃப் அமைனோ ஆசிட் எடுத்து அதுலேருந்து ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறோம். சரியா? எஸ் ஜேசன், நார்மல் கண்டிஷனில் லாக்டோஸ் இல்லவே இல்லை அப்படின்னா ரிப்ரெசர் ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், அப்போது என்னோட டிரான்ஸ்கிரிப்ஷனே நடக்காது. ஓகே, பட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் எப்பயுமே நடக்கும். ஏன் அப்படின்னா இப்போ இந்த பெர்மியேஸ் மாதிரி என்சைம்ஸ் இருந்தால் தான் லாக்டோஸ் உள்ளே வர முடியும்.
ஸோ லிட்டில் பிட் லேஸாக இத்தினோண்டு அப்பப்போ நடந்துட்டு தான் இருக்கும். பட் மேஜராக ஆஸ் சச் இந்த ஜீன் எப்பயுமே டிரான்ஸ்கிரைப் ஆகணுங்கிற மாதிரி தெர் இஸ் நோ நெசசிட்டி. It is just a region on the operon crunch edits. Okay. Pravanya, if lactose is present, the lactose will bind to the repressor. So as a result, RNA polymerase can come and bind to the promoter and no disturbance is there. So transcription will happen. Got it? So that's all about your regulation pasangla. Next, coming to the human genome project. Actually chapter mudinjadhu, but this is just the last or kutti idu, but don't ignore it. Lot of questions have come from human genome project. So idu vandu oru 13 varshamaana periya project. Enna entire goal vechirundanga appadina motta genome sequence panni adu சீக்வென்ஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கான டூல்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுக்கான டூல்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி ஏதாவது இஷ்யூ வந்தால் சமாளிக்கணும். இது வந்து அவங்களுக்கான ஒரு மேஜர் கோலாக இருந்தது. நான் இந்த கோல்லேருந்து என்ன அவுட்கம் கிடச்சிது அப்படின்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்டையர் ஹியூமன் ஜீனோமை நம்ம சீக்வென்ஸ் பண்ணோம். கூட சேர்ந்து ட்ரோசோஃபில்லா, சீனோராப்டைட்டிஸ் எலிகன்ஸ், ரைஸ் இந்த மாதிரியான ஸ்பீஷீஸுக்கும் நம்ம ஃபுல்லாக ஜீனோமை சிந்தசைஸ் பண்ணியிருக்கோம். நான் பிக்கெஸ்ட் குரோமோசோம் ஹியூமன் பாடியில் எது அப்படின்னா குரோமோசோம் 1. இது ஆக்சுவலாக 2006 தான் முடித்தாங்க. 13 வருஷம்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஒரு 3 வருஷம் கழிஞ்சு தான் முடித்தாங்க. பட் ஸ்மாலஸ்ட் குரோமோசோம் வந்து குரோமோசோம் Y. 231 ஜீன்ஸ் தான் இருக்குது அதில். ஓகே. அண்ட் 99% ஆஃப் ஜீனோம் வந்து எல்லாருக்குமே சேம் அப்படிங்கிறத தான் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டில் கண்டுபிடிச்சாங்க. ஸோ 1.4 மில்லியன் லொக்கேஷனில் மட்டும்தான் நமக்குள்ள வித்தியாசங்கள் இருக்குது, which is called the single nucleotide polymorphism. Okay, so இதை தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. Now before I go into the methods, I'm seeing a few questions here. Akshwa Lakshmi, I just explained the lac operon, so please go back and see the video. Yes Reno. So I'm hoping a lac operon question will come in the NEET paper also. ஏன்னா இது வந்து actually very easy to understand ஆன ஒரு concept. Okay, so I think that is clear. Okay. Leos, lactose தான் இன்டியூசரே. ஸோ லாக்டோஸ் இருந்தால் அது வேலை செய்யும், லாக்டோஸ் இல்லை அப்படின்னா அது வேலை செய்யாது, அவ்வளோதான். எஸ், ஸோ இட் வில் பி ஓகே. ஸோ ப்ரொமோட்டர் ரீஜனுக்கு நடுவுலையே தான் ரெகுலேட்டரி ஜீன் ஐ இருக்கும். ஓகே, இட்ஸ் நாட் லைக் ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டரி ஜீன் அப்புறம் ப்ரொமோட்டர் அந்த மாதிரி கிடையாது. தென் ஆப்ரேட்டர் வில் பி தேர், தென் ZY and A. Okay, so yes, so let's continue on to the project pasangla. இங்கே வந்து methods எப்படி கண்டுபிடிச்சாங்க is very very important. இந்த ரெண்டு methods are repeatedly they have asked in the exam. So first thing is sequence annotation or a blind approach, end to end எல்லாத்தையுமே start to end எல்லா full genome sequence பண்ணுறது. But if you see in the entire sequenceல heterochromatin நம்ம யூஸே பண்ணுறதில்ல. அது போக வந்து there are some sequences that are not transcribed also. டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணதுக்கப்புறமுமே அந்த எம்ஆர்என்ஏலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெர் இஸ் அ ஸ்டார்ட் கோடான், ஸ்டாப் கோடான். ஓகே, ஸ்டார்ட் கோடான், ஸ்டாப் கோடானுக்கு ரெண்டு சைட்லேயும் வி ஹாவ் அன்ட்ரான்ஸ்லேட்டட் ரீஜன்ஸ் which is not going to express as protein. ஸோ இவ்வளோ அன்வான்ட் ரீஜன் இருக்கிறப்ப எது ஆர்என்ஏ ஆகி ப்ரோட்டீன் ஆகுதோ அதை மட்டும் எக்ஸ்பிரஸ்டு ரீஜன்ஸை மட்டும் நம்ம படிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு, அப்புறமா தேவையில்லாதெல்லாம் ஓட்ட வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பிரஸ் சீக்வென்ஸ் டேக்ஸ். கிளியர்? ஸோ சீக்வென்ஸ் அனோட்டேஷன்னா ஃபுல் எண்ட் டு எண்ட், எக்ஸ்பிரஸ் சீக்வென்ஸ் டேக்ஸ்னால் எது எக்ஸாக்டாக நமக்கு வந்து ரிக்வயர்டோ எக்ஸ்பிரஸ் பண்ணுறோமோ ஆர்என்ஏயா அதை மட்டும் எடுத்து படிக்கிறது. அண்டர்ஸ்டுட்? இஸ் தட் கிளியர்? ஸோ சாங்கர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் நமக்கு இந்த சீக்வென்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆட்டோமேட்டடான ஒரு ப்ராசஸை நமக்கு கொடுத்தாங்க. கிளியரா பசங்களா? நான் இந்த ஒரு ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோட ஒரு இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷன் தான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், விச் இஸ் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் சாப்டர். ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா 99% வந்து இஸ் த சேம் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஆனால் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சீக்வென்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறது கிடையாது, நம்ம ப்ரோட்டீனாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறது கிடையாது. ஒன்லி 2% ஆஃப் த ஜீனோம் ஆர் லெஸ் தென் தேட் தான் நம்ம ப்ரோட்டீன்ஸாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். மிச்சப்படி நிறைய ரிப்பீட்டடான சீக்வென்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், which is VNTRs.
ஸோ இந்த நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெப்பிட்டேட்டிவ் செக்மெண்ட்டுக்கான யூனிக் பேட்டர்ன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்கானது. ஸோ தேர் இஸ் ஒவ்வொருத்தருக்கு கைரேகை எப்படி யூனிக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு குரோமோசோம்லேயும் ஒவ்வொரு ஜீனட்டிக் காம்போசிஷன்லேயும் நமக்கு எவ்வளோ ரிப்பீட்டடான பேட்டர்ன்ஸ் இருக்குது ஆர் என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்குங்கிறது இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ இதை வச்சு தான் நம்ம டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஐசோலேட் த டிஎன்ஏ அண்ட் தென் கட் இட் இன்டு குட்டி குட்டி பீசஸ். இந்த க்ரைம் மூவிஸ், த்ரில்லர் மூவிஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. இந்த நகம், முடி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, தே வில் ஃபைண்ட் அவுட் ஹூ இஸ் த கல்ப்ரிட். ஹவு அந்த மாதிரி குட்டி சாம்பிள் கிடச்சா கூட அந்த வந்து சாம்பிள்ஸை கட் பண்ணி அதை ஃப்ராக்மெண்ட்டை டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணி அந்த ஃப்ராக்மெண்ட்ஸாக கட் பண்ணிவிட்டு அதை ஆம்ப்ளிஃபை பண்ணுவேன். நிறைய காப்பீஸாக ஐ வில் பிசிஆர் யூஸ் பண்ணி ஆம்ப்ளிஃபை பண்ணுவேன். ஆம்ப்ளிஃபை பண்ணிவிட்டு இந்த செக்மெண்ட்ஸை ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் வழியாக பிரிப்பேன். ஸோ ஜெல் எலக்ட்ரோஃபாரசிஸில் வாட் இஸ் ஹேப்பனிங், ஐ ஹாவ் அ பாசிட்டிவ் எலக்ட்ரோட், நெகட்டிவ் எலக்ட்ரோட். நான் என்னோட டிஎன்ஏ இஸ் அ நெகட்டிவ் எலக்ட்ரோடு, நெகட்டிவ் கம்போனண்ட் அப்படிங்கிறதுனால அது பாசிட்டிவ் எலக்ட்ரோடை நோக்கி ஓடும். சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக ஓடும், பெரிய ஃப்ராக்மெண்ட்ஸ்லாம் ஸ்லோவாக ஓடும். ஸோ சைஸ் வாரியாக ஐ கேன் separate my fragments. So once it is separated, அதை ஒரு nylon membrane-ல I will blot. பிளாட் பண்ணதுக்கப்புறமா ஒரு சில ரேடியோ ஆக்டிவ் ப்ரோப்ஸை அதில் அட்டாச் பண்ணி ஆட்டோ ரேடியோகிராஃபி மூலியமாக நான் விஷுவலைஸ் பண்ணேன் அப்படின்னா கிளியர் கட்டாக என்னால் அந்த பேண்ட்ஸை பார்க்க முடியும். ஸோ இந்த பேண்ட் வந்து ஒவ்வொருத்தருக்குமே யூனிக்கானது அப்படிங்கிறதுனால இதை வந்து ஐ கேன் அப்ளை இட் ஃபார் ஃபாரன்சிக்ஸ், பேட்டர்னிட்டி டெஸ்டிங், ஜெனட்டிக் ஸ்டடீஸ் எல்லாத்துக்குமே ஐ கேன் யூட்டிலைஸ். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ கால் அ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். இட் கிளியர் பசங்களா? ஓகே மேம், டிஎன்ஏ பாலிமார்ஃபிசம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ பாலிமார்ஃபிசம்னா என்ன? மாற்றங்கள். ஓகே, ஒரு சின்ன வித்தியாசங்கள். ஸோ 1.4 மில்லியன் லொக்கேஷன்ஸில் தான் ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் மிஞ்சி போனால் வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு நியூக்ளியோடைடும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ சிங்கிள் நியூக்ளியோடைட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்ஃபிசம். இஸ் தட் கிளியர்? ஸோ டிஎன்ஏ பாலிமார்ஃபிசம்ங்கிறது வந்து ஒரே டிஎன்ஏ இவ்வளோ மனுஷன் அப்படின்னு சொன்னால் எவ்வளவோ கோடி கோடியான மனுஷன் இருக்கான். ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் டிஎன்ஏ வித்தியாசமாக இருக்குல்ல. எப்படி? இந்த மாதிரி சிங்கிள் நியூக்ளியோடைடு வித்தியாசங்கள்னால தான். ஓகே, அண்டர்ஸ்டுட் தட்? பிளாட்டிங் அப்படின்னா நம்ம அந்த ஜெல் எலக்ட்ரோஃபாரசிஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மேட்ரிக்ஸ்லேருந்து அப்படியே ஃப்ராக்மெண்ட்ஸை காப்பி எடுக்கிறது தான் பிளாட்டிங். ஓகே, Dilip Ramakrishnan, you can say ORI, all the origin of replications. Okay. All right. Is it clear, Pasangla? So, idoda nama molecular basis of inheritance is over. The next chapter in genetics is evolution. So, shall I give you all a break here? It's 9:30. So, let me give you all a break here, Pasangla. It's 9:30. So, I am going to give you all a break until what time? 9:30 to what time do you all want a break? Yes, Kaushik, eukaryotes also have a origin of replication, but the vidyasam is ஒரே origin of replication தான் prokaryotes இருக்கும், but நிறைய இருக்கும் eukaryotesல. So நிறைய இடத்துலேருந்து it can start. Crunch edits, அதாவது மினி அண்ட் மைக்ரோங்கிறதுக்கான டோன்ட் கோ இன் டு டூ மச் ஆஃப் டீட்டெயில். அதாவது இந்த ரெப்பிட்டேட்டிவ் சீக்வன்சஸில் வந்து ஷார்ட் சீக்வன்ஸாக ஷார்ட் ரிப்பீட்ஸாக இருந்ததுன்னா அதை மைக்ரோன்னு சொல்லுவோம். கொஞ்சம் பெருசாக ஒரு 10லேருந்து 100 இருந்தால் அதை மினின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து வித்தியாசம். அன்டில் 10 சரி, அரை மணி நேரம் பிரேக் வேணுமா? உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். நான் ஒரு 20 நிமிஷம் தரட்டுமா? ஓகே சரி 10. ஓகே, எனக்கு மனசு கேட்கல. சரி 9:55. ஓகே 9:55 வரைக்கும் நான் பிரேக் தரேன். ஆர் ஓகே, ஆக்சுவலி ஐ வில் கிவ் யூ ஆல் அ பிரேக் அன்டில் 10 o'clock. பட் அதுக்கப்புறமா நான் பிரேக்கே தர மாட்டேன், ஃபுல்லாக முடிச்சிருவேன் அதுக்கப்புறம். ஸோ ஃப்ரம் எவல்யூஷன் டில் த எண்ட் வி வில் ஃபினிஷ். ஓகே, 10 நிமிஷம் போட்டு கொடுத்தாச்சு. ஸோ 10 வரைக்கும் ஐ வில் கிவ் யூ ஆல் அ half an hour பிரேக். இட்ஸ் ஷார்ப் 9:30. ஷார்ப் 10 AM ப்ளீஸ் கம் பேக். Okay, all right. So 10 AM you come back abdina, mostly on another 2.5 to 3 hours we should finish.
Okay, so that's what I'm targeting, so that உங்களுக்கு அப்புறமா the rest of the day you will have to revise, you will have time for different kinds of இது practice எல்லாமே இருக்கும் சரியா. So let's come back at 10 o'clock. Okay, see you all பசங்களா, come back at 10. எல்லாரும் சீக்கிரம் வந்துடணும். Okay, come back. All right.
Hello everyone. 10 a.m. sharp. I am back. Hi TJ Conscious, Keertana, Shakti, Chitra, Mo. Hi. Everyone is back. Okay. So far, number 12th class 12 biology le we finished reproduction unit. 3 chapters mudichachu. And நம்ம இந்த சாப்டரில் அதாவது ஜெனட்டிக்ஸ் யூனிட்டில் 2 மேஜர் சாப்டர்ஸ் முடிச்சாச்சு. ஸோ இது ரெண்டுத்துலேயே பார்த்தீங்கன்னா கிளாஸ் 12ஓட மேக்ஸிமம் இஸ் கவர்ட். ஓகே, ஸோ ஹியர் வி ஹாவ் இவல்யூஷன் லெஃப்ட் ஜெனட்டிக்ஸ் யூனிட்டில். தென் வி ஹாவ் 3 more units. Now the thing is about the upcoming units, எவல்யூஷன் வரைக்கும் சொல்ல போனால் இவல்யூஷனில் வந்து ரொம்ப டைரெக்டான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ரொம்ப ஆப்ளிகேட்டிவாவோ இல்லை காம்ப்ளிகேட்டடாவோ கொஸ்டின்ஸ் வந்து வராது உங்களுக்கு. ஸோ எவல்யூஷன் இஸ் வெரி சிம்பிள் இன் தட் சென்ஸ். Then going to biotechnology unit, again biotechnology unit is very simple pasangla. Just understand the concept and applications வந்து ஈஸியாக ஸ்கோரிங்கான ஒரு யூனிட் அது biotechnology. If you understand the core concepts, ரொம்ப ஈஸி ஸ்கோரிங்கான ஒரு யூனிட் அது. Then followed by human health and welfare. So if you see human health and disease as well as microbes, இது ரெண்டுத்துலையுமே வந்து அகெயின் ரொம்ப அப்ளிகேட்டிவான ஓவர் கான்செப்சுவலாக எதுவுமே கிடையாது. அ லாட் ஆஃப் நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி if you know break down the question, break down the answers, the options, and you take a good look, ஈஸியாக வந்து you will be able to score. Okay, ஸோ அதனால் வந்து that is also a very சிம்பிளான ஒரு யூனிட். And then your last unit which is ecology, I would say உங்களுக்கு வந்து அதில் ஆக்சுவலாக ரிவிஷன் அப்போவே வந்து மொத்தமே half an hourல we can revise that entire unit, because a lot of environmental scienceல நீங்கள் ஸ்கூலில் என்ன படிச்சிருப்பீங்களோ யங்கர் கிரேட்ஸில் அது எல்லாமே கொஞ்சம் இங்கே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 2-3 கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் இப்போது இருக்கிற மாதிரி இப்போது நீட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கிட்டீங்க, ஒரு சில ஹைப்போதசிஸ் தியரிஸ்லாம் ரிவைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட். ஓகே, ஸோ அதனால் ஃப்ரம் ஹியர் ஆன் கடன் நான் ஓட போகிறேன். பிகாஸ் we are doing revision. I only want to highlight important points. Please keep your NCERT next to you. So நான் இங்கே மைண்ட் மேப் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்கள் NCERTலேருந்து தான் இருக்குது. I am covering all the points of your NCERT, but the thing is ஒவ்வொரு சாப்டரையும் எடுத்து நான் எலாபரேட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னால் தாராளமாக ஒரு நாள் ஃபுல்லாக நான் ஒரே சாப்டர் பேசிகிட்டு இருப்பேன். ஸோ அதனால் வந்து since this is a marathon for revision, I am not going into details of every little concept. So I hope you understand that பசங்களா. ஸோ இனிமே வந்து I think another a few hours we will be finishing the entire 12th syllabus. Okay, so நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா இந்த ஃபஸ்ட்டு 5 சாப்டர் இருக்குல்ல ஜெனட்டிக்ஸ் வரணும், இதுதான் வந்து இஸ் கோயிங் டு பி த மேக் ஆர் பிரேக் சாப்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லை கிளாஸ் 12ல். ஸோ ரொம்ப கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கொஸ்டின்ஸோட காம்ப்ளெக்சிட்டியுமே வந்து இதிலெல்லாம் தான் ரொம்ப ஜாஸ்தி. இனிமே வரப்போகிற சாப்டர்ஸில் இட் இஸ் ரெலேட்டிவ்லி லெஸ், பட் அதுக்குன்னு எதையுமே இக்னோர் பண்ணாதீங்க. ஓகே, கொஸ்டின் டிஸ்கஷன் எஸ் நம்ம நிறையா MCQ எல்லாம் நம்ம பண்ணியாச்சு. ஓகே, பட் தென் ஒரு கான்செப்ஷுவல் ப்ரஷ்காக வேண்டி தான் இந்த மேரத்தான். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் பசங்களா. கேன் ஐ சி சம் ஸ்டார்ஸ் இந்த சாட் பாக்ஸ்? எல்லாரும் ஒரு சூப்பர் பிரேக் எடுத்துகிட்டு ரிஃப்ரெஷ்டாக செமையாக வந்திருக்கீங்களா எவ்ரிபடி? ஓகே, ஜெயந்தி, பிரை, ஸ்னேஹா, அக்ஷ்வாஷ்மி, தர்ஷனா, வத்சலா, வெரி நைஸ். Archana, Ammu, very good Keertana, very nice to see all your energy pasangla, great, very nice. Okay, so starting off with evolution பொறுத்தளவில் பசங்களா, எவல்யூஷனுங்கிறது ஒரு கிராஜுவலான சேஞ்ச். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு இடத்துல ஒரிஜின் ஆஃப் லைஃப்னு ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருப்போம். பட் இன்றைக்கி வந்து இவ்வளோ மில்லியன் ஸ்பீஷீஸ் இருக்குது, இவ்வளோ ஆர்கானிசம்ஸ் எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப we have gone
எவல்யூஷனரிலி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 தான் இவ்வளோ ஸ்பீஷீஸ் நம்மளை சுற்றி வந்திருக்கு. ஓகே, தட் இஸ் வாட் இஸ் எவல்யூஷன். ஸோ ஒரிஜின் ஆஃப் லைஃப் எப்படி நடந்தது? சிம்பிள் பிக் பேங் தியரி. ஓகே, வாட் இஸ் பிக் பேங் தியரி? ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு. அந்த எக்ஸ்ப்ளோஷன்லேருந்து வந்தது தான் நம்மளோட இந்த பிளானட்ஸ், இந்த சோலார் சிஸ்டம், இது எல்லாமே. ஓகே, ஸோ யூனிவர்ஸ் வாஸ் கிரியேட்டட் அப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். பயோஜெனசிஸ் அப்படிங்கிறது லைஃப் வந்து அப்படியே முளைக்கும், அப்படி அப்படியே ஸ்பான்டேனியஸாக ஜெனரேட் ஆகும் அப்படிங்கிறது தான் தியரி ஆஃப் பயோஜெனசிஸ் ஆர் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன். இதை பாஸ்டர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணார், ஹீட் கில் பண்ணின ப்ராத்தை வச்சு ஹீ செட் தட் வெளியில் ஆல்ரெடி ஆர்கானிசம்ஸ் இருக்கிறப்ப அந்த ப்ராத்தில் க்ரோத் வருது, பட் அதே நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டோம்னா எந்த க்ரோத்தும் வராது. ஸோ ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப்லேருந்து தான் லைஃப் வரும் அப்படிங்கிற தியரி ஆஃப் பயோஜெனசிஸை நமக்கு கொடுத்தாரு. ஓகே, தென் ஆஃப்டர் தேட் எப்படி லைஃப் வந்திருக்கும், இந்த கோழி முதல்ல வந்துதா முட்டை முதல்ல வந்துதான்னு சொல்லி நிறைய சயின்டிஸ்ட் பேசிகிட்டே இருக்கும்பொழுது ஒபேரன் அண்ட் ஹால்டேன் வந்து ப்ரொப்போஸ் பண்ணது என்ன அப்படின்னா, நம்ம ஏர்த்தில் அந்த ப்ரிமிட்டிவ் கண்டிஷன்ஸில் இருந்த ஒரு சில கெமிக்கல்ஸ்லேருந்து தான் ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ் முதல்ல வந்திருக்கும், அந்த ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ்லேருந்து நமக்கு லைஃப் வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் ஒபேரன் அண்ட் ஹால்டேன் வந்து சொன்னாங்க. அண்ட் அதோடைய எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் தான் மில்லர் அண்ட் யூரேயோடைய எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அவங்க வந்து ப்ராப்பரான ஒரு செட்டப்பில் அதே மாதிரி 800 டிகிரி சென்டிகிரேட், மீத்தேன், அமோனியா, அந்த மாதிரியான ரிடியூசிங் கேஸஸ் இருக்கக்கூடிய ஒரு என்வாயரமெண்ட்டில் ஒரு ஸ்பார்க் வந்துருந்தது அப்படின்னா எப்படி லைஃப் வந்திருக்கும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணாங்க. அண்ட் ஆக்சுவலி பார்த்தா அவங்க கலெக்ட் பண்ண ட்ராப்லெட்ஸில் தேர் வேர் சம் அமைனோ ஆசிட்ஸ், சம் நியூக்ளிக் ஆசிட்ஸ் மாதிரி மாலிக்யூல்ஸ். ஸோ அதில் இருந்தால் லைஃப் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம். பட் இந்த எவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்கான எவிடன்ஸ் என்ன? எப்படி நமக்கு தெரியும் ஒரு ஸ்பீஷீஸ் எங்கேருந்து ஆரம்பிச்சது, எப்படி நம்ம இவால்வ் ஆயிருக்கோங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா, அதுக்கு நிறைய எவிடன்சஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் திங் இஸ் த பேலியன்டாலஜிக்கல் எவிடன்ஸ், அதாவது ஃபாசில்ஸ். ஸோ ஃபாசில்ஸை நம்ம தோண்டி பார்க்கும்பொழுது வி நோ தேட் ஓகே இந்த மாதிரி ஸ்பீஷீஸ்லாம் இருந்திருக்கு. ஸோ நம்ம ஃபாசிலோட லேயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அடிமட்டத்தில் இருக்கிறது வந்து ரொம்ப பூர்வீகமான ஒரு ஃபாசிலாக இருக்கும். அதுக்கப்புறமா இருக்கிறது எல்லாமே அதோட ரீசெண்ட்டுங்கிற மாதிரி இருக்குங்கிறதுனால நம்ம தோண்டி உள்ளே பார்க்கும்போது எப்படி எக்ஸாக்டாக லைஃப் மாறி இருக்குங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி தான் ஹார்ஸோட எவல்யூஷனோ இல்லை மேனோட எவல்யூஷனையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, தென் கம்மிங் டு மார்ஃபாலஜி அண்ட் அனடாமியோடைய எவிடன்சஸ். அதாவது ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஒரிஜினில் சேமாக இருக்கும். உதாரணத்துக்கு மேமல்ஸோட எல்லா 4 limbஸையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரோட ஆர்கனல் ஸ்ட்ரக்சர் வந்து சேமாக இருக்கும், ஆனால் ஃபங்க்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வேறு வேறு. உதாரணத்துக்கு நம்ம எழுத படிக்க ஹோல்டு பண்ண அந்த மாதிரி டூல்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம் கையை. இதே வந்து ஒரு வவ்வால் வந்து பறக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது, திமிங்கலம் நீந்தறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ 4 limbs are functionally different but origin is the same. That will be your homologous organ. But analogous தான் அப்படியே ஆப்போசிட். நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் வைஸ் அது ஒரிஜினாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட when it comes to the function they are the same. ஸோ ஒரு பூச்சியோடைய விங்ஸும் ஒரு பேர்டோட விங்ஸும் வந்து இஸ் த சேம். ஸோ வெவ்வேறு இடங்கள்லேருந்து வெவ்வேறு ஒரிஜின்லேருந்து ஃபங்க்ஷனுக்காக வேண்டி சேர்ந்து ஒரே இடத்துக்கு வந்ததுன்னா அது கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே இடத்துலேருந்து ஃபங்க்ஷனுக்காக வேண்டி அது வந்து பிரிஞ்சு போயிடுது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம டைவர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா பசங்களா? that is the homologous organ, analogous organ. Please put a star here because every NEET paper has a question on homologous and analogous. Okay, so pretty much உங்களுக்கு 25 paperலையுமே there is a good chance you will have a question based on homologous organs and analogous organs. Okay, now இதை தவிர embryological evidence அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேமல்ஸ்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மீன், ஒரு ஆம்ஃபிபியன், ரெப்டைல், மேமல் அண்ட் ஏவ்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெர்டிபிரேட்ஸில் எல்லாருக்குமே எம்ப்ரியாலஜிக்கலி சேம் ஸ்ட்ரக்சரில் தான் ஆரம்பிப்போம். வால் இருக்கும், கில் ஸ்லிட் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் அதுக்கப்புறமா வந்து டெவலப் ஆக அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஓவர் பவர் ஆகி நம்மளோட கிளாஸோட என்ன ஃபீச்சர், இப்போ மேமல்ஸ்னால் மேமல்ஸ், ஆம்ஃபிபியனுங்கிற ஸ்பீஷீஸ் ஸ்பெசிஃபிக்கான ஃபீச்சர்ஸ் வந்து அப்புறமா வரும். ஸோ எம்ப்ரியோலாஜிக்கலி நம்ம வந்து காமன் ஆன்செஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத ஒரு எவிடன்ஸாக எடுத்து நம்ம எவல்யூஷனை படிக்கலாம்.
அதே மாதிரி மாலிகுலர் எவிடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can study the genetic code, the DNA, the proteins that are present. ஸோ அது காமன் ஆன்செஸ்டர்லேருந்து வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற கிளியர் கட் ஒரு பிக்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை வச்சு எல்லாமே we can figure out that okay evolution எப்படி நடந்திருக்கு, due course of time what has changed, what does not change அப்படிங்கிறத நம்ம கிளியர் கட்டாக we can observe. Okay, now coming to the theories பசங்களா, first thing is the Darwin's theory of natural selection which you should remember. அதாவது டார்வினோட தியோரி என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொன்னால் there is overproduction in the நேச்சர். அதாவது எவ்வளோ பேர் சர்வைவ் ஆவாங்களோ அதை தாண்டி எக்கச்சக்கமான ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ரிசோர்ஸஸ் வந்து லிமிட்டடாக இருக்குது. அப்போது லிமிட்டடான ரிசோர்ஸில் இவ்வளோ பாப்புலேஷன் கூடிச்சு அப்படின்னா தேர் வில் பி காம்படிஷன். அப்போது எக்ஸிஸ்டன்ஸுக்கே நம்ம போராடுறோம். இப்போ அந்த போராட்டத்தில் யாரெல்லாம் தன்னைத்தானே நல்லா மாற்றிக்கிட்டு அவங்க அடாப்ட் ஆகிறாங்களோ அவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், இல்லை ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், எல்லாரும் அழகாக சாப்பாடு வச்சுருக்காங்க, எனக்கு வந்து அந்த ஐஸ்கிரீம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து க்யூவில் நிற்கிறேன் இப்படியே நின்றுட்டே இருந்தேன்னா எனக்கு கடைசி வரைக்கும் சாப்பாடு கிடைக்காது. சரி, ஐஸ்கிரீம் இல்லாட்டி என்ன ஒரு கேரட் ஹல்வா அப்படின்னு சொல்லி நான் கவுண்டரை மாற்றினேன்னா என்னால் ஈஸியாக வயிற்று ஒப்பிக்க முடியும். அப்படி இல்லாமல் முடியாது, நான் ஐஸ்கிரீமுக்கு தான் வெயிட் பண்ணுவேன், சோலாபூரிக்கு தான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான்னா கடைசியில் ஒரு வேளை சாப்பாடே கிடைக்காம பட்னியாக போக வேண்டிய நிலைமை எனக்கு வரலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நேச்சரில் வந்து ஐ நீட் டு அடாப்ட் இன் சச் அ வே தட் ஐ கேன் சர்வைவ். அந்த சர்வைவலுக்கான போராட்டத்தில் எனக்கு என்ன பெனிஃபிஷியல் ட்ரேட் இருக்கோ அது இருந்தால் மட்டும்தான் என்னால் சர்வைவ் பண்ண முடியும். ஒருவேளை என்கிட்ட அந்த பெனிஃபிஷியல் ட்ரேட் இல்லை அப்படின்னா வேறு யாருக்கிட்ட அந்த பெனிஃபிஷியல் ட்ரேட் இருக்கோ அவன் தான் சர்வைவ் ஆவான், என்னோட இனம் அழிஞ்சு போயிடும். ஓகே, ஸோ பெனிஃபிஷியல் ட்ரேட்ஸ் தான் வில் இன்க்ரீஸ் த சர்வைவல் அண்ட் த ரீப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ இப்போ நான் கேரட் ஹல்வாவை நோக்கி போகிறேன் அப்படின்னா எனக்கும் என்னையை சார்ந்தவங்களும் என்னையை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அதே மாதிரி whoever has this kind of an adaptability, whoever has a kind of good beneficial traits, அவங்க மட்டும் தான் நிறைய ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அவங்க சேர்ந்த பாப்புலேஷன் தான் பெட்டராக சர்வைவ் ஆகும், மிச்சவங்க எல்லாம் இவென்ச்சுவலாக அழிஞ்சிரும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் இந்த ஒரு ஃபேவரபிளான ட்ரேட்ஸ் வந்து பாஸ் ஆன் ஆகி தான் வந்து நமக்கு இந்த ஸ்பீஷீஸ் அப்படிங்கிறது இவ்வளோ டெவலப் ஆகி எவல்யூஷன் நடக்குது அப்படிங்கிறது தான் டார்வின் சொன்னார். ஓகே, ஸோ டார்வின் சொன்ன முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன, ஸ்லோவாக கிராஜுவலாக இது நடக்கும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன, இது வந்து நமக்கு பெனிஃபிஷியலான ட்ரேட்ஸை ஊக்கப்படுத்துகிற மாதிரி இட் வில் கோ இன் திஸ் டைரெக்ஷன், ஒரு பெனிஃபிஷியலான டைரெக்ஷனில் தான் இது ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறது தான் டார்வின் வந்து நம்மளுக்கு கொடுத்த தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ இதை வந்து எப்படி அவர் வந்து கன்க்ளூட் பண்ணார் அப்படின்னா டார்வின்ஸ் ஃபின்ச்சஸ். ஸோ கேலபாகோஸ் ஐலண்டில் வந்து ஃபின்ச் அப்படிங்கிற ஒரு பறவை, அந்த பறவையோட பீக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே ஐலாண்டுக்குள்ளேயே வந்து ஒரு 4-5 விதமான ஃபின்ச்சு வந்து பீக் வேறு பீக்கில் பார்த்தார். ஸோ இது ஏன் அப்படின்னா அதே கேரட் அல்வா கதை தான். எல்லாரும் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆன்செஸ்ட்ரலி சீடு சாப்பிட்ற பறவை. இப்போ சீடு சாப்பிட்ற பறவைன்னா அவன் வந்து சீடுக்கு வெயிட் பண்ணான் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த ஃப்ரூட்டெல்லாம் வீணாக போகுது, அப்புறம் அந்த சீடுக்கு சண்டை வேற வருது. ஸோ சரி சீடு நீ வச்சு தொலை, நான் வந்து ஃப்ரூட் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பறவைகள் மாறி போச்சு. சரி நீங்கள் ஃப்ரூட்டுக்கும் சீடுக்கும் நீங்களே அடிச்சுக்கோங்க, நான் நிம்மதியாக போய் ஏதோ ஒரு பூச்சியை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் ஃபின்ச் வந்து தன்னைத்தானே மாற்றிக்கிச்சு. இப்போ நான் மாற்ற மாட்டேன், நான் சீடுக்கு தான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி எனக்கு சீடே கிடைக்காம நான் செத்துட்டேன்னா அது வந்து இஸ் நாட் அ பெனிஃபிஷியலான ஒரு மாடிஃபிகேஷன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி டார்வினோட ஃபின்ச் வந்து ஒரு ஆன்சிஸ்டரில் ஆரம்பித்து டிஃப்ரெண்ட் பீக் சைஸ், அதோட சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரியான பீக் சைஸுக்கு மாறி போச்சு. ஸோ அப்படின்னா என்ன, இப்போ நான் பூச்சி சாப்பிட போயிட்டதுனால எனக்கும் சீடு சாப்பிட்றவனுக்கும் சண்டையே இல்லை, நீயும் வாழு நானும் வாடுறேன், ஸோ நாம் எதுக்கு அடிச்சுக்கணும் அப்படின்ற அடாப்டபிலிட்டி வந்து இந்த ஒரு ஃபின்ச்சஸில் இருக்குது. ஸோ இதுதான் நேச்சுரல் செலெக்ஷனுக்கான தியரி அப்படின்னு சொல்லி நம்ம டார்வின் வந்து ப்ரப்போஸ் பண்ணார். பட் அதுக்கப்புறம் வந்து ஹியூகோ டிவ்ரீஸ் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, சாரி பசங்களா, ஹியூகோ டிவ்ரீஸ் வந்து என்ன சொன்னார்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்லோவாக கிராஜுவலாக
மியூட்டேஷன்லாம் வந்து நடக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு என்னைக்கோ ஒரு நாள் எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு பெரிய ஒரு இன்ஹெரிபிட்டர்னால ஒரு சேஞ்ச் வரும். அந்த சேஞ்ச்னால தான் வந்து நமக்கு ஒரு எவல்யூஷன் நடக்குது. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்லோவாக கிராஜுவலாக நடக்காது. ஒன் சிங்கிள் லார்ஜ் ஸ்டெப்பான ஒரு மியூட்டேஷன் வில் ஹேப்பன் விச் இஸ் கால்ட் ஆஸ் சால்டேஷன். ஓகே, ஸோ இந்த ஒரு சால்டேஷனில் தான் நடக்கும். அண்ட் மியூட்டேஷன்னு சொல்லும்போது இட் இஸ் டைரெக்ஷன்லெஸ். நீங்கள் சொல்கிற மாதிரி பெனிஃபிஷியலான ஒரு ஒரு ட்ரேட்டு அந்த டைரெக்ஷனில் இப்படி தான் இவால்வ் ஆகுங்கிறதெல்லாம் கதை கிடையாது. டிரெக்ஷன்லெஸ் தான் ஆகும். அது வந்து உபயோகமான சேஞ்சாக இருந்தால் நல்லது, உபயோகம் இல்லாத சேஞ்சாக இருந்தால் அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். ஸோ இதுதான் மியூட்டேஷன் தியரி அப்படின்னு சொல்லி ஹியூகோ டிவ்ரீஸ் நமக்கு கொடுத்தார். ஸோ நேச்சுரல் செலெக்ஷன் டார்வின் கேவ், மியூட்டேஷன் தியரி ஹியூகோ டிவ்ரீஸ் கேவ். இன்னொருத்தர் தான் லமார்க். அவனை ஆக்சுவலாக நம்ம மதிக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவன் கொடுத்தது வந்து என்ன அப்படின்னா, லமார்க் கொடுத்தது வந்து யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி. ஓகே, ஸோ யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரியில் என்ன சொன்னார் அப்படின்னா, எந்த ஆர்கனை நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோமோ அது வந்து இன்னும் நல்லா டெவலப் ஆகும், அது வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கும் போகும் அப்படின்னு. உதாரணத்துக்கு வந்து ஜிராஃப் வந்து இப்படியே கழுத்தை வந்து எட்டி பார்த்து சாப்பிட ட்ரை பண்ணி இப்போ பாருங்கள் எப்படி அதுக்கு வந்து கழுத்து வந்து வந்துருச்சு. இப்போ இதே நாம் வந்து கழுத்து இது காது வந்து நம்ம யூஸ் பண்ணவே இல்லை, ஆர் நம்ம அப்பெண்டிக்ஸை யூஸ் பண்ணவே இல்லை, அதனால தான் அது வெஸ்டீஜெல்லாம் மாறி போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு லா வந்து நமக்கு கொடுத்தாங்க. பட் இட்ஸ் நாட் சம்திங் தட் வி பிலீவ் டூ மச். பட் Darwin and Hugo de Vries theories வந்து is still being followed. Okay? Is that okay? Okay va? So this is all about your theories of evolution pasangla. Now when you look at the mechanism of evolution, kandipa mutation plays a very important role in evolution. So எப்போ வந்து inheritable changes நடக்குதோ அப்போ definitely it will drive the evolution. But அதே நேரத்தில் genetic drift வந்து will impact evolution a lot. What is genetic drift? இப்போ ஒரு பாப்புலேஷன் இருக்குது. ஓகே, ஒரு பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னா திடீர்னு அந்த பாப்புலேஷனில் இப்போ லெட்ஸே இப்போ ஹேர் டைப்புன்னு வச்சுக்கோங்களேன், நீல முடி, சுருட்ட முடி, அப்புறம் ஒரு வேவியான முடி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான டைப்ஸ் ஆஃப் ஹேர் வந்து வி சி இன் பாப்புலேஷன். திடீர்னு வந்து என் பாப்புலேஷனில் சுருட்ட முடியாக யாருமே இல்லை, எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா ஒரு ட்ரிஃப்ட் இஸ் ஹேப்பனிங். கரெக்ட்? இப்போ இந்த சுருட்டு முடி இருக்கிறவங்க எல்லாம் ஒரே இடத்துல இருந்து ஒரு ஐலண்ட்லேயோ இல்லை ஒரு கான்டினென்ட்லேயோ இருந்து அங்கே இருக்கிற பாப்புலேஷன் பூராவுமே சுருட்ட முடி பாப்புலேஷன் அப்படின்னு ஒரு பாப்புலேஷன் ஆரம்பித்தாங்க அப்படின்னா that is called as founder effect. ஓகே, பட் இது என்கிட்ட இவ்வளோ நாள் இருந்த ஜீன் ஃப்ரீக்வன்சியில் ரேண்டம் மேட்டிங்கில் எனக்கு வந்து ஒரு பேலன்ஸ் இருந்தது. பட் இப்போ இந்த சுருட்டு முடிக்காரங்க எல்லாம் திடீர்னு ஓடி போயிட்டதுனால என்னோட ஜீன் ஃப்ரீக்வன்சி பாதிக்கப்படுது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையில் வாட் இஸ் ஹேப்பனிங், இப்படி நல்லா போயிட்டு இருந்த என் பாப்புலேஷன் திடீர்னு இட் இஸ் நேரோயிங் டவுன் அண்ட் ஒரு குரூப்பை வந்து மொத்தமாக காணும். ஸோ திஸ் இஸ் நோன் ஆஸ் அ பாட்டில் நெக் எஃபெக்ட். Okay, is it clear? So sharp reduction நால ஒரு gene frequency alter ஆச்சு அப்படின்னா that we call as bottleneck effect. இதே founder effect னா ஒரு group தனியா போய் ஒரு few individuals வந்து ஒரு populationே உருவாக்குனாங்கன்னா that is a founder effect. Okay, நான் இதை தவிர gene flow அப்படின்னா என்ன, மூமெண்ட் ஆஃப் ஜீன், நான் இங்கேருந்து அங்கே போகிறேன், அங்கேருந்து இங்கே வரேன், இது எல்லாமே வந்து ஜீன் ஃப்ளோவில் வந்து கணக்காக வரும். ஓகே, தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து நேச்சுரல் செலெக்ஷன். எந்த ட்ரேட்டை வந்து ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் நேச்சரில் எது வந்து சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கிறதும் இந்த இவல்யூஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். சரியா பசங்களா? எஸ், வெரி குட். கிரே அண்ட் இந்த பீட்டில் வந்து இஸ் a வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் யுவர் நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ என்ன அப்படின்னா, இப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் மெலனிசம், தட் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா. இண்டஸ்ட்ரியல் மெலனிசமில் என்ன நடந்தது, நேச்சுரல் செலெக்ஷன் நடந்தது. But what is this industrial melanism? So first வந்து before the 1900s when there was no industrialization, no pollution, எதுவுமே இல்லாதப்ப என் ட்ரீஸ் எல்லாமே வந்து லைக்கன் எல்லாம் அந்த ட்ரீ மேலே வளர்ந்துட்டு இருந்தது. ட்ரீ எல்லாம் வந்து வெள்ளை வெள்ளையாக இருந்தது. அப்போ அந்த வெள்ளைக்கு நடுவில் வெள்ளை கலரான மாத்து வந்து ஜாலியாக உயிர் வாழ்ந்தது. பிகாஸ் அவன் கண்ணுக்கே தெரிய மாட்டான். பட் இதே கொஞ்சம் கருப்பான மாத்தெல்லாம் என்னாச்சு, அவன் அப்படியே அப்பட்டமாக தெரியும் அந்த வெள்ளை கலர் மரத்து மேலே, வரவான்லாம் பிடிச்சி சாப்பிட்ருவான். ஓகே, ஸோ பாப்புலேஷன் ஆஃப் என்னோட வெள்ளை மாத்து வந்து ஜாஸ்தியாக இருந்தது.
அதுக்கப்புறம் என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆகி பொல்யூஷன்லாம் ஆக 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 வர 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 வாட் ஹேப்பன் ஆஃப்டர் தேட், சூட் வந்து பதிய ஆரம்பிச்சது, லைக்கன்ஸ் எல்லாம் சாக ஆரம்பிச்சதுன்னொன்னே இந்த கருப்பான மாத்து வந்து ஜாலியாக உள்ள ஒளிஞ்சிக்க முடிஞ்சுது. இந்த வெள்ளை கலர் மாத்து தான் அப்பட்டமாக தெரிய ஆரம்பிச்சது. அப்போது எல்லாரும் அதை பிடிச்சி சாப்பிட்டாங்க. பாப்புலேஷன் பிளாக் மாத்துக்கு ஜாஸ்தியாக இருந்தது, ஆர் பெப்பர்ட் மாத்துக்கு ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியல் மெலனிசம் இஸ் காஸ்ட் பை anthropogenic ஆக்ஷன் நம்மளால் காஸ் பண்ணுது. அண்ட் நேச்சரே வந்து ஒயிட் வாழணுமா இல்லை பிளாக் வாழணுமாங்கிற ஒரு செலெக்ஷனை வந்து இஸ் எக்ஸிபிட்டிங். ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் தட் யூ ஷுட் ரிமெம்பர். ஓகே, நான் கமிங் டு டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் பசங்களா, இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் எவல்யூஷன். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கப்படுற ஒரு டாபிக் இது. ஸோ ஃபர்ஸ்ட்லி ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன் அப்படின்னா average தான் வந்து is selected more than the extremes. Okay, so if you see anything, human birth weight இருக்கலாம், height இருக்கலாம், ஒரு 5 அடியிலேருந்து 6 அடி மனுஷன் ஜாஸ்தி, 6 அடிக்கு மேலே 7 அடி 8 அடி மனுஷனோ இல்லை 3 அடி 2 அடி மனுஷனோ ரொம்ப கம்மி இல்லையா? ஸோ we are selecting the average phenotypes over the extreme. ஸோ அது வந்து ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன் இன் நேச்சர். ஓகே, இதே டைரெக்ஷனல் சேஞ்ச் அப்படின்னா, இப்போ ஜிராஃபிக்கு லாங் நெக் இருந்தால் தான் அது ஜிராஃப். ஸோ ஐ ஆம் சூஸிங் ஒன் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் அ கண்டிஷன். அதே மாதிரி எனிதிங் யூ டேக், இந்த மாதிரி ஒரு வேல்யூவை இன்னொரு வேல்யூவை விட நம்ம பெட்டராக சூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் டைரெக்ஷனலான ஒரு செலெக்ஷன். ஓகே, நான் இது இப்போது இந்த நான் இண்டஸ்ட்ரியல் மெலனிசம் கொடுத்த எக்ஸாம்பிளில் ஒன்று ஒயிட்டு இல்லை பிளாக்கு, நடுவில் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி 2 எக்ஸ்ட்ரீம்ஸையுமே நான் ஃபேவர் பண்ணேன் அப்படின்னா தட் இஸ் டிஸ்ரப்டிவான ஒரு செலெக்ஷன். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்லையும் இந்த பேஸ் பண்ணியும் நிறைய கொஸ்டின்ஸ் ஹேவ் கம் இன் யூர் நீட் எக்ஸாம். ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் தட். ஆல்ரைட் பசங்களா, நோ பிஃபோர் வி கோ இன் டு Hardy-Weinberg இது ஐ வாண்ட் டு டாக் டு யூ அபவுட் தி அடாப்டிவ் ரேடியேஷன். நவ் இஃப் யூ சி அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நாம் எல்லாரும் ஒரே நீஷில் இருக்கோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு டார்வினோட ஃபின்ச், நம்ம எல்லாருமே வந்து ஒரே இடத்துல இருக்கோம். ஆனால் நம்மளை சுற்றி வேறு வேறு நீஷ் இருக்குது. நீஷ்னால் என்ன? டிஃப்ரெண்ட் இடங்கள். ஓகே, டிஃப்ரெண்ட் ரீசோர்ஸஸ். உதாரணத்துக்கு சீடு, ஃப்ரூட்டு. இப்போ நான் வந்து கல்யாணத்துக்கு போனோன்னா ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, ஒரு கேரட் அல்வா இருக்குது, ஒரு ப்ரௌனி இருக்குது, ஒரு குல்ஃபி இருக்குது, என்னெல்லாமும் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு காமன் ஆன்செஸ்டர்லேருந்து நான் இப்படி பிரிஞ்சு போய், ஓகே சரி சண்டை வேண்டாம் எல்லாரும் வாழலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு கேட்டகரியை ஆக்குப்பை பண்ணி நம்ம வந்து பிரிஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு பேர் தான் அடாப்டிவான ரேடியேஷன், which is a form of divergent evolution. அண்டர்ஸ்டுட்? இப்போ டார்வினோட ஃபின்ச் வந்து பீக் ஸ்ட்ரக்சரை மாற்றி ஃபுட்டு ரிசோர்ஸ்க்காக வேண்டி மாற்றிக்கிட்டாங்க. பட் அவங்க எல்லாம் வந்தது ஃபின்ச்சுங்கிற ஒரு பறவையிலிருந்து. கரெக்ட்? ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து மார்சூபியல்ஸ் இன் ஆஸ்திரேலியா. இப்போ ஆஸ்திரேலியாவில் ஒரு காமன் ஆன்செஸ்டர்லேருந்து கேங்கரு, கோவாலா, அப்புறம் வந்து ஃப்ளையிங் ஃபெலஞ்சர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்பீஷீஸ் வந்து அந்தந்த ஹேபிட்டாட்டுக்கு அப்படியே தன்னைத்தானே மாற்றிக்கிட்டாங்க. ஸோ அந்த ஆஸ்திரேலியன் மார்சூபியல்ஸ் வந்து ஒரே ஆன்செஸ்டர்ஸ்லேருந்து இவ்வளோ மார்சூபியல்ஸ் வந்து பரவியிருக்காங்க. பட் இதே இது நம்ம வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. Right? So this is also an example of adaptive radiation. But they will ask you a question, NEET exam la, please remember this pasangla. They will ask you marsupials-kum நம்ம placental mammals-க்கும் normal நம்ம terrestrial mammals-க்கும் என்ன நடந்தது? மார்சூபியல்ஸ் அங்கே ஒரு பொந்து இருந்ததுன்னா அந்த பொந்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மார்சூபியல் மோல் வந்து மாறிச்சு. இங்கே பிளசென்டல் மேமல்ஸில் பார்த்தா இங்கேயும் அதே மாதிரி ஒரு பொந்துக்கு சூட்டபிளாக ஒரு பிளசென்டல் மோல் வந்து அடாப்ட் ஆச்சு. ஸோ இங்கே ஒரு பிளசென்டல் மோல், அங்கே வந்து ஒரு மார்சூபியல் மோல். அதே மாதிரி இங்கே ஒரு ஃப்ளையிங் ஸ்குவிரல் அப்படின்னா அங்கே ஃப்ளையிங் ஃபெலாஞ்சர், இங்கே வந்து வேற ஒரு ஆர்கானிசம்னா அங்கே ஒரு ஆர்கானிசம்னு சொல்லி அந்தந்த நீஷுக்கு வேறு வேறு ஆன்செஸ்டர். இப்போ மார்சூபியலோட ஆன்செஸ்டர் வேறு, இங்கே டெரெஸ்ட்ரியல் ஆன்செஸ்டர் வேறு ஆன்செஸ்டராக இருந்தால் கூட நம்ம அதே நீஷுக்கு ஒரே மாதிரியான அடாப்டேஷன்ஸோட ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ மார்சூபியல் மோலுக்கு எப்படி தெரியும் பிளசென்டல் மோல் எப்படி இருக்குன்னு? தெரியாது. ஆனால் அவங்க 2 பேருமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க, ஃபங்க்ஷனலி ஒரே மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான எக்ஸாம்பிள் வந்து இஸ் அ convergent evolution wherein origin is different but function is the same. Is it clear to all of you, Basangla? Yes, different functional space is a niche. Good, Devika.
Okay? Is that clear, everyone? Yes, TJ conscious. Lichens are an indicator of pollution. So pollution irundha lichens setrum valaradhu. Okay? Done? All right. So remember this adaptive radiation and adaptive idu. So evolution vandu, like I always said, is not always progressive. அது வந்து environmental condition பொறுத்து நம்ம வந்து மாறுறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீலக்காந்த் அப்படிங்கிறது ஒரு லிவிங் ஃபிஷ். இது வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் பிடிச்சாங்க. இது ஆக்சுவலாக வந்து ஒரு கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ஃபிஷ்ஷஸ் அண்ட் ஆம்ஃபிபியன்ஸ். ஓகே, பட் இது வந்து இன்னமும் அப்படியே தான் இருக்குது. அது வந்து மாறவே இல்லை. அது வந்து பிகாஸ் அதோட கண்டிஷன்ஸ் அதுக்கு மாறணுங்கிற ஒரு இது கண்டிஷன் ஒரு வற்புறுத்தலை கொடுக்கவே இல்லை. அது மாறவே இல்லை. மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸாக அது அப்படியே இருக்குது. Okay, that's about evolution versus progress. Now coming back to Hardy-Weinberg principle. இது வந்து ஒரு mathematical equation. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ மெண்டல் சொன்னது தான். மெண்டல் என்ன சொன்னார்? There will be a homozygous dominant, 2 heterozygous, 2 recessive. இது வந்து 1:2:1 இருக்கும் ஜீனோடைப் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஸோ ஹியர் P and Q அப்படிங்கிறது is nothing but the dominant. P அப்படின்னா dominant allele, Q அப்படின்னா recessive allele, and Q அப்படின்னா recessive allele. So dominant P square 1, heterozygous எத்தனை இருக்கணும்? 2, recessive எத்தனை இருக்கணும்? 1. இந்த ரேஷியோ ஃபாலோ ஆச்சு அப்படின்னா it is equal to 1. So P square plus Q square plus 2PQ equals 1. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா there is equilibrium. எந்த ஒரு அலீலும் எந்த ஒரு யாரையும் எதையும் அஃபெக்ட் பண்ணல, எவல்யூஷனரி ஃபோர்ஸ் எதுவுமே இல்லை. பட் ஒரு வேளை மியூட்டேஷன் ஆச்சு, ஜீன் ஃப்ளோ ஆச்சு, ஜெனடிக் ட்ரிஃப்ட் ஆச்சு, நேச்சுரல் செலெக்ஷன் நடக்குது, நான் ரேண்டமான மேட்டிங் நடக்குது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா இந்த ஈக்குவலிபிரியமை ஷேக் பண்ணுவோம். அப்போ ஈக்குவலிபிரியம் ஷேக் ஆச்சு அப்படின்னா இவல்யூஷன் நடக்கலாம், அந்த இடத்துல ஒரு புது ஸ்பீஷீஸ் உருவாகலாம் அப்படின்னு அர்த்தம். Is it clear, pasangla? That's all about Hardy-Weinberg equilibrium. Now, inge the base panni questions can come, pasangla. So just remember always that in the frequency of dominant allele and recessive allele, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா it will always be equal to 1. So, இப்போ for example, A is 0.4 அப்படின்னா small a will be 0.6. ஓகே, அதே மாதிரி ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து அப்படியே ஸ்கொயர் போட்டு என்ன வேல்யூவோ அது நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது பேஸ் பண்ண நியூமெரிக்கல்ஸ் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் நிறையா வரலாம். ஸோ ஜஸ்ட் பி aware of that. Okay, gene pool அப்படின்னா the accumulation of all the genes in population, Jayanti. சரியா? All right, now coming to the human evolution, pasangla, very simple. I always tell you the mnemonic DRAHEN, DRAHEN S. Okay, so drahens அப்படின்னு சொல்லும்போது D for Dryopithecus. இது வந்து ரொம்ப குரங்கு மாதிரியான ஏன்ஷியன்ட் ஃபார்ம். ராமபெத்திகஸ் குரங்கே தான், பட் ஆனாலும் கொஞ்சம் மனுஷ மாதிரியான இன்க்ளினேஷன் அதுக்கு இருக்கும். அப்புறம் A வந்து ஆஸ்ட்ரேலோபெத்திகஸ், உருப்படியாக அவன் தான் அப்ரைட்டாக நடக்க ஆரம்பித்தான். அப்புறமா ஹோமோ ஹேபிலிஸ். ஹோமோ ஹேபிலிஸ் தான் வந்து ஸ்டார்டட் யூஸிங் சம் டூல்ஸ், சிம்பிளான டூல்ஸ், ஒரு ஹோமோனிடுன்னு சொல்லுவோம், ஃபஸ்ட்டு மனுஷன் மாதிரி இருந்தான் பார்க்குறதுக்கு. தென் இரெக்டஸ், ஹோமோ இரெக்டஸ் வந்து இட் ஹேட் அ லார்ஜர் பிரெயின். ஓகே, அண்ட் ஃபயர் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தான். நியாண்டர்தல் மேன் வந்து கொஞ்சம் ரொம்பவே இவால்வ். அவன் வந்து he buried the dead, he wore some dresses like skins to close the body. அதெல்லாமே வந்து he did. And then last Homo sapiens, which is the current modern man. ஓகே, ஸோ லாங்குவேஜ், கல்ச்சர் எல்லாமே டெவலப் பண்ணுது, நம்ம சிவிலைசேஷன் எல்லாமே டெவலப் பண்ணுது வந்து மாடர்ன் மேன். ஓகே, ஸோ நவ் அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா தியரி அப்படிங்கிறது வந்து நார்மலாக நம்ம ஹியூமன்ஸ் எல்லாருமே ஆஃப்ரிக்காலேருந்து தான் இவால்வ் ஆனோம் அப்படிங்கிறது தான் அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா தியரி. அண்ட் நிறைய மாலிகுலர் ஸ்டடீஸும் அதை தான் குறிக்குது, தட் நம்ம எல்லாருமே ஒரு ஆஃப்ரிக்கன் ஆன்செஸ்டர்லேருந்து தான் ஆரம்பித்தோம் அப்படிங்கிறது. சரியா பசங்களா? இஸ் இட் கிளியர்? ஸோ அவ்வளோதான் ஹியூமன் எவல்யூஷன். இதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து பிரெயின் கெப்பாசிட்டி. ஸோ ரிமெம்பர் தட் வித் ரெஸ்பெக்ட் டு பிரெயின் கெப்பாசிட்டி 600 to 650 வாஸ் ஹேபிலிஸோடது. ஓகே, ஸோ ஹோமோ ஹேபிலிஸ்ன்னு ஆரம்பிக்கிறோம்ல, அந்த ஹோமோன்னு ஆரம்பிக்கும் போது தான் பிரெயின் கெப்பாசிட்டி பற்றியே பேச ஆரம்பிக்கிறோம். டிஆர்ஏக்கு பிரெயின் கெப்பாசிட்டி கிடையாது, நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். தென் இ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ 850 கிட்ட, 850 to 900 கிட்ட. நியாண்டர்தல் மேன் வந்து கொஞ்சம் நல்ல பெரிய மூளை, 1400. அவனை விட கொஞ்சம் கம்மி வந்து நாம 1350, மோர் ஆர் லெஸ் அதே தான்.
சரியா? So remember the brain capacities. Okay, that's all about evolution pasangla. Any questions here? Can we move on to the next chapter? Yeah, everybody. So next unit வந்து பார்த்தீங்கன்னா human health and welfare of microorganisms. அந்த ரெண்டு சாப்டருமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான சாப்டர்ஸ். ஓகே, ஸோ பிஃபோர் ஐ ஸ்டார்ட் வித் தட் எனிதிங் ஓகே பக்கா கிளியர் மேம்? எஸ், ஆல் குட். சரி, ஸோ இதுக்கப்புறம் வில் பி கோயிங் அ லிட்டில் ஃபாஸ்ட் பிகாஸ் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ப்ரஷ் த்ரூ ரியலி குவிக். ஸோ ஸ்டார்டிங் வித் ஹெல்த். ஹெல்த்னா என்ன? நம்ம ஃபிசிக்கல், மென்டல், சோஷியலாக எல்லாமே கரெக்டாக வெல்பீயிங்காக இருந்தோம் அப்படின்னா அதுதான் வந்து ஹெல்த். ஸோ ஒருவேளை ஜெனட்டிக் டிஸார்டர்ஸோ இல்லை இன்ஃபெக்ஷனோ இல்லை லைஃப் ஸ்டைலில் நம்ம ஏதாவது வந்து திருக்குதலம் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கு நிறைய எஃபெக்ட் வந்து இருக்கும். இம்யூனிட்டிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது நம்மளோட ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுல. ஸோ தட் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இன் அவர் ஹெல்த். நான் ஹெல்த்துன்னு சொல்லும்போது நமக்கு வர டிசீசஸை வந்து நம்ம இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் பசங்களா. ஸோ நான் இன்ஃபெக்ஷியஸ் அப்படின்னா அது பரவாது. ஸோ இப்போ ஜெனட்டிக் டிஸார்டர்ஸோ இல்லை நாமளாக லைஃப் ஸ்டைல்னால நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறதுனாலையோ இல்லை ஒரு சில சாப்பாடு குறைபாடுனால வர டெஃபிஷியன்சி டிசீசஸ், கேன்சர் மாதிரியான நோய்கள் வந்து பரவாது. ஸோ நம்ம அதை வந்து நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இதே இது வந்து ஒரு பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ இல்லை ஏதோ ஒரு அந்த மாதிரியான மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணுற ஒரு டிசீஸ் வந்து ஈஸியாக பரவும் மனுஷனுக்கு மனுஷன். ஸோ அந்த மாதிரியான டிசீஸஸை நம்ம இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்லேயே நம்ம வந்து ஒரு கிளாசிஃபிகேஷனில் 5 விதமான டிசீசஸ் நம்ம வந்து படிக்க போகிறோம். which is going to be bacterial, viral, protozoan, helminth and fungal diseases. Okay, so இது எல்லாமே நம்ம ஆர்டராக படிக்க போகிறோம். But before that, any questions here? Ma'am, there will be a diagram based question. Okay, so Archana is asking ma'am on the evolution of plants and vertebrates அது வந்து படிக்கணுமான்னு. See, if you ask my personal suggestion பசங்களா, இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் மேபி ஒரு கொஸ்டின் அங்கேருந்து வந்திருக்கும். ஸோ அதுக்காக வேண்டி டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் இன் பை ஹார்ட்டிங் தட் ஹோல் டேபிள் பிகாஸ் இட்ஸ் யூஸ்லெஸ். அதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது கான்செப்டில் வீக்காக இருக்கிற கான்செப்டை ஸ்ட்ராங் பண்ணுறதுல டைமை யூட்டிலைஸ் பண்ணலாம். ஓகே, நமக்கு ஒரு ஹோல் வருஷம் இருக்குது அப்படின்னா தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கேம் ஆல் டுகெதர். பட் ஹியர் லெட்ஸ் நாட் waste our time on those silly things. Okay, so please give focus on more important concepts, more important topics if you have not studied that yet. Okay, that is very important. All right, so coming to the diseases, firstly bacterial diseases la ரெண்டு. ஸோ நான் இங்கே பாயிண்ட் வைஸ் போட்டிருக்கிற மாதிரி உங்களுக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா தாராளம் பசங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் bacterial disease ஆன டைஃபாய்டு. Who is the causative organism? Salmonella typhi. எப்படி பரவுது? Contaminated food and water. ஸோ சாப்பிட்றதுனால வயிறு வலி வரும், வீக்னஸ், ஸ்டமக் பெயின், லாஸ் ஆஃப் ஆப்பிடைட் எல்லாமே வரும், ஜுரம் எல்லாத்துக்குமே வரும். டிஃபால்ட்டாக எழுதிக்கோங்க, நோ ப்ராப்ளம். தென் எப்படி டயக்னைஸ் பண்ணுறோம்? த்ரூ வைடால் டெஸ்ட். தட் இஸ் அ ஸ்டார் டெஸ்ட் ஃபார் typhoid alone. Okay, it is very unique. Vidal test is for typhoid. Okay, then இன்னொன்று வந்து tuberculosis வந்து mycobacterium tuberculosis நால ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இது வந்து tuberculosis வந்து இஸ் பிகாஸ் ஆஃப் ஏர்போர்ன் ட்ராப்லெட்ஸ், க்ரானிக் காஃப் இருக்கும், வெயிட் லாஸ் இருக்கும், எல்லாமே ப்ரிவென்ஷனுக்கு நம்ம பிசிஜி வேக்சின் போட்டுக்கலாம். பட் now another one is pneumonia. ஓகே, நிமோனியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா caused by Haemophilus influenzae, அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா. ஓகே, இது ரெண்டு தான் காசிட்டிவ் ஆர்கானிசம். ஸோ சேம் திங், ஏர்போன் ட்ராப்லெட்ஸ் அதனால் வர்றது. சேம் திங், ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கும், ஃப்ளூயிட் வந்து அக்குமுலேட் ஆகிடும் நெஞ்சில். ஸோ இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்னால நிமோனியா கேன் கம். ஸோ கோவிட்லாம் வந்ததுனால இதுக்கான ஒரு செப்பரேட் இது நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. வி ஆல் நோ வாட் நிமோனியா இஸ் அண்ட் ஹவு இட் எஃபெக்ட். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஜென்ரல் நாலேஜ் பேஸ் பண்ணி நீங்களே வந்து யூ கேன் மேக் அப் யுவர் ஆன்சர்ஸ் அண்ட் ரிலேட் டு த கொஸ்டின். ஸோ இங்கே வந்து காசிட்டிவ் ஆர்கானிசம் இல்லை இந்த டெஸ்ட்டோட பேர் அதெல்லாம் தான் வந்து இஸ் important here. Okay, so that's about your bacterial diseases. Now when you come to the viral diseases, maina you have to remember common cold. adha unga textbook la irukku, which is the rhinovirus. Okay, and common cold varada aal irkingla yaravadhu?
கண்டிப்பாக இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து அது எப்படி பரவுதுன்னு நமக்கு தெரியும். ஆர் ஏர்போன் ட்ராப்லெட்ஸ்லையோ டைரெக்ட் கான்டாக்ட்லேயோ பரவும். ஸோ கோல்ட் வந்தால் என்னெல்லாம் இருக்குமோ எல்லாத்தையுமே வந்து யூ கேன் ரைட் அஸ் அ சிம்டம். ஸோ சோர் த்ரோட் வரும், ரன்னி நோஸ் வரும், மைல்ட் ஃபீவர் இருக்கும், அது எல்லாமே உங்களுக்கு அதுலேயே வந்துடும். ஓகே, ஸோ ஆல் திஸ் ஆர் யோர் சிம்டம்ஸ். அது தவிர ஹெப்படைட்டிஸ் எல்லாமே இஸ் a very இம்பார்ட்டண்ட்டான ஒரு வைரல் டிசீஸ். ஸோ இட் கேன் கம் பிகாஸ் ஆஃப் செக்ஷுவல் கான்டாக்ட் ஆர் transfusion of blood or because of contaminated food and water also it can spread. Okay, so hepatitis in சொல்லும்போது hepatic cells, hepatic அப்படின்னா liver, so liver damage is definitely there. அதுக்கும் prevent பண்ணுறதுக்கு நம்ம வேக்சின் வேணா போட்டுக்கலாம். Okay, no drug structure தேவை கிடையாது தர்ஷுதேவா, don't worry about that. Butterflies, நீங்கள் geological time scale again நீங்கள் இது வரைக்கும் படிக்கவே இல்லைன்னா you don't have to worry about it. Focus on more important topics and refine them. சரியா? Right, that's about your viral disease. Now when you look at the protozoan disease la நம்ம ரெண்டு disease தான் பார்க்கணும், which is malaria and amoebiasis. So I'll do amoebiasis first. So amoebiasis oda causative organism is Entamoeba histolytica. So contaminated food and water நால வரது. So இந்த ஒரு protozoan போய் intestinesல உட்காந்து it will go and put holes. So holes நால there might be stools with blood, mucus இருக்கலாம், abdominal cramps இருக்கும். So in severe cases intestinal perforation நால people can die also in amoebiasis. Okay, or it's called as amoebic dysentery. Okay, it's a protozoan disease. Now when you look at malaria வந்து கொசுக்கடினால பரவக்கூடிய ஒரு டிசீஸ். பட் இதோட காசிட்டிவ் ஆர்கானிசம் யாரு? பிளாஸ்மோடியம். இவன்ட்ட 4 ஸ்பீஷீஸ் இருக்கான். வைவாக்ஸ், ஃபால்சிபாரம், மலேரியே, ஓவேல். அதில் இருக்கிறதுலேயே ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெலோ வந்து இந்த falciparum. Okay, so usually ரொம்ப ஃபேட்டலான டைப் வந்து இந்த falciparum. People can even die out of this disease. So it's very very dangerous. இதை தவிர மிச்ச 4 ஸ்பீஷீஸுமே it is okay. Okay, nothing to worry. Now இங்கே வந்து பேசிக்காக ஏன் வருது? ஃபீமேல் அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோ கடிக்கிறதுனால தான் இந்த ஒரு டிசீஸ் வந்து இஸ் பீயிங் காஸ்ட். ஏன் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஓகே ஒரு கொசுவுக்கு வந்து இந்த பிளாஸ்மோடியம் அந்த கொசுவில் இருக்கிறப்ப ஆர் ஓகே லெட் மீ ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஆப்போசிட். ஒரு நல்ல கொசு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இன்ஃபெக்டடான இண்டிவிஜுவலை கடிக்கும் பொழுது இந்த பிளாஸ்மோடியமோட ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் கெமீட்டோசைட்ஸ் வந்து இந்த கொசுவோட வயிற்றுக்குள்ளே போயிடும். வயிற்றுக்குள்ளே போயிட்டு கொசுவோட வயிற்றில் தான் வந்து ஃபர்டிலைசேஷன் வில் டேக் பிளேஸ். ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் ஒரு இன்ஃபெக்ஷியஸான ஸ்போரோசாய்ட் அப்படிங்கிற ஸ்டேஜில் வந்து வாட் வில் ஹேப்பன்? ஸ்போரோசாய்டான ஸ்டேஜில் வந்து இந்த சலைவரி கிளாண்டில் வந்து அது உட்காந்துருக்கும். You call it a sporozoite. Okay, so இந்த இன்ஃபெக்ஷியஸான ஸ்போரோசாய்ட் வந்து வாய்க்குள்ளே உட்காந்துருக்கும். ஸோ இந்த கொசு வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஒரு இண்டிவிஜுவல் ஹெல்தி இண்டிவிஜுவலை பார்த்து அவனை போய் கடிச்சு விட்டுது அப்படின்னா இந்த ஸ்போரோசாய்ட்டு அவன் பாடிக்குள்ளே போய் நேராக எங்கே போகும்? லிவருக்கு போகும். லிவரில் போய் asexually it will reproduce, it will blast all the liver cells and it will go to the blood. Once it enters the blood, what happens na நம்ம ஹீமோகுளோபினை வச்சே ஹீமோசோயின் அப்படின்னு ஒரு டாக்ஸினை சிந்தசைஸ் பண்ணி அவன் ரத்தத்தில் ரிலீஸ் பண்ணுவான். ஸோ இந்த டாக்ஸின் ரிலீஸ் ஆகிறப்பெல்லாம் என்ன ஆகும்? ஜுரம் வரும். Okay, so my chills will come, fevers will come every time the hemozoin is released. So once this asexual this thing is happening in the RBC liye, they will now divide and form the gametes. Ana அந்த gametes fuse ஆகிறதுக்கு யார் வேணும்? கொசு வேணும். ஸோ அதனால தான் கொசு பரவறதை தடுத்தாலே நம்ம இந்த மாதிரி மலேரியா மாதிரியான டிசீசஸையும் கம்ப்ளீட்டாக தடுத்துடலாம். Okay, so what are the symptoms here? We have high fever with chills, headache இருக்கும், vomiting இருக்கும், anemia இருக்கும். Okay, because obviously blood cells are being bursted. அதுக்கப்புறம் எப்படி நம்ம மலேரியாவை டயக்னைஸ் பண்ணலாம்னா blood smear டெஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டி ரேபிட் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் பண்ணலாம் அதோட ஆன்டிஜனை வச்சுட்டு. ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோலுக்கு வந்து மெயினாக வெக்டர் கண்ட்ரோல் தான். கொசு பரவாமல் தடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மலேரியாவையும் தடுத்துக்கலாம். ஓகே, எஸ் ஜெயந்தி, குட். கிறிஸ், செரெப்ரல் மலேரியா அவ்வளோ டீட்டெயிலுக்கெலாம் போக வேண்டாம். ஃபால்சிபாரம் ரொம்ப டேஞ்சரஸான மலேரியா, அது மட்டும் தெரிஞ்சால் போகிறோம். பிளாஸ்மோடியம்லேயே இருக்கிறதுலையே ரொம்ப டேஞ்சரஸ் வந்து இந்த ஃபால்சிபாரம், அது தெரிஞ்சால் போதும். ஓகே, கிளியர்? That's it. Okay, so that's it about your
protozoan diseases. Now when you come to the helminths, okay, helminthனால வர diseases என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ascariasis. ஸோ ஆஸ்கேரியாசிஸ் வந்து ஆஸ்கேரிஸுங்கிற நம்மளோட ரவுண்ட் வேர்ம் நால காஸ் பண்ணுற டிசீஸ். ஸோ திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் அகேன் எனி கைண்ட் ஆஃப் கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் இட் இஸ் பாசிபிள் தட் யூ கேன் கெட் திஸ் டிசீஸ். இன்னொரு டிசீஸ் வந்து என்னது, இட் இஸ் யோர் ஃபிலேரியாசிஸ். ஃபிலேரியாசிஸ் வந்து வுஷரேரியா அப்படிங்கிற ஒரு ஆஸ்கெல்மென்த் வந்து வில் காஸ் ஃபிலேரியாசிஸ். ஸோ வுஷரேரியா, பேங்க்ராஃப்டி, வுஷரேரியா, மலாய், 2 ஸ்பீஷீஸ் இஸ் தேர். ஸோ வுஷரேரியா வந்து என்ன பண்ணோம்னா இந்த ஃபிலேரியாசிஸ் வந்து இந்த ஃபிலேரியல் வேர்ம் வந்து போய் லிம்ஃப் நோடுக்குள்ளே போய் உட்காந்துக்கும். ஸோ அப்போ லிம்ஃப் நோடு போய் உட்காரதுனால தெர் வில் பி ஸ்வெல்லிங் ஆஃப் த லிம்ஃப் நோட்ஸ், ஸ்வெல்லிங் ஆஃப் த மசில்ஸ், த லிம்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ ஆஸ் எ ரிசல்ட் வாட் இஸ் ஹேப்பனிங், the person will have any gross deformities. okay, அது மாதிரி என்ன சொல்கிறது, காலெல்லாம் அந்த அளவுக்கு வீங்கி இருக்கும், தட் காலா இது அப்படின்னு தெரியாத அளவுக்கு கிராஸான டிஃபார்மிட்டிஸ் வந்து கேன் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் ஃபிலேரியாசிஸ். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன, எலிஃபென்டியாசிஸ் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த 2 டிசீசஸ் யூ டு ரிமெம்பர் ஃபார் ஹெல்மின்ஸ். ஓகே, அண்ட் 5வது கேட்டகரியான ஃபங்கல் டிசீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ரிங்வர்ம் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ Trichoderma, epiphyton, trichophyton, epiphyton and more microsporum. okay, இந்த 3 ஜீனஸோட ஃபங்கை வந்து கேன் காஸ் ரிங்வர்ம். ஸோ அங்கங்கே தமிழில் வந்து நம்ம what is it called, படர்தாமரை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் there will be red patches on the skin, itchy lesions on the skin. ஸோ அது வந்து infected person இல்லை ஆப்ஜெக்டை தொடுறதுனால you can get this particular ringworm. clear பசங்களா? ஸோ that's it about the diseases. okay, ஸோ இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. I will be sharing the mind map in the group. so once you get the link for the WhatsApp, I think is there in the group already. நம்ம chat boxலேயே இருக்குது வாட்ஸ்அப்கான லிங்க். so please click that and join the link. so அங்கே வந்து I will be sharing all the mind maps. so you can use this for your revision. so சிம்பிளாக என்ன டிசீஸ், யார் காஸ் பண்ணுறா, என்ன சிம்டம், அதுக்கு ஏதாவது குணம் இருக்கா இல்லை ஏதாவது டயக்னாஸ்டிக் டூல் இருக்கா, அது தெரிஞ்சால் போதும். that's all. மலேரியாவுக்கு லைஃப் சைக்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கைப்புள்ள போட்டான் சேட் பாக்ஸில் லிங்க்கை, வெரி குட் கைப்புள்ள, டைமிங்க்கு வந்துட்டியே. ஸோ அதனால் இந்த ஒரு வாட்ஸ்அப் லிங்க்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ கேன் கெட் ஆல் த மைண்ட் மேப்ஸ் தேர். சரியா எவ்ரி ஒன்? okay, so these are about all the diseases. okay, so now coming to immunity. இப்போ இந்த டிசீஸ்லாம் வராமல் தினசரி நம்மளை பார்த்துக்கிறது யார்? இட் இஸ் த immune system of our body. okay, so immune system அப்படின்னு சொல்லறச்ச ஃபர்ஸ்ட் திங் இஸ் என்ன விதமான இம்யூனிட்டி இருக்குது நம்ம பாடியில் அப்படின்னா innate and acquired அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம். ஸோ innate immunityன்னு சொல்லும்போது பிறந்த குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பாரபட்சமே இல்லாமல் இருக்கிற ஒரு இம்யூனிட்டி தான் innate immunity. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம ஸ்கின், மியூக்கஸ் ட்ராக்ட்ஸ், நம்ம கண்ணீரில் இருக்கிற என்சைம்ஸ், சலைவரி கிளாண்ட்ஸ்லேருந்து வர என்சைம்ஸ், அசிடிக்கான HCl இந்த ஸ்டமக், அப்புறம் நம்ம நார்மலாக பாரபட்சமே இல்லாமல் போட்டு தள்ளுற நம்ம ஃபேகோசிட்டிக் செல்ஸ், WBCs, இது எல்லாமே வந்து வில் கம் அண்டர் த innate immunity. ஸோ இவங்களுக்கு ஸ்பெசிஃபிசிட்டிலாம் கிடையாது, நம்மால் இல்லைன்னா தூக்கிடுவோம், அவ்வளோதான் முடிஞ்சுது. பட் ஆனால் அக்வயர்டு இம்யூனிட்டிங்கிறது அந்த மாதிரி கிடையாது. நம்ம போய் ஒரு இடத்துல போய் அடி வாங்கி ஓகே இவன்ட்டெல்லாம் நம்ம வச்சுக்கூடாது போல இருக்குது அப்படின்னு சொல்லி நாமளாக பட்டு திருந்துறது வந்து அக்வயர்டு இம்யூனிட்டி. ஓகே, ஸோ அக்வயர்டு இம்யூனிட்டி வந்து நாம் எப்படி நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறோம், எந்த இடத்துல எந்த ஆன்டிஜன் எக்ஸ்போஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து நம்ம அக்வயர் பண்ணிக்கிற இம்யூனிட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேச்சுரலாக ஒரு இன்ஃபெக்ஷனுக்கு அப்புறமா நாமளாக வந்து அடிபட்டு திருந்தணும் அப்படின்னா அது வந்து ஆக்டிவான ஒரு இம்யூனிட்டி. ஏன் ஆக்டிவ்? நம்ம சி அக்வயர்ட்லேயே ஆக்டிவ்னா வி மேக் த ஆன்டிபாடி. ஆன்டிபாடிஸ் ஆர் மேட் இன் த பாடி. ஓகே, ஸோ மேட் இன் த பாடினா என்ன? நாமளாக போய் எங்கேயாவது ஒரு ஆன்டிஜன்ட்டை எக்ஸ்போஸ் ஆகி அந்த ஆன்டிஜன் வந்து நம்ம பாடிக்குள்ளே வந்து நமக்கு அந்த பாக்டீரியா ஒரு பிரச்சனை பண்ணி நம்ம அதிலேருந்து எப்படியோ மீண்டு வெளியே வந்தோன்னா இவன்ட்ட நம்ம வச்சுக்கூடாது போல இருக்குன்னு அடிபட்டு திருந்தது வந்து நேச்சுரலான ஒரு ஆக்டிவ் இம்யூனிட்டி. பட் அப்படி இல்லாமல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு டம்மி ஃபெலோவை உள்ளே அனுப்பிச்சு
ஓ இவன் ஆன்டிஜன் போல இருக்குன்னு நம்ம புரிஞ்சு நம்ம அடிப்பட்ட மாதிரி நாமளாக வந்து ஒரு ஆன்டிபாடியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த டம்மிக்கு அகேன்ஸ்டாக, அதுதான் ஆர்டிஃபிஷியலான அக்வைர்டு இம்யூனிட்டி, விச் இஸ் நத்திங் பட் த்ரூ வேக்சினேஷன். ஓகே, ஸோ நார்மலாக இன்ஃபெக்ஷனுக்கு அப்புறமோ இல்லை வேக்சினேஷனுக்கு அப்புறமோ நாமளே தான் தயாரிக்கிறோம் இந்த ஆன்டிபாடிஸை. ஸோ அப்போ வாட் வில் ஹேப்பன்னா, ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும், பிகாஸ் நமக்கு தெரியாது இவன் யார் என்ன அப்படின்னு. பட் செகண்ட் டைம் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும், விச் we will call as the anamnestic response. ஓகே, ஸோ தட் இஸ் த செகண்டரி ரெஸ்பான்ஸ் ஒரு anamnestic ரெஸ்பான்ஸ். இது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ அவன் வந்து வேலையை காட்டுறதுக்கு முன்னாடியே அழிச்சு விட்ருவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் வேக்சினேஷன் ஆர் இம்யூனைசேஷன், வேர் வி ஆர் ஹெல்பிங் டு ப்ரொடியூஸ் திஸ் மெமரி செல்ஸ். ஃபஸ்ட் டைம் வரும்போது அடி வாங்கிட்டேன்ல, ரெண்டாவது தடவை ஞாபகம் வச்சுட்டு போட்டு தள்ளுவோம் நம்ம. ஸோ அந்த செகண்டரி ரெஸ்பான்ஸுக்கு வெயிட் பண்ண முடிஞ்சால் அதுதான் ஆக்டிவ் இம்யூனிட்டி, வேர் அவர் ஆன்டிபாடிஸ் ஆர் ஹேவிங் த லாங் டேர்ம் மெமரி அண்ட் அவர் ஆன்டிபாடிஸ் ஆர் ஃபைட்டிங். பட் பாசிவ் இம்யூனிட்டினா, ஃபார் எக்ஸாம்பிள் பிறந்த குழந்தைக்கு தெர் இஸ் நோ டைம் டு process, to identify and மேக் தி ஆன்டிபாடி. அப்போது ரெடிமேடாக அம்மா கிட்டேருந்து IgA ஆன்டிபாடிஸ் வந்து மில்க் வழியாக இட் வில் கம். ஸோ தட் இஸ் அ நேச்சுரல் ஃபார்ம். ஆர் சம்டைம்ஸ் வந்து பாம்பு கடி வந்தது அப்படின்னா, பாம்பு கடிச்சப்புறம் ஓ இது பாம்பு கடி அப்படின்னு நம்ம புரிஞ்சு அதுக்கு நம்ம வந்து ஒரு ஆன்டிபாடியை ரெடி பண்ணிலாம் வைக்கிறதுக்குள்ளே உயிர் போயிடும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ரெடிமேடாக வேறு ஒரு ஆர்கானிசம்லேருந்து இந்த ஆன்டிவெனம் ஆன்டிபாடிஸை இமீடியட்டாக நம்ம பாடியில் செலுத்தி we can recover. பட் இன்னொரு தடவை பாம்பு கடிச்சா அந்த ஆன்டிபாடி நமக்கு ஹெல்ப் பண்ணுமா? பண்ணாது. இன்னொரு தடவையும் நம்ம திருப்பி போய் அந்த ரெடிமேட் ஆன்டிபாடி தான் எடுத்துக்கணும். ஸோ தட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் வே ஆஃப் கெட்டிங் அ இம்யூனிட்டி. ஸோ தட் இஸ் அ பாசிவ் ஆர்டிஃபிஷியல் இம்யூனிட்டி. அண்டர்ஸ்டுட் பசங்களா? ஸோ ஆக்டிவ்னா நம்ம பாடி வில் மேக் தி ஆன்டிபாடிஸ், பாசிவ்னா இன்னொருத்தர் ஆல்ரெடி பண்ண ஆன்டிபாடிஸை நாம் கடன் வாங்கிக்கலாம். Okay, now when it comes to the immune system, of course we have lymphoid organs and the lymphatic system that will transport all the globulins across the body, all the antibodies across the body. So lymphoid organs la vandu pathina, we have the primary lymphoid organs, which is the bone marrow and the thymus. Main production, proliferation, maturation ellame inge da nadakum. Secondary lymphoid organ appdin solra நம்ம lymph nodes la aprom wherever there is actual exposure to the antigen and actual war field enga nadakudho, that all that is your secondary lymphoid organs. Okay, adukapra please remember there is the presence of malt in our body, which is mucosa associated lymphoid tissue. So நம்ம பாடியில் இருக்கிற 50% lymphoid tissueல மியூக்கஸோடையே சேர்ந்து இந்த லிம்ஃபாய்ட் டிஷ்யூவும் இருக்கும், எவனாவது வந்தால் போட்டு தள்ளிடும். அதுதான் வந்து அந்த லிம்ஃபாய்ட் டிஷ்யூவோடைய வேலை. சரியா பசங்களா? I hope all of this is clear to you. That's all about the immune system. Now structure of the antibody உங்களோட புக்கில் இருக்குது. ஸோ ப்ளீஸ் see heavy chain, light chain எப்படி இருக்குது, வேரியபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன இருக்குன்னு டயக்ராம் பேஸ் பண்ணி ரொம்ப டீட்டெயில்டாக கேட்க மாட்டாங்க. பிகாஸ் இருக்கிற டயக்ராம் லேபிள் பண்ணி கேட்குற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நமக்கு வந்ததில்லை. பட் அதுக்காக வேண்டி இக்னோர் பண்ணாதீங்க, ஜஸ்ட் கோ த்ரூ த டயக்ராம். ஓகே, ஸோ that's all about immunity பசங்களா. Now coming to the two important diseases that you have to study. One is AIDS, another one is cancer. Okay, so when you look at AIDS, it is nothing but acquired immunodeficiency syndrome. Okay, so in the acquired immunodeficiency syndrome வந்து HIV, human immunodeficiency virus நால வரக்கூடிய disease. Okay, so இந்த disease என்ன பண்ணும் அப்படின்னா, செக்ஷுவல் கான்டாக்ட் மூலியமாக பரவலாம், அல்லது பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் மூலியமாக இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா இட் கேன் டைரக்ட்லி கம் இன், ஆர் மதர் டு சைல்ட் பாஸ் ஆன் ஆகலாம், இல்லை ஷேரிங் ஆஃப் நீடில்ஸ்னால இந்த ஒரு ஹெச்ஐவி வந்து பரவலாம். நான் இந்த ஹெச்ஐவி என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்த உடனேயே வந்து இட் வில் கோ அட்டாக் த மேக்ரோஃபாஜஸ். ஓகே, மேக்ரோஃபாஜில் உட்காந்து நல்லா ஜாலியாக வளர்ந்து 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 இட் வில் கோ டு த T cells, T helper cells. அவங்கிட்ட போய் மச்சான் நான் ஓ ஆல்டான்னு சொல்லி நம்ம ஜீன்லேயே இன்கார்பரேட் பண்ணி அவன் தன்னைத்தானே யூஸ் பண்ணி அவன் ரெப்ளிகேட் ஆகிட்டு வாட் ஹீ வில் டூ இஸ் ஹீ வில் கோ அண்ட் அட்டாக் த T helper cells and burst them. இப்படியே போய் T helper செல்ஸாக போட்டு தாக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே வாட் வில் ஹேப்பன், T helper செல்லே இருக்க மாட்டான். T helper செல் ஸ்கெட்சு போட்டு கொடுத்தா தான் ஆன்டிபாடி போய் B செல்ஸ் வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸை கொடுக்க முடியும்.
Now இந்த T helper cells இவன் HIV போய் போட்டு தள்ளனா அப்படின்னா எப்படி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும், எப்படி என்னோட இம்யூன் சிஸ்டம் ஒர்க் ஆகும், ஆகாது. ஸோ இம்யூனோ டெஃபிஷியன்சி கிரியேட் ஆகி சும்மா சாதாரணமாக பாஸ் ஆகிற இன்ஃபெக்ஷன் கூட ரொம்ப பயங்கரமாக நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சு இவென்ச்சுவலாக டெத் ஆஃப் த இண்டிவிஜுவல் வில் ஹேப்பன். இல்லை தேவிகா, டோன்ட் கோ இன் டு ஆல் தோஸ் டீட்டெயில்ஸ், அது வந்து உங்களுக்கு தேவையே கிடையாது. ஓகே, என்சிஆர்டியில் என்ன இருக்கோ அதை மட்டும் கோ த்ரூ பண்ணுங்க, இட்ஸ் இனஃப். சரியா? இஸ் இட் கிளியர் டு எவ்ரிபடி? ஸோ எப்படி இந்த ஹெச்ஐவி வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறான்னா அவனே வச்சுருக்கான், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் வச்சுருக்கான், இன்டிகிரேஷன் வச்சுருக்கான். ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லா என்சைம்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம ஜீனோமில் அவனே வந்து இன்டிகிரேட் பண்ணிக்கிட்டு அவனை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு அவனே போய் போட்டு தள்ளிப்பான். ஸோ தெர் இஸ் நோ க்யூர் ஃபார் ஹெச்ஐவி. பட் வாட் கேன் வி டூ? நம்ம அதை ஏர்லியாக டயக்னைஸ் பண்ணலாம். ஸோ எலைசா மூலியமாகவோ இல்லை பிசிஆர் மூலியமாகவோ ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே நம்ம இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே அதை அடக்க முடியும். மீன்ஸ் we can control the disease but there is no cure for HIV. Okay, is that clear? Now symptoms of AIDS என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் ஃபீவர், சோர் த்ரோட், வெயிட் லாஸ் மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். மிடில் ஸ்டேஜஸில் கொஞ்சம் க்ரானிக் டயரியாவோ இல்லை ஸ்வோலன் லிம்ஃப் நோட்ஸோ தெரியலாம். ரொம்ப சீரியஸான ஸ்டேஜில் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது டியூபர்குலோசிஸ், நிமோனியா மாதிரி சும்மா வந்துட்டே இருக்கும். ஆர் ஈவன் கேன்சர், சம் கைண்ட் ஆஃப் ரேர் கேன்சர் சீன் இன் AIDS patient is possible. Okay, clear? ஓகே, ஸோ நவ் கம்மிங் டு சபீஸ்வர், பி செல்லுக்கும் டி செல்லுக்கும் என்ன வித்தியாசம்? சி, ஆக்சுவலாக ரெண்டுமே வந்து நம்ம லிம்ஃபோசைட்ஸ் தான். பட் அதில் வந்து ஒரு சில பேர் வந்து போன் மேரோலேயே பிறந்து போன் மேரோலேயே ப்ராலிஃபரேட் ஆகி அங்கேயே மெச்சூர் ஆவாங்க. சில பேர் போன் மேரோவில் பிறந்ததுக்கப்புறமா தைமஸுக்கு போய் ப்ராலிஃபரேட் ஆகி மெச்சூர் ஆவாங்க. ஸோ அதுதான் பி செல்லுக்கும் டி செல்லுக்கும். ஸோ தைமஸில் ஆறவங்களுக்கு டி செல்லுன்னு பேர், பி செல்னா போன் மேரோவில் இருக்கும். ஓகே, that's all about AIDS. And coming to cancer. So cancer na abnormala நம்ம cells வளர்றது தான் cancer அப்படின்னு சொல்லுவோம். So usually cells வளர்ந்துக்கிட்டே போனால் ஒரு mass form பண்ணும், which is a tumor. So இந்த tumor வந்து benign tumor அப்படின்னா அது அதே இடத்துல தான் இருக்கும். கேன்சர்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு செல்ஸு ஓவராக வளர்ந்து இந்த மரூன் சொல்கிறாங்க இல்லையா, வாட்ஸ். ஸோ அந்த மாதிரியான benign tumors can be there. ஆர் malignant டியூமர்னு சொல்லும்போது இட் இஸ் ஆக்சுவலி கேன்சரஸ். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இல்லாமல் பரவிக்கிட்டே இருக்கும். ஸோ அங்கங்கே போய் செல்ஸ் அப்நார்மலாக வளர்ந்துக்கிட்டே இருந்ததுன்னா அதுதான் கேன்சர். ஓகே, ஸோ வாட் ஆர் கார்சினோஜென்ஸ் அப்படின்னா எனி கைண்ட் ஆஃப் ஜெனட்டிக் மியூட்டேஷன் கேன் காஸ் கேன்சர். கார்சினோஜன்னா என்ன கேன்சர் காஸ் பண்ணுதோ அதுதான் கார்சினோஜன். ஸோ ஒரு சில டியூமர் சப்ரெசர் ஜீன்ஸ் இருக்குது நம்ம சிஸ்டமில். ஸோ அது வந்து சம்டைம்ஸ் இன்ஆக்டிவேட் ஆச்சுனாலோ இல்லை சம் கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி ஜீன் கேன்சர் ஜீன்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆச்சுனாலோ we can get கேன்சர். இல்லாமல் கெமிக்கல் கார்சினோஜன்ஸ் லைக் டொபேக்கோ, ஆஸ்பெஸ்டாஸ்லாம் ரொம்ப எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால கேன் ஹேப்பன். ரேடியேஷன்ஸ் கேன் காஸ், இல்லை சம் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆல்சோ கேன் பாஸ் ஆன் த oncogenes to us. So we can get cancer. Okay, clear பசங்களா? Now என்ன மாதிரி கேன்சர்ஸ் இருக்கலாம்? We can have carcinomas, sarcomas, leukemias, bloodல, போன்ல, lot of types of cancers are there. எப்படி இதை வந்து டயக்னோஸ் பண்ணலான்னா கண்டிப்பாக பயோப்சி மூலியமாக நம்ம அந்த ஒரு டியூமர் இருக்குது அப்படின்னா அது எடுத்து அது வந்து கேன்சராக இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லாமல் டியூமர் இருக்கானே எப்படி கண்டுபிடிக்கிறது? பிகாஸ் ஆஃப் ஸ்கிடி ஸ்கேன்ஸ் ஒரு எம்ஆர்ஐஸ் வச்சு we can detect if the tumor is there or not. அப்படி இருந்துச்சுன்னா we can remove the tumor. சர்ஜரினால டெஃபினட்டாக we can treat. அப்படி இல்லைனா ரேடியேஷன்ஸ் யூஸ் பண்ணி we can kill the cancerous cells. இல்லை ஒரு சில ட்ரக்ஸை யூஸ் பண்ணி we can stop the cell division. இல்லை இம்யூனோதெரப்பி கூட நம்ம இம்யூன் சிஸ்டம்யே கேன்சரை ஃபைட் பண்ணுறதுக்கு we can help. Okay, so இந்த மாதிரி aspects usually they combine 2 to 3 combination of therapies and try to do it. Chris, X-ray வந்து not always but ரொம்ப repeatedா means உடனே ரொம்ப repeatedான exposure இருந்ததுன்னா there is a chance, but usually gamma இல்லை other type of radiations தான் வந்து UV அந்த மாதிரியான radiations தான் வந்து will be very dangerous. அதுவுமே repeated exposure தான், not like one day வந்துச்சுன்னா you will get cancer next day அப்படி கிடையாது. Repeated exposureனால sometimes அந்த genetic composition can change. சரியா?
Is it clear? ஓகே ஸோ கேன்சரை பொறுத்த அளவில் மெட்டாஸ்டாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதான் வந்து பிரிஞ்சு போய் அது இட் வில் கோ அண்ட் காலனைஸ் இன் அதர் பிளேஸ். இட் வில் கீப் மைக்ரேட்டிங், இட் வில் கீப் மூவிங். அதுதான் மெட்டாஸ்டாசிஸ். இன்னொன்று வந்து தே வில் சே கேன்சர் வந்து இட் இஸ் மெட்டாஸ்டாசிஸ் ஒன்று. அதேஷன், செல் இன்ஹிபிஷன், கான்டாக்ட் இன்ஹிபிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு இல்லை. ஸோ இப்போ நீங்கள் வந்து லஞ்ச் பிரேக்கில் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி அடுத்த டீச்சர் வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா லஞ்ச் பிரேக் முடிஞ்சுதுடா அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லுவான். பட் அப்படி பக்கத்தில் இவன் சொல்லவே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அன்கண்ட்ரோலபுளாக சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்த மாதிரி வந்து கேன்சர் செல் வளரும்போது பக்கத்தில் இருக்கிறவன் எதுவுமே சொல்லாமல் அந்த கான்டாக்ட் இன்ஹிபிஷன் நின்று போச்சு அப்படின்னா அப்போது கேன்சர் வந்து கேன் பி காஸ்ட். Devika, not really. They do have precautions for it, but yes, risk வந்து ஜாஸ்தி. Okay, that's about cancer. Now the last part of this chapter is drug abuse பசங்களா. ஸோ ட்ரக் அப்யூஸ் வந்து ரொம்ப அதிகமாக நார்காட்டிக்ஸோ ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸோ அடிக்ட் ஆகிற அளவுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் அப்யூஸ். ஸோ சம்டைம்ஸ் இட் கேன் ஹெல்ப், it can affect the nervous system, the mental health, social well-being ellame vandu it can definitely cause a lot of problems. Okay, so now if you see types of drugs we have opioids, cannabinoids and cocaine. Please remember all these categories and what they do. So, opioids வந்து morphine, heroin அந்த மாதிரியான drugs. இது வந்து drowsiness cause பண்ணும், நம்பிங் பெயின், கொஞ்சம் செடட்டிவான ஒரு எஃபெக்ட் வந்து அதுக்கு இருக்கும். ஓகே, ஸோ யூஸ்வலாக சர்ஜரிஸ்க்கு அப்புறம் கூட மார்ஃபின் வந்து இஸ் கிவன். சரியா? கெனாபினாய்ட்ஸ் பார்க்கும்போது ஆல்யோ மரிஜுவானா, ஹஷீஷ், ஷரஸ், கஞ்சா இது எல்லாமே கெனாபினாய்ட்ஸில் வரும். மெமரி அண்ட் கோஆர்டினேஷனை அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஓகே, நான் வென் யூ லுக் அட் அண்ட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் தான் அதோடைய எஃபெக்ட் இருக்கும். நான் கொக்கேன் வந்து பார்த்திங்கன்னா இஸ் அ ஹைலி அடிக்டிவான ஸ்டிம்யூலண்ட். ஸோ ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும், கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி, நம்ம கார்டியோவாஸ்குலர் கேவிட்டி, கேஸ்ட்ரிக் இன்டெஸ்டைன்ஸில் தான் தே ஹேவ் ரிசெப்டர்ஸ் அண்ட் தே வில் காஸ் ஹாலுசினேஷன்ஸ் ஆல்சோ. ஸோ தட் இஸ் அபவுட் கொக்கேன். ஓகே, நான் வென் யூ லுக் அட் த இஃபெக்ட், ஷார்ட் டேர்மாக ஒரு யூஃபோரியாவோ ரிலாக்ஸேஷனோ இருக்கிற மாதிரி இருக்கும், இன்க்ரீஸ்ட் ஹார்ட் ரேட், எனர்ஜி எல்லாம் கிடச்ச மாதிரி இருக்கும். பட் லாங் டேர்மில் லிவர் கிட்னி டேமேஜ் ஆகலாம், மென்டல் டிஸார்டர்ஸ் கேன் ஹேப்பன், ஸோ அடிக்ஷன் கேன் ஹேப்பன், தேவையில்லாமல் பிரெயின் ஷ்ரிங்கேஜ் எல்லாம் நடக்கும். இருக்கிறவே மூளை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம், இதெல்லாம் வேற போட்டு பிரெயின் ஷ்ரிங்கேஜ் ஆச்சுன்னா தேவையில்லாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கேன் ஹேப்பன், சோஷியல் ப்ராப்ளம்ஸும் கேன் ஹேப்பன். ஸோ யூ ஷுட் பி வெரி காஷியஸ் அபவுட் ட்ரக் அப்யூஸ் and if your near and dear ones are also into it, you should be able to help them. Okay, that's all with human health and disease pasangla. Any other questions here? Everyone? Okay, yes Abhishwar. So நான் முன்னாடி மேபி ஒன் ஷார்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஐ கிவன் அ டேபிள். ஓகே, எக்ஸாக்டாக என்ன ட்ரக் என்ன எஃபெக்ட் இருக்கும், என்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு. ஐ திங்க் தட் இஸ் தேர் இன் யோர் டெக்ஸ்ட் புக் ஆல்சோ. ஸோ ப்ளீஸ் ரிவைஸ் தட் டேபிள் அண்ட் தென் யூர் குட் டு கோ. Butterflies, அது வந்து see you can just go through karna, nothing conceptual in that part. Okay, just that இப்போ adolescence it is a stage where you know you need a lot of care and guidance. So அந்த மாதிரி questions, if it comes, it is your luck because ரொம்ப generalized question, you don't have a I mean you can easily find the right answer. So அதனால அதுக்கு ஒன்றும் நிறைய யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. So அதனால those are very easy. Not very much, Chris. அதுக்கான alternate compounds are there, but usually முன்னாடி வந்து it used to be used as a sedative. Okay, so that is about human health and disease pasangla. Next chapter, which is microbes in human welfare. This is a very easy peasy chapter because overall என்ன பாக்டீரியாவை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹியூமன் ஹெல்த்தில் நம்ம இதை ஹார்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம், நமக்கு என்ன டவுட் வருது, நமக்கு ஐ மீன் என்ன டிசீஸ் வருது, அது எல்லாமே நம்ம அங்கே பார்த்தோம். இந்த சாப்டர் இஸ் கோயிங் டு பி மோர் ஆஃப் வாட் பெனிஃபிட்ஸ் இட் ஹேஸ். ஓகே, கைப்புள்ள ஐ டு ஹேவ் திஸ் டவுட்னு சொல்லி தூக்க மாத்திரையை போட்டு காலங்காத்தால நீ தூங்கிட்ட. காலையில் 6 மணிலேருந்து நாங்கள் இங்கே கிளாஸ் அட்டென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதான் அப்படி கேளு கிறிஸ்து, நீங்கள் எங்கே இங்கே
ரைட். ஸோ அதனால கம்மிங் டு த சாப்டர் அகேன், ஹியூமன் ஹெல்த்தில் டிசீஸ் எப்படி காஸ் பண்ணுது, நமக்கு எப்படி ஹார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பட் இன் வெல்ஃபேரில் நமக்கு எப்படி பெனிஃபிஷியலாக இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ கம்மிங் டு த ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ், வெரி சிம்பிள் பசங்களா. நீங்கள் வந்து யூ ஜஸ்ட் ஹாவ் டு திங்க் அபவுட் என்ன ப்ராடக்ட், என்ன பாக்டீரியா, அதோட வேலை என்ன. Okay, so இவ்வளோ தான் இந்த சாப்டரே. That's all you have to think about. Okay, so let's quickly go through this. Curd, எல்லாருமே தயிர் சாப்பிட்ருப்பீங்க. பால்லேருந்து தயிர் பண்ணுறது வந்து நம்மளோட லாக்டோபாசிலஸ். அது வந்து கர்டில் மில்கில் இருக்கக்கூடிய லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன் மூலியமாக இட் இஸ் மேக்கிங் த மில்க் இன்டு கர்ட். ஓகே, தட் இஸ் ஃபார் கர்ட். அதை தவிர பிரெட்டு, எல்லாருமே பிரெட்டு சாப்பிட்ருப்பீங்க. சாக்ரோமைசிஸ் செரவேசியே, தட்ஸ் த ஈஸ்ட், பேக்கர்ஸ் ஈஸ்ட்னு சொல்லுவோம். ஆல்சோ யூஸ்ட் ஃபார் மேக்கிங் ஆல்கஹாலிக் பெவரேஜஸ். ஓகே, ஸோ இது வந்து எல்லாருமே பிரெட்டு இது பண்ணியிருப்போம். ஆல் திஸ் வைன், ஆல் யுவர் ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் வந்து இந்த ஈஸ்ட்டை வச்சு தான் ஃபர்மெண்ட் பண்ணுறோம். தென் சீஸ், எவ்ரிபடி ஹேஸ் சீன் டாம் அண்ட் ஜெர்ரி. We all know Swiss cheese, okay, which is Propionibacterium shermani or Roquefort cheese. இது எல்லாமே வந்து different kinds of bacteria, different cheeseக்கு different textures கொடுக்குறது. Okay, so cheese production, all this household food productsல நம்ம யூஸ் பண்ணுறோம் இது. Okay, then coming to your industrial products. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வி வில் ஹவ் ஆல்கஹாலிக் பெவரேஜஸ். அதே தான் சைக்ரோமைசிஸ் செரவேசியை வச்சு நம்ம பீர், வைன் மாதிரி டிஸ்டிலேஷன் இல்லாத ப்ராடக்ட்ஸும் க்ரியேட் பண்ணலாம். ஆல் யுவர் ரம், விஸ்கி, ஆல் தட் ஃபர்மெண்டட் டிஸ்டில்டு ப்ராடக்ட்ஸும் வி கேன் மேக். ஓகே, ஸோ எவ்ரிபடி knows that brewer's yeast is the same as baker's yeast. So breadக்கும் நம்ம alcoholic beveragesக்கும் it's the same organism, Saccharomyces cerevisiae. Okay, then coming to enzyme production. So aspergillus கிடையாது ஆக்சுவலாக. ஸோ என்சைம் ப்ரொடக்ஷனுக்கு பெக்டினேஸ், லைபேஸ், இது எல்லாமே வந்து ஆர் சம் என்சைம்ஸ் தட் ஆர் யூஸ்ட் இன் யோர் இது. மெயினாக ஸ்ட்ரெப்டோகைனேஸ். Okay, streptokinase is used to dissolve blood clots. So streptokinase is streptococcus அப்படிங்கிற organism. Okay pasangla, so these are very important enzymes. Then coming to antibiotic, we all know Penicillium notatum அப்படிங்கிற ஒரு ஃபங்கை வந்து பக்கத்தில் வேறு எந்த பாக்டீரியாவுமே வளர விட மாட்டேங்குது அப்படின்னு பார்த்து நம்ம அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் தான் ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக்கான பெனிசிலினை கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறமா ஸ்ட்ரெப்டோமைசின் வி ஆல்சோ ஹேவ் ஃப்ரம் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் பாக்டீரியா. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ் பிகாஸ் நம்மளோட டே டு டேல ஸோ மெனி இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் தேர் ஃபார் விச் வி நீட் தீஸ் கைண்ட் ஆஃப் ட்ரக்ஸ். ஓகே, தென் கம்மிங் டு த different kinds of chemicals. First thing, citric acid is going to be Aspergillus niger. Now lactic acid, Lactobacillus, easy. Acetic acid, Acetobacter aceti, also easy. Now Clostridium butyricum nu onnu irukku. Clostridium butyricum. Okay, butyricum idu vandu for butyric acid. This also is very commonly asked in NEET. Okay, it's there in your textbook. Okay, clear everyone? இதெல்லாம் தான் industrially important products that you need to know. Okay, then in medicine if you see antibiotics, definitely your penicillin and then streptomycin for streptomyces அதெல்லாமே இருக்கு. வேக்சின்ஸுக்கும் நம்ம மைக்ரோப்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அட்டெனுவேட்டட் வேக்சின்ஸோ இல்லை கில்டு வேக்சின்ஸோ என்ன பண்ணுறோன்னா இந்த மைக்ரோபை எடுத்து அதை வச்சு தான் நம்ம வேக்சின் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இம்யூனோ சப்ரெசன்ட் இவன் சைக்ளோஸ்போரின் அப்படிங்கிறது இஸ் கம்மிங் ஃப்ரம் sporum. So trichoderma polysporumலேருந்து we are getting this particular compound which is used for as a immunosuppressant. Transplant ஆயிருந்ததுன்னா you use this immunosuppressant as a drug. Okay, இது தவிர வந்து statins are obtained from Monascus purpureus அப்படிங்கிற மைக்ரோப். ஸோ ஸ்டாட்டின்ஸ் வந்து பிளட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்கான ஒரு ட்ரக். திஸ் ஆல்சோ யூ கேன் ரிமெம்பர். கிறிஸ் இல்லை கிறிஸ், சிட்ரிக் ஆசிட் ஃப்ரூட்ஸை வச்சு பண்ணலாம் அப்படின்னா அதை நம்ம வந்து மைக்ரோப்ஸில் சொல்ல முடியாதுல்ல கிறிஸ். அதனால வந்து நம்ம மைக்ரோப்ஸை வச்சு என்ன தயாரிக்கலாம் அப்படின்னா ஆஸ்பர்ஜிலஸ் நைஜரை வச்சு சிட்ரிக் ஆசிட் தயாரிக்கலாம்.
சரியா? Okay. Now coming to, okay, before we go to biogas production, let me talk about sewage treatment. Okay, microbes in sewage treatment. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு sewage treatmentல நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டில் இந்த குச்சி இலை தழை எதெல்லாம் சாலிட்ஸாக நம்ம பார்க்குறோமோ அதை எல்லாத்தையுமே வந்து ஃபில்ட்ரேஷன் வடிகட்டுறது, அப்படி இல்லைன்னா செடிமெண்டேஷன், அப்படியே கொஞ்ச நேரம் விட்டோம்னா அது பாட்டுக்கு அப்படியே கீழே மண்டு தட்டிடும், அப்புறமா மேலே வந்து we can remove the water இல்லையா? அதுதான் வந்து ப்ரைமரி ட்ரீட்மெண்ட். இதை வந்து செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு வரும்போது இங்கே வந்து what we have அப்படின்னா we will have some bacteria. என்ன பாக்டீரியா? ஏரோபிக்கான பாக்டீரியா. இந்த ஏரோபிக்கான பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா ஏரோபிக் பாக்டீரியா will eat or will degrade the organic matter. நம்ம இந்த தண்ணியில் இருக்கிற ஆர்கானிக் மேட்டரை ஃபுல்லாக சாப்பிடுவோம் உட்காந்து. ஏன்னா இதில் நிறைய ஆர்கானிக்கான மேட்டர் இருக்கும். அப்படிங்கிறப்ப வெரி பொல்யூட்டடான இது அப்படின்னா நிறைய ஆர்கானிக் மேட்டர் இருக்குமா, இந்த ஏரோபிக் பாக்டீரியா இந்த ஆர்கானிக் மேட்டரை பூரா சாப்பிடும். ஓகே, ஸோ சாப்பிட்டு 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 பயோலாஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டை வந்து இட் வில் டிக்ரீஸ். ஓகே, ஸோ ஒன்ஸ் திஸ் இஸ் டன் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து டெர்ஷரி ட்ரீட்மெண்ட் போகலாம். அப்படி இல்லைன்னா வந்து ரிலீஸ் இன் த வாட்டர், ரிலீஸ் இன் த ஓஷன் ஆர் ரிவர், எங்கே வேணால் நம்ம போய் அதை ரிலீஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஆர்கானிக் மேட்டரை வந்து நம்ம குறைச்சாச்சு. ஓகே, பட் இந்த ஆர்கானிக் மேட்டரை குறைக்கலை அப்படின்னா அந்த பொல்யூஷன் தான் நம்ம விடக்கூடாது. வி ஷுட் நாட் பொல்யூட் த வாட்டர் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ ஏரோபிக் பாக்டீரியாவை வச்சு நம்ம இந்த ஆர்கானிக் மேட்டரை வந்து வி வில் டிசால்வ், வி வில் ஈட் அப் இன் த வாட்டர். ஓகே, நான் அது போக இந்த ஏரோபிக் பாக்டீரியாவே இப்போ வந்து ஒரு ஃப்ளாக் மாதிரி பயங்கரமாக க்ரோ ஆச்சு அப்படின்னா அதுவே எனக்கு ஒரு குப்பையில் அதை டீக்ரேட் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் an anaerobic sludge digester. ஓகே, ஸோ இந்த ஏரோபிக் பாக்டீரியா வந்து when it will sediment that is called as activated sludge. இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ்லேருந்து இத்தினூண்டு அடுத்த பேட்சில் போட்டோன்னா அவன் திரும்பி வளர்ந்து 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 எல்லா ஆர்கானிக் மேட்டரையும் அவன் உட்காந்து சாப்பிட்டுன்னு இருப்பான். ஓகே, ஸோ இவனை எல்லாத்தையும் மொத்தமாக கூப்பிட்டு வந்து ஆனரோபிக் பாக்டீரியாவை வச்சு நான் அவனை டைஜஸ்ட் பண்ணி விட்ருவேன். ஸோ ஆஸ் அ ரிசல்ட் எனக்கு என்ன கிடைக்கும்? பயோகேஸ் கிடைக்கும். இதை நான் பிரேக் டவுன் பண்ணும்போது ஆனரோபிக் பாக்டீரியாவை வச்சு நான் இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜை பிரேக் டவுன் பண்ணும்போது ஐ கெட் பயோகேஸ். Clear pasangla? So if you look in detail into biogas, what exactly biogas is, it is nothing but methane, carbon dioxide and H2S. இது சேர்ந்தது தான் பயோகேஸ். ஸோ என்னெல்லாம் கைண்ட் ஆஃப் ஆர்கானிக்கான வேஸ்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் பெரிய ஒரு தொட்டியில் போட்டு அதில் வந்து ஸ்லரி, அதாவது டங், மாட்டு சாணமும் தண்ணியும் சேர்ந்து நான் அதில் போட்டேன் அப்படின்னா இந்த மாட்டு சாணத்தில் நிறைய மித்தானோ பாக்டீரியம் இருக்குது. ஸோ இந்த மித்தானோஜென்ஸ் ஒரு மித்தானோபாக்டீரியம் வந்து என்ன ஆகும்னா இட்ஸ் an anaerobic bacteria. இது இந்த ஆர்கானிக் வேஸ்ட்டை போய் இட் வில் சிட் அண்ட் டீகம்போஸ். ஸோ டீகம்போஸ் பண்ண 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 எனக்கு இந்த பயோகேஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக ரிலீஸ் ஆகும். இதை நான் சமைக்கிறதுக்கு, கார் ஓட்டுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். இஸ் இட் கிளியர் பசங்களா? பிஃபோர் வி கோ டு த நெக்ஸ்ட் செக்ஷன், மேம் நான் ஓகே இந்த ரிவிஷன் வீடியோ பார்த்தா எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. சி பசங்களா, இட் இஸ் நாட் அபவுட் ஹவு மச் யூ ஸ்கோர். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ இந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த லெவல் போகிறதுக்கு இட் வில் ஹெல்ப் யூ. ஏன் அப்படின்னா இஃப் யூர் ஜஸ்ட் practicing your PYQs or you're studying all the time, sometimes important points எல்லாம் உங்களுக்கு மைண்டில் நிற்காது. ஸோ in this revision video through mind maps I'm trying to brush up all the concepts so that நீங்கள் வந்து இன்னும் புரியாத கான்செப்ட்ஸ் இருந்ததுன்னா you can develop on that. If you have any doubts you can clarify and important points எல்லாமே நான் கவர் பண்ணுறதுனால டெஃபினட்டாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது you will have a clear cut ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிக்சர் ஆஃப் எது எங்கேருந்து வருது, ஓ மேம் சொன்னாங்களே அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும். சரியா? ஓகே சபீஸ்வர், அந்த ஏரோபிக் பாக்டீரியா வந்து அந்த ஆர்கானிக் மேட்டரில் சாப்பிட்டு சாப்பிட்டு வளரும்னு சொன்னேன்ல. ஸோ வளரும் போது இட் வில் பிகம் லைக் குட்டி குட்டி மாஸ் விச் இஸ் கால்ட் அஸ் ஃப்ளாக்ஸ்.
Okay, so in the bacteria வந்து along with some fungal mycelium எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுற மெஷ் லைக்கான ஒரு ஃப்ளாக் தான் வந்து will grow and grow and grow and will eat all the organic matter inside. Okay. Alright, so that biogas is done. The last part of this chapter is biofertilizers and biopesticides. Okay, so biofertilizer and pesticides in solarcha. First thing is biofertilizers pasangla. நம்ம தனியா வெளியிலேருந்து உரம் போடுறதுனால சாயிலோட குவாலிட்டி வந்து போகுது. அதே மாதிரி இஸ் நாட் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த பிளான்ட் அண்ட் த என்வாயர்மெண்ட். ஸோ பயோஃபர்டிலைசர்ஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னா பாக்டீரியாவை யூஸ் பண்ணியே நைட்ரஜனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உதாரணத்துக்கு வந்து ஆஸ் அ ரைசோபியம் வந்து வில் லிவ் இன்சைட் த ரூட். ஓகே, சிம்பயோட்டிக்காக ரூட்குள்ளேயே வாழ்ந்து அது நைட்ரோஜனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்படி இல்லைனா ஃப்ரீ லிவிங்கான அசோட்டோபாக்டர் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். சைனோபாக்டீரியா லைக் ஆனாபெனா நாஸ்டாக் கூட இட் வில் ஃபிக்ஸ் த நைட்ரோஜன் அண்ட் கிவ். ஃபங்கஸில் வந்து தேர் இஸ் அ ஜீனஸ் கால்ட் குளோமஸ். அது வந்து ஃபாஸ்பரஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும் பிளான்ட்டுக்கு. பதிலுக்கு பிளான்ட் வந்து அதுக்கு சாப்பாடு கொடுத்துரும், அவ்வளோதான். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துப்பாங்க. ஸோ யூ கேன் யூஸ் பயோஃபர்டிலைசர்ஸ், மைக்ரோப்ஸை வந்து பயோஃபர்டிலைசராக கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் த லாஸ்ட் கேட்டகரி இஸ் பயோபெஸ்டிசைட். ஸோ வேறு நம்ம வந்து தேவையில்லாமல் ஒரு பெஸ்டிசைட் யூஸ் பண்ணுறதுனால பெஸ்டிசைட் ரெசிஸ்டண்ட்டான வெரைட்டியை நாமளே உருவாக்குறோம். ஸோ அதுக்கு பெட்டர் வந்து இப்போ பயோபெஸ்டிசைட்லாம் யூஸ் பண்ணோன்னா இப்போ பிடி டாக்ஸின், பிடி வந்து இஸ் ஆக்சுவலி பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். இதனோட ஒரு டாக்ஸினை வந்து இஃப் ஐ ஸ்ப்ரே ஆன் டு த பிளான்ட்ஸ், அது வந்து அந்த பூச்சியோட ஆல்கலைன் கட்டில் போய் ஓட்ட போட்டு பூச்சியை கொண்டுடும். பட் நமக்கு ஏதாவது ஆகுமா? எதுவுமே ஆகாது. ஸோ ஈஸியாக வி கேன் யூஸ் தட் டாக்ஸிக் ஃபார் ஸ்பீஷீஸ் ஸ்பெசிஃபிக்கான ஒரு சில இதுக்கு ஸ்பீஷீஸ் ஸ்பெசிஃபிக்கான பெஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஐ கேன் யூஸ் தட். இல்லை ட்ரைகோடர்மா மாதிரியான ஃபங்கஸ் ஆல்சோ இஸ் அ பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் தான் அகேன்ஸ்ட் ஒரு சில ஃபங்கல் பேத்தோஜன்ஸ் ஃபார் த பிளான்ட் ரூட்ஸ். கிளியர் எவ்ரி ஒன்? இஸ் இட் கிளியர் டு யூ? அவ்வளோதான். மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் இஸ் ஓவர். எனி கொஸ்டின்ஸ் யூ ஆல் ஹேவ் so far? Any questions you all have so far, pasangla? Shall we go to the next chapter? அவ்வளோதான். பயோடெக்னாலஜி அப்புறம் ஈகாலஜி finished. Okay, clear everyone? Okay, let's continue. Any questions so far here? Clear ma'am? Sumia, Banu, Nitish, Sabishwar, all good? இதோட நம்ம இந்த யூனிட்டும் முடிஞ்சது. மொத்தம் 3 யூனிட்டை நம்ம சூப்பராக முடிச்சிட்டோம் பசங்களா. லெட்ஸ் த்ரோ சம் ஸ்டார்ஸ். வெரி நைஸ், சூப்பர். ஸோ லெட்ஸ் மூவ் இன் டு பயோடெக்னாலஜி. பிஃபோர் ஐ கோ இன் டு பயோடெக்னாலஜி, எனி கொஸ்டின்ஸ் ஹியர்? ஸோ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பயோடெக்னாலஜி ஆல்சோ இஸ் a very very சிம்பிளான ஒரு சாப்டர். ஜஸ்ட் தட் there are certain things you have to remember in terms of கான்செப்சுவலி எப்படி இது நடக்குதுங்கிற அந்த அவுட் ஃப்ரேம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா ஈஸியாக யூ கேன் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பயோடெக்னாலஜினா என்ன? பயாலஜி, அதாவது கோர் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மாதிரியான இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி டெக்னாலஜிக்கலாக அதை நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பயோடெக்னாலஜி. ஓகே, ஸோ மெயினாக ஜெனட்டிக் இன்ஜினியரிங் என்னது? நம்ம டிசைரபிளான ட்ரேட்ஸை ஜீன் லெவலில் மாடிஃபை பண்ணலாம். அண்ட் அந்த மாடிஃபை பண்ண ஒரு சில ஜீன்ஸை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம மாஸ் ஸ்கேலில் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கலாம். ஸோ அதுதான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அண்ட் பயோ ப்ராசஸ் இன்ஜினியரிங். இஸ் இட் கிளியர் டு எவ்ரிபடி? எஸ், ஸோ தட் இஸ் அபவுட் யோர் பயோடெக்னாலஜியோட கோர் ப்ராசஸஸ். இப்போ என்ன டூல்ஸை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெரி சிம்பிள் பசங்களா, எனக்கு இங்கே வந்து ஒரு ஜீன் இருக்குது. பட் அந்த ஜீனை யூஸ்வலாக நான் வந்து யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஒரு ஆர்கானிசம் இருக்குது, இவனை நான் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம். அப்போது இவன் இந்த ஜீனை எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தான்னா எவ்வளோ நல்லா இருக்கும்? அவ்வளோதான் பயோடெக்னாலஜிங்கிறது. ஸோ எனக்கு தேவையான இந்த டிசைர்ட் ஜீனை எடுத்து இவனுக்குள்ளே நான் போடுறது எப்படி? இதுதான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. சரியா? ஸோ சிம்பிள் ஆஸ் தேட். இப்போ இங்கேருந்து வெட்டி நான் இங்கே போடணும்னு சொல்கிறேன். அப்போ வெட்டத்துக்கு எனக்கு கத்திரிக்கோல் வேணும். ஸோ ஒரு மாலிகுலர் லெவலில் கத்திரிக்கோளுங்கிறது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ஓகே, ஸோ இவனோட வேலை என்ன? ஸ்பெசிஃபிக்கான சீக்வென்ஸில் போய் கட் பண்ணுவான்.
ஸோ இப்போது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்னு சொல்லும்போது தே கட் த நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏ ஒரு ஆர்என்ஏ. ஸோ இந்த நியூக்ளிக் ஆசிடை கட் பண்ணும்போது நியூக்ளிக் ஆசிடுக்கு உள்ளே கட் பண்ணால் அப்படின்னா அது எண்டோநியூக்ளியஸ். இதையே வெளியில் எண்ட்ஸில் மட்டும்தான் கட் பண்ணுவான் அப்படின்னா எக்ஸோநியூக்ளியஸ். ஓகே, இஸ் தட் கிளியர்? நான் இந்த ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை வந்து கட் பண்ணுற அந்த ஸ்பெசிஃபிக்கான சீக்வன்ஸ் வந்து வில் ஆல்வேஸ் பி அ பாலண்ட்ரோம். அதாவது டிஎன்ஏ 2 ஸ்ட்ராண்ட் இருக்கா, ஸோ இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் படிக்கிற சீக்வன்ஸ் தான் அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் படிக்கிற சீக்வன்ஸாகவும் இருக்கும். ஸோ இந்த செக்ஷன் தான் வி கால் அஸ் அ பாலண்ட்ரோமிக் சீக்வன்ஸ். அண்ட் இந்த மாதிரி ஒரு ரெக்கக்னிஷன் சீக்வன்ஸில் தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் போய் கட் பண்ணும். நான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமுக்கு பேர் வைக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ECOR1 அப்படின்னு பேர் வச்சேன்னா E is the genus, Co is the species, R is the strain. இது வந்து டிஸ்கவரியோட ஆர்டர் 1 2 3 4 அப்படிங்கிறது. ஸோ டிஸ்கவரி ஆர்டர். ஓகே, தட்ஸ் ஆல். அப்படி தான் பேர் வைப்பேன் நான். கிளியரா பசங்களா? ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டூல் தட் வி நீட், விச் இஸ் அ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். செகண்ட் திங் வந்து லைகேஸ். நான் இங்கேருந்து கட் பண்ணேன்னு சொன்னேன், அப்போ இங்கே வந்து நான் ஒட்ட வைக்கணும்ல, அப்போ அந்த ஒட்ட வைக்கிறதுக்கான க்ளூ யார்? இட் இஸ் த லைகேஸ். ஸோ டிஎன்ஏ லைகேஸ் வந்து இஸ் அ இம்பார்ட்டன்ட் டூல். ரெண்டாவது வந்து குளோனிங் வெக்டர். யார் குளோனிங் வெக்டர் அப்படின்னா, என்கிட்ட இந்த ஆர்கானிசமில் ஒரு குட்டி ஜீன் இருக்குது, இவனை நான் ஈஸியாக யூஸ் பண்ணலாம், இவன் தான் என்னோட ஹோஸ்ட். பிகாஸ் இவன் தான் இந்த ஜீனை வச்சு எனக்கு அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி கொடுக்க போகிறான். ஸோ இவன் தான் என்னோடய ஹோஸ்ட். பட் இந்த ஜீனை நான் எப்படி இந்த ஹோஸ்ட்குள்ளே போவேன்? இதை தூக்கிட்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு வெஹிக்கிள் வேணும்ல, அதுதான் ஒரு வெக்டர். ஓகே, ஸோ அந்த வெக்டராக நான் யாரை யூஸ் பண்ணலாம்? ஒரு சில பாக்டீரியோஃபாஜை யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஒரு சில எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ யூஸ் பண்ணலாம், விச் இஸ் நோன் ஆஸ் பிளாஸ்மிட்ஸ். ஸோ பாக்டீரியல் செல்ஸில் சின்ன சர்க்குலர் டிஎன்ஏ குரோமோசோமாக இல்லாத, மெயின் குரோமோசோமல் டிஎன்ஏல இல்லாத தனியாக இருக்கிற ஒரு சில எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ இருக்கும், விச் இஸ் த பிளாஸ்மிட். ஸோ நான் அவனை யூஸ் பண்ணலாம் ஆஸ் மை வெக்டர். ஸோ ஒரு நல்ல வெக்டராக இருக்கணும்னா அவனுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் திங், ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கணும். ஏன்னா நான் ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருந்தால் தானே என்னோடய ஹோஸ்ட்குள்ளே போய் அவன் ரெப்ளிகேட் ஆக முடியும். ஸோ கண்டிப்பாக ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கணும். தென் செலக்டபிள் மார்க்கர்ஸ் இருக்கணும். இப்போ இதுதான் என்னோடய ஜீன், நான் அந்த வெஹிக்கலான வெக்டரில் போட்டாச்சு, வெக்டரை தூக்கி ஹோஸ்ட்டுக்குள்ளே போட்டாச்சுன்னு நான் சொல்கிறேன். பட் நான் சொன்னதுக்கப்புறமா how will I know இந்த ஹோஸ்ட்டில் நான் கேட்ட ஜீன் இருக்கா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான், டிரான்ஸ்ஃபர்மெண்ட்டாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் I have selectable markers. Okay, so how they function I will tell you when I'm talking about the process. சரியா? So once the selectable markers are also there, எனக்கு ஆப்வியஸ்லி நான் இங்கேருந்து கட் பண்ணி இங்கே அட்டாச் பண்ணணும் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்கான சைட் இருக்கணும், அப்போ தானே நான் கட்டே பண்ண முடியும். ரைட்? ஸோ கிளியர்லி ஐ நீட் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த எல்லா ஃபீச்சருமே இருந்ததுன்னா ஓகே, இவன் ஒரு நல்ல வெக்டர் அப்படின்னு சொல்லி நான் அவனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ இந்த வெக்டரை வந்து ஓகே நான் யூஸ் பண்ணியாச்சு, இவனை அந்த ஜீன் மேலே போட்டாச்சு. இப்போ இவனை நான் அந்த ஹோஸ்ட்குள்ளே போடணும் அப்படின்னா அந்த ஹோஸ்ட் வந்து இவனை எடுத்துக்கிறதுக்கு முதல்ல தயாராக இருக்கணும். ஓகே, ஸோ இவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னா தட்ஸ் வாட் ஐ கால் அஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன். பட் இவனை எடுத்துக்க வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம்? சும்மா மயிலே இறகு போடுன்னா போட மாட்டான். ஸோ வாட் ஷுட் ஐ டூ? ஷாக் கொடுத்து இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால் அப்படியே முழிங்கணும், வேறு வழி இல்லை. ஸோ ஐ கேன் கிவ் எலக்ட்ரிக் ஷாக் விச் இஸ் எலக்ட்ரோபோரேஷன், ஆர் ஐ கேன் யூஸ் சம் பைவலண்டான அயன்ஸ். ஸோ பைவலண்ட் அயன்ஸ் லைக் கால்சியம் 2+ போட்டு அப்படியே கால்சியம் 2+ போகிற கேப்பில் இதையும் சேர்த்து நான் போட்டுடலாம். ஆர் ஐ கேன் கிவ் அ ஹீட் ஷாக். வாட் இஸ் ஹீட் ஷாக்? ஃபஸ்ட்டு அவனை நல்ல 0 டிகிரியில் சில்லுன்னு வச்சுட்டு அப்படியே ஒரு 40 டிகிரிக்கு வச்சுட்டு திருப்பி 0 டிகிரி கொண்டு வந்தால் என்னடா ஆச்சிங்க அப்படின்னு ஒரு ஷாக் ஆவான்ல, அந்த ஷாக்கில் அப்படியே உள்ள தள்ளி விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஐ கேன் யூஸ் அ ஜீன் கன் மெத்தட். மெயினாக இது வந்து பிளான்ட்ஸுக்கு தான். அப்படியே டிஎன்ஏ வந்து கோல்டு மேலேயோ இல்லை டங்ஸ்டன் மேலேயோ கோட் பண்ணி ஷூட் பண்ணி விட்டேன்னா புல்லட் மாதிரி உள்ளே போய்க்கும். அது வந்து பிளான்ட் செல்லுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஐ கேன் ஹாவ் அ மைக்ரோ இன்ஜெக்ஷன். ஸோ மைக்ரோ இன்ஜெக்ஷன் டெக்னிக் வந்து இஸ் ஓன்லி யூஸ்ஃபுல் இன் அனிமல்ஸ்.
for animal cells. Got it everybody? ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா தாராளமாக நான் என்னோட டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியை பண்ணலாம். ஸோ எப்படி ஐ கோ அபவுட் த டெக்னாலஜி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஐ ஹவ் டு ஐசோலேட் த டிஎன்ஏ. எனக்கு வந்து ஒரு டிஎன்ஏ பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லிட்டேன்ல, இப்போ எனக்கு இந்த ஜீன் வேணும் அவங்ககிட்டேருந்துன்னு நான் சொல்லியாச்சு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஹியூமன் மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரோட்டீன், ஹியூமன் மில்கோட ப்ரோட்டீன் வந்து எனக்கு வேணும், அதுதான் நான் வந்து இந்த மாடு ப்ரொடியூஸ் பண்ணுற மில்கில் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இப்போ இந்த ஜீன் எனக்கு பிடிச்சிருக்கு, இல்லை இப்போ இன்சுலின்ங்கிற ஹார்மோன், இந்த ஹார்மோன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ஜீனை முதல்ல நான் வெளியே எடுக்கணும். எப்படி வெளியில் எடுப்பேன் அப்படின்னா அதுதான் ஸ்டெப் 1, ஐசோலேஷன். ஸோ செல் லைசிஸ் யூஸ் பண்ணி என்சைமை போட்டு நல்லா இந்த செல்லை உடச்சிட்டு, ஸோ எப்படி செல்லை உடைப்பேன், கைட்டன் இஸ் த செல் வால் இன் ஃபங்கை, ஸோ கைட்டனேஸ் ஊற்றலாம், இல்லை பிளான்ட்ஸில் செல்யூலோஸ் இருக்கும் ஸோ செல்யூலேஸ் போடலாம், இல்லை லைசோசைம் போடலாம். போட்டு ஐ வில் பிரேக் த செல், டேக் அவுட் த டிஎன்ஏ. ஓகே, எப்படி சில்டு எத்தனால் யூஸ் பண்ணி சென்ட்ரிஃபிகேஷன்லாம் பண்ணிவிட்டு சில்டு எத்தனால் யூஸ் பண்ணேன்னா எனக்கு இந்த டிஎன்ஏ அழகாக ஸ்பூல் ஆகி வரும். வந்து இந்த டிஎன்ஏ நான் என்ன பண்ணுவேன், இந்த என்டையர் டிஎன்ஏல எனக்கு தேவையான ஜீன் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐ வில் கட் இட் வித் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். ஓகே, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை யூஸ் பண்ணி டகடகடன்னு கட் பண்ணி விட்டேன்னா குட்டி குட்டி பீஸாக எனக்கு நிறைய கிடச்சிரும். கரெக்டாக? நான் இந்த பீஸை வந்து வாட் ஐ ஹாவ் டு டூ, ஐ ஹாவ் டு செப்பரேட். ஓகே, ஸோ ஜெல் எலக்ட்ரோஃபாரசிஸ் மூலியமாக ஐ வில் செப்பரேட் அண்ட் அனலைஸ் த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட். ஸோ என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் போடும்பொழுது அகரோஸ் ஜெல்லில் போட்டேன் அப்படின்னா இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் டிஎன்ஏ எல்லாம் பாசிட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரோட நோக்கி ஓடி போயிடும். ஸோ சைஸ் வாரியாக ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக நகரும், லார்ஜ் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஸ்லோவாக நகரும். ஸோ அப்போது இந்த ஃப்ராக்மெண்ட்ஸை வந்து நகர்ந்து முடித்ததுக்கப்புறமா எத்தீடியம் புரோமைடு மாதிரி கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி யூவி ரேடியேஷனில் பார்த்தேன்னா அழகாக எல்லோ கலரில் ஆரேஞ்ச் கலரில் பிரைட்டான பேண்ட்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ அந்த பேண்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு தேவையான ஒரு ஜீன் செக்மெண்ட் எது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுற செக்மெண்ட், இல்லை இந்த ஒரு ப்ராடக்ட், இந்த ஒரு மாலிக்யூல் ப்ரொடியூஸ் பண்ணுற செக்மெண்ட் எதுங்கிறத கரெக்டாக எடுத்து ஐ கேன் டேக் இட் அவுட். ஓகே, ஸோ எல்யூஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலியமாக ஐ கேன் டேக் இட் அவுட் பை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஎன்ஏ கட் பண்ணி நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படிங்கிறத இந்த குட்டி ஃப்ராக்மெண்ட்டை எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஃப்ராக்மெண்ட் ஓகே இத்தினூண்டு ஃப்ராக்மெண்ட்டாக இருக்கே அப்படிங்கிறத ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு ஐ கேன் டேக் இட் த்ரூ பிசிஆர், அதாவது பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஸோ இத்தினூண்டு இருக்குது மேம், எப்படி மேம் இந்த ஃப்ராக்மெண்ட் எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தான் வந்து வி ஆர் ஆம்ப்ளிஃபையிங் இட் யூஸிங் த PCR. Okay, so how we will amplify it using PCR? If you see here, யூஸ்வலாக எனக்கு இருக்கிற டிஎன்ஏ வந்து இந்த ஃப்ராக்மெண்ட் அப்படின்னா அந்த டிஎன்ஏயை ஃபஸ்ட்டு நான் பிரிச்சுருவேன். எப்படி பிரிப்பேன், ஹை டெம்பரேச்சர் போட்டேன் அப்படின்னா என்னோடய ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து பிரிஞ்சிடும். பிகாஸ் 3D கன்ஃபர்மேஷன் வில் பி லாஸ்ட், என்னோட ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து பிரிஞ்சிடும். ஒன்ஸ் இட் இஸ் பிரிஞ்சிஃபைட் ஐ வில் ஆட் அ ப்ரைமர் டு இட். ஸோ அந்த ப்ரைமர் ஆட் பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் அனீலிங் அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் ஸ்டார்டிங் ட்ரபிள் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டீனேச்சர் பண்ணி ஸ்ட்ராண்டை பிரித்தாச்சு, ப்ரைமரும் போட்டாச்சு. ப்ரைமரை போட்டுட்டு என்ன இலாங்கேட் பண்ண வேண்டியது தான் பாக்கி. ஸோ இலாங்கேட் பண்ணுறேன் அப்படின்றப்ப இதுக்கான என்சைம் வந்து நம்ம பாடியில் இருக்கிற என்சைமை நம்ம யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம இந்த என்சைம்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு மேலே செத்துரும். ஓகே, ஸோ அந்த என்சைம் ஒர்க் பண்ணணும்னா இதே மாதிரி ஹை டெம்பரேச்சரில் உயிர் வாழ்கிற அந்த ஆர்கானிசம் கிட்டேருந்து தான் நான் எடுக்க முடியும். ஸோ இஃப் யூ see here, Thermus aquaticus அப்படிங்கிற பாக்டீரியாவிலேருந்து டாக் பாலிமரேஸ், Thermus aquaticus-ஓட பாலிமரேஸ், ஸோ டாக் பாலிமரேஸை நான் யூஸ் பண்ணேன்னா இந்த டெம்பரேச்சரில் என்னால் இட் கேன் சிந்தசைஸ் த நியூ டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ். ஓகே, ஸோ சிம்பிள், denature it, put the primer, anneal it. After annealing 5' to 3' directionல put the polymerase, it will elongate. ஸோ இப்படி நான் ஒரு சைக்கிள் முடித்தேன்னா கிட்டத்தட்ட 1 billion times என்னோட இந்த ஃப்ராக்மெண்ட் வந்து ஆம்ப்ளிஃபை ஆகிடும். ஸோ ஆம்ப்ளிஃபை ஆகிடுச்சுன்னா நிறைய ஃப்ராக்மெண்ட்ஸ் என்கிட்ட இருக்கும். அண்டர்ஸ்டுட் பசங்களா? ஸோ லெட்ஸ் கோ பேக் டு திஸ் ப்ராசஸ். நான் வந்து டிஎன்ஏ எடுத்தாச்சு, அதை கட் பண்ணியாச்சு, அது ஜெல் எலக்ட்ரோஃபாரசிஸில் பிரித்தாச்சு.
பிரிச்சதுக்கு அப்புறமா இந்த எனக்கு பிடிச்ச டிஎன்ஏயை இப்போ ஒரு வெஹிக்கிள் மேலே உட்காத்துரும், விச் இஸ் த வெக்டர் இல்லையா. ஸோ டிஎன்ஏ லைகேஸை யூஸ் பண்ணி என்னோட இந்த ஒரு பிளாஸ்மிட் வெக்டரில் வந்து நான் போட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு புது டிஎன்ஏயை நான் தயாரிச்சிட்டேன் இல்லையா. திஸ் இஸ் கால்ட் ஆஸ் த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. Clear? Now once I have the recombinant DNA, இதை வந்து இப்போ நான் ஒரு ஹோஸ்ட்டுக்குள்ளே போட போகிறேன். ஸோ இந்த ஹோஸ்ட்டை கம்பீட்டண்ட்டான ஹோஸ்ட்டுக்குள்ளே எப்படி போடுவேன்? லைக் ஐ டோல்ட் யூ இல்லையா, எலக்ட்ரோபோரேஷன் மூலயமா இல்லை ஷாக் கொடுத்து, ஹீட் ஷாக் கொடுத்து, அயன்ஸை யூஸ் பண்ணி, இல்லைனா ஜீன் கன் யூஸ் பண்ணி, மைக்ரோ இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணி somehow I will transform it into the host. Okay. Now is the question of நிஜமாவே இவன் என்னுடைய செல்லை எடுத்துக்கிட்டானா இல்லையா. நான் ஜீனை எடுத்தாச்சு, அவனை வெக்டர் மேலே உட்காத்தியாச்சு, வெக்டரை ஹோஸ்ட்டுக்குள்ளே போட்டாச்சு. பட் இவன் போட்டானா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? அதுக்காக தான் I have to do some selection. What selection? Now when I have selectable markers, அதை வச்சு நான் செலக்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ PBR 322 structure is there in your textbook பசங்களா. Please see the structure. Please see where what regions are there, எங்கே ORI இருக்குது, எங்கே cleavageக்கான sites இருக்குது, restriction sites என்னெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ இஃப் யூ லுக் அட் PBR 322, ஒரு ஆம்பசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இருக்குது, ஒரு டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இருக்குது. கரெக்டாக? இது ரெண்டுமே எது மேலே இருக்குது? PBR 322 அப்படிங்கிற இந்த வெஹிக்கிள், இந்த வெக்டர் மேலே இருக்குது. இப்போ நார்மலான ஒரு ஈக்குவலை எடுத்தீங்க அப்படின்னா இவனுக்கு ரெண்டு ரெசிஸ்டன்ஸுமே கிடையாது. கரெக்ட்? ஸோ ரெண்டு இதுமே கிடையாது அப்படின்னா எஸ் கிறிஸ், ஐம் கம்மிங் டு தட். ஓகே, ஸோ நார்மல் ஈக்குவலைக்கு எந்த ரெசிஸ்டன்ஸுமே கிடையாது. நவ் when I look at ampicillin and tetracycline, எனக்கு தேவையான ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் நான் எங்கே வந்து என்னோடய ஜீனை கட் பண்ணி சொருகினேனோ அந்த சைட் எங்கே இருக்குது? டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற அந்த ரீஜனில் இருக்குது. இப்போ என்னோடய ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கட் பண்ணி என்னோடய புது ஜீன் அங்கே நடுவில் வந்துருச்சு அப்படின்னா இந்த டெட்ராசைக்ளினுக்குன்னு இருந்த அந்த ஜீன் வந்து உடஞ்சி போச்சு. கரெக்டா? ஸோ இது உடஞ்சி போனதுனால இனிமே எனக்கு டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. அண்டர்ஸ்டுட்? ஸோ நான் எப்படி ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பேன் அப்படின்னா ஆம்பசிலின் ரெசிஸ்டன்ஸ், ஆம்பசிலினை முதல்ல போட்டுருவேன், போட்டு அதில் பிளேட் பண்ணுவேன். இப்போது ஈக்குவலை இந்த வெக்டரை முதல்ல உள்வாங்கவே இல்லை அப்படின்னா அவன் எப்படியோ சேர்த்துருவான். பிகாஸ் அவனுக்கு எந்த ரெசிஸ்டன்ஸுமே கிடையாது. நான் ஆம்பசிலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன? இந்த வெக்டர் அவனுக்குள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம். நான் இப்போ போன அந்த ஈக்குவலைட்டை என்னோட ஜீன் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும்? I will again transfer it and plate it on the tetracycline. இப்போ எந்த காலனிலாம் ஆம்பசிலினில் உயிர் வாழ்ந்தது ஆனால் டெட்ராசைக்ளினில் செத்து போச்சு அப்படின்னு பார்க்குறேனோ அந்த காலனியெல்லாம் தான் வந்து இட் ஹேஸ் மை gene of interest. பிகாஸ் நான் என்னோட ஜீனை இன்சர்ட் பண்ணதுனால அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கான ஜீன் வந்து இன்ஆக்டிவேட் ஆயிடுச்சு. திஸ் இஸ் கால்ட் as insertional inactivation. Is it clear to you everyone? Is it clear everybody? ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரெசிஸ்டன்ஸ் ஜீன்ஸை வச்சு என்னோட இன்சர்ஷன் இன்ஆக்டிவேஷனை வச்சு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இஃப் ஆர் நாட் என்னுடைய வெக்டர் உள்ளே போயிருக்கா இல்லையா, போன வெக்டர் வந்து இஸ் மை ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தேர் ஆர் நாட் அப்படிங்கிறது எல்லாமே ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் திஸ். இஸ் இட் கிளியர்? சூப்பர். நான் இது வந்து இட்ஸ் வெரி டீடியஸான ஒரு டெக்னிக். பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு ஆம்பசிலினில் பிளேட் பண்ணணும், அதுக்கப்புறம் டெட்ராசைக்ளினில் பிளேட் பண்ணணும், அப்புறம் எவன் செத்து போனான்னு பார்க்கணும், அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் பிளேட்லேருந்து போய் அந்த காலனிஸ் எடுத்துகிட்டு வரணும்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அப்படிங்கிறதுனால தான் இப்போல்லாம் குரோமோஜினிக்கான ஒரு சப்ஸ்ட்ரேட்டை நான் யூஸ் பண்ணுறேன். என்ன அப்படின்னா இப்போ என்னோட வெக்டரில் வந்து ஐ வில் ஹாவ் அ சிங்கிள் ஜீன். ஃபார் எக்ஸாம்பிள் பீட்டா கலக்டோசைடேஸ் என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீன். இது இருக்கிற வெக்டரை நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை என்னோட ஜீனை இன்சர்ட் பண்ணலை அப்படின்னா நார்மலாக அந்த ஜீன் இருக்குது, பீட்டா கலக்டோசைடேஸ் என்சைம் வந்துடும். ஓகே, பட் என்னோட ஜீனை நான் இன்சர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன். ஸோ பீட்டா கலக்டோசைடேஸ் என்சைம் இருக்காது. Got it? So when I plate it on the media, ஒரு குரோமோஜெனிக் சப்ஸ்டன்ஸ் நான் யூஸ் பண்ணும்போது இந்த என்சைம் பட்டாலே அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ளூ ஆகிடும்.
அப்போது யாரெல்லாம் ப்ளூ கலர் காலனிஸாக வராலோ அங்கெல்லாம் என்சைம் ஃபுல்லாக ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போது என்னோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உள்ளே போகவே இல்லை. எந்த காலனியெல்லாம் ஒயிட் கலராக இருக்கோ அப்போ அவங்கிட்ட என்னோட ஜீன் இருக்குது, அதனால தான் இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன்னால என்சைம் வரலை அப்படின்னு சொல்லி ஒயிட் கலர் காலனிஸை எடுத்து ஐ கேன் யூஸ் ஃபார் மை ஃபர்தர் யூசேஜ். Got it பசங்களா? So this is how you will select the recombinant cells. Now either ஜீனை வெட்டி எடுத்து அந்த ஃப்ராக்மெண்ட்டை, அப்படி இல்லைன்னா ஃப்ராக்மெண்ட்டை வெக்டரில் ஒட்டினதுக்கப்புறமா, இல்லை ஒட்டினதுக்கப்புறமா எடுத்து அதை ஹோஸ்ட்டில் போடுறதுக்கு முன்னாடி எந்த கட்டத்தில் வேணால் நான் பிசிஆர் பண்ணி என்னோடய ஜீனை வந்து நான் டிஎன்ஏயை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் வரணுங்கிறது கிடையாது, எங்கே வேணால் ஐ கேன் யூட்டிலைஸ் த பிசிஆர். ஓகே, clear? So once the insertion of என்னோட இந்த recombinant DNA ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி transformant எல்லாம் நான் choose பண்ணி from here when I see that okay recombinant DNA hostல போயாச்சுன்னு தெரிஞ்சதுன்னா இப்போ நான் என்ன பண்ணணும், அவனை அழகாக பயோ வெசலில் உட்கார வச்சு அவனுக்கு நல்ல தேவையான ஆக்சிஜன், தேவையான டெம்பரேச்சர், பிஹெச் எல்லாத்தையும் கொடுத்து வாட் ஐ ஷுட் டூ, லெட் ஹிம் எக்ஸ்பிரஸ். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பெரிய பெரிய பயோ வெசல்ஸ் தான் ஃபர்மெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஃபர்மெண்டர்ஸ் ஆர் வி கேன் ஆல்சோ கால் தெம் as பயோரியாக்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த பயோரியாக்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆப்டிமமான கண்டிஷன் வைக்கிறதுக்கான எல்லா செட்டிங்ஸுமே இருக்கும் அதில். ஓகே, ஸோ நம்ம வந்து கல்ச்சர் வந்து அப்பப்போ வந்து பேட்ச்சில் வந்து வி கேன் கண்டினியூஸ் பேட்ச் ஃபர்மெண்டேஷன் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே வி கேன் ஆட் மீடியா அப்படியே ஆட் பண்ணி அவனை வளர வச்சுக்கிட்டே இருக்கலாம், அவன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஓகே, ஸோ நல்ல ஹோஸ்ட்டு வந்து நல்ல சோஃபா செட்லாம் போட்டு ஏசியெல்லாம் போட்டு ஜாலியாக நீ பாட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுப்பா அப்படின்னு விட்டோம் அப்படின்னா அவன் பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருப்பான். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் திங். நம்ம சாம்பிளிங் போர்ட்ஸ் மூலியமாக வி கேன் செக் இஃப் அவர் சாம்பிள் இஸ் கோயிங் வெல் ஆர் நாட், இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். நான் பயோரியாக்டர்லேயே பசங்களா நார்மலாக ஸ்டர்ட் டேங்க் பயோரியாக்டர் தான் நம்ம வந்து காமனாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதில் சிம்பிள் ஸ்டர்ட் டேங்க் இருக்குது, இல்லை ஸ்பார்ஜ்ட் ஸ்டர் டேங்க் இருக்குது. சிம்பிள்னால் ஒன்றுமே இல்லை, நார்மல் மிக்ஸி மாதிரி அது அடிச்சுக்கிட்டே இருக்கும், எல்லா மீடியமும் மிக்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், ஃபோம் வராமல் பார்த்துக்கும். ஸோ எவ்ரி திங் வில் பி மிக்ஸ்ட் அண்ட் திஸ் ஃபெலோ வில் கீப் க்ரோயிங் அண்ட் கீப் எக்ஸ்பிரஸிங் த ப்ரோட்டீன்ஸ். ஓகே, தென் வென் யூ லுக் அட் த ஸ்பார்ஜ் ஸ்டர் டேங்க், இதில் வந்து மிக்ஸி மாதிரி இல்லாமல் காற்று விட்டு அந்த பபிள்ஸ் வந்து வில் கீப் ரொட்டேட்டிங் த மீடியா. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் மை கல்ச்சர் வில் கீப் க்ரோயிங். Understood? So now once all the expression and everything is over, I have to now isolate the product. இவன் ப்ரொடியூஸ் பண்ணது ஓகே, இட் இஸ் ஆல் இன் த மீடியா. அதை வந்து க்ளீனாக ஐசோலேட் பண்ணி எல்லாம் ப்யூரிஃபை பண்ணி அதை வந்து அழகாக ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணணும், கிளினிக்கல் ட்ரையல் பண்ணணும், என்ன பண்ணணுமோ பண்ணி அதை வந்து ஒரு ப்ராடக்டாக நான் என்னோட மார்க்கெட்டில் கொண்டு போகிறது தான் லாஸ்ட் ஸ்டெப்பான டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். இஸ் இட் கிளியர் பசங்களா? எனி கொஸ்டின் so far? Origin of replication means எங்க replication originate ஆகுதோ அதான் origin of replication. Okay? இல்ல கலை. Now coming to it சாருமதி. Okay? Is that okay? Clear பசங்களா? அவ்வளோதான், முடிஞ்சது. நம்ம entire principles and process of biotechnology is over. Any questions here? Or shall I move on to applications, everyone? Clear? Everybody? Very nice. Butterflies. Motishwaran, Archana. Okay. All clear to everybody? Great. Okay. So coming to application. So application actually பார்த்தீங்கன்னா agriculture, medicine, industry, environment எங்க வேணா வந்து நான் அதை யூட்டிலைஸ் பண்ணலாம். ஓகேயா? ஸோ தேட் இஸ் வேர் ஐ கேன் யூஸ் பயோடெக்னாலஜி. எங்கே வேணால் ஐ கேன் மேக், எனக்கு வந்து எங்கே ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுதோ அங்கே எங்கே வேணால் நான் வந்து இதை யூஸ் பண்ண முடியும் என்னால். ஸோ ஃபர்ஸ்ட்லி கம்மிங் டு த ரெட் பயோடெக்னாலஜி. ஓகே, நான் இதுக்கு பார்த்து முன்னாடி லெட் மீ கோ டு க்ரீன். ஓகே, க்ரீன் பயோடெக்னாலஜி அதாவது அக்ரிகல்ச்சரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெனட்டிக்லி மாடிஃபைட் க்ராப்ஸ். ஸோ ஒரு சில க்ராப்ஸ் வந்து எனக்கு என்னோட என்வாயரமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வளர மாட்டேங்கிறான். ஸோ ரொம்ப
என்ன சொல்கிறது ட்ராட்டில் இல்லை அந்த மாதிரி அட்வர்ஸான கண்டிஷன்ஸில் இவன் அடித்து வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ஜீன்ஸை நான் இன்சர்ட் பண்ணி அவன் அதுக்கு மாதிரி டாலரண்ட்டாக என்னால் ஆக்க முடியும். அதே மாதிரி பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பண்ணுறதுக்கு, ஹெர்பிசைடு டாலரேட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரியான நியூட்ரிஷன் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு லைக் கோல்டன் ரைஸ், அதுக்கெல்லாம் கூட ஐ கேன் யூஸ் த இந்த மாதிரி ஜீன்ஸை எடுத்து இந்த பிளான்ட்குள்ளே போட்டு தயாரிக்கலாம். பயோடெக்னாலஜி மூலியமாக ஐ கேன் apply it in agriculture. Okay, another thing is for pest resistance நம்ம BT அப்படிங்கிற ஒரு மைக்ரோப் சொன்னேன் இல்லையா, பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ், அவனுடைய இப்போ cry1AC இல்லை cry2AB அந்த மாதிரியான ஜீன்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கான ஆர்கானிசம்ஸை டார்கெட் பண்ணுது. ஸோ அந்த ஜீன்ஸை நான் அந்த க்ரை ஜீனையே ஐசோலேட் பண்ணி இந்த பிளான்ட்டுக்கு போட்டேன்னா இந்த பிளான்ட்டே அந்த பிடி டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். ஸோ நான் வெளியிலேருந்து ஸ்ப்ரே பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஜாலியாக இந்த பிளான்ட் தானே அந்த டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். ஆஸ் எ ரிசல்ட் ஒருவேளை அந்த பூச்சி வந்து சாப்பிட்டுது அப்படின்னா அந்த சாப்பிட்ட பூச்சியோட வயிற்றுக்குள்ளே போகும்போது ஆல்கலைனான பிஹெச்சில் வந்து இந்த டாக்ஸின் ஆக்டிவேட் ஆகி அதோட வயிற்றில் ஃபுல்லாக ஓட்டை போட்டுரும். ஓட்டை போட்டோன்னே அந்த பூச்சி செத்துரும். இந்த லாவா வில் டை. ஸோ வேறு எந்த அடல்ட்டு மாத்தையோ இல்லை வேறு எந்த ஹியூமன் பீயிங்கையோ இது டெஃபினட்டாக வந்து பாதரே பண்ணாது. பிகாஸ் நம்மளோட பிஹெச் வந்து இஸ் அசிடிக், அந்த பூச்சியோட பிஹெச் மட்டும்தான் ஆல்கலைன். ஸோ இந்த டாக்ஸின் வந்து நான் அப்படியே இன்டிகிரேட் பண்ணிவிடுவேன் நான் அந்த பிளான்ட்டோடையே. ஸோ தட் இஸ் ஒன் அப்ளிகேஷன். இல்லாமல் RNA இன்டர்ஃபெரன்ஸ் ஃபார் பெஸ்ட் கண்ட்ரோல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெலோடிகைன் இன்காக்னிஷியா அப்படிங்கிறது டொபாக்கோ பிளான்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு பெஸ்ட். ஸோ இதனால் பயங்கர ஈல்டு பிரச்சனைலாம் வருது. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா இந்த RNAi அப்படிங்கிறது நார்மலாக யூகேரியாட்ஸில் டிஃபென்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம். ஓகே, ஸோ வாட் ஐ டூ இஸ் இந்த மெலோடிகைன் இன்காக்னிஷியாங்கிற நெமட்டோடு இருக்கு இல்லையா, இந்த நெமட்டோடுக்கு தேவையான mRNA ப்ரொடியூஸ் பண்ணி தான் இந்த மெலோடிகைன் இன்காக்னிஷியா வளர முடியும். பிகாஸ் இட் ஆல்சோ ஹேஸ் டு க்ரோ, இட் ஆல்சோ ஹேஸ் டு சிந்தசைஸ் த mRNA. ஸோ இந்த mRNAக்கான ஆன்டி mRNA வந்து ஐ வில் மேக் இன் மை பிளான்ட். ஓகே, ஸோ அதுக்கான சென்ஸ் அண்ட் ஆன்டிசென்ஸ் ஸ்ட்ராண்ட் என்னவோ அதை வந்து நான் இந்த பிளான்ட்டோட ஜீனில் இன்கார்பரேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பிளான்ட் வந்து என் பூச்சியோட mRNAக்கு அகென்ஸ்டான mRNAயை நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகும், இது போய் ஒரு இதில் போய் இட் வில் கோ அண்ட் cut the mRNA of the பூச்சி. அப்போ as a result RNAல நான் போய் இன்டர்ஃபியர் ஆனதுனால இந்த பெஸ்ட்னால ப்ரோட்டீனே சிந்தசைஸ் பண்ண முடியாது, வளரவே முடியாது, அது செத்துரும். இஸ் இட் கிளியர்? ஸோ அதோட ஜீனை நான் சைலன்ஸ் பண்ணி விட்டேன். எப்படி? அதுக்கான காம்ப்ளிமெண்ட்ரி RNAயை யூஸ் பண்ணி அதிலிருந்து நான் வந்து ஐ எம் கோயிங் டு இன்டர்ஃபியர் இன் அதோடைய RNA synthesis and silence the gene. This is called as RNA interference. Is it clear everyone? So இது மூலியமாக I can do. ஆர் இன்னொரு அப்ளிகேஷன் இஸ் இப்போ ரொம்ப எழுமையான கண்ட்ரீஸ்லலாம் வந்து என்ன பண்ணலாம், ரைஸ் மட்டும்தான் சாப்பிட முடியும் அப்படின்ற பட்சத்தில் அந்த ரைஸையே நான் வந்து நியூட்ரிஷ்னலி என்ஹான்ஸ் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, விட்டமின் ஏயோட ஜீனை இதில் போட்டேன்னா அந்த ரைஸில் விட்டமின் ஏ ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து நைட் பிளைண்ட்னஸ் எல்லாம் நம்ம வெறும் ரைஸ் சாப்பிட்டாலே ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி நியூட்ரிஷனல் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குரோமோஜெனிக் சப்ஸ்ட்ரேட்னா கலர் வரக்கூடிய சப்ஸ்ட்ரேட், அதான் சபீஸ்வர். ஸோ என்சைம் பட்டா ப்ளூ கலராக மாறுதுன்னு சொன்னேன் இல்லையா, தட் இஸ் வாட் இஸ் அ குரோமோஜெனிக் சப்ஸ்ட்ரேட். ஓகே ரசிகா, therapeutics means all your drugs, all your medicines. சரியா? Okay, so that's all about how you can use biotechnology in the green, அதாவது agriculture. Now coming to the medicine part of it. மெடிசினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசங்களா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஜெனட்டிக்லி இன்ஜினியர்ட் மெடிசின்ஸ். உதாரணத்துக்கு ஹியூமன் இன்சுலின். முன்னாடிலாம் ஹியூமன் இன்சுலினை வந்து சக்கரவியாதி வந்தவங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க, முன்னாடி ஆடிலிருந்தோ இல்லை பன்னியிலிருந்தோ எடுத்து அதோட இன்சுலினை கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், நமக்கு அதனால இம்யூன் ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வரும், அலர்ஜிஸ் வரும். ரெண்டாவது வந்து இதுக்காக நம்ம எத்தனை பண்ணியே எத்தனை ஆடை கொள்வது இல்லை. ஸோ இதுக்கு வந்து ஹியூமன் இன்சுலினை எடி லில்லிங்கிற கம்பெனி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணிது அப்படின்னா, ஒரு நார்மல் ப்ரோ ஹார்மோனில் இப்படி இருக்கும், A, B and
சி பெப்டைட் அப்படின்னு. ஸோ இந்த சி பெப்டைடு வந்து ஒரு மெச்சூரான ஒரு ஹார்மோனாக மாறும்பொழுது இந்த சி பெப்டைடு இருக்காது, வெறும் ஏ அண்ட் பி இருக்கும், நடுவில் டைசல்ஃபைட் பிரிட்ஜஸ் இருக்கும். ஸோ இந்த எலிலிலி என்ன பண்ணாங்கன்னா ஏயை தனியாக ஒரு ஈகோலையில் போட்டு சிந்தசைஸ் பண்ணாங்க, பி செயினை தனியாக ஒரு ஈகோலையில் அதோட ஜீனை உள்ளே போட்டு சிந்தசைஸ் பண்ணாங்க. இந்த ரெண்டு ஜீனியுமே ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அதை நான் மேனுவலாக டைசல்ஃபைட் லிங்கேஜ் மூலயமா அட்டாச் பண்ணி ஒரு ஃபுல் ஹியூமன் இன்சுலினாக ஐ கிரியேட்டட். ஸோ இதனால் யாருக்கும் எந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் பிரச்சனையும் இல்லை, நான் எந்த அனிமலையும் இதுக்காக கொல்லவும் வேண்டாம். எஸ் கார்த்திக், ஸோ இட் வில் டூ. யூஆர் ஆஸ்கிங் அபவுட் nematode silencing. No, that will do. So gut தமிழன் யூஸ்வலாக வந்து நம்ம இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீனை ஃபஸ்ட்லேருந்தே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ப்ரோ ஹார்மோனோடையே சிந்தசைஸ் பண்ணோம், அது நமக்கு தேவையில்லை. ஸோ ஏ செயினோட ஜீனை தனியாக சிந்தசைஸ் பண்ணி பி செயினோட ஜீனை தனியாக செலுத்தி அதை தனியாக ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, பிகாஸ் ப்ரோ ஹார்மோனாக நான் அனுப்பிச்சேன் அப்படின்னா அதை திருப்பி எனக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணுறது ஒரு பெரிய வேலை. ஸோ அது வேண்டாம், எனக்கு டைரெக்டாக ஃபுல் ரெடிமேட் இன்சுலின் கொடுத்தேன்னா இட் வில் டைரெக்ட்லி டேக் இட் இன் மை பாடி. ஓகே, நான் அதை தவிர வந்து ஜீன் தெரப்பி, அதாவது whenever there is a genetic problem, நான் வந்து எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்லேயே அதை நான் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் இந்த பயோடெக்னாலஜியில் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணாங்கன்னா ஏடிஏ டெஃபிஷியன்சி இருக்கிற ஒரு குழந்தைக்கு இந்த ஒரு ஜீனை வந்து இந்த அடெனின் டிஅமினேஸ் என்சைமை வந்து திருப்பி வந்து அந்த பாடிக்குள்ளே போடுறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த ஜீனை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி they sent it inside. So as a result what happened, அந்த ஜீன் இப்போ கரெக்ட் ஆயிடுச்சுங்கிறதுனால இப்போ அந்த என்சைம் வந்து சுரக்கும் அப்படிங்கிறதுனால அந்த டெஃபிஷியன்சி இனிமேல் இல்லை. ஸோ அந்த ஏடிஏ ஜீனை வந்து they transplanted, but the problem is திருப்பி அந்த டிரான்ஸ்பிளான்ட்டை பண்ணிகிட்டே இருக்கணும். இதே இது நம்ம எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்லேயே நம்ம கரெக்டாக அந்த ஜீனை கரெக்டாக உள்ளே போட்டு கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஜெனட்டிக் டிஸார்டரே இல்லாமல் நம்ம ஜீன் தெரப்பி பண்ணலாம். That is an application. Now molecular diagnosis ku of course PCR is very important because இத்துனோண்டு இருந்தால் கூட நான் இப்போ 1 billion times ஆம்ப்ளிஃபை பண்ணுறேன்னா இது இருக்கா இல்லையான்னு எனக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே நான் இதை டிடெக்ட் பண்ணிடலாம். எல்ஐசாவும் அதே மாதிரி தான், ஐ எம் யூஸிங் ஆன்டிஜென்ஸ் அண்ட் ஆன்டிபாடிஸ். ஸோ இதையும் யூஸ் பண்ணி ஐ கேன் ஐடென்டிஃபை இஃப் தெர் இஸ் அ டிசீஸ் இன் அ வெரி ஏர்லி ஸ்டேஜ். சிம்டம்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கூட ஐ கேன் டேக் இட். Okay, so let me answer this question. Karthik, ma'am, RNA interference translation or transcription activate agum. See, you don't have to think about too much kanna. Just remember that எப்போ இருக்க என்னோட இந்த மெலோடிகைன் இன்காக்னிஷியாவோட எம்ஆர்என்ஏக்கு ஒரு ஆன்டிசென்ஸ் ஆர்என்ஏ நான் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த ஆர்என்ஏ போய் வில் இன்டர்ஃபியர் வித் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்என்ஏ இன் மை nematode. So as a result டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒன்றும் நடக்காது. அப்படியே நடந்தாலும் அந்த ஆர்என்ஏ இஸ் ப்ரோக்கன், நான் போய் உடச்சிருவேன் அதை. அப்போது ஃபர்தராக ப்ரோட்டீன் டிரான்ஸ்லேட்டே ஆக முடியாது. தட் இஸ் வாட் இஸ் ஜீன் சைலன்சிங். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் தட். நோ மோர் கொஸ்டின்ஸ் ஆன் தட். ஓகே, நான் கம்மிங் பேக் டு த வேக்சின்ஸ். ஒரிஜினல் மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் அதில் ஒரு டேஞ்சர் இருக்குது. இப்போ கோவிட்லலாம் இத்தனை பேர் செத்து போயிட்டாங்கன்னா நமக்கே பயம் வரும். அதை வந்து அட்டெனுவேட் பண்ணி அமிச்சாலும் ஒருவேளை அது உயிர் வாழ்ந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, பர்சன் வில் டை. ஸோ அதனால வேண்டி we can just யூஸ் அந்த எந்த மாலிக்யூல் வந்து அந்த ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸை ட்ரிகர் பண்ணுதோ அதே மாதிரி நம்ம ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் வந்து we can synthesize the antigen and use it as a vaccine. So hepatitis B வந்து நம்ம actually yeast cells யூஸ் பண்ணி தான் அந்த ஆன்டிஜனை தயாரித்து we are making the vaccines. Clear பசங்களா? That's about where the biotechnology is useful in medicine. Okay, now coming to transgenic animals. So நான் ஒரு அனிமலை வந்து இந்த மாதிரி ஃபாரின் ஜீன்ஸை இன்சர்ட் பண்ணி அவங்க ஜீனோமை மேனிப்புலேட் பண்ணேன்னா that is டிரான்ஸ்ஜீனிக் அனிமல்ஸ். ஸோ இதை நான் எதுக்கு யூஸ் பண்ணலாம்? நார்மலாக நம்ம பாடியில் ஸ்டடீஸ்க்காக வேண்டி யூஸ் பண்ணலாம், இல்லை டிசீசஸை ஸ்டடீஸ் பண்ணுறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணலாம். ட்ரக் எஃபிஷியன்சி எப்படி இருக்குது, டாக்ஸிசிட்டி எப்படி இருக்குது, கெமிக்கல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இது எல்லாத்தையுமே நான் டெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா தெரப்பட்டிக் ப்ரோட்டீன்ஸ் கூட ஐ கேன் யூஸ். ஸோ எப்படி நான் அதை யூஸ் பண்ணுவேன்? ஃபார் எக்ஸாம்பிள் ஷீப்,
ட்ரேசிங்கிற ஒரு டிரான்ஸ்ஜீனிக் ஷீப்பில் வந்து ஆல்ஃபா-1 ஆன்டிட்ரிப்சின் அப்படிங்கிற ப்ரோட்டீனை வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ண வச்சேன், which is useful for treating emphysema. அதே மாதிரி ரோசி அப்படிங்கிற நம்ம டிரான்ஸ்ஜீனிக் கவுவில் வந்து ஹியூமன் ப்ரோட்டீனோட ஜீனை வந்து செலுத்தி அந்த மாட்டுப்பாலில் ஹியூமன் ப்ரோட்டீன் வர மாதிரி ஐ ஹேட் மேட். ஸோ இது வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார் யூஸிங் த ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் தீஸ் அனிமல்ஸ். அண்டர்ஸ்டுட்? ஸோ இந்த மாதிரியான டிரான்ஸ்ஜீனிக் அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த அனிமல்ஸில் வந்து பண்ணுறது வந்து நம்ம ஒரு சில நம்மளோட பெனிஃபிட்காக வேண்டி நம்ம பண்ணுறோம். பட் தேட் இஸ் வேர் த எத்திக்கல் இஷ்யூ கம்ஸ் ஆஸ் டு இது வந்து கரெக்டாக நம்ம வந்து அனிமல்ஸில் இந்த மாதிரி பண்ணுறது வந்து கரெக்டாக அப்படின்னு பார்த்தோன்னா அதை டிசைட் பண்ணுறதுக்கு தான் வி ஹாவ் அ கமிட்டி which is called GEAC, ஜெனட்டிக் என்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா தான் we can go ahead for any manipulation. இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் நம்ம தேவையில்லாமல் எதையாவது ஒன்று மேனிப்புலேட் பண்ணி இட் ஷுட் நாட் காஸ் எனி ரியாக்ஷன். அண்ட் செகண்ட் திங் நம்ம ஜெனட்டிக் டைவர்சிட்டியை வந்து நம்மளே மாற்றுற மாதிரி ஆகிடும் இன் நேச்சர். ஸோ அது இல்லாமல் வி ஹாவ் டு டேக் கேர். ஓகே, நான் பயோபைரசி அப்படிங்கிறது பசங்களா ஒரு அன்ஆத்தரைஸ்டாக நம்ம ஒருத்தருக்கு வந்து சரியான காம்பன்சேஷனும் கொடுக்காம சரியான ரெக்கக்னிஷனும் கொடுக்காம அந்த ப்ராடக்டை வந்து மணிக்காக வேண்டி இஃப் தே எக்ஸ்ப்ளாய்ட் தென் இட்ஸ் கால்ட் அஸ் பயோபைரசி. ஸோ நிறைய எம்என்சிஸ் வந்து இதை பண்ணியிருக்காங்க. அரிசி, நீம், இந்த மாதிரி டர்மரிக் இதுக்கெல்லாம் பேட்டன்ட் வந்து வேறு நாட்டில் வாங்கி பட் ஆக்சுவலாக இது நம்ம நாட்டில் ஒரிஜினேட் ஆன ஒரு விஷயம் காலகாலமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ நமக்கான ஒரு அத்தாரிட்டி அவங்க கொடுக்காம நம்ம ஏமாற்றி பேட்டன்ட் வாங்கியிருக்காங்க. But then several cases எல்லாம் போய் we've taken that out. So that's what we call as biopiracy. Is that okay பசங்களா? So overall biosafety regulationல இதை வந்து எப்படி சேஃப் டெஸ்ட் பண்ணுறது, என்ன மாதிரி டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசம்ஸை நம்ம சேஃபாக க்ரியேட் பண்ணுறதுங்கிறது எல்லாமே வந்து இந்த கமிட்டி டிசைட் பண்ணி இது ரொம்ப சேஃபாக தான் we have to handle. Okay, so இதோட நம்ம biotechnology unit is over. Can I see some stars in the chat box பசங்களா? And last unit ஆரம்பிக்க போகிறோம் which is ecology unit. அதுக்கு முன்னாடி any questions so far? Reproduction, genetics, human health and microbes welfare and biotechnology. 4 யூனிட்ல any questions you all have so far? No? All good? ஓகே, நான் நெக்ஸ்ட் ஈக்காலஜி சாப்டரில் எல்லா இம்பார்ட்டண்ட்டான விஷயமும் இந்த மைண்ட் மேப்லேயே நான் கவர் பண்ணியிருக்கேன் பசங்களா. லெட்ஸ் டேக் இட் அவுட் வெரி வெரி ஃபாஸ்ட். ஓகே, ஸோ ஐ திங்க் இன் another half an hour to 45 minutes we'll finish the class. ஸோ எனர்ஜியை கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கோங்க. லெட்ஸ் டூ திஸ். ஓகே, லெட்ஸ் டூ திஸ். குட். ஸோ ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களா ஒரு குரூப் ஆஃப் பாப்புலேஷன் என்றைக்குமே வந்து இன்டராக்ட் வித் ஈச் அதர் அண்ட் க்ரோ இல்லையா? ஸோ ஒரு ஆர்கானிசமை தனியாக படிக்கிறத விட ஒரு பாப்புலேஷனை நம்ம படித்தாதான் நிறைய அதில் விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய வரும். ஸோ பாப்புலேஷன் ஆட்ரிபியூட்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது பாப்புலேஷன் டென்சிட்டி, எவ்வளோ பேர் இருக்காங்க பாப்புலேஷனில், முதல்ல இஸ் இட் அ வெரி டென்ஸ் ஒன், ஸ்மால் ஒன், ஒரு யூனிட் ஏரியாவில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தான் டென்சிட்டி. பர்த் ரேட்டுங்கிறது எவ்வளோ நியூ இண்டிவிஜுவல்ஸ் பிறக்கிறாங்க பர் யூனிட் டைம். டெத் ரேட்டுங்கிறது எவ்வளோ மனுஷங்க சாகுறாங்க ஆர் எவ்வளோ ஸ்பீஷீஸ் சாகிறது பர் யூனிட் டைம். ஓகே, ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது என்ன, எந்தெந்த வயசில் பாப்புலேஷனில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன். நான் அதுக்கான பிரமிட் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா. இஃப் யூ சி எக்ஸ்பேண்டிங்காக இருக்கிற பாப்புலேஷன் அப்படின்னா யங்கர் ஜெனரேஷன் ஜாஸ்தியாக இருப்பாங்க, ஓல்டர் ஜெனரேஷன் கம்மியாக இருப்பாங்க. ஸோ ப்ரீ ரிப்ரடக்டிவ் ஏஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதே ஸ்டேபிளாக இருக்கிறது அப்படின்னா ப்ரீ ரிப்ரடக்டிவும் கரண்ட் ரிப்ரடக்டிவ் குரூப்பும் ஒரே மாதிரியாக இருந்துச்சுன்னா தட் இஸ் ஸ்டேபிள், பிகாஸ் அவங்க தான் வளர்ந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு வருவாங்க. இதே இது இப்போ இருக்கிறவங்களை விட அடுத்த ஜெனரேஷன் அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா இட் இஸ் அ டிக்ளைனிங்கான ஒரு பாப்புலேஷன். Is it clear? So age distribution is a very important attribute of a population. அதே மாதிரி செக்ஸ் ரேஷியோ, ஒரு பாப்புலேஷன் பார்க்கும்போது எத்தனை மேல்ஸ் டு எத்தனை ஃபீமேல்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது இஸ் an important attribute in the population. Clear? ஸோ நாம் வந்து ஒரு பாப்புலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட க்ரோத்தை வந்து ஒன்று எக்ஸ்போனென்ஷியலாக பார்க்கலாம், இல்லை லாஜிஸ்டிக்காக பார்க்கலாம். ஸோ எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் கர்வ் அப்படிங்கிறது ஒரு ஐடியல் சிச்சுவேஷனில்
நான் வந்து வளர ஆரம்பித்தா வளர்ந்துக்கிட்டே போவேன் அப்படின்னு அன்லிமிட்டடான ரீசோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் வாட் இஸ் அ எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத். ஸோ ஒரு பிளேட்டில் மைக்ரோபிஸ் க்ரோ ஆகிறது வந்து இஸ் எக்ஸ்போனென்ஷியல். பிகாஸ் அதுக்கு ரீசோர்ஸ்க்கான ஒரு இதுவே இல்லை, நம்ம பாட்டுக்கு ரீசோர்ஸ் கொடுத்துட்டே இருப்போம், அது பாட்டு வளர்ந்துட்டே இருக்குங்கிற மாதிரியான ஒரு க்ரோத் வந்து we can observe in the population. ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் வந்து dn/dt is equal to Rn. இதுதான் வந்து ஈக்குவேஷன். பட் இதே லாஜிஸ்டிக் க்ரோத்துன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் ஷேப்பான கர்வ் வரும். அதாவது என்ன, இட் வில் க்ரோ, நல்லா வளரும், ஆனால் ஒரு கட்டத்தில் என்னோட பாப்புலேஷன் வில் பிகம் ஸ்டாக்னன்ட். ஏன் அப்படின்னா என்னோட ரீசோர்ஸஸ் ஆர் லிமிட்டட். அப்போது காம்படிஷன் வரும், அப்போது எனக்கு இன்னொருத்தரோட இன்டராக்ட் பண்ண வேண்டிய நிலைமை வரும், அப்போ வந்து க்ரோத் வந்து ஸ்லோ ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபுட் லிமிட்ஸ்னால ஒரு பாப்புலேஷன் ஸ்டெபிலைஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் அ லாஜிஸ்டிக் க்ரோத் கர்வ். ஓகே பசங்களா, இதுக்கான ஈக்குவேஷன் வந்து இஸ் dn/dt is equal to Rn bracketல k minus n/n where k is the carrying capacity. வாட் இஸ் கேரியிங் கெப்பாசிட்டி, என்னால் எவ்வளோ தாங்க முடியும் அப்படிங்கிறது தான் கேரியிங் கெப்பாசிட்டி. ஸோ இது வந்து லிமிட்டடான ரீசோர்ஸ் இருக்கும்பொழுது தான் இந்த கேரியிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். அண்டர்ஸ்டுட்? நான் இந்த சாப்டரில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பகுதி வந்து பாப்புலேஷன் இன்டராக்ஷன்ஸ். பசங்களா நிறைய கேள்விகள் நீட்டில் இதுலேருந்து வந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ப்ரிடேஷன். ப்ரிடேஷன்னா என்ன, ஒருத்தருக்கு பெனிஃபிட், அடித்து சாப்பிட்றவனுக்கு பெனிஃபிட், செத்து போகிறவனுக்கு ஹார்ம். ஓகே, தட் இஸ் நார்மல் ப்ரிடேஷன். காம்படிஷன்னா என்ன, உனக்கும் கெடுதி எனக்கும் கெடுதி தான், ஆனால் ரெண்டு பேரும் கம்பீட் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல அடிச்சுட்டு சாவோம், அதுதான் ஹார்ம்டு. ரெண்டுமே வந்து நெகட்டிவில் போனால் அது வந்து காம்படிஷன். ஓகே, பிகாஸ் இப்போ ஒரு கிராப் வளருது, அதில் வீடும் வளருது அப்படின்னா ரெண்டு பேரும் அடிச்சுக்கணும். ஆக மொத்தம் வீடும் நல்லா வளர போகிறது இல்லை, கிராப்பும் நல்லா வளர போகிறது இல்லை, அதுதான் காம்படிஷன். ஓகே, நான் பேராசிட்டிசம்லேயும் அகேன் ஒருத்தன் வந்து இன்னொருத்தன் மேலே உட்காந்து உரிறான் அப்படின்றப்ப பெனிஃபிட் ஆகிறது ஒருத்தன், ஹார்ம் ஆகிறது இன்னொருத்தன். ஓகே, நான் மியூச்சுவலிசம் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ஒரு நன்மை இருக்குது. இப்போ பீஸ் வந்து பாலினேட் பண்ணுது அப்படின்னா பீஸுக்கும் ஒரு ரிவார்டு கிடைக்கிது, நெக்டர் கிடைக்கிறது, பிளான்ட்டுக்கும் பாலினேஷன் கிடைக்கிறது. ஸோ தெர் இஸ் அ வின்-வின் சிச்சுவேஷனுங்கிறப்ப தட் இஸ் அ மியூச்சுவலிசம். போத் ஆர் பெனிஃபிட்டட். நவ் காமென்சாலிசம் அப்படிங்கிறது எனக்கு பிரச்சனையே இல்லை, உனக்கு வந்தனா உனக்கு அப்படிங்கிற மாதிரி தே ஆர் பெனிஃபிட்டட். ஒன் இஸ் பெனிஃபிட்டட் பட் தி அதர் இஸ் நாட் எஃபெக்டட். ஸோ ஆர்கிட்ஸ் மேங்கோ ட்ரீ மேலே இருக்குது அப்படின்னா அந்த மேங்கோ ட்ரீக்கு எந்த விதமான வித்தியாசமுமே இல்லை, அந்த ஆர்கிட் வந்து இந்த மேங்கோ ட்ரீயை வச்சு தான் வாழுது. ஸோ இட் இஸ் எ பெனிஃபிட். அண்டர்ஸ்டுட்? நான் இதே அமென்சாலிசம் அப்படின்னா ஒருத்தனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்கஸ் கில்லிங் பாக்டீரியா அப்படின்னா அந்த ஃபங்கஸுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, பட் கூட இருக்கிற அந்த பாக்டீரியா இவென்ச்சுவலி செத்து போயிடும். ஸோ இட் இஸ் ஹார்ம்ட். தட் இஸ் அமென்சாலிசம். அண்டர்ஸ்டுட்? ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக எக்ஸாம்பிள்ஸோடு நான் டேபிளில் கொடுத்துருக்கேன். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்டேட்மெண்ட்லேயோ இல்லை எம்சிக்யூஸ்லேயோ ஈஸியாக யூ கேன் கெட் கொஸ்டின்ஸ் லைக் திஸ் பசங்களா. ஸோ ரிமெம்பர் ஆல் ஆஃப் திஸ். Okay, so that's all about organisms and population. Ecosystem போயிடலாமா? Ready everyone? So ecosystem அப்படின்னு சொல்லும்போது நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே வந்து நம்ம தனியாக வாழ முடியாது. We have to interact with other organisms, other aspects of the environment. ஸோ இந்த ஒரு என்டையர் ஒரு நீஷ், இந்த ஒரு என்டையர் ஒரு ஏரியா தான் we say it is an ecosystem. ஸோ இப்போ ஓஷன் ecosystem இல்லை டெரெஸ்ட்ரியல் ecosystem அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாமே சேர்ந்து தான் வந்து நம்ம மொத்தமாக ஒரு ecosystem அப்படின்னு சொல்லுவோம். ஒரு லார்ஜ் ஸ்கேலில் டெசர்ட் ecosystem இல்லை ஃபாரஸ்ட் ecosystem அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்போ காம்பனண்ட் ஆஃப் ecosystem அப்படின்னு பார்க்கறச்ச ஏபயோட்டிக் உயிர் இல்லாத காம்பனன்ட்ஸ் என்னென்ன ஒரு ecosystemல நீங்கள் எதெல்லாம் டெய்லி ஃபேஸ் பண்ணியே ஆகணும்? லைட். ஸோ லைட் மாறினா உங்கள் வாழ்க்கை மாறும். வின்டர்ஸில் சம்மர்ஸில் திங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். டெம்பரேச்சர். ஸோ லைட் மாறுது, சீசன்ஸ் மாறுது, டெம்பரேச்சரும் மாறுது, ஹியூமிடிட்டி, விண்டு, சாயில் டெக்ஸ்சர், இது எல்லாமே இஸ் அ காம்போனன்ட் ஆஃப் த ecosystem. இதே கெமிக்கலி வந்து வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரோஜன், இது எல்லாமே எவ்வளோ இருக்குது நம்ம சாயிலில், எவ்வளோ இருக்குது காற்றுல, இது எல்லாமே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இது எல்லாமே இருந்தால் தான் நம்மளோட க்ரோத் அண்ட் நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து இஸ் டிட்டர்மைன்ட் பை ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஆல்சோ. தட் இஸ் ஏபயோட்டிக். இப்போ பயோட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஆல் த லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ இப்போ ஒரு ஈகோசிஸ்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உயிருள்ள ஆர்கானிசமில் ஃபர்ஸ்ட்லி வி வில் கன்சிடர் த ப்ரொடியூசர்ஸ்.
அவங்க இல்லைன்னா நாம கிடையாது இல்லையா. ஸோ வி டிரைவ் நியூட்ரிஷன் ஃப்ரம் தீஸ் ஆட்டோட்ராப்ஸ் ஹூ கேன் மேக் ஃபுட் ஆன் தேர் ஓன். ஸோ அவங்க சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணி தே மேக் ஃபுட் வயா photosynthesis. ஸோ இது வந்து க்ரீன் பிளான்ட்ஸ், ஆல்கேயாக இருக்கலாம், ஃபைட்டோபிளாங்டன்ஸாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், தே மேக் த ஃபுட். இதை சாப்பிட்ற நாம எல்லாருமே கன்சியூமர்ஸ். நான் இந்த கன்சியூமர்ஸ்லேயே டைரெக்டாக ஒரு ஆட்டோட்ராஃபை சாப்பிடக்கூடிய ஹெர்பிவோர் இருக்குல்ல, அதுதான் ப்ரைமரி கன்சியூமர். லைக் ஆல் த வெஜிடேரியன்ஸ், ஆல் த டீர், கிளாஸ் ஹாப்பர் எல்லாருமே வி ஆர் ப்ரைமரி கன்சியூமர்ஸ். இந்த ஹெர்பிவோரை சாப்பிட்ற ஒரு கார்னிவோர் வந்து செகண்டரி கன்சியூமரில் வரும். தே ஃபீட் ஆன் த ஹெர்பிவோர். ஸோ சின்ன சின்ன பூச்சி சாப்பிட்ற ஃப்ராகு, சின்ன பறவை எல்லாமே வில் கம் அண்டர் த செகண்டரி கன்சியூமர். இதே இது வந்து டெர்ஷரி கன்சியூமர் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு கார்னிவோரை சாப்பிட்ற ஒரு கார்னிவோர். ஸோ சிங்கம் வந்து மானை சாப்பிட்டுது, இல்லை சிங்கம் வந்து இன்னொரு ஒரு பாம்பு வந்து இதை சாப்பிட்டுது, தவளையை சாப்பிட்டுது அப்படின்னா தென் தேட் இஸ் அ டெர்ஷரி கன்சியூமர். ஓகே, நான் இந்த டெர்ஷரி கன்சியூமர் செத்தப்புறமா அதை டீகம்போஸ் பண்ணி சாப்பிட்றது வந்து சாப்ரோட்ராஃப். ஸோ அது வந்து டெர்ஷரி கன்சியூமராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ரைமரியோ இல்லை செகண்டரியோ யார் கன்சியூமர் செத்தாலும் அதை டீகம்போஸ் பண்ணி சின்ன சப்ஸ்டன்ஸாக திருப்பி அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே என்வாயரன்மெண்ட்டுக்கு திருப்பி கொடுக்குற ரீசைக்ளிங் வேலையை பார்க்குறது வந்து டீகம்போசர்ஸ் ஆர் த சாப்ரோட்ராஃப்ஸ். Understood pasangla? So all the fungi, bacteria ellarume will come under the decomposers. Got it? So biotic components yaralla or ecosystem le we have the autotrophs, the herbivores or the primary consumer, secondary consumer, tertiary consumer. I hope that's clear to all of you. Everyone? Okay, now in the ecological pyramid அப்படிங்கிறது வந்து something that's really important பசங்களா. ecological pyramid அப்படின்னு பார்க்கும்போது இந்த trophic levels நான் சொன்னேன் இல்லையா, ப்ரொடியூசர்ஸ், நெக்ஸ்ட்டு ப்ரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்ஷரி கன்சியூமர் அப்படிங்கிற இந்த ஒரு பாப்புலேஷன் சைஸ் வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ட்ராஃபிக் லெவல்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ சி பிரமிட் ஆஃப் நம்பர் வந்து ஒவ்வொரு லெவல்லையும் எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ இஃப் யூ சி கிராஸ்லேண்டில் நிறைய கிராஸ் இருக்கும் ப்ரொடியூசர், பட் அதில் புலி எத்தனை இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த கிராஸை சாப்பிட்ற மானை சாப்பிட்ற லயன் அப்படின்றப்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ யூ கேன் see there's a pyramid of number. இப்போ pyramid of biomass அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு லெவல்லையும் இப்போ நம்ம ஆட்டோட்ராஃப், அதாவது ப்ரைமரி ப்ரொடியூசர், ப்ரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர் பார்க்கும்போது எவ்வளோ பயோமாஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து இருக்கும். நான் இஃப் யூ சி டெரெஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டமில் நமக்கு இருக்கிற ப்ரொடியூசர்ஸை விட நமக்கு வந்து அனிமல்ஸ் கம்மியாக இருக்குங்கிறப்ப பிரமிட் இப்படி இருக்கும். பட் ஓஷனில் ஆல்வேஸ் பசங்களா ரிமெம்பர் திஸ், ஓஷனில் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டமில் இட் வில் பி இன்வெர்டட். ஏன்னா எவ்வளோ பிளான்ட் இருக்குது, எவ்வளோ ஃபைட்டோ பிளாங்டான்ஸ் இருக்குது, ஜூ பிளாங்டான்ஸ் இருக்குங்கிறத விட எவ்வளோ திமிங்கலமும் எவ்வளோ மீனும் இருக்குங்கிறது ஜாஸ்தி. சின்ன ஃபிஷ் இருக்கிறத விட பெரிய ஃபிஷ் இருக்கிறது ஜாஸ்தி பயோமாஸில் பார்க்கும்போது. ஸோ அக்வாட்டிக் ஈகோசிஸ்டமில் ஆல்வேஸ் த பிரமிட் ஆஃப் பயோமாஸ் வில் பி இன்வெர்டட். ரிமெம்பர் திஸ். நீங்கள் இது வரைக்கும் படிக்கலைனாலும் பரவாயில்ல, ஐ எம் கிவிங் யூ ஆல் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் ஹியர். ஓகே, ஸோ பயோமாஸுங்கிறது ஹவு மச் ஆஃப் மாஸ் இஸ் தேர், தட்ஸ் ஆல். ஸோ எவ்வளோ குட்டி மீன் இருக்குங்கிறதுக்கும் பெரிய மீன் இருக்குங்கிறதுக்கும் மாஸ் வித்தியாசம் இருக்குல்ல. ஹவு மச் ஆஃப் லிவிங் மெட்டீரியல் இஸ் தேர், பேசிக்லி தட்ஸ் பயோமாஸ். ஓகே, நான் pyramid of energy அப்படிங்கிறது பசங்களா 100% ஆல்வேஸ் ஓகே இட் வில் பி அன் upright pyramid because ஒவ்வொரு லெவல்லையும் there is an energy loss that is happening. So I'm going to tell you what is the 10% rule, but remember that always pyramid of energy will be upright. So எனக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் எவ்வளோ எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறாங்களோ அடுத்த லெவலுக்கு அதை விட கம்மியாக தான் இருக்கும், அதுக்கடுத்த லெவலில் கண்டிப்பாக அதை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ எனர்ஜி ஆல்வேஸ் வில் பி கிரேட்டஸ்ட் அட் த ப்ரொடியூசர் லெவல். ஓகே, கிளியர் டு ஆல் ஆஃப் யூ. நான் ஈகோசிஸ்டம் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் திங். ப்ரொடக்டிவிட்டினா எவ்வளோ எனர்ஜியை என்னோட ப்ரொடியூசர்ஸ் கேப்சர் பண்ணுறாங்க, எனர்ஜி சிந்தசிஸ் எவ்வளோ நடக்குது, தட் இஸ் மை ப்ரொடக்டிவிட்டி. ஓகே, ஸோ ஹவு மச் எனர்ஜி ஆம் ஐ கிரியேட்டிங்.
ஸோ கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது மொத்தமாக பிளான்ஸ் எவ்வளோ எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிச்சோ அதுதான் கிராஸ். ஆனால் அதில் ஒரு சில எனர்ஜி வந்து எனக்கு ரெஸ்பிரேஷனில் லூஸ் ஆகிடும். பிகாஸ் நான் பிளான்ட்டாக இருந்தாலுமே இப்போ வந்து நான் பிரெட் தயாரிக்கிறேன்னா எல்லா பிரெட்டையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? என் பசிக்கு நான் சாப்பிடணும்ல. ஸோ அதை மாதிரி பிளான்ட்ஸும் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜியில் வந்து ஒரு பங்கு வில் லூஸ் இன் ரெஸ்பிரேஷன். இட் வில் லூஸ் இன் ரெஸ்பிரேஷன். ஸோ அது போக நமக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதுதான் நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி. இஸ் இட் கிளியர்? So GPP minus what we have lost in the respiration will be the NPP. Clear pasangla? So tropical rainforest la dhaan irukkiradhiliye jaasthiyana net primary productivity is there. Okay ah? Now secondary productivity அப்படிங்கிறது இந்த பிளான்ட்லேருந்து அடுத்த லெவலுக்கு எவ்வளோ எனர்ஜி போகுதோ அதுதான் secondary productivity. Clear? Is it clear pasangla? Now coming to the decomposition or nutrient recycling. Exacta ஒவ்வொரு phosphorusக்கோ இல்லை நைட்ரோஜனுக்கோ நீங்கள் ஒவ்வொரு ரீசைக்ளிங் அந்த நியூட்ரியன் சைக்ளிங் ப்ராசஸ் படிக்க வேண்டாம். It is not there in your syllabus. But you need to know how decomposition is happening. அதாவது ஆர்கானிக் மேட்டரை வந்து சிம்பிளாக இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸில் உடைக்கிறது தான் டீகம்போசருடைய வேலை. Okay, so organic compounds are always complex. அதை ஃபர்தராக இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக பிரேக் பண்ணுறது தான் இந்த டீகம்போசிஷன். ஸோ முதல்ல வந்து ஃப்ராக்மெண்டேஷன், அந்த ஆர்கானிக் மேட்டரை குட்டி குட்டியாக உடச்சிருவேன். உடச்சதுக்கப்புறமா அதில் எதெல்லாம் தண்ணியில் கலக்க முடியுமோ அது எல்லாமே லீச் பண்ணி எனக்கு தண்ணி எடுத்துகிட்டு போயிடும். ரிமைனிங்காக இருக்கிற ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் எல்லாத்தையுமே என்னோட டீகம்போசர்ஸ் என்சைமை ஊற்றி ஊற்றி டீகம்போஸ் பண்ணுவாங்க. And after the decomposition there is a formation of a humus or a dark organic ana material. Okay, so இதுதான் humifaction. இந்த humus form பண்றது or humus form பண்றது தான் வந்து is humifaction. இந்த humifaction-க்கு அப்புறமா இந்த organic matter-ஐ I will convert to inorganic matter through mineralization. Understood? அந்த inorganic matter அப்படியே மண்ணோட மண்ணா கலந்துரும். So dead leaves வந்து நம்ம போடுறோம், இல்லை நம்ம வந்து குப்பையை வந்து இந்த வெஜிடபிள் குப்பையெல்லாம் நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா அது எப்படி உரமாகுது? பிகாஸ் டீகம்போசிஷன் மூலியமாக ஃபஸ்ட்டு ஃப்ராக்மெண்டேஷன், அப்புறம் லீச்சிங், அப்புறம் கேட்டபாலிசம் முடிச்சுட்டு ஹியூமிஃபேக்ஷன் பண்ணும்போது இந்த டென்ஸ் ஆர்கானிக் மேட்டரை ஐ கேன் கன்வெர்ட் இன்டு சிம்பிளான இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் விச் வில் என்டர் இன்டு மை சாயில். ஓகே Darshu, I'll answer this question at last Kana. Okay, let me just finish this explanation. Is it clear to all of you? Clear to all of you? Okay. Now, any other questions here, Basangla? Anything else? I will answer that, Darshu, but apart from that, anything else? Okay. Okay, so here if you see... no other questions, clear ma'am? Okay. The organic matter தானே. Okay Chris, actually bonesல வந்து calcium carbonate deposit ஜாஸ்தியாக இருக்குல்ல, ஸோ அதனால வந்து அது யூஸ்வலாக அது அப்படியே இருக்கும். It will take many years for it to come back to இது. Okay. Okay. So, inge vandu, okay, Darshu has a question here. Let me answer that and move on. 10% rule is applicable for the detritus cycle. No, I don't think so, Kana, because detritus cycle you cannot put a 10% rule. I mean, see, in the sense, the detritus cycle is nothing but in the decomposers, thiruppi saaptu in the decomposition panni, they are giving back the materials into the soil. That is what we call as detritus. Yeah. So, in this, if you see, நம்ம from the producers if you see 10% rule போயிட்டே இருக்கும். Now if you see the detritusல decomposersக்கு yes, from the tertiary consumer 10% தான் இது decomposerக்கு போகும். பட் டீகம்போசர்லேருந்து திருப்பி இன்ஆர்கானிக் கம்பவுண்ட் சாயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த ரூல் கணக்கு போயாச்சு. திருப்பி அந்த இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி பிளான்ட் பண்ணும்போது நம்ம டைரெக்டாக சோலார் எனர்ஜியை தான் ஃபஸ்ட்டு லெவலில் எடுத்துப்போம். தென் அப்படியே 10% ரூல் வில் கோ. ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். Darshu, I hope I answered it right. Okay, I hope it's clear to you.
Alright, okay. So decomposition is over. Now coming to the energy flow. Just like what she just asked me, we follow the 10% rule. Always energy is unidirectional. So sun lerinde energy is coming to the producer. Producer lende consumer, consumer lende decomposer. But decomposer திருப்பி அது nutrients soilக்கு போட்டாச்சு அப்படின்னா அவ்வளவுதான் கணக்கு முடிஞ்சது. Okay, so Linman's rule என்ன அப்படின்னா 10% of energy is transferred from one trophic level to the next. Remaining வந்து 90% is lost as heat. Lost in other processes. Okay, so energy flow எப்பயுமே எப்படி இருக்கும்? சன்லைட்லேருந்து ப்ரொடியூசருக்கு, ப்ரொடியூசர்லேருந்து கிராஸ் ஹாப்பருக்கு, கிராஸ் ஹாப்பர்லேருந்து ஃப்ராகுக்கு, ஃப்ராக்லேருந்து ஸ்னேக்குக்கு, ஸ்னேக்லேருந்து ஈகிளுக்கு. Able to understand? So producers to primary consumer, to secondary consumer, to tertiary consumer, அதிலிருந்து டாப் கார்னிவோர், டாப் கார்னிவோருக்கு அப்புறமா டீகம்போசர் தான். சரியா பசங்களா? Is it clear? So this is always the unidirectional flow that will be followed, and இதுதான் ஃபுட் செயின் அப்படின்னு சொல்கிறோம். எந்த ஆர்கானிசம் யாரை சாப்பிடும், யார் எந்த லெவலில் இருக்கா, நான் வந்து ஒரு டாப் கார்னிவோரா இல்லை ஒரு செகண்டரி கன்சியூமரா இல்லை ஒரு ப்ரைமரி கன்சியூமரா இல்லை எங்கே இருக்கேன் அப்படிங்கிறது இந்த ஃபுட் வெப் தான் வந்து ஃபுட் செயின் தான் வந்து வில் டிசைட். உதாரணத்துக்கு இப்போ வந்து கிராஸ் சாப்பிட்ற ரேபிட் சாப்பிட்ற ரேபிட்டை சாப்பிட்ற ஃபாக்ஸை சாப்பிட்ற டைகர். ஸோ இந்த ஃப்ளோ இஸ் தேர். நான் ஒருவேளை இதுக்கு நடுவில் ஒரு சில அனிமல்ஸ் வந்து நிறைய லெவல்ஸில் இருக்கும். உதாரணத்துக்கு okay, let me explain to you like this. Now if grass வந்து grasshopper சாப்பிடுது, grasshopper frog சாப்பிடுது, frog வந்து பாம்பு சாப்பிட்டு பாம்பு கழுக சாப்பிடுது அப்படின்னா then that becomes a top carnivore, கழுகு. பட் இதே இது அந்த தவளையே வேறு ஏதாவது ஒன்று சாப்பிட்டுது, வேறு ஏதோ ஒரு ஐ டோன்ட் நோ புளி சாப்பிட்டுது, புளி தவளையை சாப்பிடுமான்னு எனக்கு தெரியல, பட் ஓகே சாப்பிட்டுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ தட் வில் பிகம் தி செகண்டரி கன்சியூமர் ஹியர் பிகாஸ் ஃப்ரம் த தவளை இட் இஸ் டைரக்ட்லி கோயிங் டு த பாம்பு, வேறு டு த புலி, whereas in between there is a பாம்பு and a vulture there. So what I'm trying to say is ஒரு ஃபுட் செயினை நீங்கள் ஃபுட் செயினாக பார்க்காம அந்த ஃபுட் செயினில் இருக்கிற ஒரு தவளையோ இல்லை ஒரு பாம்போ இன்னொரு ஃபுட் செயினில் வேற ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஸோ இங்கே வந்து ப்ரைமரி கார்னிவோராக இருக்கிறது, ப்ரைமரி கன்சியூமராக இருக்கிறது, அங்கே வந்து ஒரு செகண்டரி கன்சியூமராக இருக்கும், இல்லை ஒரு டாப் கார்னிவோராக இருக்கும். ஸோ ஐ யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது வந்து ஆமாம் தர்ஷு, இஃப் யூ ஈட் அ பிளான்ட் விச் இஸ் அ ஸ்பினாச் டைரெக்ட்லி தென் நீங்கள் தான் ப்ரைமரி கன்சியூமர். அப்போ உங்களை யாராவது சாப்பிட்டாங்க தான் அவங்க தான் செகண்டரி கன்சியூமர். ஸோ இப்போ சி இன் திஸ் கேஸ் இஃப் யூ ஈட் அ பிளான்ட் யூ ஆர் அ ப்ரைமரி கன்சியூமர். பட் இஃப் யூ ஏட் அ சிக்கன் தென் சிக்கன் இஸ் ஆல்ரெடி ஈட்டிங் த சீட்ஸ். ஸோ அதனால தென் யூ பிகம் த செகண்டரி கன்சியூமர். பட் இஃப் த சிக்கன் ஏட் அனதர் வேர்ம் அப்படின்னா வேர்ம் ஏட் கிராஸ், யூ ஏட் சிக்கன் ஏட் வேர்ம், யூ ஏட் த சிக்கன். அப்போ யூ பிகேம் த டாப் கார்னிவோர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபுட் வெப்புங்கிறது என்னது, when different network of all interconnected food chains தான் வந்து food web ன்னு சொல்லுவோம். Okay, is it clear everyone? அவ்வளவுதான், இதோட ecosystem chapter is also over. Now the last chapter for our marathon is the biodiversity and its conservation. Before that, any doubts so far pasangla? Any questions that you all may have now? Anything pasangla? No ma'am, all good, fire, clap, yay. Okay, very nice. Is clear? Okay, now this last chapter, honestly speaking, is just very simple general knowledge related chapter. But yes, oru sila components are something you have to remember for your NEET syllabus and NEET aspect. So adu mattum I will be explaining. Adu thavara I think pretty much idhil irukkiradhu ellame vandu is very generalized. Okay, so don't worry about that. Now method of decomposition already na solliten Vasudeva Krishna na vandu I've explained the process of decomposition. Please go back and see. Seriya?
Okay, now coming to biodiversity and conservation. Coming to biodiversity, diversity na எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பறந்துருக்கு நம்மளோட ஸ்பீஷீஸ் எல்லாமே. ஸோ we have so many plants, animals, microbes. இது எல்லாமே genetic diversity இருக்குது, ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி இருக்குது, ஈகோசிஸ்டமில் டைவர்சிட்டி இருக்குது. ஸோ ஆல் ஆஃப் திஸ் எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ தட் இஸ் வாட் இஸ் biodiversity. Okay, now when you look at levels of diversity, நான் சொன்ன மாதிரி genetic diversity. ஓகே, ஸோ சேம் இப்போ மேங்கோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இப்போ மாம்பழ சீசன் ஆரம்பிச்சது அப்படின்னா பங்கண்டப்பள்ளின்னு வாங்க, அப்புறம் என்னெல்லாமோ இருக்கே, அல்ஃபோன்ஸா, அப்புறம் சம்திங் அண்ட் ஆல் இஸ் தேர், எவ்வளவோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒரே ஸ்பீஷீஸுக்குள்ள மேங்கோங்கிற ஸ்பீஷீஸ்க்குள்ளே we have so much of genetic diversity இல்லையா? that is the genetic diversity. ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டின்னு சொல்லும்போது ஒரு ஈகோசிஸ்டம், லெட்ஸ் சே இப்போ ஓஷன் ஈகோசிஸ்டம்னா மீன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மீன் இருக்கலாம், தவளை இருக்கலாம், பிளான்ட் இருக்கலாம், எவ்வளவோ பாக்டீரியா இருக்கலாம், பெரிய திமிங்கலம் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஸோ எவ்வளோ ஸ்பீஷீஸ் ஒரே ரீஜன்லேயோ இல்லை ஈகோசிஸ்டம்லேயோ நம்ம பார்க்குறோம். ஆர் வெஸ்டர்ன் கிளாஸ், ஈஸ்டர்ன் கிளாஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா there is so many different species who are living there. Okay, ஸோ அதனால all that will be a species diversity. Then when you look at ecosystem diversity, ஒரே ரீஜனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா அப்படின்னு ஒரு ரீஜன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, we have deserts, we have forests, we have rainforests, we have mangrove forests, we have reefs. இது எல்லாமே சேர்ந்து இந்த ஒரு ரீஜனில் இருக்குது. So that is an ecosystem diversity. Okay, now coming to patterns of biodiversity எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் த latitude gradient. ஸோ சிம்பிள் பசங்களா, இப்போ ட்ராபிக்ஸ்னால் நம்ம இந்தியா, இப்போ இந்தியா மாதிரி கிளைமேட்டில் வந்து நீங்கள் ஸ்வெட்டர் போட தேவையில்லை, நீங்கள் பாட்டு ஜாலியாக நீங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க இல்லையா? இப்போ இதே நீங்கள் அண்டார்டிகாக்கோ இல்லை ஆர்டிக் சர்க்கிள்க்கோ போனீங்கன்னா நீங்கள் இப்படியே ஜாலியாக சுற்ற முடியுமா? சுற்ற முடியாது. யூ நீட் டு வேர் சர்டன் கேர்ஸ், யூ நீட் டு டேக் புக் ஃப்ளைட் டிக்கெட்ஸ், யூ டு கோ, நிறைய வேலை இருக்குது இல்லையா? ஸோ அப்போ எத்தனை பேர் அந்த மாதிரி போகிறதுக்கு பிடிக்கும் இல்லை போவாங்க அப்படின்னு கேட்டால் ரொம்ப கம்மி. சேம் திங் வித் த அனிமல்ஸ் ஆல்சோ. நம்ம வந்து ஆர்டிக்ஸில் இருக்கிறத விட ட்ராபிக்ஸில் தான் வந்து நமக்கு டைவர்சிட்டி ஜாஸ்தி, பிகாஸ் நிறைய பேர் அந்த சைட் போக மாட்டாங்க, அவ்வளோதான் அதுக்கு ரீசன். ஓகே, ஸோ ஆஸ் வி மூவ் ஃப்ரம் த போல் டு த ஈக்குவேட்டர் நமக்கு பயோடைவர்சிட்டி வில் இன்க்ரீஸ். ஸோ அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் ரிச்சஸ்ட் ஈகோசிஸ்டம் இருக்குது, வேறஸ் ஆர்டிக் சர்க்கிள்ஸில் போல்ஸில் ரொம்ப கம்மியான ஒரு டைவர்சிட்டி இருக்குது. ஸோ வித் லேட்டிடியூட் தட் வில் இன்க்ரீஸ். இன்னொன்று வந்து ஸ்பேஷியஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப், வான் ஹம்போல்ட் லா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஸ்பீஷீஸ் இருக்கும்? நீங்கள் இருக்கீங்க, நீங்களும் ஒரு ஸ்பீஷீஸ் தானே. ஸோ நீங்கள் இருக்கீங்க. தென் இப்போது குரங்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அண்ணன் தங்கச்சி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களும் இருப்பாங்க. அதை நம்ம வேறு இனமாக தான் எப்போவுமே கருதுவோம் இல்லையா? அது தவிர வந்து மேபி ஒரு 2 கரப்பாம்பூச்சி இருக்கும், 2 பல்லி இருக்கும், மேபி வாசலில் தவளை இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும். இதே நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் ஏரியா அப்படின்னு எடுத்திங்கன்னா இன்னும் நிறைய மரங்கள் இருக்கும், நிறைய ஸ்பீஷீஸ் இருக்கும், பூச்சி இருக்கும், புழு இருக்கும், நிறைய அனிமல்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதே இது நீங்கள் அதுலேருந்து திருப்பி எக்ஸ்பேண்ட் பண்ணி ஏரியாலேருந்து உங்கள் சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அகெயின் ஸ்பீஷீஸ் வில் பி மோர். தென் அங்கேருந்து நீங்கள் கண்ட்ரி அப்படின்னு எடுத்திங்கன்னா அகெயின் ஸ்பீஷீஸ் வில் பி மோர். ஸோ ஸ்பீஷீஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப் இஸ் நத்திங் பட் ஏரியா ஜாஸ்தி ஆக ஆக ஸ்பீஷீஸும் ஜாஸ்தி ஆகும், அவ்வளோதான். ஓகே, மை டாக் ஆல்சோ இஸ் தேர். ஓகே, வெரி குட். ஸோ இந்த மாதிரி வந்து when you go expanding your area, the species or the diversity inside that area will also keep increasing. Understood? That is all about the patterns of diversity. Now coming to importance of diversity, very simple. இதெல்லாம் EVS GK. ஓகே, ஈக்கோலாஜிக்கல் பெனிஃபிட். நம்ம வந்து இப்போ இன்னொருத்தரை நம்ம போட்டு தள்ளுறதுனால ஒரு நாள் நம்மளும் இன்னொருத்தர் வந்து போட்டு தள்ளுவா. ஸோ பேசிக்கலி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காடு அழித்தோம் அப்படின்னா நாளை பின்ன காட்டிலேருந்து நமக்கு ஆக்சிஜன் வரலைன்னா அது நம்மளே அழிச்சிடும். ஸோ we need oxygen, we need pollination, we need இது அப்படின்னா ஒருத்தர் we have to maintain the ecosystem, we need nutrient recycling, so decomposes இருக்கணும், யாரையுமே நம்ம பொட்டுன்னு போய் அழிச்சிடக்கூடாது. ஸோ biodiversity is very important for ecological balance. Then second thing is economical. நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்துலேயும் க்ராப்ஸ்லேருந்து we get economical benefit, medicinal resource இருக்குது, we get so many timber, fluid, paper products எல்லாம் நிறைய இருக்கே நமக்கு. ஸோ economically also we are benefiting from all of these
diverse organisms. Then ethical value, பேசிக்காக நம்மளோட கல்ச்சர் அண்ட் நம்மளோட நேச்சரை நம்ம பாதுகாக்கணும் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்தியாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா there are some places that are very very beautiful for their nature, for their tourism. ஸோ அதை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ that is why biodiversity is very important. Okay, that's all. Then coming to என்ன வந்து இந்த லாஸுக்கான காஸ், ஏன் வந்து பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால், அகெயின் யூஸ் யோர் காமன் ஜென்ரல் நாலேஜ். இதுக்கெல்லாம் நீங்கள் படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் சி, நம்ம வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால நிறைய வந்து பயோடைவர்சிட்டி லாஸ் இஸ் ஹேப்பனிங். ஓகே, எப்படி ஃபஸ்ட் திங் வந்து நீங்கள் பார்க்குறீங்கல்ல உங்களை சுற்றி எவ்வளோ வீடு கட்டுறாங்க, எவ்வளோ அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறாங்க, எவ்வளோ காடு அழிக்கிறாங்க, ரைட். ஸோ இப்போ வந்து நீங்கள் இப்போ மெட்ரோ கட்டுறோன்னு சொல்லிட்டு எவ்வளவோ பிளான்ஸ், எவ்வளவோ மரத்தை எல்லாத்தையுமே அழிச்சாச்சு. தட் இஸ் ஹேபிட்டாட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டீஃபாரஸ்டேஷன் ஃபார் அர்பனைசேஷன். அதாவது அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் இஸ் ஆக்சுவலி த லங்ஸ் ஆஃப் த எர்த். அது விடுற காற்றுல தான் நம்மெல்லாம் மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வீடு கட்ட இடம் இல்லைன்னு சொல்லி அமேசான் காடை அழிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஹேபிட்டாட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷனால் கண்டிப்பாக பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகும். கரெக்ட். தென் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இந்த தூது புறா வந்து இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி நல்ல கடம்னு பொறிச்சு சாப்பிட்டது வந்து நம்ம தப்பு. ஸோ பேசஞ்சர் பிஜன்லாம் இப்போ வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்டிங்க்ட் ஆயாச்சு. ஹண்டிங்னால, போச்சிங்னால, ஓவர் ஃபிஷ்ஷிங், இந்த மாதிரி ரீசன்ஸ்னால அதை மொத்தமாகவே நம்ம அழிச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி வாட்டர் ஹயசின்த்தை வந்து கொண்டு வந்து இந்தியன் பாடியில் போட்டதுனால இந்தியன் ஸ்பீஷீஸ் நிறைய செத்து போச்சு. அதே மாதிரி ஆஃப்ரிக்கன் கேட்ஃபிஷ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால நேட்டிவ் ஃபிஷ்ஷஸ் நிறையா வந்து செத்து போச்சு. ஸோ இந்த மாதிரி இன்வேசிவான எக்ஸாட்டிக் ஸ்பீஷீஸை ஃபாரின் ஐட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வரதுனால நேட்டிவ் ஸ்பீஷீஸ் வந்து நிறைய அதனால இட் இஸ் கெட்டிங் லாஸ்ட். இன்ஃபேக்ட் I wouldn't say it's a biodiversity loss, but if you see, நீங்கள் வந்து so many Indian breed of dogs are there, stray dogs are there. ஓகே, அதுக்கு வந்து அதை இது பண்ணாமல் ஜெர்மன் ஷெப்பர்ட், லேப்ரடார், அப்புறம் என்ன இங்கிலீஷ் ரெட்ரீவர் இப்படின்லாம் பிராண்ட் வேணும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு எக்ஸாட்டிக் ஸ்பீஷீஸை கொண்டு வரதுனால இப்போ அந்த மாதிரியான ஆனிமல்ஸுக்கு they don't have a home. கரெக்ட். தட் இஸ் ஆல்சோ an எக்ஸாம்பிள் ஐம் டெல்லிங் யூ. அந்த மாதிரி இன்வேசிவான ஸ்பீஷீஸை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணும்போது நேட்டிவ் ஸ்பீஷீஸ் வந்து கெட் அவுட் கம்பீட்டட். Okay, that is the third thing. And fourth thing is climate change and pollution. Now if you see, because of global warming, ocean acidification, இதனாலெல்லாம் obviously there is a lot of biodiversity loss. But main we will call it the evil quartet. என்ன அப்படின்னா habitat loss, over exploitation, invasive species. நாலாவது வந்து is co-extinction. அப்படின்னா நாம வந்து ஒரு ஸ்பீஷீஸை எக்ஸ்டிங்க் பண்ணுறதுனால அவனை நம்பி இருக்கிற இன்னொருத்தன் வந்து ஆட்டோமேட்டிக்காக he will die. That is co-extinction. Understood பசங்களா? இதுதான் the evil quartet. Please remember, evil quartet related questions come in your paper. So it's very easy to understand. இது ஒன்றும் பெரிய கான்செப்ட் ஒன்றும் இல்லை for you all to think ஐயோ மேம் புரியல அதெல்லாம் உங்களுக்கு பதிப்படவே வேண்டாம். You can attempt the question even if you have not read this also. Very easy. Understood? Now coming to conservation. சரி, அழிச்சது அழிச்சாச்சு. இப்போ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன் situ conservation. அதாவது இருக்கிற இடத்துலையே அதுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இது கொடுத்து சஸ்டைனபிளான டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம கன்சர்வ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீல்கிரி பயோஸ்பியர் அல்லது எனி கைண்ட் ஆஃப் கசிரங்கா நேஷ்னல் பார்க், ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் லைக் கிர் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து சேக்ரெட் க்ரோவ்ஸ். ஓகே, காசி ஹில்ஸ் இன் மேகாலயாலாம் வந்து கம்யூனிட்டி வந்து அதை வந்து ஒரு சேக்ரெடான ஒரு விஷயமா பார்க்கறதுனால அதை வந்து கன்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இருந்த இடத்துலையே ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் வந்து இன் situ கன்சர்வேஷன். அதுக்கப்புறம் சப்போஸ் ஓகே அந்த இருந்த இடத்த நம்ம ஆல்ரெடி அழிச்சது போதும், இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து எங்கேயாவது பத்திரமா வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவுட் சைட் தியர் நேச்சுரல் ஹேபிட்டாட் நம்ம கொண்டு வந்து அதை ப்ரிசர்வ் பண்ணலாம். உதாரணத்துக்கு பொட்டானிக்கல் கார்டன் இல்லை ஜூ, அங்கெல்லாம் அனிமல்ஸை பத்திரமா வச்சு நம்ம பார்த்துக்கலாம். நான் சீட் பேங்க்ஸ் வந்து எப்படின்னா சப்போஸ் அந்த பிளான்ட் வந்து அழிச்சாச்சு பட் அட்லீஸ்ட் சீட்ஸாவது இருக்குது அதை பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்னா சீட் பேங்க்கில் போட்டு வச்சுக்கலாம். அதை தவிர ஈவன் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஜென்ரலாகவே we can keep it at very low temperatures and preserve them to be used later. Okay பசங்களா, and the last thing you have to know is this hot spots. என்னெல்லாம் ஹாட் ஸ்பாட்ஸ் இருக்குது, வாட் இஸ் ஹாட் ஸ்பாட் அப்படின்னா
ஸ்பீஷீஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரிச்சா ஓகே இது வந்து இங்கே மட்டும்தான் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்டமிக் ஸ்பீஷீஸ் எக்கச்சக்கமாக குவிஞ்சிருக்கிற நேச்சுரல் ஹேபிட்டாட்ஸை தான் நம்ம ஹாட்ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லுவோம். மொத்தம் 36 ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்குது. அதில் இந்தியாவில் 4 ஸ்பாட் இருக்குது. ஹிமாலயாஸ் இஸ் 1, வெஸ்டர்ன் காட்ஸ், இண்டோபர்மா ரீஜன் அண்ட் சுண்டர்லேண்ட், அதாவது அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டில் இட் இஸ் தேர். ஸோ இது எல்லாமே வந்து எண்டமிக் ஸ்பீஷீஸ்னால், எண்டமிசம்னா என்ன, அங்கே மட்டும்தான் இருக்குது. எண்டமிக்காக அங்கேக்குன்னு ரொம்ப யூனிக்கான ஸ்பீஷீஸ் வந்து இட் இஸ் ப்ரெசென்ட். ஸோ இஃப் யூ சி ஸோ இன்டர்நேஷ்னலி இந்த 4 ஹாட்ஸ்பாட்ஸ் வந்து யூ கேன் சி இன் இந்தியா. அண்டர்ஸ்டுட் பசங்களா? தீஸ் ஆர் த ஹாட்ஸ்பாட்ஸ். Got it? Got it pasangla? That's all. So the last part of the chapter, last part of your syllabus is that international and national efforts enna eduthirukanga appadina. First thing is IUCN உடைய ரெட் லிஸ்ட், அதாவது யாரெல்லாம் என்டேஞ்சர்டாக இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து நம்ம பத்திரமா எடுத்து நம்ம கன்சர்வ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி நிறைய இது பண்ணியிருக்காங்க. த கான்ஃபரன்ஸ் ரியோ டி ஜெனரியோவில் என்ன நடந்தது, அண்ட் தென் த அதர் ஒன், ஓகே ஐ forgot the other one. What is the other one? You tell me. Rio de Janeiro one conference happened. Innone, where did it happen? I forgot. Mind ku varala. What is it? Solunga. Yes, that's a typing mistake. 36 kada 34 தான். அதுல 4 வந்து இந்தியால இருக்கு. ஓகே. 1992 Earth Summit Rio de Janeiro. இன்னொன்னு வந்து Johannesburg, correct. Johannesburgலயும் one more happened. Okay, so in the 2 conferences please remember. Okay, so Rio de Janeiro 1992 Earth Summit நடந்தது, then 2002ல Johannesburg. Very good. Okay, good job. நானே மறந்துட்டேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. போய் எக்ஸாம் நல்லா எழுத மாட்டீங்களா? என்னையோட நல்லா எழுதுவீங்க, கவலைப்படாதீங்க. ஓகே, so that's all பசங்களா. That's it for our marathon today. I hope this was very useful to all of you. நாளைக்கு கடைசி மேரத்தானான ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து சார் வந்து எடுப்பார். ஸோ that is all about your preparation. Okay? Yes, all these points are from your NCERT book. Once the class is over, I will definitely upload the PDF into the group. Now பசங்களா, very important, கேட்டுட்டு போங்க. நம்ம மே 2ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் we are going to have a night camp specially for all of you. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி நல்லா படித்தாச்சு, சூப்பர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க, மேம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேம் அப்படின்னா, நீங்கள் எப்போ வேணால் அந்த 12 மணி நேரத்தில் வந்து, சப்போஸ் யூ ஹேவ் டவுட்ஸ், இங்கே வந்து யூ கேன் கிளியர் த டவுட்ஸ் அண்ட் யூ கேன் கோ. ஓகே, நோ ப்ராப்ளம். பட் ஒருவேளை இல்லை மேம் எனக்கு வந்து இன்னமும் பயமாக தான் இருக்குது, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டில் கடைசி நேரத்தில் கை விட்டுறாதீங்க அப்படின்னு தோணுச்சுன்னா, நம்ம Xylemலேருந்து எல்லாருமே we are going to be present and we will be there to support you. சரியா? ஓகே, ஸோ அதனால நீங்கள் வந்து யூ ஜஸ்ட் வாண்ட் டு கம் கிளாரிஃபை சம் டவுட்ஸ் அண்ட் தென் யூ வாண்ட் டு கோ, யூ வாண்ட் டு ரெஸ்ட், யூ வாண்ட் டு டேக் கேர்னா தட் இஸ் அப் டு யூ. பட் இல்லை மேம் எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி ஃபுல்லாக வி ஆர் கோயிங் டு பி தேர். ஏன்னா அதுக்கப்புறமா த லாஸ்ட் டே இஸ் ஜஸ்ட் ஃபார் யூ, நாங்கள் டிஸ்டர்பே பண்ண மாட்டோம். ஓகே, பட் இந்த ஒரு டைமில் வந்து ப்ளீஸ் யூட்டிலைஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஸ்டடி வெல். ஓகே, yes, YouTubeல தான் நடக்கும். YouTubeல we'll be having a 12-hour night camp with all of you. So that's about it பசங்களா. I will also see you in the night camp, but ஒரு class-ஆ this is my last session with all of you. Okay, thank you so much. And to be honest, எனக்கு வந்து I mean in this entire journey, in the last 2 days, last marathonல நீங்கள் காமிச்ச எனர்ஜி வந்து இஸ் இன்க்ரெடிபிள். ஓகே, ஃபினாமினலான ஒரு எனர்ஜி வந்து ஐ ஹாவ் ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ. ஸோ தட் இஸ் வாட் ஐ ரியலி லவ் அபவுட் யூ ஆல். ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் பார்ட்டிசிபேஷன், ஃபார் ஆல் யுவர் லவ். லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ பசங்களா. see you all soon in the next class. ஓகே, ஸோ இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணுங்க, வீடியோக்கு லைக் போடலைன்னா தட்டுங்க, அண்ட் நம்ம சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணுங்க. we'll be there with you until we finish our exam. Okay, thank you so much பசங்களா. மறக்காதீங்க, நாளைக்கு காலையில் again you'll be having physical chemistry ஓட marathon. அதோட marathon will be over. Okay, all right, thank you so much பசங்களா. See you all then. Take care. Bye bye.